ஒரு ரேடியன் சொல்கிறோம். அப்படின்னா என்ன? ஆக்சுவலாக இப்போ ஒரு சர்க்கிள் எடுத்துக்கிறேன், நல்லா கவனிச்சுக்கோ. இப்போயாவது தெரிஞ்சுக்கோங்க அட்லீஸ்ட்டு. இது ரேடியஸ் தானே, ஓஏ. இந்த ஓஏ அப்படிங்கிறது நான் ஏற்கனவே சொன்னேன், திஸ் இஸ் த இனிஷியல் ஆர்ம், இல்லாட்டினா இனிஷியல் சைட் அப்படின்னு வச்சுக்கலாமா? About the alternating current, what is alternating current, what is the difference between alternating current, and what are the features or the applications of alternate current. Alternate current na mari அப்படினு வரும். Alternate current voltage or alternate voltage அப்படினாலே it is also called sinusoidal voltage. Sinusoidal voltage அப்படினா sine wave நம்ம பார்த்தோம் இல்லையா? இந்த sine wave எப்படி இருக்கும்? ட்ரிக்னாமெட்ரியில் நம்ம சைன் வேவ், காஸ் வேவ், டேன் வேவ்லாம் பார்த்தோம்ல. ஸோ அது மாதிரி இது ஆரிஜின் அப்படின்னா இங்கேருந்து ஆரம்பிக்கும், ஓலேருந்து ஏ, பி, சி, டி அப்படியே போயிட்டு இருக்கும். திஸ் இஸ் ஒன் வேவ். அது மாதிரி ப்ரோக்ரெசிவ் வேவாக இருக்கும். இப்போது திஸ் இஸ் ஏ, திஸ் இஸ் பி, திஸ் இஸ் பி, திஸ் இஸ் சி, திஸ் இஸ் டி. இப்போ இதை ரவுண்ட் ஷேப்லேயும் சர்க்குலராகவும் நம்ம அதை கன்வெர்ட் பண்ணலாம். இப்போது ஃபஸ்ட் குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட், தேர்ட் குவாட்ரண்ட் மேக்ஸில் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? தேர்ட் குவாட்ரண்ட், ஃபோர்த் குவாட்ரண்ட். இப்போது இங்கே ஓ 0 டிகிரியில் ஆரம்பிக்குது, இங்கே வந்து 90 டிகிரி. ஸோ இதுதான் இனிஷியல் ஆர்ம், இது வந்து ஃபைனல் ஆர்ம். ஸோ ஃபைனல் சைட் சொல்லுவோம். இப்படி போகுது. ஸோ இட் மேக்ஸ் அன் ஆங்கிள் தீட்டா. ஸோ அப்போ 90 டிகிரி வரலாம், அப்புறம் 180 டிகிரி போகலாம், அதுக்கப்புறம் 270 டிகிரி வரலாம், அதுக்கப்புறம் அகெயின் 360 டிகிரி வருது. இப்போது நம்ம ட்ரிக்னாமெட்ரின்னு எடுத்தாலே உங்கள் லோயர் கிளாஸஸ் எல்லாம் tan 45, 30 டிகிரி அப்படிலாம் 90 டிகிரியெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இன்னமேட்டுக்கு உங்களுக்கு எப்படி ப்ராக்டிஸ் இருக்கணும், எல்லாமே ரேடியனில் தான் இருக்கணும். தீட்டானாலே ரேடியன் தான் இங்கே. ஸோ அப்போ இது ரேடியன் அப்படின்னா 0 ரேடியன்னா அப்போ இது என்னவாக இருக்கும்? தட் இஸ் கால்ட் π/2 பவர் சி போட்டால் ரேடியன் அர்த்தம். ஸோ π/2 நோட் ஆன் திஸ், π/2 ரேடியன். அது பின்னாடியே நோட்ஸ் எழுதிக்கலாம் அந்த A4 ஷீட்லேயே. அதுக்கப்புறம் இங்கே வரப்போ பை ரேடியன். வாட் அபவுட் திஸ் 1.5 பை, தட் இஸ் 3/2 பை. அப்போ இங்கே 2π ரேடியன். எல்லாத்துலேயும் பவர் சி இஸ் அண்டர்ஸ்டுட். இதெல்லாம் ரேடியன் தான். ரேடியன்னா என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனி ஒன்? ஒரு ரேடியன் சொல்கிறோம். அப்படின்னா என்ன? ஆக்சுவலாக இப்போ ஒரு சர்க்கிள் எடுத்துக்கிறேன், நல்லா கவனிச்சுக்கோ. இப்போயாவது தெரிஞ்சுக்கோங்க அட்லீஸ்ட்டு. இது ரேடியஸ் தானே, ஓஏ. இந்த ஓஏ அப்படிங்கிறது நான் ஏற்கனவே சொன்னேன், திஸ் இஸ் த இனிஷியல் ஆர்ம், இல்லாட்டினா இனிஷியல் சைட் அப்படின்னு வச்சுக்கலாமா? இந்த இனிஷியல் சைட்லேருந்து அப்படியே போய் ஒரு டெர்மினல் வருது. இது அந்த ரேடியஸ், இது ஓஏன்றது ரேடியஸ் இல்லையா? ஓஏங்கிறது ரேடியஸ் தானே. அடுத்தது ஓபி, ஓபிங்கிற ஒரு பாயிண்ட்டுக்கு போகுது, பி. சரியா? அப்போது பின்னா இட் சப்டென்ஸ் அண்ட் ஆங்கிள் தீட்டா. கரெக்டாக அப்படியே ட்ரா பண்ணிக்கோ, தீட்டா. அப்போது இட் மேக்ஸ் அன் ஆர்க் லைக் திஸ். அப்போ இந்த ஆர்க் லென்த் இருக்குல்ல, அதுதான் எல். தட் இஸ் ஈக்குவல் டு ஏபி ஆர்க் அப்படி போடலாமா? ஓகே. இந்த ஆர்க் லென்த்தும் தீட்டாவும் ரேடியஸும் ஈக்குவலாக இருந்தால் அதுதான் ரேடியன், 1 ரேடியன் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த கான்செப்ட் புரியுதா? ஆக்சுவலாக நமக்கு வந்து ஆர்க் லென்த்துக்கு ஃபார்முலா இருக்குது, which is nothing but r theta. கரெக்டாக? அப்போது தீட்டா அப்படின்னா என்ன? L/R தானே இருக்கணும். சரியா? இப்போ தீட்டா இஸ் ஈக்குவல் டு L/Rனா, இப்போ ஒரு சர்க்கிள் இருக்குன்னு வச்சுக்கேன். ஒரு சர்க்கிளில் எவ்வளோ ரேடியன் இருக்கும்? 2π ரேடியன் இருக்குமா? கரெக்டாக? 2π ரேடியன் தானே ஒரு சர்க்கிள். அதாவது 360 டிகிரி. அதனால தான் 360ன்னு சொல்லாத என்ன, 2π ரேடியன். ஸோ அப்போ 2π இங்கே பாரு, 2π ரேடியன் போட்டோமா, பைக்கு பதிலாக இஸ் ஈக்குவல் டு, இது என்னது? லெங்த் ஆஃப் என்னது? ஆர்க்கு. அப்போ இந்த லெங்த் ஆஃப் ஆர்க் ஃபார் எ சர்க்கிள் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா அது என்னது? தட் இஸ் நத்திங் பட் சர்க்கம்ஃபரன்ஸ்.
ஸோ டிவைடட் பை ரேடியஸ். இதனால தான் சர்க்கம்ஃபரன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2πr நம்ம சொல்கிறோம். இப்போ புரியுதா? இது நாள் வரையில் அதை சொல்லியிருக்கவே மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தது ரேடியன் அப்படின்னா எல்லும் ஆரும் ஈக்குவலாக இருந்ததுனாக்கா தீட்டா இஸ் 1 தானே. அப்போ 1 ரேடியன் இஸ் தீட்டா பை எல், எல் பை ஆர். அப்போ ஆர்க் லென்த்தும் ரேடியஸும் ஈக்குவலாக இருந்ததுன்னா அதுதான் என்னது 1 ரேடியன். இப்போ புரியுதா? ஓகேவா? எழுதிக்கோ. ஸோ வென் எல் இஸ் ஈக்குவல் டு ஆர், theta becomes 1 radian. இப்போ புரியுதா? அப்போனா நாம் என்ன பண்ணுறோம் இதில்? சார் இதில் ஹாஃப் சர்க்கிள் அடிச்சிருச்சுன்னா பை ரேடியன். இப்போ புரியுதா? அப்போ அந்தோட ஆர்க் லெங்க்த்து பை. ஃபுல் சர்க்கிள் அடிச்சிருச்சுன்னா 2π. இப்போ புரியுதா? ஸோ அதனால தான் அந்த பேசிஸில் இதை பை ரேடியன் சொல்கிறோம், இங்கே 2π ரேடியன் சொல்கிறோம். இதில் பாதி அப்படின்னா 1/4 தானே, அப்போ π/2. இதில் 1.5, அதுதான் 3/2π. இப்போ புரியுதா? ஓகேவா? ஸோ இந்த கான்செப்ட் முதல்ல தெளிவாகிட்டோம். ஆல்டர்னேட் கரண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் கொஞ்சம் பண்ணிட்டோம்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? ரைட். ஜஸ்ட் ஐ வாண்ட் டு கிவ் சம் மேத்தமேட்டிக்கல் ஃபவுண்டேஷன், அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணுறேன். இப்போது என்னென்ன பார்க்குறோம் இதில் கவனி. இதில் இந்த ஏசி சிக்னல், டிசி சிக்னல், அதாவது ஏசி வோல்டேஜ், டிசி வோல்டேஜ். இப்போ ஏசி வோல்டேஜ், டிசி வோல்டேஜ் அப்படிங்கிறது என்னென்னா கவனிங்க. இந்த மாதிரி சினுசாய்டலாக வருதோ, இதுதானே நான் சைன் வேவ்னு சொன்னேன். எஸ்ஐஎன் இல்லையா? சின்னு வாசிக்காதீங்க, சைன் வேவ். அது எஸ்ஐஎன்இ தான், பட் ஷார்ட் ஃபார்மில் சைன் வேவ்னு போட்டுக்கிறோம். சைன் வேவ், சினுசாய்டல் வேவ். இதில் வரக்கூடிய வோல்டேஜை நம்ம என்ன சொல்கிறோம்? சினுசாய்டல் வோல்டேஜ்ன்றோம், விச் இஸ் நத்திங் பட் ஏசி வோல்டேஜ். இப்போ புரியுதா? இதை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு இப்படி போட்டால் அது ஏசி வோல்டேஜ்னு அர்த்தம், ஆல்டர்னேட்டிங் கரண்ட் வோல்டேஜ். அதாவது ப்ளஸ்ஸும் மைனஸும் மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும். இப்போது இந்த வேவோட ஹைட் இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியம். இந்த வேவோட ஹைட்டு தான் நம்ம என்ன சொல்கிறோம்? இது திஸ் இஸ் கால்ட் ஆம்ப்ளிடியூட். ஸோ என்னுடைய லெக்சர்ஸை நிறைய தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸை பார்க்குறாங்கன்றதுனால அப்பப்போ கொஞ்சம் தமிழ்லேயும் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு ஆம்ப்ளிடியூட். த ஸ்கொயர் ஆஃப் த ஆம்ப்ளிடியூட்ன்றது ஜென்ரலாக இன்டென்சிட்டின்னு சொல்லுவாங்க, பட் லெட் அஸ் நாட் வரி அபவுட் தட். இந்த சுனாமி வந்ததுன்னா எவ்வளோ ஹைட்டு வந்தது, பனைமரம் அளவுக்குலாம் ஹைட்டு வந்ததுலாம் சொல்கிறாங்கல்ல, தட் இஸ் நத்திங் பட் ஆம்ப்ளிடியூட். அதுதான் வேவ் ஹைட். வாட் இஸ் வேவ் ஹைட்? ஆம்ப்ளிடியூட். ரைட். இப்போது அதே மாதிரி சார் டெப்த்தும் வரும்ல, வரும். புரியுதா? இதையும் சேர்த்துக்கணும். அப்போ அதை ப்ளஸ்ஸில் சொல்லுவீங்களா, மைனஸில் சொல்லுவீங்களா, அதில் மாடுலஸில் சொல்லுவீங்களா? இப்படியே கொஞ்சம் ட்ராவல் பண்ணி அப்படியே அட்டாமிக் ஸ்ட்ரக்சருக்கு போகும். அங்கேயும் இந்த சைன் வேவ் அதெல்லாம் வரும். வேவ் அங்கே என்ன சொல்கிறோம்? வேவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதை சொல்கிறப்ப என்னன்னாக்கா அந்த எலக்ட்ரானுடைய வேவ், எலக்ட்ரான் ப்ரெசன்ஸை இண்டிகேட் பண்ணுறதுக்காக. அப்போ அங்கே சை அப்படின்னு சொல்லுவாங்க. சைன்னா இது பேர் சை, வேவ் ஃபங்க்ஷன். அதனால தான் அந்த எலக்ட்ரான் அங்கே இருக்கா இல்லையா, த ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் அவுட் த எலக்ட்ரான் சொல்கிறப்ப நம்ம என்ன சொல்கிறோம்? தட் இஸ் சை ஸ்கொயர்ட் மாடுலஸ் ஸ்கொயர்ட் அப்படின்னு சொல்லிடுறோம். ப்ளஸ்ஸு மைனஸ் 2 சேர்ந்துரும்ல. ஓகேயா? அப்போது அந்த இடத்துல ஒரு எலக்ட்ரான் இருக்குது. அதனால தான் எலக்ட்ரானையே கவுண்டபிளாக நம்ம பண்ணிடுறோம். அப்போ அதை குவான்டைஸ் பண்ணுறோம். அதுதான் போர் கண்டுபிடிச்ச அற்புதமான ஒரு கான்செப்ட். குவான்டைஸ்டுன்னு சொல்கிறல்ல, அந்த எனர்ஜியே அவர் என்ன பண்ணிட்டாரு? குவான்டைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டார். 1, 2, 3 இன்டெக்ரலாக. அதனால தான் அவர் கால்குலேட் பண்ணுறப்ப நான் கொஞ்சம் டிவியேட் ஆகிறேன், பட் இருந்தாலும் நம்ம எல்லா சப்ஜெக்டும் எல்லா கண்டென்ட்டும் எடுக்கிறதுனால ஒன்று தெரிஞ்சிருக்கணுன்றதுனால. ஓகே, புரியுதா? இன்டெக்ரல் மல்டிபிள்ஸ் ஆஃப் h/2πன்னு சொல்லுவார் ஆங்குலர் மொமெண்டம் போகிறப்போ. இதெல்லாம் என்னென்னா சர்க்குலர் மோஷன் தான். அதை எந்த ஒரு வேவ் மோஷனையும் சர்க்குலர் மோஷனாக நம்ம கன்வெர்ட் பண்ணி பண்ணலாம். சார் இதோட நெக்ஸ்ட் வேவை எப்படி போடுவீங்க? இது சர்க்குலர் போட்டால் இதோட முடிஞ்சுது. ஆனால் இதில் அடுத்த வேவ் இப்படி வரப்போகுது இல்லை? அப்போ போகிறப்ப என்ன ஆகும்? நெக்ஸ்ட் வேவ், அடுத்த வேவ் இப்படி தான், இதுக்குள்ளே போட வேண்டியதான். வேணால் 2வது ரவுண்டாக இப்படி போட்டுக்கலாம். ஆனால் ரேடியஸ் மாற போகிறது இல்லை. இது 2வது, அப்புறம் 3, அப்புறம் 4, அப்புறம் 5, லைக் தட். ஓகேயா? இதில் முக்கியமான ஒரு கான்செப்ட் என்னென்னா, இந்த ஒமேகாவில் பயங்கரமாக பசங்களுக்கு டவுட் வரும். இந்த ஒமேகான்றது சார் என்ன சார் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி போடுவோம். ஒமேகா அப்படின்னா என்ன? ஆங்குலர் வெலாசிட்டி.
இப்போது ஒரு ஆப்ஜெக்ட் இங்கேருந்து இவ்வளோ தூரம் இப்படி போகுதுன்னு வச்சுக்கோங்க, இங்கே ஏலேருந்து பி டிஸ்டன்ஸுக்கு ட்ராவல் ஆகுது. தட் இஸ் த டிஸ்பிளேஸ்மெண்ட் இல்லையா? டிஸ்பிளேஸ்மெண்ட் தட் இஸ் இன்ஸ்டன்டானியஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு ds/dt, அதுதான் வெலாசிட்டின்னு சொல்லுவோம். இது லீனியர் வெலாசிட்டி. ஆனால் ஆங்குலராக இப்படி இருக்கிறது இப்படி போகுது கொஞ்ச நேரத்தில், அப்புறம் 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 அடுத்த செகண்டில் அப்படியே ரொட்டேட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா அந்த தீட்டா வந்து மாறிக்கிட்டே இருக்குல்ல. அப்போது நாம் என்ன கன்சிடர் பண்ணணும்? ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைடட் பை டைம். இது புரியுதோ? நோட் பண்ணிக்கிறோம். ஸோ அப்போ ஒமேகா அப்படிங்கிறது என்ன? தட் இஸ் நத்திங் பட் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைடட் பை டைம். அப்போ ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைடட் பை டைம் அப்படின்னா வாட் யூ கால் இட்? ஆங்குலர் வெலாசிட்டி. அதுதான் ஒமேகாவை ஆங்குலர் வெலாசிட்டி. ஆனால் இந்த ஏசியில் பார்க்குறப்ப ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்டில் ஆங்குலர் ஃப்ரீக்வன்சின்னு போட்டு கன்ஃபியூஸ் பண்ணியிருப்பான். அது என்ன? அது ஆங்குலர் வெலாசிட்டியா ஆங்குலர் ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் சார். அதுக்கு 2 பேர் இருக்குது, நம்ம என்ன பண்ண முடியும்? ஸோ ஆங்குலர் ஃப்ரீக்வன்சின்னு சொல்லலாம். அது ஏன் அப்படின்னா இப்போது ஒரு வேவ் இப்படி ட்ராவல் ஆகுதுன்னு, இப்போ இந்த வேவ் இப்படி சொன்னோம்ல தீட்டா இல்லையா, அது ஒரு செகண்டில் 2-3 ரவுண்ட் அடிச்சிடுச்சுனாக்கா இப்போ புரியுது? அப்போது நம்பர் ஆஃப் வேவ்ஸ் டிவைடட் பை டைம். கரெக்டாக நம்பர் ஆஃப் வேவ்ஸுக்கு என்னத்த குவான்டிட்டி? அது வெறும் குவான்டிட்டி தான் இல்லையா? அதனால தான் அது ஆங்குலர் ஃப்ரீக்வன்சின்னு சொல்லலாம். இப்போ புரியுதா? நம்பர் ஆஃப் வேவ்ஸ். அப்போ 1 வேவ் அப்படிங்கிறது இதுதான் 1 வேவ். இன் 1 செகண்டு அதனால் ஒரு வேவாக போகும். 100-150 வேவ் போச்சுன்னா அப்போ நம்பர் ஆஃப் வேவ்ஸ் இன் அ கிவன் டைம். அப்போ அதில் வரப்போ பர் செகண்ட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ ஆங்குலர் ஃப்ரீக்வன்சின்ற ரேஞ்சில் போகிறப்போ. டு யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ்? ரைட். நவ் லெட் அஸ் கம் பேக். ஸோ இந்த பேசிக் டேர்ம்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுன்றதுனால நான் அந்த பக்கம் போனேன். அதுக்கு அடுத்தது இந்த ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டு, இந்த ஆல்டர்னேட்டிங் கரண்ட் வோல்டேஜை பற்றி பேசிட்டேன். அடுத்தது அதோட டிசின்னு ஒன்று போட்டிருக்கான். அது என்ன? இப்போ ரெகுலராக பார்க்குற கரண்ட் என்ன? அது வந்து டைரக்ட் கரண்ட்டு. அதை எப்படி இல்லஸ்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னா, இப்போது இந்த ரெக்டிஃபயர்னு சொல்லுவாங்க. வாட் யூ மீன் பை ரெக்டிஃபயர்? ரெக்டிஃபயர்னாக்கா ஏசியை டிசியை மாற்றுற டிவைஸ் பேர் ரெக்டிஃபயர்னு பேர். நோட் பண்ணிக்கோ, ரெக்டிஃபயர். நம்ம இன்னும் டீட்டெயிலாக பார்ப்போம். ரெக்டிஃபயர் இட் மீன்ஸ் இந்த ஏசியை டிசியாக மாற்றுறது. சரி சார், ரெக்டிஃபயர்ன்றீங்க, அது ஃபுல்லாக மாற்றிடுமா? சில இது என்னென்னா, இதுதான் ஏசி சிக்னல் சொன்னேன் இல்லையா, இதை என்ன பண்ணி வைக்கும்னா, ஒரு டைப் ஆஃப் ரெக்டிஃபயர் மேல் போர்ஷனை மட்டும் அப்படி கீழே விட்டுரும், அதுக்கு அடுத்தது அப்படி கீழே விட்டுரும். இந்த மாதிரி இருக்கிறதுக்கு ஹாஃப் வேவ் ரெக்டிஃபயர். ஓகேயா? ஹாஃப் வேவ் ரெக்டிஃபிகேஷன் அப்படின்னு பேர். இது நமக்கு எனர்ஜி லாஸ், சிக்னல் லாஸ் இருக்கும். நமக்கு வேணுங்கிறது ஃபுல்லாக வேணும் இல்லையா? அப்போது இந்த இதையும் தூக்கி அப்படி மேல் பக்கமாக வைக்கணும். அந்த மாதிரி வரத்துக்கு பேர் ஃபுல் வேவ் ரெக்டிஃபிகேஷன் பேர். புரியுதப்போ? அப்போ நமக்கு எனர்ஜி லாஸ் இருக்காது, சிக்னல் லாஸ் இருக்காது. ஓகேவா? ஸோ இது பேசிக்காக நீங்கள் ஸ்கிமேட்டிக்காகவே வரைஞ்சிக்கிங்க, கொஞ்சம் நல்லது உங்களுக்கு. ஸோ இதைத்தான் என்ன சொல்கிறோம்? டைரக்ட் கரண்ட்டுன்னு சொல்கிறோம். இப்போ புரியுதா? இங்கே மாறி மாறி வரும் போல்ஸ், ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸு, இங்கே அப்படியே போயிட்டே இருக்கும். எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் எல்லாமே டிசி தான். புரியுதா? நம்ம கம்ப்யூட்டர்லாம் எலக்ட்ரானிக்ஸ் தானே. ஸோ எலக்ட்ரானிக்ஸ்ன்றது எதை சொல்லுவோம்? எலக்ட்ரிசிட்டிக்கு எலக்ட்ரானிக்ஸுக்கு என்ன டிஃப்ரென்ஸு? எலக்ட்ரிசிட்டி அப்படின்னாக்கா அங்கே ஏசி ஆல்டர்னேட்டிங் கரண்ட் வோல்டேஜ் இருக்கும், அதை இப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஆனால் இப்போ செல்லு, பேட்ரி இந்த மாதிரிலாம் வந்ததுன்னா, போல்ஸ் மாறி மாறி இருந்ததுன்னா எங்கன்னு டெபாசிட் ஆகும், எங்கன்னு எலக்ட்ரோப்ளேட் ஆகும், பெரிய பிரச்சனை ஆகிடும் இல்லையா? அந்த மாதிரி கேசஸ் எல்லாம் டிசி. ஸோ அப்போ அங்கே ஒரு ஆனோடுன்னு இருக்கணும், ஒரு கேத்தோடுன்னு இருக்கணும். இதுதான் பேட்ரி. இதை நல்ல அக்குமுலேட்டராக போட்டோம்னா அது பேட்டரின்னு சொல்கிறோம், இல்லாட்டினா செல்லுன்னு சொல்கிறோம். செல்லில் பாசிட்டிவ் எலக்ட்ரோட், நெகட்டிவ் எலக்ட்ரோடெலாம் சொல்கிறோம். பாசிட்டிவ் எலக்ட்ரோடு ஆனோடு, நெகட்டிவ் எலக்ட்ரோட் கேத்தோடு சொல்கிறோம். கரெக்டாக? ரைட். அதுக்கு அடுத்தது இதில் இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் கவனிக்கணும். இப்போ இந்த டைரக்ட், நான் இது வந்து எலக்ட்ரானிக்ஸில் யூஸ் ஆகுது, கம்ப்யூட்டர் ஐட்டத்திலலாம் யூஸ் ஆகுதுன்னு சொன்னேன். எலக்ட்ரானிக்ஸ்னால என்ன? எலக்ட்ரிசிட்டி நமக்கு தெரியும். ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டின்னா என்ன? that is because of the stationary charges.
அப்போ மூவிங் சார்ஜஸ்னால் வரக்கூடிய இம்பேக்ட்டு அதுதான் கரண்ட், அதுதான் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி. அதுவும் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டெல்லாம் க்ரியேட் பண்ணது, இதெல்லாம் சொன்னோம், அது நிறைய பார்த்துருக்கோம். எலக்ட்ரானிக்ஸில் பார்க்குறப்போ இங்கே எப்படின்னா, திஸ் இஸ் நாட் பிகாஸ் ஆஃப் த எலக்ட்ரான்ஸ் இன் த மெட்டல். இதெல்லாம் எப்படி இருக்கும்? இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த எலக்ட்ரான்ஸ் ஆர் ஹோல்ஸ் ப்ரெசன்ட் இன் த டிரான்சிஸ்டர்ஸ், தட் இஸ் செமிகண்டக்டரில் இது வரும். அப்போ செமிகண்டக்டர்னு வந்துருச்சுனாலே அங்கே எலக்ட்ரானிக்ஸ் ஸ்டார்ட் ஆகிடுது. செமிகண்டக்டர்ஸ் அப்படின்னாலே தட் இஸ் சிலிக்கான் பேஸ்டாக இருக்க சிலிக்கான் ஜெர்மானியம் இதெல்லாம் வருது இல்லையா? அதனால தான் நம்ம பெரிய பெரிய எலக்ட்ரானிக்ஸ் இண்டஸ்ட்ரி பெரிய அந்த இடத்தையே வந்து சிலிக்கான் வேலி அப்படியெல்லாம் சொல்கிறோம். அப்போது இந்த இடத்துல நமக்கு செமிகண்டக்டர் யூஸ் ஆச்சுன்னா அங்கே எலக்ட்ரானிக்ஸ் வந்துடுது. நான் சொல்ல பாயிண்ட் புரியுதா? ஸோ ஒன்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் வந்ததுலேருந்து பெரிய பெரிய சைஸஸில் உள்ள காம்பனண்ட்லாம் குட்டியோண்டாயிடுச்சு. இதில் இன்னும் இப்போ மைக்ரோ எலக்ட்ரானிக்ஸு, நானோ எலக்ட்ரானிக்ஸ்னு இன்னும் பொடியாக போயிட்டே இருக்குது. இப்போ மாலிட்ரானிக்ஸ்னு சொல்கிறாங்க, அதையும் நீங்கள் கொஞ்சம் அப்படி காதில் வாங்கிக்கணும். மாலிட்ரானிக்ஸ்னால் இது வந்து அதாவது கண்டக்டர், செமிகண்டக்டர், இன்சுலேட்டர், இதை மூணாக பிரிக்கலாம் இல்லையா? நோட் பண்ணிக்க. ஒரு மேட்டரை பேஸ்ட் ஆன் த கண்டக்டிங் ப்ராப்பர்ட்டி எப்படி கிளாஸிஃபை பண்ணலாம்? தட் இஸ் கண்டக்டர், கரெக்டாக? இது என்ன? டோட்டலாக ஆப்போசிட், இன்சுலேட்டர், நான் கண்டக்டர், கரெக்டாக? இந்த ரெண்டுத்துக்கு இடையில் என்ன இருக்குது? செமிகண்டக்டர். இது ஓகேயா? என்னது? செமிகண்டக்டர். ஸோ கண்டக்டர், நான் கண்டக்டர், தட் இஸ் இன்சுலேட்டர், செமிகண்டக்டர். முதல்ல இது நல்லா புரிஞ்சுக்கோங்க, எதனால் இது வருது. இப்போ இந்த கண்டக்டரையும் நம்ம ஃபர்தராக ரெண்டாக பிரிக்கலாம். என்னன்னா மெட்டாலிக் கண்டக்டர், நான் மெட்டாலிக். நான் இன்ட்ரோ பயங்கரமாக கொடுக்குறேன், கொஞ்சம் யூஸ்ஃபுல், ஏன்னா நிறைய புது ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறதுனால. ஸோ நான் மெட்டாலிக் கண்டக்டர். மெட்டாலிக் கண்டக்டர்னு என்ன? மெட்டல் பேஸ், அதாவது எலக்ட்ரானிக் கண்டக்டர்னு சொல்கிறோம். இங்கே எலக்ட்ரான்ஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் கண்டக்டன்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. எலக்ட்ரான் இந்த டைரக்ஷனில் போச்சு அப்படின்னா கரண்ட் இந்த டைரக்ஷனில் இருக்கும். நோட் பண்ணிக்க, ஆப்போசிட் டைரக்ஷனில். இப்போ நான் மெட்டாலிக் அப்படின்னா எலக்ட்ரோலைட். இந்த எலக்ட்ரோலைட் அப்படின்னா அயானிக்காக இருக்கும். ஸோ அதனால தான் அது பேர் அயானிக் கண்டக்டர், இல்லாட்டா எலக்ட்ரோலிட்டிக் கண்டக்டர் அப்படின்னு சொல்லலாம். இங்கே அயான்ஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் கண்டக்டன்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. அப்போ அந்த பேட்ரி, செல்லு, புரியுதப்போ? இங்கெல்லாம் டைரக்ட் கரண்ட்டு தான் நிறைய இன்வால்வ் ஆகிட்டு இருக்கும். ஏன்னா அங்கே பொலாரிட்டி மாறிச்சுன்னா எல்லாம் ஏடாகூடமாக ஆகிடும் இங்கே. ஓகே, இது டாபிக் வேறு. இப்போ செமிகண்டக்டர் அப்படின்றது என்னது அப்படின்னா, ரூம் டெம்பரேச்சரில் இட் வில் நாட் கண்டக்ட், ஆனால் ஹையர் டெம்பரேச்சரில் இட் வில் கண்டக்ட். இந்த மாதிரி இருக்கக்கூடிய கண்டக்டர் பேர், தட் இஸ் செமிகண்டக்டர் பேர் இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் அப்படின்னு பேர். இது பேர் என்ன? இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர். And what is this intrinsic semiconductor? By its nature, they conduct at higher temperature. Okay, அந்த கண்டக்டன்ஸ் கெப்பாசிட்டி இருக்குது. எதனால்? இப்போ மெட்டாலிக் கண்டக்டர் வருவோம். ஃபர்கெட் அபவுட் திஸ். இது நான் இந்த பார்ட்டுக்கு வரேன். மெட்டாலிக் கண்டக்டரில் என்னென்னா, இப்போ வேலன்சியில் உங்களுக்கு தெரியும் இல்லையா? வேலன்சின்னு என்ன? அவுட்டர்மோஸ்ட் ஷெல், நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அவைலபிள் இன் த அவுட்டர்மோஸ்ட் ஷெல். இதில் வந்து என்னென்னா ரெண்டு விதமாக பிரிக்கலாம். இந்த மெட்டலோட ஆக்சுவலாக மெட்டலில் கரண்ட்டு கண்டக்ட் பண்ணுதுன்னா உள்பக்கமாகலாம் பண்ணல, வெளிப்பக்கமாக பண்ணுது. இட்ஸ் கால்ட் சிஎஃப் எலக்ட்ரான். சூப்பர்ஃபிஷியலாக தான் கண்டக்ட் பண்ணும். அப்போது இந்த மெட்டலில் என்ன இருக்குது? வேலன்சி பேண்ட், நிறைய ஆர்பிட்டால்லாம் சேர்ந்தது பேண்டு. ஸோ வேலன்சியில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸு அதெல்லாம் சேர்ந்த ஒரு பேண்ட், அது வேலன்சி பேண்ட். இது சும்மா ஸ்கிமேட்டிக் டயக்ராம் தான். இது இப்படி இருக்குமா, கொரடு மாதிரி இருக்குமா எல்லாம் கேட்கக்கூடாது, சும்மா ஒரு ஸ்கிமேட்டிக் டயக்ராம். ஸோ வேலன்சி பேண்ட் இது நம்ம அது கண்டக்ஷன் பேண்ட். நோட் பண்ணிக்க, எழுதிக்க கையோட. கண்டக்ஷன் பேண்ட், வேலன்சி பேண்ட், கண்டக்ஷன் பேண்ட். இந்த வேலன்சி பேண்டில் நல்ல கவனி, வேலன்சி பேண்டில் வேலன்சி எலக்ட்ரான்ஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் கண்டக்டன்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. இப்போது இன் கேஸ் ஆஃப் மெட்டாலிக் கண்டக்டரில் இந்த ரெண்டும் என்ன இருக்கும்னாக்கா, தட் இஸ் அப்படியே மிக்ஸ் ஆகிருக்கும். இதை வந்து நான் ஒரு செப்பரேட் டயக்ராமாக போட்டுறேன், ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். இது கண்டக்டர், நோட் பண்ணிக்கலாம். இது செமிகண்டக்டர், இது இன்சுலேட்டர்,
or non-conductor. இப்போ வேலன்சி பேண்டுங்கிறது இப்படி இருக்கும். இது வேலன்சி பேண்ட். கண்டக்டரில் இந்த வேலன்சி பேண்டும் கண்டக்ஷன் பேண்டும் ஓவர்லாப் ஆகிருக்கும். இப்போ புரியுதா? இங்கே ஓவர்லாப் ஆகிறதுனால புரியுதா? அப்போ அது ஈஸியாக கண்டக்ட் பண்ணுது. வேறஸ் இந்த இடத்துட்ட என்னென்னா இங்கே இன்சுலேட்டரில் பார்த்தா இது எங்கேயோ கிடக்கும். அப்போ அங்கே ஒரு ஃபர்பிடன் எனர்ஜி கேப்புன்னு சொல்லுவாங்க. அது பேர் என்ன? ஃபர்பிடன் எனர்ஜி கேப். இது வைடராக இருக்கும். எலக்ட்ரானிக்ஸில் நம்ம படிக்க போகிறோம், இருந்தாலும் அட்வான்ஸாக பார்த்துக்கிறோம். வேறஸ் இந்த இடத்துட்ட அது ரொம்ப பக்கமாக இருக்கும். இது வேலன்சி பேண்டும் கண்டக்ஷன் பேண்டும். அந்த ஃபர்பிடன் எனர்ஜி கேப் வந்து கம்மி. அதனால் இங்கே உள்ள எலக்ட்ரான்லாம் இருக்குல்ல, அப்போ ஹீட் பண்ணால் அப்படி ஜம்ப் ஆகி அங்கே போகும். அதனால தான் ரூம் டெம்பரேச்சரில் they do not conduct electricity. Higher temperature they will conduct electricity naturally. That is called intrinsic semiconductor. இதுலேயே இன்னொன்று இருக்குது. அது பேர் என்னென்னா, இப்போது இது ஒரு டைப்பு போட்டோன்னா இது ஒன்று. ரெண்டாவது டைப்பு இங்கே இருக்குது. அது பேர் எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர். இது என்ன சார் அநியாயமாக இருக்குது? ஹையர் டெம்பரேச்சரில் தான் நல்லா வறுத்தெடுத்தால் தான் அது கண்டக்ட் பண்ணோன்னா அப்போ ரூம் டெம்பரேச்சரில் என்ன பண்ணுறது? ஸோ ரூம் டெம்பரேச்சரில் கண்டக்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு புட்சால்தனமாக என்ன பண்ணலான்னா டோப்பிங் பண்ணி விட்டுற வேண்டியது. புரியுதா? ஸோ தட் இஸ் கால்ட் அடல்டரேட்டிங், அதாவது ஆடிங் இம்ப்யூரிட்டிஸ். அதை தான் டோப்பிங்னு சொல்கிறது. எலக்ட்ரானிக்ஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் டீட்டெயிலாக, பட் இருந்தாலும் இப்போயே சொல்லிக்கிறேன். ஸோ டோப்பிங் புரியுதா? பை ஆடிங் இம்ப்யூரிட்டிஸ் அதை தான் சொல்கிறோம் இப்போ. ஓகே, அது என்ன சார் ஆடிங் இம்ப்யூரிட்டிஸ் அப்படின்னா? அதாவது செமிகண்டக்டர்லேயே ரெண்டு இருக்குது. ஒன்று வந்து பி டைப் செமிகண்டக்டர், இன்னொன்று என் டைப் செமிகண்டக்டர். பின்னா பாசிட்டிவ் ஹோல்ஸ், எலக்ட்ரான் இல்லைன்னா அங்கே ஹோல்ஸு தான் இருக்கும் பாசிட்டிவாக. இதில் என் டைப் அது எலக்ட்ரான்ஸ். ஸோ பி டைப்பில் என்ன இருக்கும்? பாசிட்டிவ் ஹோல்ஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் கண்டக்டன்ஸ் ஆஃப் கரண்ட். என் டைப்பில் நெகட்டிவ் எலக்ட்ரான்ஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஹியர். ஓகே, இது இன்னும் டீட்டெயிலாக நம்ம எலக்ட்ரானிக்ஸ் படிக்கிறப்ப பார்ப்போம். இன்சுலேட்டர் தான் நான் பார்த்துட்டேன் ஏற்கனவே. இப்போ புரியுதா? ஸோ அப்போது இந்த எலக்ட்ரானிக்ஸை, அதாவது ஆல்டர்னேட்டிங் கரண்ட் ஆல்மோஸ்ட் தலைகீழ புரட்டி போட்டது யாருன்னா இந்த செமிகண்டக்டர் தான். அப்படியே இன்வேட் ஆகிடுச்சு. இருந்தாலும் பெரிய பெரிய கம்யூனிகேஷன்ஸ் எல்லாம், அதாவது கேபிள் நெட்ஒர்க்லாம் போடுறப்பெல்லாம் அது தாங்காது. ஃபார் எக்ஸாம்பிள் டிரான்ஸ்ஃபார்மர்லாம் இதெல்லாம் பண்ண முடியாது. ஓகேயா? தெர் ஆர் சம் லிமிட்டேஷன்ஸ். அது அடுத்தது இப்போது நம்ம கம்மிங் டு த பாயிண்ட். இந்த மாலிட்ரானிக்ஸ் அது தெரிஞ்சுக்கோங்க. இது ஃபியூ எலக்ட்ரான்ஸே இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருந்தது, இவ்வளோ எலக்ட்ரானிக்ஸ்னா யூ ஜஸ்ட் இமேஜின் மாலிட்ரானிக்ஸ்னால் என்ன? 1 mole ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னா எவ்வளோ இருக்கும்? 6.02 into 10^23 அவகேட்ரோஸ் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும் இல்லை? யூ ஜஸ்ட் இமேஜின். அதெல்லாம் இன்வால்வ் ஆச்சுனாக்கா என்னத்துக்கு வருது? எங்கே போய்டும். புரியுதா? ஸோ இப்போ இந்த நானோ ஸ்கேல் வந்தோன்னே இதெல்லாம் பயங்கர பாப்புலர் ஆகிட்டு இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து ஒரு அட்வான்ஸ்டு இது. நவ் லெட் அஸ் நாட் வரி அபவுட் இட். லெட் அஸ் ப்ரொசீட் வித் த டாபிக் நவ். இப்போது இந்த definition of basic concepts, difference in AC DC, அப்புறம் applications of AC, அதுக்கப்புறம் வந்து mathematical representation of AC, அதை தான் நான் சொன்னேன். sinusoidal wave formன்றதை, அதில் peak value, RMS value, RMSனாக்கா root mean square value அப்படின்னு அர்த்தம். அப்புறம் average value, அதுக்கப்புறம் இந்த ஃபேஸ்னா என்ன, ஃபேஸ் டிஃபரன்ஸ்னா என்ன, அந்த மாதிரியான சொல்யூஷன்லாம் பார்ப்போம். தென் ஆல்டர்னேட்டிங் கரண்ட் காம்பனன்ட்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அதில் வந்து ரெசிஸ்டார்ஸ் வந்து ஏசி சர்க்கியூட்ஸில் எப்படி இருக்குது, இண்டக்டர்ஸு அதனுடைய ரோல் என்ன இன் ஏசி சர்க்கியூட்டில், கெப்பாசிட்டர் அதோடைய ரோல் என்ன இன் ஏசி சர்க்கியூட்ஸில், இந்த மூணுத்தையும் சேர்த்தும் பார்ப்போம். அது ஓகேவா? எல்சிஆர் அப்படின்னும் பார்ப்போம். ஸோ இந்த கான்செப்ட் ஆஃப் இம்பிடன்ஸ் அப்படி நமக்கு தெரிஞ்சுக்கணும். இப்போ உங்களுக்கு ஏற்கனவே ரெசிஸ்டன்ஸ்னால் தெரியும். இப்போ ஓம்ஸ் லாவில் நம்ம பார்த்துருக்கோம். வாட் இஸ் ஓம்ஸ் லா? V இஸ் ஈக்குவல் டு IR. ஸோ அப்போ V இஸ் ஈக்குவல் டு IR அப்படின்னா அங்கே ஓம்ஸ் லாவில் ரெசிஸ்டன்ஸ் பற்றி சொல்கிறோம். ரெசிஸ்டன்ஸ் தான் அதோட யூனிட்டு ஓம். V வந்து வோல்டேஜ், I வந்து ஆம்பியர், இதெல்லாம் தெரியும் நமக்கு. அப்போது அந்த ரெசிஸ்டன்ஸுக்கு ஈக்குவலான ஒரு டேர்ம் இன் ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்டில் என்ன அப்படின்னா இம்பிடன்ஸ், அதாவது தடை அப்படின்னு அர்த்தம்.
ஒரு அப்டக்கிள். இந்த சில டிட்டர்ஜென்ட் விளம்பரத்தெல்லாம் பார்க்கலாம் நீங்கள், கரை நல்லது அப்படிம்பா. அப்போ தான் அவனுக்கு சோப்பு வியாபாரம் போகும், அது வேறு விஷயம். பட் இருந்தாலும் துவைக்கணும், அழுக்காக இருக்கக்கூடாது, பியூராக இருக்கணுன்ற டெண்டன்சி நமக்கு இருக்கும் இல்லை, அதனால கரை நல்லது. இன்னும் அதுக்கெல்லாம் ஈவெண்ட்லாம் கொடுப்பான், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதே மாதிரி கரை நல்லது மாதிரி தடை நல்லது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஸ்லிப்பரி ரோட்டில் எதாவது ஆயில் சீந்துருச்சின்னு வச்சுக்க, சைக்கிள் ஓட்டினா ஸ்கிட் ஆகி கீழே வந்துடும், பைக் காரன் ஸ்கிட் ஆகிடுவோம். ஸோ அப்போ என்ன போடுவாங்க, அங்கே சாண்டை தூக்கி போடுவாங்க. அந்த சாண்டை தூக்கி போட்டோன்னா கொஞ்சம் ஃப்ரிக்ஷன் கிடைக்கும். அப்போ ரன்னிங்க்கு ஃப்ரிக்ஷன் இஸ் ரெக்வயர்டு. ஃப்ரிக்ஷன் இல்லைன்னா உழைய வேண்டியதுதான். ஆனால் அந்த ஃப்ரிக்ஷனே ஓவராக போச்சுன்னா அது அப்டக்கிள் ஆகிடும். ஓகே, அதுதான் ஒவ்வொரு விதத்துலேயும் அது வருது. இப்போ ரோட் கிரிப் இருக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோம், டயர்ஸ் எல்லாம் என்னம்மா பேங்கிங் ஆஃப் கர்வ். பேங்கிங் ஆஃப் கர்வ் வந்து ஓகே, அதுலேயும் தட் இஸ் இருக்குது. அதில் என்னன்னாக்கா கர்வ்டு பாத்தில் அந்த ரோடு எலிவேஷன் ஏன் அப்படி இன்க்ளைண்டாக கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு, தட் இஸ் பிகாஸ் ஆஃப் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் எல்லாம் நம்ம படிப்போம், அது வேறு கதை. ஓகேயா, நவ் லெட் அஸ் கம் பேக். அப்போ இதில் இந்த இம்பிடன்ஸு அப்படிங்கிறது என்னன்றது தெரிஞ்சுக்கணும். இப்போ புரியுதா? இந்த இம்பிடன்ஸ் ரியாக்டன்ஸ்ன்றது 3 காம்பினேஷனில் இருக்கும். எப்படி? கண்டக்டிவ் ரியாக்டன்ஸ், கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ், அதுக்கப்புறம் இங்கே இம்பிடன்ஸ் இம்பிடன்ஸ் இன் சீரீஸ் அண்ட் பேரலல் சர்க்யூட், இந்த 3 சேர்ந்து. புரியுதா? அது இண்டக்டன்ஸ் அப்படிங்கிறது என்ன சொல்கிறோம், காயிலில் வரக்கூடியது தானே அது இண்டக்டன்ஸு. நம்ம எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன்லாம் பார்த்துருப்போம். அதில் வந்து காயில் வழியாக கரண்ட்டு போகிறப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு க்ரியேட் ஆகுது. கரெக்டாக? அப்படியே ரிவர்ஸ் எல்லாம் பண்ணி நம்ம அந்த ரைட் ஹேண்ட் ரூல் அது இதெல்லாம் பார்ப்போம். அப்போது காயிலில் என்ன நடக்குது, மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் ஸ்டோர்டு ஆல்மோஸ்ட். கெப்பாசிட்டரில் என்ன நடக்குது, எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் ஸ்டோர்டு. இப்போ கரெக்டாக இந்த ரெண்டும் சேர்ந்ததுன்னு என்ன ஆகும், அந்த இடத்துல ஒரு ஃபோர்ஸ் வரும். அதுதானே FBI ரூல் நம்ம சொல்கிறோம். எஃப் அப்படின்னா ஃபோர்ஸ், பி அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட், ஐ அப்படின்னா கரண்ட், இல்லையா? இந்த 3 ஒன்றோட ஒன்று பர்பண்டிகுலராக இருக்கும், மியூச்சுவலி பர்பண்டிகுலராக ஆர்த்தோகோனலாக இருக்கும். அது அந்த காலத்தில் இந்த எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், இசட் ஆக்சிஸ் 3 டைமென்ஷனில் போடலை அப்படிங்கிறதுனால, தெரியாதுன்றதுனால அவங்க கையை காலெலாம் வச்சு ஏதோ லெஃப்ட் ஹேண்ட் ரூல், ரைட் ஹேண்ட் ரூல், துப்பாக்கி சொல்கிற மாதிரிலாம் வச்சு எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. இப்போ நமக்கு 3 டைமென்ஷன் நல்லா தெரியுன்றதுனால ஸ்ட்ரைட்டாக எக்ஸ் ஆக்சிஸில், ஒய் ஆக்சிஸில், இசட் ஆக்சிஸில் இந்த FBI இருக்குது. அவ்வளோதான், புரிஞ்சிடும். கரெக்டாக? வாட் இஸ் FBI? எஃப்னா ஃபோர்ஸ், பின்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட், ஐன்னா இந்த 3மே ஒன்றுக்குள்ளே ஒன்று காம்ப்ளிமெண்ட்ரியாக இருக்கும். ஃபோர்ஸ் இருந்ததுன்னா இப்போ அதனால தான் லைட்டை வந்து முத என்ன சொன்னாங்க, பார்ட்டிக்கல் தியரியில் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. லைட் இஸ் மேட் அப் ஆஃப் பார்ட்டிக்கல், நியூட்டன் சொல்லிட்டு போயிட்டார். ஏன்னா அது பவுன்ஸ் ஆகுதுப்பா, ஸோ ரிஃப்ளெக்ஷன். கொஞ்சம் அப்படி விலகிலாம் போகுதுப்பா, ரிஃப்ராக்ஷன் ஒத்துக்கிட்டோம். ஆனால் இன்டர்ஃபியரன்ஸுனாக்கா, இப்போ ஒரு ஆட்டோக்காரன் வருவான், பஸ்ஸுக்குள்ளே பூந்து ஃப்ரண்ட்டில் போக முடியுமா? முடியாது. இன்டர்ஃபியரன்ஸ் cannot take place in காப்போசுலர் தியரி, பார்ட்டிக்கல் தியரி. அப்போ அந்த இடத்துல நம்ம என்ன கொண்டு வர வேண்டியதாக இருக்குது, வேவ் தியரி, அதாவது ஹைஜன்ஸ் பிரின்சிபல்னு சொன்னோம். அங்கே இன்டர்ஃபியரன்ஸ் வரும். அதுக்கப்புறம் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆட்டோமேட்டிக்காக வந்துடுச்சு, இல்லையா? எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு பண்ணுறப்போ 2 இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். என்னென்ன? ஃபஸ்ட்டு வந்து என்ன, ஆம்பியர் சர்க்யூட்டல் லா அப்படிங்கிறத பார்த்தோம். அதை மாடிஃபை பண்ணது மேக்ஸ்வெல். ஸோ அவரோட கான்ட்ரிபியூஷன் ரொம்ப ஜாஸ்தி இங்கே. ஸோ மேக்ஸ்வெல் வந்தோன்னா அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டுன்ற கான்செப்ட் இன்னும் பலமாயிடுச்சு. அதில் தான் நம்ம பார்த்தோம் அந்த என்ன கரண்ட், அது டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட். அவர் அதை பற்றி ரொம்ப அதிகமாக பேசினார். ஓகேவா? ரைட், அது அந்த டாப்பிக்கில் பேசிப்போம். லெட் அஸ் ஃபர்தர் ப்ரொசீட். ஸோ அப்போ இந்த இடத்துல இண்டக்ஷன் அப்படிங்கிறது காயில்னாலையும், கெப்பாசிட்டன்ஸு அது என்ன கொடுக்குது, எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்டு, எலக்ட்ரிக் சார்ஜ்னாலையும். ஸோ இது எலக்ட்ரிக் ஃபீல்டுனா அது மேக்னெட்டிக் ஃபீல்டு. புரியுதா? ஸோ ஸ்டோரிங் டிவைஸ் அப்படின்னு சொல்லலாம். விச் இஸ் த ஸ்டோரிங் டிவைஸ் ஃபார் ஸ்டேஷனரி சார்ஜஸ் ஆர் எலக்ட்ரிக் ஃபீல்ட்? கெப்பாசிட்டர். விச் இஸ் த ஸ்டோரிங் டிவைஸ் ஃபார் மேக்னெட்டிக் ஃபீல்ட்? இண்டக்ஷன் காயில். இப்போ புரியுதா? ஸோ அப்போ அந்த இண்டக்ஷன் காயில் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஆகிடுது. சரியா? ஒரு ரெசிஸ்டன்ஸ் வழியாக சார் கரண்ட்டு போயிட்டே இருந்ததுன்னா என்ன சார் ஆகும், ஹீட்டு ப்ரொடியூஸ் பண்ணும்.
இல்லையா? ஏன்னா ரொம்ப முண்டி அடிச்சுட்டு போகணுமே அது, அப்போ ஹீட்டு டெவலப் ஆகும்ல. ஸோ ரெசிஸ்டன்ஸ் இப்போ இந்த கிளாஸை நான் என்ன பண்ணுறேன், அநேகமாக நான் ஒரு 3 ஹவரில் முடிச்சுடுவோமான்னா இப்போயே டயர்ட் ஆகிடுவீங்க. அப்போது நம்மளுடைய பாத் அந்த ட்ராவலிங் டிஸ்டன்ஸு ஜாஸ்தியாச்சுன்னா என்ன ஆகும், ரெசிஸ்டன்ஸ் இஸ் டெவலப்டு. கரெக்டாக? ஸோ அப்போ ரெசிஸ்டன்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷன் டு லென்த் ஆஃப் த கண்டக்டர். நோட் திஸ் பாயிண்ட். ரெசிஸ்டன்ஸ் இஸ், இதெல்லாம் பேக்ரவுண்ட் கான்செப்ட்ஸாக கொடுக்குறேன், இன்னும் டீப்பாக நம்ம போவோம். ரெசிஸ்டன்ஸ்னால என்ன ஆகுது, லென்த் இன்க்ரீஸ் பண்ண, கண்டக்டர் இன்க்ரீஸ் பண்ண என்ன ஆகும், லென்த்து ரெசிஸ்டன்ஸ் கண்ணாமண்ணான்னு இன்க்ரீஸ் ஆகும். அதனால தான் அயன் பாக்ஸில் என்ன பண்ணியிருப்பான், அந்த லென்த் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் அதை சுற்றி அப்படி வச்சுருப்பாங்க ஜிக்ஸாக்காக. அதோடு இல்லாமல் இந்த ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன், கண்டக்டர் ஒரு ராடு, அதை இன்னும் ரெடியூஸ் பண்ணி ஒயரை இன்னும் ஸ்லிம்மாக மாற்றி விட்டோம்னு வச்சுக்க, இன்னும் டென்ஷன் ஆகிடும் இல்லையா? இப்போ இந்த கதவு ஏதோ ஓரளவு இருக்கிறதுனால அப்படி போயிட்டு இருக்கலாம், இது வழியாக யானை போகுமா? புரியுதா? அப்போது இந்த ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் கம்மி ஆச்சுன்னாக்கா அந்த ஓட்டம் தடைப்படும் இல்லையா? அதுதானே தடை, அதுதானே மின் தடை, அதுதானே ரெசிஸ்டன்ஸு. ஸோ ரெசிஸ்டன்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷன் டு லென்த் ஆஃப் த கண்டக்டர் அண்ட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷன் டு ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன். நான் கதை சொல்ல எழுதணும். ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஆஃப் த கண்டக்டர். ஸோ ஆர் இஸ் ப்ரொபோர்ஷன் டு எல் and R is inversely proportional to L, means R proportional to 1 by A. Sorry. அப்போ R is proportional to L by A. அப்போ அந்த proportionality remove பண்ணணும்னா you have to introduce a constant and that is called resistivity, that is rho. அதனால தான் R is equal to rho into L by A ன்னு போட்டோம். ஸோ இதெல்லாம் கூட இதில் இன்க்ளூட் ஆகும். ஓகே, ரைட். ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுவோம். அடுத்தது இந்த ஃபேஸர் டயக்ராம். இந்த ஃபேஸர் டயக்ராம் என்ன, இந்த ஃபேஸ் ஆங்கிள்ஸ் எப்படி ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் பற்றி தான் பார்க்குறோம். Then AC voltage, இதில் LCR circuit, LCR in series. இந்த LCR in series அப்படிங்கிறது L அப்படின்னா இண்டக்ஷன், Cனா Rனா ரெசிஸ்டன்ஸ். இந்த 3 எலிமெண்ட்டையும் நம்ம வரிசையை வச்சு அதில் ஏசியில் போட்டோம்னா என்னென்னலாம் எஃபெக்ட் வரப்போகுது அதை பயங்கரமாக நம்ம படிப்போம். தென் பவர் இன் ஏசி. ஸோ இன்ஸ்டன்டானியஸ் பவர்னா என்ன, ஆவரேஜ் பவர் அப்படின்னா என்ன, அதுக்கப்புறம் வில் பி டிஸ்கஸிங் அபவுட் த பவர் ஃபேக்டர். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அதில் நிறைய கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஸோ பவர் ஃபேக்டர், தென் பவர் இன் ரெசிஸ்டார், இண்டக்டர், கெப்பாசிட்டர், இதெல்லாம். அதுக்கப்புறம் வில் பி டிஸ்கஸிங் அபவுட் த டிரான்ஸ்ஃபார்மர். டிரான்ஸ்ஃபார்மர்னா என்ன, அதோட ரோல் என்ன, அதாவது ஒரு லோயர் பொட்டன்ஷியல்லேருந்து ஹையர் பொட்டன்ஷியலுக்கு கன்வெர்ட் பண்ணோன்னா டிரான்ஸ்ஃபார்மர் வேணும். இப்போது அதே மாதிரி இந்த டிரான்ஸ்ஃபார்மர் பேர் ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர். நோட் டவுன் திஸ். அதாவது வாட் இஸ் த ரோல் ஆஃப் ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர், லோயர் பொட்டன்ஷியலை ஹையர் பொட்டன்ஷியலாக மாற்றும் இல்லையா? அதே மாதிரி ஹையர் பொட்டன்ஷியலை லோயராக மாற்றுறதுக்கு என்ன, ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். இப்போ கல்பாக்கத்துலேருந்து நமக்கு எனர்ஜி வருது, கரண்ட் வருது, அங்கேருந்து அப்படியே மெகா வோல்ட்டில் பயங்கரமாக வரும். அது அப்படியே வீட்டில் கொடுத்து நம்ம ஏதாவது ஒரு கம்ப்யூட்டரில் போட்டோன்னா வெடித்து சின்னாபின்னம் ஆகிடும், அவ்வளோ வோல்டேஜ் தாங்கவே முடியாது. அதனால் நம்ம எசென்ஷியலி இந்த கிரிட் ஒர்க்கெலாம் என்ன பண்ணுறாங்க, ஸ்டெப் டவுன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்தோன்னா லோக்கலாக பிரிச்சுட்டு 2 விதமான ரேட்டிங் இருக்கும். இப்போ நம்ம டொமஸ்டிக் கரண்ட்டெல்லாம் 2 ரேட்டிங் போயிட்டு இருக்குது. ஒன்று வந்து 5 amps, இன்னொன்று 15 amps. இந்த 5 amps இண்டஸ்ட்ரியல் யூனிட்னா 15 amps நிறைய போடுவாங்க. ஸோ அப்போ டொமஸ்டிக்லேயே 2 இருக்குது, 5 amps அப்புறம் 15 amps. 5 amps என்ன, 5 ampere கரண்ட் ரேட்டிங் அப்படின்னு பேர். நோட் டவுன். இன்னொன்று என்ன, 15 amps. இப்போ இந்த ஸ்விட்சஸ் எல்லாம் பார்த்தோன்னு வச்சுக்கேன், பெருசாக இருக்கும், பெரிய மண்டையாக பெத்த மண்டையாக இருக்கும்போது அது வந்து 15 amps. சின்னதாக இருக்குல்ல அது வந்து 5 amps. இன்னொன்று வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, வித் எர்த்து வித்தவுட் எர்த்து இருக்கும். எங்கெல்லாம் எர்த்து பண்ணுறோம், எங்கெல்லாம் மெட்டல் காம்பனண்ட் இருக்கோ அங்கெல்லாம் ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. எர்த் பண்ணணும், அதுக்காக தான் அந்த இடத்துல எர்த்தை ப்ரொடக்டிவாக கொடுக்குறாங்க. ஓகேயா? ஸோ அப்போது ஒன்று ப்ளஸ்ஸு, இன்னொன்று மைனஸு, பாசிட்டிவ் நெகட்டிவ்னு சொல்லுவோம். 3வது டெர்மினலை என்ன பண்ணுறோம், அங்கே எர்த் பண்ணுறோம். எர்த்தை எப்போதும் க்ரீன் ஒயரில் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். அதே மாதிரி ப்ளஸ் இருக்குல்ல பாசிட்டிவ், அதை வந்து ரெட்டில் இண்டிகேட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இதை வந்து ப்ளூ இல்லைனாக்கா பிளாக்கில், இது மைனஸு.
ஸோ இந்த மூணும் நம்ம அந்த சிம்பாலிக்காக தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஓகேவா? ரைட். இதில் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இதனுடைய டிரான்ஸ்ஃபார்மர்னு பார்க்குறப்போ அந்த பிரின்சிபல் ஆஃப் ஆப்ரேஷன், கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஒர்க்கிங், எஃபிஷியன்சி, லாசஸ் இதெல்லாம் பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். அதுக்கப்புறம் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர், இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கான்செப்ட்டு. தென் ஆல்டர்னேட்டர் அண்ட் ஜெனரேட்டர், அதோட பேசிக் பிரின்சிபல்ஸ் என்னன்றதை பார்ப்போம். தென் ஏசி இன் ப்ராக்டிஸ், அது பாலிஃபேஸ் சிஸ்டம்னா என்ன, 3 phase ஏசி சர்க்கியூட் அப்படிங்கிறது என்ன, அண்ட் தென் what are the advantages of polyphase systems. ஸோ இது எல்லாம் அடங்கியது தான் இந்த கரண்ட் சர்க்கியூட் அப்படிங்க. அது நோட் பண்ணிக்க வேணாம். Polyphase systems, 3 phase AC circuits, then we'll be discussing about the advantages of polyphase system. Okay? Right. Now, let us discuss about the first aspect. Let's go. Sir, in the direct current circuit la eppadi mention pannalam? No doubt. Direct current போறது அந்த ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ், சின்ன கோடு மைனஸ் கேத்தோடு, பெரிய கோடு ப்ளஸ் ஆனோடு. இது போட்டுட்டு இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதா, ஒரு ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணுற ஒரு சிம்பிள் சர்க்கியூட் நான் போடுறேன். அப்படி கனெக்ட் பண்ணால் இப்போது இந்த இடத்துட்ட என்னாவது, இதை தான் டைரக்ட் கரண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது உனக்கு தெரியும் மைனஸ்லேருந்து எலக்ட்ரான்ஸ் எல்லாம் இப்படி போகுதா, அப்போ கரண்ட்டோட டைரக்ஷன் எப்படி இருக்கும், இப்படி வந்துட்டு இருக்கும். ஓகேவா? அடுத்தது போட்டுச்சா? இப்போ நான் அதாவது யூஸ்வலாக இந்த சர்க்கியூட்டெல்லாம் கரண்ட்டோட டைரக்ஷன் தான் மென்ஷன் பண்ணுவாங்க. ஆனால் நீ எப்படி புரிஞ்சுக்கணும், ஆப்போசிட்டாக எலக்ட்ரான்ஸ் போகிறது தான். ஸோ எலக்ட்ரான் இப்படி போகுது அப்படின்னா என்ன அர்த்தம், கரண்ட் இப்படி வருது. இப்போ புரியுதா? யூனிட் டைரக்ஷனில் போய்ட்டு. ஸோ கரண்ட் அப்படின்னாலே என்ன, ரன்னிங் ஃப்ளோ, யூனிட் டைரக்ஷனல் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ், அதுதான் கரண்ட்டு. கரெக்டாக? ரைட். இப்போது ஏசியில் எப்படி இருக்கும், ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டில் இது ஒரு ஏடாகுடம் பிடிச்சது. என்ன ஆகும்னா 2 பக்கமும் போயிட்டு இருக்கும், அது மாறி மாறி அந்த சைக்கிளில் வரும். ஓகே? ஸோ ஏசி வோல்டேஜ் போகிறப்ப அது இப்படியும் போகும் இப்படியும் போகும், மாறி மாறி வரும். அதனால் அந்த டைரக்ஷன் வந்து கேர்ஃபுல்லாக அதை மானிட்டர் பண்ணணும் நாங்கள். இது எதனால், இதை நான் இன்னும் கொஞ்சம் இல்லஸ்ட்ரேட் பண்ணுறேன். இதையே 2 விதமாக போடுறேன். ஒன்று வந்து அதாவது இந்த ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டை இந்த பக்கம் ப்ளஸ் டெர்மினல் இருந்து இப்படி போகுது, இங்கே மைனஸ் இருக்குது. அடுத்தது இப்போ இது மாறப்போகுது, ஏன்னா இன்ஸ்டன்டானியஸாக மாறும்னு சொல்லியிருக்கனே. அப்போ என்னாகும், இது மைனஸு இது ப்ளஸ்ஸு மாறிடுச்சு. இதனால் கவனிக்கணும், இது இப்படி போட்டால் காயில் ஆகிடும், ஜிக்ஸாகாக போட்டால் ரெசிஸ்டார் ஆகிடும். ஓகே? ஸோ அப்போது இந்த இடத்துட்ட இப்போ பார்ப்போம். நான் என்ன சொன்னேன், ப்ளஸ்லேருந்து போகணும் இல்லையா? ஸோ கரண்ட்டோட டைரக்ஷன் இது ஐ. ஓகேவா? இது புரிஞ்சுதா? நீ இப்படி போட்டு கன்ஃபியூஸ் பண்ணுறதை விட இந்த மாதிரி 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணி போட்டோம்னா இன்னும் தெளிவாக இருக்கும். இங்கே என்ன மாறி போச்சா, அப்போ என்ன ஆகும், ப்ளஸ்லேருந்து இப்படி போகும். அப்போது கரண்ட்டோட டைரக்ஷன் இந்த பக்கம். ஓகேவா? இது புரியுதா? ஸோ இது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த டெர்மினல் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் அப்படின்றதுனால. கிளாக் வைஸ் கரண்ட் கோஸ் இன் கிளாக் வைஸ் டைரக்ஷன். ஆஃப்டர் ஷார்ட் வைல் போலாரிட்டி சேஞ்ச் வில் பி தேர். ஸோ அப்போ ஆப்போசிட்டாக பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி when the waveform of alternating voltage is a sine wave, it is called sinusoidal voltage or alternating voltage. நோட் பண்ணிக்கோ. ஸோ நம்ம இது மறந்துடு,
இதுதான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இந்த டாப்பிக்கில். ஓகேவா? ரைட். ஸோ நெக்ஸ்ட் போவோம். யாராவது இந்த நோட்ஸை கலெக்ட் பண்ணிட்டே வாங்க. நவ் லிசன். இப்போது V அப்படிங்கிறது இஸ் ஈக்குவல் டு Vm sin omega t. இது ஆக்சுவலாக சைன் தீட்டா தான். அந்த சைன் தீட்டாவை தான் நம்ம என்ன பண்ணுறோம், தீட்டான்றது என்னது, தீட்டா பை டி இஸ் ஈக்குவல் டு ஒமேகாவா. அப்போது தீட்டாவை என்ன பண்ணலாம், ஒமேகா டின்னு போடலாம். அதுதான் இங்கே போட்டிருக்காங்க. இப்போ புரியுதா? அடுத்தது இந்த இடத்துல Vm sin omega t. இப்போது we are talking about this sinusoidal voltage. Take down sinusoidal voltage அப்படின்னா என்ன சொன்ன, ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ். நோட் பண்ணிக்க, ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ். ஸோ இதில் வேவ் ஃபார்ம் எப்படி இருக்கும், சினுசாய்டலாக இருக்கும். என்னது, சைன் வேவாக இருக்கும். அதை சினுசாய்டல் வேவ் அப்படின்னு சொல்கிறோம். இப்படி இப்படி இருக்கும். ஓகே. and this is given by V is equal to Vm sin omega t. இந்த V அப்படிங்கிறது நோட் பண்ணிக்க, V இது வந்து V அப்படிங்கிறது that is instantaneous. என்னது, அந்த க்ஷணத்தில். இன்ஸ்டன்டேனியஸ்னு என்ன, அப்படி ஒரு ஸ்பிட் செகண்டில். இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூ ஆஃப் ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ். நீங்கள் எழுதுகிறப்ப தெளிவாக எழுதணும். ஓகே, அறகுறையாக எழுதாதீங்க. ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ் விஎம்னு என்ன, நான் சொன்னல இந்த மாதிரி வோல்டேஜ் இருக்குது. இதுதான் வோல்டேஜ். இப்போ இதோட மேக்ஸிமம் இருக்குல்ல, இது கொஞ்சம் கொஞ்சமாக ஏறும் இறங்கும், அப்புறம் ரிவர்ஸ் சைடில் போவோம், அப்படி வந்துடும். ஸோ இதனுடைய இந்த மேக்ஸிமம் இருக்குல்ல, இந்த வேல்யூ தான் விஎம். இப்போ புரியுதா? ஓகேவா? டயக்ராம் போடு. ஸோ விஎம்னு என்ன, மேக்ஸிமம். அது சார், அப்போ இது என்ன, மைனஸ் விஎம்னு போட்டுக்கோ, வெக்டோரியலில் போட்டுக்க வேண்டியதான். ஸோ மைனஸ் விஎம், ஆப்போசிட் சைடில் மேக்ஸிமம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அப்போது இந்த இடத்துல ஜீரோவில் ஆரம்பிக்குது. அப்போ அந்த பை அப்படின்னு இருக்கும் இல்லையா, ஐம் சாரி, அது பை பை 2, இது பை. இங்கே 1/2 பை இல்லையா, அதாவது 3/2 பை. இது 2 பை. இப்போ புரியுதா? ஓகேவா? இந்த வோல்டேஜ் எப்படி போடுறேன், எக்ஸ் ஆக்சிஸில் அது எப்படி போயிட்டு, தீட்டாவோட வேல்யூ, அதாவது அந்த ஃபேஸ் ஆங்கிள் மாறிக்கிட்டே இருக்குது. அதனால தான் எக்ஸ் ஆக்சிஸ் இங்கே என்னது ஒமேகா டி. இப்போ புரியுதா? இப்போ இந்த சைன் ஒமேகா டின்ற கான்செப்ட் உனக்கு புரியுதா? ஸோ ஒமேகா டி பில்டப் பண்ண வாட் யூ மீன் பை ஒமேகா டி, தீட்டா சேஞ்ச் ஆக வோல்டேஜ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. அதோட மேக்ஸிமம் வோல்டேஜ் எங்கே இருக்குது, when theta is equal to pi by 2. ரிவர்ஸ் டைரக்ஷனில் 1/2 பையில் இருக்கிறப்போ. இஸ் இட் கிளியர் நவ்? ரைட். ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், பீக் வோல்டேஜ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? நோட் பண்ணிக்க. ஸோ வாட் இஸ் திஸ் விஎம், மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் ஏசி வோல்டேஜ். ஏசி வோல்டேஜ் புரியுதா? இல்லாட்டா பீக் வேல்யூ அப்படின்னு சொல்லலாம், இல்லை பீக் வோல்டேஜ் அப்படின்னும் சொல்லலாம். நெக்ஸ்ட்டு, இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த ஹைட்டுக்கு பேர் என்ன சொன்னேன், ஆம்ப்ளிடியூட். நோட் பண்ணிக்கலாம், வேவ் ஹைட், ஆம்ப்ளிடியூட். என்னடா கீழே வரும், அது நெகட்டிவ் லெவல் தான். சரியா? இப்போது நான் சொல்கிற அந்த லாங்குவேஜ் உனக்கு புரியுதா பாரு. த டைரக்ஷன் ஆஃப் சினுசாய்டல் வோல்டேஜ், நல்லா புரிஞ்சுக்கோ. என்னது, த டைரக்ஷன் ஆஃப் சினுசாய்டல் வோல்டேஜ், அஃப்கோர்ஸ் ஈவன் கரண்ட், இஸ் ரிவர்ஸ்ட் ஆஃப்டர் எவ்ரி ஹாஃப் சைக்கிள். புரிஞ்சுதா புரியலையா? அப்படின்னா என்ன அர்த்தம், எவ்ரி ஹாஃப் சைக்கிளுக்கு ரிவர்ஸ் ஆகுது இல்லை, ஃபுல் சைக்கிள் ஒரிஜினல் வேல்யூ வந்து ஹாஃப் சைக்கிளுக்கு அப்படியே ரிவர்ஸ் ஆகுது. இந்த பாயிண்ட் எழுதிக்கோ. த டைரக்ஷன் ஆஃப் சினுசாய்டல்
voltage or current is reversed. Ediko reversed after every half cycle. Okay, that is first point. Second point, its magnitude is also changing continuously. Its magnitude is also changing continuously. அப்போ நம்ம எப்படி பீக் வோல்டேஜ், அதாவது இன்ஸ்டன்டானியஸ் வோல்டேஜ் இஸ் ஈக்குவல் டு விஎம் சைன் ஒமேகா டி அப்படின்னு போட்டோமோ அதே மாதிரி கரண்ட்டுக்கும் போடலாம். புரியுதா? ஸோ கரண்ட் ஐ இஸ் ஈக்குவல் டு என்னது ஐஎம். இது என்னது பீக் கரண்ட், பீக் வேல்யூ ஆஃப் த ஏசி கரண்ட் ஐஎம் இன்ட்டு சைன் ஒமேகா டி. ஓகேவா? ஸோ இதுவும் புரிஞ்சுக்கணும். நோட் பண்ணிட்டியா? ஓகே, இது சாரிங் ஸ்மெல் வருது இல்லை வெளியிலையா? போய் செக் பண்ணிட்டு வா. வெளியிலேருந்து வருதா? வெளியிலேருந்து இது ஏசி பிக்கப் பண்ணுது. ஓகே, ஸோ ஐ இஸ் ஈக்குவல் டு ஐஎம் சைன் ஒமேகா டி. கரெக்டா? இப்போது இந்த இடத்துல கரண்ட் போடணுன்னாக்கா கரண்ட் அந்த கிராஃப் போடு. இங்கே என்ன பண்ணணும்? ஐ. ஓகே, நோட் பண்ணிக்க ஐ. இங்கே என்ன வரும்? ஒமேகா டி. இப்போ எப்படி போடணும்? அதே மாதிரி தான். புரியுதா? ஸோ அப்போது இந்த வேல்யூ நம்ம ஐ எம் பீக் கரண்ட், இது நெகட்டிவ் சைடில் பீக் கரண்ட். ஓகேவா? ஸோ இது 0னா இது π/2னா இது π, இது 3/2 π, இது 2 π. ஓகேவா? ஸோ சினுசாய்டல் ஆல்டர்னேட்டிங் கரண்ட், அதுக்கப்புறம் சினுசாய்டல் ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ் ரெண்டுமே நம்ம பார்த்துருக்கோம். ஓகே சார், இது மாதிரி என் நம்பர் ஆஃப் வேவ்ஸ் இந்த மாதிரி ஏசி வோல்டேஜ் அப்படியே போயிட்டே இருந்தாக்கா அப்போது அதனுடைய ஒரு ஆவரேஜ் வேல்யூன்னு ஒன்று இருக்கும்ல, அது என்ன? அதுதான் மீன் வேல்யூ ஆர் ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் ஆல்டர்னேட்டிங் கரண்ட். இது எதுலேருந்து, ஏன்னா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் மாறி மாறி கூட இருக்கலாம். அப்போ நம்ம வி ஹாவ் டு கன்சிடர் தி ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் கரண்ட். நோட் பண்ணிக்கோ, ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் கரண்ட். Average value of current, right? Okay, so average value of current அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல நாம் இந்த ஆர்எம்எஸ் அப்படின்ற ஒரு கான்செப்டையும் பார்க்குறோம். அப்படின்னா என்னென்னா ரூட் மீன் ஸ்கொயர். என்னது? ரூட் மீன் ஸ்கொயர் வேல்யூ ஆஃப் ஏசி. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா தி ஆவரேஜ், நோட் பண்ணிக்கோ, ஆவரேஜ் வேல்யூ, average value of alternating current is defined as the average of all values of current, all values of current over a positive cycle. நோட் பண்ணிக்கோ, அண்டர்லைன் பாசிட்டிவ் சைக்கிள். பாசிட்டிவ் சைக்கிளை மட்டும் எடுத்துக்கிட்டு போகணும், இல்லாட்டினா நெகட்டிவ் சைட் மட்டும் எடுத்துகிட்டு போகணும். ஆர் நெகட்டிவ் சைக்கிள், நெகட்டிவ் cycle. So do you understand this concept? Okay, positive or negative.
ஸோ இதை வந்து ஒரு ஈக்குவேஷனை போடுறதா இருந்தால் நோட் பண்ணிக்கோ. ஐ ஆவரேஜ் என்னது ஐ ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு I average is equal to area of positive cycle. I average is equal to area of positive cycle divided by base length of half cycle. Half cycle. ஆர் அதை அப்படியே ரிப்பீட் பண்ணிக்கோ. ஏரியா ஆஃப் நெகட்டிவ் சைக்கிள் டிவைடட் பை பேஸ் லென்த் ஆஃப் ஹாஃப் சைக்கிள். அப்படின்னா என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் லெட் அஸ் கன்சிடர் திஸ் கிராஃப். இதில் 0 இருக்குது, இங்கே ஐ ஒய் ஆக்சிஸில், இங்கே என்ன சொல்லியிருக்கேன் ஒமேகா டி. ஒமேகா டி எப்படி போடலாம்? தீட்டான்னு போடலாம் இல்லையா? ஸோ தீட்டா. இப்போ என்ன இருக்குது நல்ல கவனி. இதில் இப்படி போகுது நம்மளுடைய கரண்ட்டு. இப்போ நம்ம ஆவரேஜ்னு எடுக்கிறோம் இல்லையா, ஒரு ஷார்ட்டஸ்ட் இன்டர்வல் ஆஃப் டி தீட்டாவில், புரியுதா? ஸோ நம்ம இங்கேருந்து இங்கே எடுத்துக்கிறோம். இதுதான் டி தீட்டான்னு எடுத்துக்கிட்டால் இது அப்படியே வரைஞ்சிக்கோ. இந்த செக்மெண்ட் இருக்குல்ல, இதில் சென்டர் பாயிண்ட்டை எடுத்துக்கிட்டு, ஓகே, இந்த ஷார்ட் செக்மெண்ட்டில் சென்டர் பாயிண்ட்டு இது ஐ, புரியுதா? ஸோ இந்த ஐ இங்கே என்னது டி தீட்டா, ஸ்மாலஸ்ட்டு டி தீட்டா. அப்போ இந்த ஏரியா அண்டர் தட் கர்வ் அப்படி தான் பார்க்குறோம். இப்போ புரியுதா? ஏரியா அண்டர் த கர்வ்னா இன்டெக்ரல் வந்துடும். அப்ளிகேஷன் ஆஃப் இன்டெக்ரல். எங்கே போனாலும் இந்த பிசாசு விடாது ஒன்று. ஓகே, ஸோ ஏரியா அண்டர் த கர்வ். ஸோ அப்போ ஏரியா அண்டர் த கர்வ்னா என்ன? நம்ம இன்டெக்ரலை இன்ட்ரோடியூஸ் பண்ணுவோம். ஏரியா ஆஃப் த எலிமெண்டரி, எலிமெண்ட்னா டிஃபரன்ஷியலி வெரி ஸ்மால் ஸ்ட்ரிப். அந்த பாட்டு நம்ம பார்த்தோம்ல, அந்த இதுக்கு ஏரியா எவ்வளோ வருது அந்த கர்வுக்கு கீழே, புரியுதா? அதை ஐடி தீட்டா அப்படி போடலாம், புரியுதா? அந்த ஸ்ட்ரிப்பு. ஸோ நம்ம ஏரியா ஆஃப் பாசிட்டிவ் சைக்கிள், இங்கே பாசிட்டிவ் என்னது ஹாஃப் சைக்கிள், ஏரியா ஆஃப் த பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள், அதை தான் நம்ம மீன் பண்ணுறோம். அப்படின்னா அது எங்கேருந்து எங்கேம்மா வரும்? 0லேருந்து பை வரையும் வரும்ல, புரியுது? அது பாசிட்டிவ்னாக்கா இது 0லேருந்து பை தானே, கரெக்டாக? இங்கேருந்து இது வரையிலும் இதில் இந்த பார்ட்டை இன்டகிரேட் பண்ணிகிட்டே வரும் இந்த ஏரியான்றது கர்வ். இப்போ புரியுதா? ஸோ இது தீட்டா, இது ஐ. அப்படிங்கிறப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? தட் இஸ் ஈக்குவல் டு இன்டகிரல் பிட்வீன் த லிமிட் 0 and பை, 0லேருந்து பை வரையிலும் இல்லையா, இன்ட்டு ஆஃப் ஐ டி தீட்டா. இப்போ புரியுதா? ஐ டி தீட்டா. இப்போ நமக்கு ஏற்கனவே தெரியும் ஐன்னு என்ன? ஐ சைன் ஒமேகா டி இல்லையா? அதை எடுத்துகிட்டு வரலாமா? ஸோ இப்போ தட் இஸ் ஈக்குவல் டு, வி ஆல்ரெடி நோ ஐ இஸ் ஈக்குவல் டு என்னம்மா? ஐ நாட் தானே? ஐஎம், ஐ நாட்டுன்னு சொல்லுவாங்க, ஐஎம்னு சொல்லலாம். ஐஎம் சைன் ஒமேகா டி. ஒமேகா டிக்கு பதில் தீட்டா போட்டுக்கலாமா? பிகாஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஒமேகா டி தானே. ஏன்னா இங்கே தீட்டான்றதுனால இங்கேயும் தீட்டான்னு போட்டேன். அப்போது ஏரியா நோட் பண்ணிக்க, ஏரியா ஆஃப் பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள் என்னம்மா? இஸ் ஈக்குவல் டு சொல்லு, இன்டகரல் 0 பிட்வீன் த லிமிட் 0 and பை, ஐ அப்படி ஐக்கு பதிலாக ஐஎம், கரெக்டாக? தென் சைன் தீட்டா, அதுக்கப்புறம் டி தீட்டா, கரெக்டாக? ஐ சைன் தீட்டா டி தீட்டா. ஓகே, சரியா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? தட் இஸ் ஈக்குவல் டு, இப்போது இந்த இடத்துல ஐஎம்ன்றது கான்ஸ்டன்ட்டு இல்லையா? அதனால் அதை வெளியில் எடுத்துக்கலாமா? ஸோ ஐஎம் இங்கே ஐ இன்ட்டு எம்மில் ஐ அட் எம் ஸ்மால் சப்ஸ்கிரிப்ட் இது. ஸோ 0 பை
அப்போ sin theta d theta கவனமாவா இப்போ sin thetaவை இன்டகிரேட் பண்ணால் என்னமா வரும் யா ஸோ மைனஸ் காஸ் theta பிட்வீன் த லிமிட்ஸ் இது வந்து என்ன டைப் ஆஃப் இன்டகிரல் டெஃபினட்டா இன்டெஃபினட்டா டெஃபினட் இன்டகிரல் ஏன் லிமிட்ஸ் இருக்குது அப்போ அங்கே என்ன பண்ணோம் ஃபைனல் மைனஸ் இனிஷியல் ஃபைனல் வேல்யூயை சப்ஸ்டியூட் பண்ணி இனிஷியல் வேல்யூவில் சப்ட்ராக்ட் பண்ணணும் ஸோ அப்போது 0 பை இது புரியுதா ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் IM இல்லையா IM இஸ் ஈக்குவல் டு சொல்லு IM இங்கே என்ன வரும் க்ளோஸ் ஓப்பன் ப்ராக்கெட்டு மைனஸ் காஸ் ஆஃப் பை முதல்ல பை ஃபைனல் மைனஸ் இல்லையா மைனஸ் ஆஃப் மைனஸ் கரெக்டாக அடுத்தது காஸ் 0 ஓகே க்ளோஸ் பண்ணு ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் IM இங்கே காஸ் 0 1 காஸ் பை 1 0 இல்லையா ஸோ அப்போ மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் 1 மைனஸ் 1 0 0 ஆகிடுச்சுனாக்கா அப்போது இந்த இடத்துட்ட ஐ மீன் தட் இஸ் அதாவது காஸ் பை எவ்வளோ காஸ் 0 1 மைனஸ் 1 சாரி மைனஸ் 1 அப்போ மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் அங்கே இல்லையா ஸோ அப்போ 1ன்னு வந்துடும் அது இது காஸ் 0 1 மைனஸ் ஆஃப் 2 வரும் கரெக்டாக புரியுதா காஸ் 0 1 மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ்ஸு இங்கே மைனஸு 1 + 1 2 ஸோ அப்போ 2ன்னு வந்துடும் புரியலையா ட்ரிக்னாமெட்ரி எடுப்போமா காஸ் 0 இஸ் ஈக்குவல் டு 1 அடுத்தது காஸ் பை இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1 ஸோ இப்போ இங்கே மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் அப்போ 1 இங்கே மைனஸ் ஆஃப் மைனஸ் 1 ப்ளஸ் 1 ஸோ 1 + 1 2 புரியுதா ஸோ 2 ஸோ தட் இஸ் twice the IM இப்போ புரியுதா twice the IM அப்போது இந்த ஆவரேஜ் அப்படிங்கிறது எப்படி இருக்குது twice the M இருக்குது ஓகேவா நோட் பண்ணிக்கோ அதாவது ஏரியா ஆஃப் த பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள் இல்லையா நெக்ஸ்ட்டு என்னம்மா எங்கே cos pi minus 1 minus of minus plus 1 cos 0 1 இல்லையா அது minus of minus plus 1 so 1 + 1 2 அது 2IM என்ன கன்ஃபியூஷன் இதில் ரைட் ஸோ 2IM ஓகேவா ரைட் அடுத்தது த பேஸ் லெங்த் டேக் டவுன் பேஸ் லெங்த் ஆஃப் ஹாஃப் சைக்கிள் எழுதிக்குமா the base length of half cycle என்னமா அது யார் சொல்லுவா base length of half cycle நம்ம ஏரியா அண்டர் த கர்வ் பார்த்துட்டோம் இப்போ base length of half cycle எவ்வளோ ஏன் நல்லா கவனி மறுபடியும் சொல்கிறேன் கவனி இந்த எடுத்துக்கோ அதே டயக்ராம் இப்போ இந்த இடத்துல நம்ம இந்த ஏரியா ஆஃப் த ஸ்மால் போர்ஷன் அதாவது இந்த ஏரியா இந்த வேவுக்கு கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா இதுதான் ஏரியா அண்டர் த கர்வ் A டிவைடட் பை பேஸ் லெங்த் இது 0 இது பை அப்போனா பை தானே புரியுதா ஸோ பேஸ் லெங்த் ஆஃப் ஹாஃப் சைக்கிள் இஸ் ஈக்குவல் டு பை கரெக்டா இப்போ ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் எதுக்கோ ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் AC current is equal to what is the formula we already discussed அதாவது IAV என்னன்னு பார்த்தோம் ஏரியா ஆஃப் த பாசிட்டிவ் இந்த பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள் தானே புரியுதா ஏரியா ஆஃப் த பாசிட்டிவ் இது என்னது ஏரியா ஆஃப் half positive cycle இல்லை positive half cycle கரெக்டா புரியுதா divided by base length அப்போனா என்ன வரும் that is the area of positive half cycle divided by base length ஓகேவா its base length ஸோ நம்ம ஏரியா ஆஃப் ஹாஃப் எவ்வளோமா பார்த்தோம் 2IM ஸோ 2IM டிவைடட் பை பேஸ் லென்த் வந்து பை இப்போ புரியுதா ஓகேவா
அப்போது ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் கரண்ட் எவ்வளோ 2Im டிவைடட் பை பை. நோட் பண்ணிக்கோ. இந்த 2Im டிவைடட் பை பை 1 பை பையோட வேல்யூ 0.637 2 பை பை 2 பை பை அதோட வேல்யூ செக் பண்ணிக்கோ. கால்குலேட்டர் போடு. 2 டிவைடட் பை 3.14 எவ்வளோ? ஸோ 0.637 இல்லையா? ஸோ எதுக்கோ ஐ ஆவரேஜ் வேல்யூ எவ்வளோ 2 இன்ட்டு IM டிவைடட் பை 3.14 போட்டால் 0. எவ்வளோ வந்தது? 637 இவ்வளோ IM. புரியுதா? is equal to AV. Note this point, it is very important. Okay, now we have found out the value for this AV, I mean IV. Okay va? இப்போ இது வந்து பாசிட்டிவ் சைக்கிளுக்கு போட்டிருக்கோம். நெகட்டிவ் சைக்கிளுக்கு மைனஸ் போட்டுக்க வேண்டியதான். புரியுதா? எழுதிக்கோ. ஸோ நெகட்டிவ் சைக்கிளுக்கு டேக் திஸ் negative cycle. I average for negative cycle minus 0.637 IM. That's all. This is for negative cycle. Negative half cycle. Okay ba? இப்போ ஆவரேஜ்னா என்ன? The sum of all currents over half cycle. அதுதானே இல்லையா? ஸோ அப்போது IAV அப்படிங்கிறது the sum of all currents பாசிட்டிவ் சைக்கிள்னா I1 ப்ளஸ் I2 ப்ளஸ் எக்ஸட்ரா அப் டு IN டிஃப்ரெண்ட் கரண்ட்ஸ் இருக்கும் இல்லையா? ஹோல் டிவைடட் பை என்ன வரும்? ஹோல் டிவைடட் பை N, the number of currents. எழுதிக்கோ, number of currents. So that is equal to IAV. Okay, இதில் இப்போ ரூட் மீன் ஸ்கொயர் அப்படின்னாக்கா இந்த ஆவரேஜ் வேல்யூ எடுத்துட்டோம்ல ஆஃப் ஸ்கொயர்டு வேவ், அது எல்லாத்தையுமே அப்படியே ஸ்கொயர்டு வேவாக எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு பேஸ் லெங்த் ஆஃப் ஒன் சைக்கிள். ஸோ IRMSனா என்ன? IRMSனா ரூட் மீன் ஸ்கொயர். ஸோ ரூட் மீன் ஸ்கொயர். மீன் ஸ்கொயர்னாக்கா தட் இஸ் ஏரியா of one cycle, area of one cycle of squared wave. Note panika, squared wave whole divided by adhe base length of one cycle, base length of one cycle. இது புரியுதா? base length of one cycle. அப்போ இந்த இடத்துல என்ன சொல்கிறான்? ஸ்கொயர்டு வேவ் அப்படின்னா நான் ஏற்கனவே கொஞ்சம் லைட்டாக அதை பற்றி சொன்னேன். என்னது? ஆம்ப்ளிடியூடை ஸ்கொயர் பண்ணால் இன்டென்சிட்டி இல்லையா? அதுதான் ஸ்கொயர் பண்ணுறோம் இப்போ. ஸோ ஸ்கொயர் பண்ணால் மேலாக்கில் போகும்ல. அதாவது இப்படி இந்த வேவ் முதல்ல போட்டது இப்படி போட்டோம் இல்லையா? இப்போ நம்ம ஸ்கொயர் பண்ணியிருக்கோம். ஸ்கொயர் பண்ணதுனால என்னாகும்? வேவ் லென்த்தில் எந்த மாற்றமும் இல்லை. இது ஸ்கொயர் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட்டு? நெகட்டிவும் பாசிட்டிவ் ஆகிடும்ல. கரெக்டாக ஸ்கொயர் பண்ணால் மாடுலஸ் மாதிரி ஆகிடும் இல்லையா? அப்போது இதை வேணால் இன்னொரு கலரில் வேணால் போட்டுக்கோ. இப்போ ஸ்கொயர் பண்ணிட்டேன், அப்போ அதோட ஹைட்டு மாறிடும். அப்போ இது மேலே வந்துடும். ஸோ இதே மாதிரி இன்னொன்று. இப்போ புரியுதா? ஆனால் ரெண்டு ஈக்குவல் சைஸ் இருக்க மாதிரி போட்டோம். ஓகேவா? இதை தான் நான் மீன் பண்ணுறேன். அப்போ இந்த இடத்துட்ட ஏரியான்றதுக்கு நம்ம பண்ணுமா? புரியுதப்போ? ஒரு ஷார்ட்டஸ்ட் போர்ஷனில் இந்த ஸ்கொயர்டு வேவ் அதுதான் d தீட்டா. இப்போ புரிஞ்சுதா? இதுதான் இந்த I ஸ்கொயர்டு வேவ். இது என்னது? I ஸ்கொயர்டு வேவ். இப்போ புரியுதா? இது I வேவ். டு யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ்? அது I ஸ்கொயர்டு வேவ், இது I வேவ். இப்போ இதுக்கு கால்குலேட் பண்ண போகிறோம் ஃபார் த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸு d தீட்டா. ஓகே, அந்த d தீட்டா ஸ்மால் லெவலில் பண்ண போகிறோம். அப்போ இங்கே பையில் மீட் ஆகுது, இங்கே 0. அப்போ இந்த லெங்த் எவ்வளோப்பா? பேஸ் லெங்த்து பை தான், அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. ஆனால் இது ஒன்றையும் கால்குலேட் பண்ணணும். இது வந்து கரண்ட் டைரக்ஷன் I, இது வந்து தீட்டா. ஓகேவா?
இப்போ இது பேர் என்ன, ஸ்கொயர்டு வேவ். நோட் பண்ணிக்கோ, ஸ்கொயர்டு என்னது வேவ் ஆஃப் ஏசி. அப்போ இந்த ஹாஃபு ஃபுல்லெல்லாம் இல்லை, எல்லாம் ஃபுல்லு தான் இங்கே. புரியுதா? இது புரிஞ்சுது? அது அதே லாஜிக் கொஞ்சம் கொஞ்சமாக வருவோம். அப்போ இது ஃபுல்லாக வருது இல்லை, 2 வேவ் சேர்ந்து வருது. அதாவது 2 ஹாஃப் வேவ் 1 ஃபுல் வேவ். அப்போனா 2π வரையிலும் போகும். ஸோ இதோட பேஸ் லென்த் எவ்வளோ போகுது, 2π வரையிலும் போகும் இங்கே. இப்போ புரிஞ்சுதா? ஓகே, ஏன்னா ஃபுல் வேவில் அது. ஸோ பேஸ் லென்த் ஆஃப் த ஃபுல் சைக்கிள் 1 சைக்கிள் தானே சொல்கிறோம். பேஸ் லென்த் ஆஃப் 1 சைக்கிள், அப்போ ஃபுல் வேவ் 2π. இப்போ இது தெரிஞ்சு, இப்போ இது தான் கண்டுபிடிக்கணும், இந்த 2 இதையும் கண்டுபிடிக்கணும் இல்லையா? ரைட். இப்போ நம்ம ஒரு இதுக்கு கண்டுபிடிச்சி 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் இல்லையா? ஸோ அப்போ ஏரியா அண்டர் திஸ் கர்வ், இந்த ஸ்மால் கர்வ் பார்த்துட்டோம்னா 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். நோட் பண்ணிக்கோ. ஸோ ஏரியா ஆஃப் எலிமெண்ட், ஏரியா ஆஃப் எலிமெண்ட் என்னமா இஸ் ஈக்குவல் டு இந்த ஐ ஸ்கொயர்டு இன்ட்டு டி தீட்டா தானே. இது புரியுதா? லென்த்து இன்ட்டு பிரெத்து தானே, டி தீட்டா. ஸோ ஐ ஸ்கொயர்டு இன்ட்டு இது வந்து ஐ ஸ்கொயர்டு தானே. ஓகே, ஸோ ஐ ஸ்கொயர்டு இன்ட்டு டி தீட்டா. ஸோ அப்போ இதை நாம் இன்டகிரேட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஏரியா ஆஃப், நல்லா கவனிச்சுக்கோ, 1 சைக்கிள். நோட் பண்ணிக்கோ, ஏரியா ஆஃப் 1 சைக்கிள் ஆஃப் ஸ்கொயர்டு வேவ், ஸ்கொயர்டு வேவ் இஸ் ஈக்குவல் டு 0 அண்ட் 2π வரையிலும் போகும். ஏன்னா 1 வேவ், ஃபுல் வேவ் எடுக்கிறோம், ஆஃப் வேவ் இல்லை, ஃபுல் வேவ் எடுக்கிறப்ப 0 to 2πன்னு எடுத்துடுறோம். அங்கே ஐ ஸ்கொயர்டு டி தீட்டான்னு வரும். இப்போ புரியுதா? ஓகேவா? இது ஃபர்தராக சால்வ் பண்ணலாமா? அதே இன்டகிரேஷன் தான், கவலைப்படாது. ஸோ அப்போது இங்கே நம்ம என்ன பண்ணுவோம், ஐக்கு பதில் என்ன பண்ணுவோம், ஐஎம் சைன் தீட்டா. வெரி குட். ஸோ அப்போ ஸ்கொயர் ஆகிடும் அது. ஏன்னா ஐ இஸ் ஈக்குவல் டு வாட், ஐஎம் சைன் தீட்டா. ஐ ஸ்கொயர்டுனா ஐ ஸ்கொயர்டு எம் சைன் ஸ்கொயர்டு தீட்டா. ஓகேவா? ஸோ கேர்ஃபுல்லாக போடு. ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன ஆகும், பிட்வீன் த லிமிட்ஸ் 0 and 2π. இங்கே என்ன பண்ணுறோம், ஐஎம் போட்டேன், ஐக்கு பதில் ஐ ஸ்கொயர்டு எம், அடுத்தது சைன் ஸ்கொயர்டு சொல்லுமா தீட்டா. புரியுதா? என்னது சைன் ஸ்கொயர்டு தீட்டா. ஓகே, இன்ட்டு டி தீட்டா. இப்போ இதை என்ன பண்ணலாம், தட் இஸ் இந்த ஹாஃப் ஆங்கிள் இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம். அப்போ சைன் ஸ்கொயர்டை நம்ம 1 - cos 2 தீட்டான்னு எழுதலாம், ட்ரிக்னாமெட்ரிக்கா இல்லையா? ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், ஐ ஸ்கொயர்டு எம்மை வெளியில் எடுத்துரு, பிட்வீன் த லிமிட் 0 and 2π. இங்கே சைன் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 - cos 2 தீட்டா டிவைடட் பை 2. அந்த ஃபார்முலா ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா நோட் பண்ணிக்க. 1 - cos 2 தீட்டா ஹோல் டிவைடட் பை 2. ஓகேவா? அப்புறம் டி தீட்டா. இப்போ we can split the integral now இல்லையா? I mean we can split the term இங்கே, இந்த term இருக்குது, அதை அப்படியே ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஸோ ஸ்ப்ளிட் பண்ண என்ன வரும், பொறுமையாக அப்படியே இன்னும் பயமே இல்லை. ஸோ ஐ ஸ்கொயர்டு எம் போட்டுட்டேன். அப்புறம் என்ன பண்ணுற, ஸ்ப்ளிட் பண்ணுற, ஒரு பெரிய ப்ராக்கெட்டை போட்டு இங்கே என்ன வரும், இந்த 2 இருக்குல்ல, அதை வெளில தூக்கிட்டு போயிடலாம். ஸோ 2 கான்ஸ்டன்ட் வந்துடுச்சு. அப்போ வெறுமனா 1 - cos 2 தீட்டா, 1 - cos 2 தீட்டா. இந்த 2வை வெளியில் எடுத்துகிட்டு வந்துடுறோம். ஸோ ஐ ஸ்கொயர்டு எம் என்னம்மா, என்னது மேலே ஹோல் ஸ்கொயர், ஆமாம் அது என்னது 2 sin, நான் வளரிட்டு இருக்கா 2 sin ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 - cos தீட்டா. அந்த ஸ்கொயரை தூக்குறோம் நம்ம இன் டேர்ம்ஸ் ஆஃப் காஸ் தீட்டாவில். ஃபார்முலா தெரியலையா? நோட் பண்ணிக்கோ, எழுதிக்கோ. 2 sin ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 - cos 2 தீட்டா. இப்போ நம்மள்கிட்ட சைன் ஸ்கொயர்னு இருக்கிறதுனால டிவைடட் பை 2 போட்டேன். புரியுதா? ஸோ இந்த ஃபார்முலா நோட் பண்ணிக்கோ. அடுத்தது, ஸோ அப்போது இங்கே 1, அதாவது வெறுமன டி தீட்டா வரும். அதுக்கப்புறம் மைனஸ் இங்கே cos 2 தீட்டா. ஓகேவா? ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன்றும் அவசரப்படாத. பிட்வீன் த லிமிட் 0 and 2π, பிட்வீன் த லிமிட்ஸ் 0 and 2π, க்ளோஸ் த ப்ராக்கெட். இப்போ புரியுதா? அடுத்த ஸ்டெப். ஸோ ஐ ஸ்கொயர்ட் எம் டிவைடட் பை 2. ஸோ இங்கே என்ன பண்ணுற, இது என்ன வரும், தீட்டா. கரெக்டாக? ஸோ தீட்டா மைனஸ், அப்புறம் இங்கே cos 2 தீட்டா என்ன வரும்,
1/2 sin 2 theta இல்லையா? ஸோ 1/2 sin 2 theta. Okay, close the bracket between the limits 0 and 2 pi. Done. இப்போ என்ன பண்ணணும், 2 pi சப்ஸ்டியூட் பண்ணி உள்ளே கொண்டு வரணும். ஓகேவா? புரிஞ்சுதா? ஒன்று பண்ணு, இது பண்ணுறதுக்கு மட்டும் இது எல்சிஎம் எடுத்து 2 வெளில தூக்கிடுவோம், சேஃபாக இருக்கும். ஸோ அப்போ எல்சிஎம் எடுத்துகிட்டு I² m in divided by 2, இங்கே என்ன பண்ணிட்டான் 2 ஓவராலாக வச்சுட்டு 2 theta minus sin 2 theta. இப்போ புரியுதா? between the limits 0 and 2 pi. நான் என்ன 2 pi, இப்போ இந்த 2 வெளியில் கொண்டு வந்துடலாம். அப்போ I² m divided by 4. கரெக்டாக? கொஞ்சம் சேஃபாக பண்ணலாமே. அதுக்கப்புறம் இங்கே 2 theta வருது. ஸோ 2 theta முதல்ல இது theta 2 பைன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம். ஸோ 2 into 2 பையா மைனஸ் சைன் இன்ட்டு இங்கே என்னமா வரும் 2 of 2 theta. கரெக்டாக? 2 pi. கரெக்டாக? புரியுதா? இது ஒரு சின்ன ப்ராக்கெட்டில் போட்டுக்கோ. மைனஸ் அடுத்தது 0. 0ங்கிறது இங்கே 2 0 0 ஆகிடும். அப்போ வெறுமனே இங்கே சைன் 0 என்னது 0, அதை விட்டுடலாம். அப்போ எல்லாமே 0 ஆகிடும். ஓகேவா? ஸோ நெக்லெக்டட். அப்போ இதுதான் நம்ம வேல்யூ. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு I² m டிவைடட் பை 4 இன்ட்டு 4 pi மைனஸ் இப்போ சைன் 2 ஆஃப் 2 pi எவ்வளோ? என்னடா சைன் 2 ஆஃப் சைன் n 2 pi 2 pi தானே, அதே தானே ரிஃப்ளெக்ட் ஆகும். கொஞ்சது போ. ஸோ 2 pi தான் அது. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு I² m டிவைடட் பை 4 இன்ட்டு 2 pi. 4 pi மைனஸ் 2 pi 2 pi. ஸோ கேன்சல் பண்ணால் 2. அப்போ I² m இல்லையா? இங்கே 4 pi, ஐம் சாரி, ஒரே நிமிஷம். இங்கே என்ன வருது, தீட்டா 4 pi வந்தது. இங்கே 2 pi 2 pi கரெக்டாக தானே போட்டிருக்கேன். 2 pi sin 0 4 sin 4 pi வந்து 0 வந்துடும். சாரி இல்லையா? இது 0 வந்துடும். ஓகேயா? sin 2 pi வந்து 0 தானே. sin of 2 pi அப்போ 0 தானே. அப்போ 0ன்னு வரும். sin 2 piனாக்கா 0 இல்லையா? அப்போ 0னா இங்கே 4 pi. அப்போ ஃபுல்லாக கேன்சல் ஆகிடும். புரியுதா? அப்போது என்ன ஆகிடும் இங்கே, தட் இஸ் இந்த வேல்யூ என்ன, ஏரியா அண்டர் த கர்வ், ஏரியா ஆஃப் ஒன் வேவ் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோமா 4 4 கேன்சல்டு. என்னது ஸ்கொயர்டு, சாரி மேலே ஸ்கொயர்டு I² m. கரெக்டாக? I² mனு ப்ரூவ் பண்ணியாச்சு. ஓகேவா? I² m இன்ட்டு பை வேறு இருக்கு. இங்கே பை இருக்குது, பை. ஓகே, ஜாகிரதையாக பண்ண. புரியுதா? ஸோ ஏஎம் அந்த வேவோட ஏரியா வந்து இதுன்னு பார்த்தோம். இப்போ பேஸ் லெங்க்த்து பார்க்கணும் இல்லையா? ஸோ அப்போது ஐ ஆவரேஜ் இல்லையா, அந்த வேல்யூ என்னது IRMS தானே நம்ம பார்க்குறோம். ஸோ IRMS அப்படிங்கிறது நம்ம என்னன்னு பார்த்தோம், தட் இஸ் அந்த ஏரியா ஆஃப் ஒன் சைக்கிள், அது ஸ்கொயர் ரூட் நம்ம எடுப்போம் இல்லையா? ஸோ அப்போ இந்த இடத்துல நாம் என்ன பண்ணுறோம், IRMS இஸ் ஈக்குவல் டு த ஹோல் ஸ்கொயர் ரூட் ஆஃப், இது என்ன வருது, I அந்த கர்வ்டு ஏரியா IM² பை டிவைடட் பை கீழே உள்ள லென்த் எவ்வளோ, இன்டர் பை இன்ட்டு 2 பையா. ஸோ 2 pi. அப்போ எவ்வளோமா வருது, பை பை கேன்சல்டு. அப்போ I² mங்கிறது என்ன பண்ணலாம், IMன்னு எழுதலாம், டிவைடட் பை √2. இது ஒரு ஃபேமஸான ஈக்குவேஷன் IRMS. ஓகே, இந்த √2 நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஏன்னா எப்போதுமே √2 கீழே வச்சுக்க மாட்டோம், சர்ட்ஸ் எல்லாம் கீழே வைக்கக்கூடாது. ஸோ மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை √2 போட்டால் IRMS இஸ் ஈக்குவல் டு IM இன்ட்டு √2 டிவைடட் பை √2 இன்ட்டு √2 2. ஸோ IM இன்ட்டு √2 வந்து என்ன வரும், 1.414 டிவைடட் பை 2 அப்படின்னா IRMSோட வேல்யூ எவ்வளோ, தட் இஸ் 0. எவ்வளோமா 702 கரெக்டாக 702
7 சாரி 14ல் 7 இவ்வளோ ஐஎம். ஸோ இது முக்கியமான ஒரு வேல்யூ. இங்கேயும் நீ பாட்டலாம், இல்லைன்னா இங்கேயும் கொண்டு வரலாம். ஓகேவா? ஸோ இதே மாதிரி தான் வோல்டேஜுக்கும் வரும். ஸோ அப்போ வோல்டேஜ் விஆர்எம்எஸோட வேல்யூ எவ்வளோ? விஆர்எம்எஸோட வேல்யூ 0.707 என்னது விஎம்னு போட்டுருந்தோம். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இந்த டெரிவேஷன் ஆஃப் போத் ஈக்குவேஷன்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ ஐ ஹோப் நவ் யூ ஷுட் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். ஐஆர்எம்எஸ்னா என்ன, விஆர்எம்எஸ்னா என்ன, ஐ ஆவரேஜ்னா என்ன, வி ஆவரேஜ்னா என்ன, ஐ பீக் கரண்ட்னா என்ன, பீக் வோல்டேஜ்னா என்ன, இன்ஸ்டன்டானியஸ் வோல்டேஜ்னா என்ன, இன்ஸ்டன்டானியஸ் கரண்ட்னா என்ன, இது எல்லாமே பார்த்துருக்கோம் இல்லையா? ப்ளீஸ் நோட். இப்போது இதை பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் பார்த்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிக்கலாம். ஓகே, ரைட். Here you go. Write down the problem based on IRMS. கொஞ்சம் பின்னாடி தேவையில்லாதெல்லாம் இருக்கும், அதை கட் பண்ணிக்கோ. Here you go. Write down the equation. Take down. Write down the equation for a sinusoidal voltage of 50 hertz. Another 50 hertz. Sinusoidal voltage of 50 hertz na adoda frequency note panika. F is equal to 50 hertz. 50 hertz na 1 hertz endadu 1 per second nu artham. Okay va? Ada number of waves in 1 second அப்படினு அர்த்தம். இப்போ 50 hertz சொல்லிட்டா, then and it's a peak voltage value, அது maximum voltage is equal to 20. இப்போ என்ன பண்ணணும், இதனுடைய ஈக்குவேஷன் எழுதணும். ஓகேயா? இதோட சினுசாய்டல் ஈக்குவேஷன் எழுதி ஆகணும். ஒரு சினுசாய்டல் ஈக்குவேஷன், சினுசாய்டல் வோல்டேஜோட ஈக்குவேஷன் வேணும். தட் இஸ் 1. அது என்ன? செகண்டு அதனுடைய ட்ராயிங் கிராஃப் வேணும். இந்த ரெண்டுத்தையும் நம்ம வரைஞ்சி காமிக்கணும். ஓகேவா? now let us solve. இப்போது given F அப்படிங்கிறது என்ன? 50 ஹெர்ட்ஸா? F 50 ஹெர்ட்ஸ். VM என்ன சொல்கிறாங்க? VM வந்து 20 வோல்ட். ஓகேவா? இது 20 வோல்ட். யூனிட்லாம் முக்கியம். இப்போ இன்ஸ்டன்டானியஸ் வோல்டேஜ் தான் நம்ம பார்க்குறோம் இல்லையா? இன்ஸ்டன்டானியஸ் வோல்டேஜுக்கு ஃபார்முலா என்னமா? V is equal to VM into sin omega t இல்லையா? அது sin omega t. ஓகேவா? நோட் பண்ணிக்க. இப்போது கவனி, இந்த sin ஒமேகாவுக்கு பதில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, sin ஒமேகான்றது நான் ஏற்கனவே என்ன சொன்னேன் சொல்லு? தீட்டா பை டி. இது இன்னொரு ஃபார்முலாவும் இருக்குது. அதாவது டி அப்படின்னாக்கா 2π 1 பீரியட் அப்படின்னு எடுக்கலாம் நம்ம. புரியுதா? அப்போ 1 பைன்னு எடுத்தாக்கா அதை என்ன பண்ணலாம்? தட் இஸ் திஸ் இஸ் ஆல்சோ ஈக்குவலன் டு 2π இன்ட்டு நியூ. புரியுதா? இந்த நியூவுக்கு ஈக்குவலண்ட்டாக சொல்லலாம். நியூ அப்படிங்கிறது விச் இஸ் நத்திங் பட் ஃப்ரீக்வன்சி. ஸோ 2π நியூ ஆர் 2π எஃப் அப்படின்னு போடலாம். ஓகே, நோட் பண்ணிக்கோ. 2π நியூ ஆர் 2π எஃப் அப்படின்னு போடலாம். ஓகே, 2π நியூனா ஃப்ரீக்வன்சி, எஃப்னும் போட்டுக்க. அப்போ ஒமேகாவுக்கு பதில் இது போடலாம். இப்போ புரியுதா? ஒமேகாவுக்கு பதில் என்ன பண்ணலாம்? 2π. புரியுது? அது நியூ. இது ஏன் இப்படி போட்டோம் அப்படின்னா, உனக்கு தெரியும் ஒமேகான்னா தீட்டா பை டி தானே. இப்போ நான் என்ன பண்ணுறேன், 1 சைக்கிளுக்கு அப்படின்னா அது 2π தானே. புரியுதா? 1 சைக்கிளுக்குன்னா என்ன? 2π. அப்போ 1 சைக்கிளுக்கு நல்ல கவனி, த டைம் பீரியட் டேக்கன் ஃபார் 1 சைக்கிள்ன்றது கேபிட்டல் டி, அதுதான் டைம் பீரியட். இந்த 1/t இருக்குல்ல, தட் இஸ் கால்டு நியூ, தட் இஸ் கால்டு எஃப். அதனால தான் இப்போ என்ன பண்ணலாம் இதை, தட் இஸ் 2, அதாவது இந்த கேர்ஃபுல்லாக ஒமேகா. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், 2π இன்ட்டு 1/tன்னு போட்டேன். ஸோ ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 2π இன்ட்டு 1/tங்கிறது நியூ, அதை எஃப்னும் போடலாம். அப்போ ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 2π இன்ட்டு எஃப். இப்போ புரியுதா?
அப்போது நாம் இந்த ஒமேகாவுக்கு பதிலாக இது போடலாம் இல்லையா? அந்த ஈக்குவேஷன் போட்டால் என்ன ஆகும் நோட் பண்ணிக்கோ. ஸோ அப்போ v இஸ் ஈக்குவல் டு vm சைன் ஓகேவா 2πf இன்ட்டு 2πf. இது புரிஞ்சது? அது இன்ட்டு டி, அந்த டி விட்டேன் நான், ஏன்னா இங்கே டி இருக்குல்ல. ஸோ டி அது போட்டாகும். ஓகேவா? இது புரியுதா? ஸோ அப்போது கவனிங்க மறுபடியும். ஸோ Vm இஸ் ஈக்குவல் டு 20 வோல்ட். இது அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ V இஸ் ஈக்குவல் டு வாட்? என்னமா அது? Vm எவ்வளோ? 20. அடுத்தது சைன், அடுத்தது 2π இன்ட்டு எவ்வளோ? ஸோ 2π இன்ட்டு 50. கரெக்டாக? 2π இன்ட்டு 50 இன்ட்டு டி. ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்கோ. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு அப்படியேவா 20 சைன், இது என்னம்மா 100π. கரெக்டாக? 100π நோட் பண்ணிக்கோ. 100π 100πன்னா 3.14 தானே இல்லையா? இன்ட்டு டி போடலாமா? ஓகேவா? புரியுதா? இப்போ அது அப்படியே எடுத்துகிட்டு வரேன் இங்கே, நல்லா கவனிச்சிட்டேவா? v இஸ் ஈக்குவல் டு 20. இப்போ இது சைன் ஆஃப், ஓகே. ஸோ அப்போ என்ன வரும்? 300 சைன் 314 இன்ட்டு டி. இதுதான் அந்த ஈக்குவேஷன். இப்போ புரியுதா? கேட்ட ஈக்குவேஷன் இதுதான். இப்போ ஃபார் ஒன் சைக்கிள், என்னது டைம் ஃபார் ஒன் சைக்கிள் அப்படிங்கிறது ரெசிப்ரோக்கல் ஆஃப் ஃப்ரீக்வன்சி தான். ஏன்னா 1/, இது நீ நல்லா புரிஞ்சுக்கணும். கவனிங்க, இங்கே போட்டால அதே தான். மறுபடியும் பாரு. டைம் ஃபார், என்னது டைம் ஃபார் ஒன் சைக்கிள். டைம் ஃபார் ஒன் சைக்கிள்னு என்ன? அதுதான் டி, டைம் பீரியட். தட் இஸ் நத்திங் பட் த ரெசிப்ரோக்கல் ஆஃப் எஃப். ஓகே, இது புரிஞ்சுதா? வாட் யூ மீன் பை திஸ்? அதாவது இந்த டைம், அப்போ டைம் பீரியட் 1/fனா 50 தானேம்மா இல்லையா? தட் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ வரும்? அப்போ 0.02 செகண்ட். இப்போ நாம் அந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண முடியும். புரியுதா? அப்போது கவனி, இந்த வேல்யூ வந்ததில்ல. ஓகேயா? ஸோ இப்போ இந்த 20 எவ்வளோ? இப்போ டி இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ? இது இப்போது நமக்கு வந்து இது என்ன கொடுத்துருக்கான்? வடிகோல் வோல்டேஜ் எவ்வளோ? வோல்டேஜ் 20. புரியுதா? ஸோ அப்போ டைம் ஃபார் ஒன் சைக்கிள் அப்படின்னு சொன்னாக்கா இந்த இடத்துல என்ன பண்ணலாம்? 10⁻³ ஏன்னா அதையும் சேர்க்கலாம். புரியுதா? ஸோ டி இஸ் ஈக்குவல் டு, நோட் பண்ணிக்கோ, 20 இல்லையா? இன்ட்டு இந்த 20, அதாவது 0.02 நல்ல கவனி, 0.02 கவனிங்க. 0.02 என்ன பண்ணலான்னா, மில்லி அப்படின்னா என்ன? 1/1000. கரெக்டாக? இப்போ செகண்ட்லேருந்து நல்ல கவனி, மில்லி செகண்டு, இது பேர் என்ன? செகண்டு. மில்லி செகண்டாகவும் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். ஓகே, அப்போ மில்லி செகண்ட்னா என்ன பண்ணணும்? இங்கே 1000 மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணிக்கோ. புரியுதா? அதான் 10⁻³ ஸோ 0.02 டிவைடட் பை 10⁻³ மில்லி செகண்ட். இது புரியுது? இப்போ செகண்டை நான் இப்படி கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, இது மேலே போச்சுன்னா என்ன ஆகும்? 0.02 இன்ட்டு 10³ மில்லி செகண்ட். மீட்டர் செகண்ட் இல்லை, இது பேர் என்ன? மில்லி செகண்ட். நோட் பண்ணிக்கோ, மில்லி செகண்ட், மில்லி செகண்ட். ஓகேவா? ஸோ அப்போ எவ்வளோட வருது இதில்? 20. ஸோ இப்போ 20 மில்லி செகண்ட் வரும். இப்போ புரியுதா? டைம் பீரியட் அப்படின்னா என்ன? 20 மில்லி செகண்ட். மில்லி செகண்ட் என்ன சொன்னேன்? 10⁻³ செகண்ட், அதுதான் மில்லி செகண்ட். ஓகேவா? இப்போ கிராஃபில் போடுறது அந்த இதை அப்படியே இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். இங்கே கொண்டு வா. இங்கே வந்து 5, இது 10, 15, 20, இதெல்லாம் மில்லி செகண்டில் வச்சுக்கலாமா? டைம் பீரியட் வந்து மில்லி செகண்டா? இப்போ புரியுதா? ஸோ என்ன பண்ணலாம்? 5, 10, 15, 20. ஓகேவா? இங்கே வந்து வோல்டேஜ் போயிட்டு இருக்குது. இப்போ நம்மளுடைய வேவ் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்? 5 இப்படி போயிட்டு 5 மேலே 20 வோல்ட்டில் இது பீக் வோல்டேஜ் வந்து 20 வோல்டேஜ் சர்ன்னு அப்படி போயிட்டு அப்படி வந்துட்டு, புரியுதா? அடுத்தது இப்படி போகிறாரு. இதுதான் நம்மளுடைய கிராஃப். புரியுதா? ஸோ கிராஃபையும் நம்மளால் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும்.
என்னடா ஈக்குவேஷன் போட்டோம், அதுக்கப்புறம் கிராஃபுக்காக இது கொண்டு வந்துருக்கேன். அவன் கிராஃப் கேட்டிருக்கான்ல, புரிஞ்சுதா? ஸோ ஏதாவது டவுட் இருக்கா அதில்? If there is any doubt, you can discuss with me, ask me. Any doubt? Doubt இல்லையா? ஓகே. ஸோ இன்றைக்கி என்னென்ன பார்த்தோம், யாராவது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கான்செப்ட் சொல்லுவோம். இன்றைக்கி பார்த்தது ஃபேனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்க, பேசுகிறப்ப தெளிவாக நல்லா சவுண்டாக சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு கிருத்திகா ஏன்ச்சு நின்று சொல்லு ஜிம்முன்னு. இன்றைக்கி பார்த்ததில் ஏதாவது ஒரு கான்செப்ட் உனக்கு பிடிச்ச கான்செப்ட், ஹை பாயிண்ட் ஆஃப் த கிளாஸ். நான் இன்றைக்கி நடத்தின கிளாஸில் எது ரொம்ப பிடிச்சிருந்தது? ஏன்னா யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள் டக்குன்னு, கரெக்டாக பார்க்கல, அப்படியே சொல்லணும். அதை ரூட் மீன் ஸ்கொயர் ஜாலியாக இருந்தது. ஓகே, ரூட் மீன் ஸ்கொயர்னா ஆர்எம்எஸ் வேல்யூ. ஆர்எம்எஸ் வேல்யூ எதனால் ஆர்எம்எஸ் வேல்யூ நம்ம எடுத்தோம்? ஏன்னா ஹாஃப் வேவாக ப்ளஸ்ஸு மைனஸ்னு கன்ஃபியூஷன் வேண்டாம். அதை ஸ்கொயர் பண்ணிட்டோம்னாக்கா நமக்கு வந்து ஒரு ஃபுல் வேவாக ஒரே சைக்கிளில் ஒரே வேவில் வந்துடும். இல்லாட்டினா ஹாஃப் சைக்கிள்லாம் போட வேண்டியதில்லை. அதனால் நம்ம என்ன பண்ணோம், ஆம்ப்ளிடியூடை அப்படியே தூக்கிட்டோம், ஸ்கொயர் ஆகிட்டோம். அதனால தான் ஐ ஸ்கொயர்னு கொண்டு வந்துட்டோம். ஐ தானே அந்த இடத்துல வேவ் ஆம்ப்ளிடியூட் அங்கே இல்லையா? ஸோ மேக்ஸிமம் வேல்யூ அதுதான் ஆம்ப்ளிடியூட். மேக்ஸிமம் வேல்யூ தான் நம்ம வேவோட ஹைட்டை தான் ஆம்ப்ளிடியூட்னு சொல்கிறோம். ஓகே, உனக்கு என்ன பிடிச்சிருந்தது நெக்ஸ்ட் கிளாஸில்? அதாவது ஹை பாயிண்ட்டு, உனக்கு பிடிச்ச பாயிண்ட் என்னது? ஆர்எம்எஸ். எல்லா ஆர்எம்எஸும் டிட்டோ போடக்கூடாது, வேறு ஏதாவது அது மட்டுமா நடத்தினா எத்தனையும் நடத்தணும். ட்ரான்ஸ்ஃபார்மர் பிடிச்சிருந்ததா? ஸ்டெப் டவுன், ஸ்டெப் அப். ஓகே கிருத்திகா, உனக்கு அந்த ஏசிடிசி அந்த டிஃப்ரென்ஸு இன் டேர்ம்ஸ் ஆஃப் இதில் சர்க்கியூட்டில் போட்டது. நீனு கிருத்திகா? ரொம்ப பிடிச்சி போச்சா பேண்டுன்னு? நீ மியூசிக் பார்ட்டிங்கிறதுனால பேண்டு பிடிச்சிருச்சு. ஸோ வேலன்சி பேண்ட், கண்டக்ஷன் பேண்ட், அது ஆக்சுவலாக எலக்ட்ரானிக்ஸில் நடத்தணும். நான் கொஞ்சம் அப்படி முன்னாடியே கொண்டு வந்துட்டேன். ஓகே குரு, நீனு உனக்கு என்ன பிடிச்சது நீ டாப்பிக்கில் சொல்லு. உனக்கு என்ன ஈஸியாக புரிகிற மாதிரி இருந்தது என்னது? ஏதாவது ஒரு படம் பார்த்தோம்னா அதில் ஒரு ஹை பாயிண்ட் இருக்கும்ல, ஏதாவது நம்மளை அறியாமல் டக்குன்னு அது பிடிச்சிருக்கும். அது மாதிரி உங்களுக்கு என்ன? உனக்கு அதுக்கு முன்னாடி உள்ள ஸ்டேஜ், அதை ஹாஃப் சைக்கிள் போட்டு அந்த பேஸ் லென்த்தில் கட் பண்ணி ஜாலியாக இருந்ததில்ல, டெரிவேஷன் பண்ணுறது. ஆனால் உனக்கு அது விட மாட்டேங்கிறிய. ரூட் மீன் ஸ்கொயர், ரூட் மீன் ஸ்கொயர். ஓகே, உனக்கு ட்ரான்ஸ்ஃபார்மர், ஸ்டெப் அப் ட்ரான்ஸ்ஃபார்மர்னு என்ன? ஹை பொட்டன்ஷியலுக்கு கொண்டு வந்து. ஓகே, யுவர் செல்ஃப் நீ வந்து 2 பாயிண்ட் சொல்லணும். என்ன ஃப்ரண்ட்டில் உட்காந்துருக்கீங்க? சினுசாய்டல் வோல்டேஜ்னா எந்த வேவை பேஸ் பண்ணுது? ஏன் சைன் ஃபார்மில் அதை கொண்டு வரும்? எதனால்? எனிபடி அந்த சைன் ஃபார்ம் எதனால் வருது? ஏன்னாவும் அந்த போல்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும். பாசிட்டிவ் போல், நெகட்டிவ் போல், பாசிட்டிவ் போல், நெகட்டிவ் போல். புரியுதா? ஸோ மேடு பள்ளம், மேடு க்ரஸ் அண்ட் ட்ரஃப் மாறிக்கிட்டே இருக்கும். அதனால தான் அது சினுசாய்டெல்லாம் வந்தது. ஓகே குரு, இன்னும் சொல்லலை. நீ ஒரு பாயிண்ட் சொல்லணும். உனக்கு பிடிச்ச பாயிண்ட் என்னது? ஈஸியாக புரிஞ்ச பாயிண்ட்டு. எல்லாம் ட்ரான்ஸ்ஃபார்மர், ஒருத்தர் டிட்டோ போட்டால் எல்லாம் அடிக்கிறீங்க. ஓகே, ஸோ இதில் டிஸ்கஸ் பண்ண அத்தனை இதையும் சேர்த்து நீங்கள் ஒரு ஒர்க் ஷீட்டாக சின்ன சின்ன பிட்டாக ரெடி பண்ணி எழுதிடுங்க. அது ஸோ நாளைக்கு அதுக்கான கொஷின்ஸையும் தரேன். உங்களால் முன்னாடியே டெரிவேஷன் போட முடியுதுனாக்கா போடும். ஓகே ரைட். ஸோ கிளாஸ் முடிச்சுக்கலாமா? என்ன செஷன்?
phasor diagram. This is a very important concept in alternating current in physics. Phasor diagram. You should know what is phasor. What phasor is. Phasor and phasor diagram. A sinusoidal alternating voltage, that is AC current, AC voltage, can be represented by a vector. A AC voltage, take down, AC voltage or sinusoidal voltage or alternating voltage including current can be represented by a vector which rotates about. This vector rotates about the origin in anti-clockwise direction. When at a constant angular velocity. How to represent the angular velocity? Omega. Such rotating vector is called phasor. Do you understand this? So what is phasor? Phasor is a rotating vector. Rotating about origin. In which direction? In anti-clockwise direction. At constant angular velocity. எப்போது இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை உங்களுக்கு டெஃபினிஷனாக பார்த்தா ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு மேப்பிங் பண்ணிட்டீங்கன்னாக்கா அது ரொம்ப ஈஸி. ஸோ வாட் இஸ் வெக்டார்? இட் இஸ் அ ரொட்டேட்டிங் வெக்டார். ரொட்டேட்னா எதை சுற்றி சார்? அபவுட் ஆரிஜின். ஓகே, அபவுட் ஆரிஜின். அடுத்தது என்ன டைரக்ஷனில்? இன் ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன். அதுக்கடுத்தது at constant angular velocity. இப்போ ஈஸியாக நீ சொல்லிடலாம். Define phasor. Phasor is a rotating vector. இந்த rotating vector எதுக்கு சொல்லலாம்? ஜென்ரலாகவே phasor-னாலே அதுதான். ஆனால் அது ஒரு கரண்ட் வெக்டாரா, வோல்டேஜ் வெக்டாரா? சப்போஸ் வோல்டேஜ் ஆஸ் அ வெக்டார் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அப்போ வோல்டேஜ் phasor-னா என்ன அர்த்தம்? இட் இஸ் அ ரொட்டேட்டிங் வோல்டேஜ் வெக்டார் that rotates about the origin in anti-clockwise direction at angular velocity. Clean-ஆ சொல்லலாம். ஸோ ஆனால் பொதுவாக நம்ம ஃபேஸர்ன்றது தெரிஞ்சுப்போம். வாட் இஸ் ஃபேஸர்? ஃபேஸர்ன்றது ரொட்டேட்டிங் வெக்டார். அவ்வளோதான், அது மறக்கக்கூடாது. வாட் இஸ் ஃபேஸர்? ரொட்டேட்டிங் வெக்டார். ரொட்டேட்டிங் அபவுட் வாட்? Origin. In what direction? Anti-clockwise direction. At what? At constant angle. ஸோ இது மறக்காது. ஸோ திஸ் இஸ் ஃபேஸர். அதை அப்படியே ஸ்கிமேட்டிக்காக நம்ம டயக்ராமாக போட போகிறோம். ஃபேஸர் டயக்ராம். வெரி சிம்பிள். ஓகே, ரைட். இப்போ இந்த ஃபேஸர் டயக்ராம் எப்படி ட்ரா பண்ணுறது அதை பார்ப்போம். நோட் பண்ணிட்டீங்களா? அது ரைட்.
யாராவது ஒருத்தர் ஃபைல் பண்ணிட்டே வாங்க. நெக்ஸ்ட்டு, the phasor diagram is drawn in such a way. இப்போ phasor diagram ட்ரா பண்ணுவோம். அதுக்கான கண்டிஷன் எப்படி? phasor diagram. இப்போ முதல்ல phasor பார்த்துட்டோம். இந்த phasor diagram எப்படி எல்லாம் ட்ரா பண்ணுறாங்க? இங்கே the length of the line segment equals the peak value. the line segment இப்படி போட்டால் லைன் இல்லையா, ஒரு ரே, அதில் லைன் செக்மெண்ட்னாக்கா இங்கே இதை தானே நம்ம லெங்த் ஆஃப் லைன் செக்மெண்ட் சொல்கிறோம். நோட் பண்ணிக்கோ, லெங்த் ஆஃப் லைன் செக்மெண்ட். இந்த length of line segment is equaling, that equals இந்த லைன் செக்மெண்ட், அதாவது லெங்த் பேசிஸில் இதை சொல்கிறோம். என்னன்னா எய்தர் பீக் வோல்டேஜ் ஆர் பீக் கரண்ட், இந்த லைன் செக்மெண்ட் சொல்கிறது மூலியமாக இது சொல்லலாம். ஓகேவா? ஸோ விஎம் என்ன? பீக் வோல்டேஜ் ஆஃப் ஆல்டர்னேட்டிங் கரண்ட், பீக் வோல்டேஜ், அண்ட் இது பீக் கரண்ட். ஓகே, இது ரெண்டுமே ஏசியோடது. அடுத்தது இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், ஆங்குலர் வெலாசிட்டி. ஒமேகாங்கிறது ஆங்குலர் வெலாசிட்டி தானே. ஒமேகா எப்படியெல்லாம் சொல்லலாம்னு சொல்லியிருக்கேன், தீட்டா பை டி இல்லையா, எப்படியெல்லாம் சொல்லலாம். அப்புறம் 2π என்னது நியூ அப்படின்னு சொல்லலாம்னு சொல்லலாம். ஞாபகம் இருக்கா? இல்லைனாக்கா 2πf அப்படின்னு போட்டோம். ஓகேவா? ரைட். ஸோ இப்போ இந்த ஒமேகாவை பற்றி தான் பேசுகிறோம். ஒமேகா இஸ் ஈக்குவல் டு த ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி ஆஃப் த ஆல்டர்னேட்டிங் கரண்ட். ஸோ இது ஆங்குலர் வெலாசிட்டின்னு சொன்னாலும் ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி நீங்கள் சொல்கிறோம். ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி, angular frequency of the alternating voltage. ஏன் சார் சாதாரண கரண்ட், டைரக்ட் கரண்ட்டில் இந்த மாதிரி ஃப்ரீக்வன்சி வராதா? எப்படி வரும்? பிரச்சனை என்னென்னா, ஒரு ஆல்டர்னேட்டிங் ஃப்ரீக்வன்சி கரண்ட்டு தான் இப்படி வேவ் ஃபார்ம் போகுது. அப்போ ஹவு ஃபாஸ்ட் இட் கோஸ், ஹவு மெனி நம்பர் ஆஃப் வேவ்ஸ் ஆர் கோயிங், அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரீக்வன்சின்ற டேர்ம் வந்துடுது. ஸோ இந்த ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல ஹவு ஃப்ரீக்வெண்ட்லி இட் கிராசஸ், அதாவது த நம்பர் ஆஃப் வேவ்ஸ் இல்லையா, நம்பர் ஆஃப் வேவ்ஸ் கிராசஸ் எ பாயிண்ட், நம்பர் ஆஃப் வேவ்ஸ் கிராஸ் எ பாயிண்ட் என்னது இன் எ கிவன் டைம். புரியுதப்போ? ரைட். அதை தான் நம்ம ஆங்குலர் ஃப்ரீக்வன்சியாக நம்ம சொல்கிறோம். அதுக்கு அடுத்தது த ப்ரொஜெக்ஷன் ஆஃப் ஃபேஸர். நெக்ஸ்ட்டு ப்ரொஜெக்ஷன், projection of phasor. What is phasor? Phasor enna sonno, rotating vector. So projection of phasor on any vertical axis, on any vertical axis, that gives instantaneous value for the alternating voltage. அடுத்தது the angle between, இதுவும் ரொம்ப முக்கியம். angle between the phasor. phasor என்னன்னா rotating vector, the phasor and the axis of reference. அது என்ன பாசிட்டிவ் ஆக்சிஸா அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ and the axis of reference, இங்கே வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு எடுத்துக்கிறோம். This indicates the phase of alternating voltage. இதுதான் the phase of alternating voltage, AC voltage. ஸோ இப்போ நம்ம கிளியர் கட்டாக கொண்டு வந்துடுவோம். என்னென்ன சொன்னேன், the length segment, இந்த அதாவது லெங்த் ஆஃப் த லைன் செக்மெண்ட்டு அதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம்னா விஎம் ஆர் ஐஎம். அதுக்கு அடுத்தது ஒமேகா அப்படிங்கிறது இந்த இடத்துல ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் ஃபேஸர்,
on any vertical axis. அப்போ அந்த angle between the phasor and the axis of reference, அதாவது x axis, அதை என்னன்னு சொல்கிறோம், phase of AC voltageன்னு சொல்கிறோம். ஸோ இந்த நோஷனோட நம்ம இந்த phase relationship என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். Now phasor diagram. Let us draw the diagram. Phasor diagram na the diagram which shows the various phasors. What is phasor diagram? Phasor diagram is a diagram which shows various phasors. இது மாதிரி ஒரு வெக்டாரா இருக்கும். So various rotating vectors, that is various phasors and their phase relationship. என்னது? And their phase relationship. அதனால தான் அது பேர் phase plus rotating vector, that is phasor. Phase plus vector, phase vector, phasor. அந்த வெக்டர் தூக்கிடு phasor இப்படி ஞாபகம் வச்சுக்கோ. ஆனால் அது ரொட்டேட்டிங் வெக்டர். ஸோ நம்ம ஸ்டடி பண்ண போகிறது என்னென்னா the characteristics of rotating vector with respect to the phase. அவ்வளோதான், அதோட ரிலேஷன்ஷிப் எப்படிலாம் வருது. Now let us draw a y-axis and this is the x-axis. இது போட்டுக்கோ. இப்போ நம்ம போட போகிறது phasor diagram. This is the phasor diagram. ஸோ phasor diagramனா எந்த ரொட்டேட்டிங் வெக்டாரோடது, வோல்டேஜோடது பார்க்க போகிறோம். ஸோ அப்போ phasor diagram for an alternating voltage. இந்த alternating voltage தான் இதை என்ன சொல்கிறோம், V is equal to Vm. Vmனா என்ன பார்த்தோம், peak voltage இல்லையா. ஸோ sin omega t. ஒமேகானா என்ன, ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி. ஓகே, இதுக்கு தான் பார்க்க போகிறோம். இதில் ரெண்டு டயக்ராமாக நம்ம போடுவோம், நல்லா புரிஞ்சுக்கோ. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஓ ஆரிஜின் போட்டுக்கோ. இந்த பக்கம் எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். இப்போது தீட்டா, ஆங்கிள் தீட்டா, இந்த ரொட்டேட்டிங் வெக்டர் தானே, இட் இஸ் கோயிங் டு ரொட்டேட் நவர் இப்படி ரொட்டேட் ஆக போகுது. இப்போ பொறுத்து இந்த வெர்டிகல் ஆக்சிஸை பேஸ் பண்ணி அப்படி ரொட்டேட் ஆகுது. ஓகே, ஸோ அப்போது இந்த இடத்துக்கிட்ட திஸ் மேக்ஸ் an angle தீட்டா. இந்த தீட்டாவை நம்ம எப்படி போடலாம், ஒமேகா டீன்னு போடலாம். தீட்டா தட் இஸ் ஈக்குவல் டு ஒமேகா டி தானே. வை? பிகாஸ் ஒமேகா இஸ் ஈக்குவல் டு தீட்டா பை டி. அப்போ தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஒமேகா டி. கரெக்டாக? அடுத்தது இப்போ இந்த OA இல்லையா. ஸோ இந்த OA நல்லா கவனிச்சுக்கோ, ஈக்குவலண்ட்டாக அப்படி எடுத்துகிட்டு வர. இது ஈக்குவலாக ரெண்டு ஒரே ஹைட்டில் போட்டால் நல்லது, பட் எனக்கு இடம் இல்லைன்றதுனால அப்படி போட்டிருக்கேன். இது ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் இட் மீட்ஸ் அட் A. இந்த ஹைட்டு இருக்குல்ல, இந்த ஹைட் இருக்குல்ல, இது ஞாபகம் இருக்கட்டும். இப்போ இந்த OA அப்படிங்கிறது தான் என்னது, VM. நோட் பண்ணிக்கோ, பீக் வோல்டேஜ். ஸோ வாட் இஸ் OA ஹியர்? அதுதான் நான் சொன்னேன் முதல்ல, லெங்த் ஆஃப் த லைன் செக்மெண்ட் சொன்னேன். ஸோ OA வாட் இஸ் தட்? அப்போ அங்கே VM. அது VMனா என்ன சொன்னேன், பீக் வோல்டேஜ். நோட் பண்ணிக்கோ. ஓகேவா? இதுதான் இப்போது இது ஆக்சுவலாக இதுக்கு நேராக போட்டுங்க, நான் இடம் இல்லைன்றதுனால கொஞ்சம் ஷிஃப்ட் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கு ரெலவெண்ட்டான டயக்ராம் தான் இது, இதே அளவிலேயே வரணும். இங்கே it makes an angle like this, it creates a wave, sinusoidal wave. அப்போ இது 0 இல்லையா. அடுத்தது இங்கே this is the voltage V. இங்கே omega t, that is the phase.
இல்லையா? நம்ம என்ன பார்த்தோம்? the relationship of the vector with respect to the phase. அதான phasor diagram. So இப்போ with respect to this phase, that is omega t, that is theta. இப்போ இந்த a தான் இங்கே கிராஸ் ஆகுது, அதுக்கு ரெலவெண்ட்டான பொசிஷன் இது. ஸோ இது வின்னு போட்டால் இதனுடைய மேக்ஸிமம் வோல்டேஜ் அது தானே நம்ம வி மேக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், விஎம் இல்லையா? ஸோ அந்த டிஸ்டன்ஸ். அடுத்தது இது பை, இது 2 பை, திஸ் இஸ் 2 பை. ஓகேவா? இப்போ V is equal to V sin omega t, that is applied in the circuit. நெக்ஸ்ட் போட்டுமா? இப்போ இந்த இடத்துல OA அப்படிங்கிறது என்னது? that is equal to the peak voltage. நோட் பண்ணிக்க, OA equals to the peak voltage, peak value, and the angle it makes with the x-axis. X-axis oda it makes an angle, yeah? It makes an angle with x-axis, and the x-axis da enadhu? Omega t, that is the phase of the applied voltage, and its projection to the idu, its projection on the y-axis, its projection on the y-axis provides V sin omega t. அப்போ இந்த ப்ரொஜெக்ஷன்னா இது எவ்வளோ? V sin omega t. ஓகே, நோட் பண்ணிக்கோ. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேருந்து இப்படி எடுக்கிறோம், இது பர்பண்டிகுலர். இப்போ வாட் இஸ் சைன் தீட்டா? திஸ் லெட் மீ கால் திஸ் m இல்லையா? அப்போ am பை வாட் இஸ் திஸ்? OA. கரெக்டா? அப்போது சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு, sin theta க்கு பதிலா omega t போட்டுக்கலாம். sin omega t is equal to what? am by என்னது? இந்த ஹைட் a, இது b ன்னு வேணா வச்சுக்கோ, ab, ob இல்லையா? am by oa இல்லையா? அந்த oaங்கிறது என்னது? that is vm. அப்போ am that is equal to this OB தானே? இதுதான் அந்த ப்ரொஜெக்டைல். ஸோ this OB, ஏன்னா ரெண்டு parallel and equal, ஸோ that is sin omega t அப்படின்னா, அப்போ what is OB? Vm sin omega t. அதனால தான் அதை இந்த வேல்யூ என்னது? நோட் பண்ணிக்கோ, Vm sin omega t. இப்போ புரியுதா? ஓகே. ஸோ அப்போ OA is equal to VM னா, அப்போ what about this OB? இந்த OB தான் என்னது? that is the projectile. இப்போ புரியுதா? sin omega t. ஓகே. அப்போ இந்த OA இருக்குல்ல, அதாவது இதுதான் அந்த ரொட்டேட்டிங் வெக்டார் இல்லையா? that is the phasor. that phasor is rotating about என்னது? O origin. எப்படி? with the angular velocity எவ்வளோ? ஒமேகா. with the angular velocity ஒமேகா. நல்லா புரிஞ்சுக்கோ, ஒமேகா எந்த டைரக்ஷனில்? ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில். இப்போ புரியுதா? ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில். அப்படி வரப்போ இட் ஃபார்ம்ஸ் எ வேவ் லைக் திஸ். இப்போ புரியுதா? ஸோ இதுதான் இந்த இடத்துல ஒரு வேவாக ஜெனரேட் ஆகுது. ஸோ ஃபார் ஒன் ஃபுல் ரொட்டேஷன் அப்போ ஒன் சைக்கிள் ஆஃப் வோல்டேஜ் இஸ் ப்ரொடியூஸ்ட். நோட் பண்ணிக்க, ஃபார் ஒன் full rotation of OA. இந்த OA full rotation வரணும்னா அப்போ that makes one wave. புரியுதா? அப்போ so for one full rotation, of what? Of this
OA vector. What is this OA vector? Other than the VM. என்ன வேணும்? One cycle of voltage is produced. இல்லையா? So one cycle எந்த டைரக்ஷனில்? ஆன்டி கிளாக்வைஸில். One cycle of voltage is produced. அதுதான் it makes a waveform. A waveform is generated. இப்போ புரியுதா? அதை தான் நம்ம ஒன் ஃபுல் வேவ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இதே மாதிரி நாம் கரண்ட்டுக்கும் போடலாம். கரண்ட்டுக்கு எப்படி இருக்கும்னாக்கா, இப்போ இது வோல்டேஜ் நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்களா? கரண்ட்டில் என்ன இருக்கும்னாக்கா, there will be a change of phase by phi. phiங்கிற ஒரு சேஞ்ச் இருக்கும். அது என்னன்றது நான் சொல்கிறேன். இப்போது கரண்ட்டுக்கு பார்ப்போம். வோல்டேஜ் பார்த்துட்டோம். அடுத்த கரண்ட் I is given as IM. அதில் அங்கே எப்படி VM போட்டோமோ இங்கே IM sin. இங்கே என்ன பண்ணுறோன்னா ஒமேகா டி ப்ளஸ் அந்த இடத்துல ஒரு 5 டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஓகே, இதை பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம். அப்போது இதுக்கு வந்து ஒரு தனி டயக்ராம் நம்ம போட வேண்டியதாக இருக்கும். இட் மீன்ஸ் வாட் அப்படின்னா, தட் இஸ் ஒரு ஃபேஸர் டயக்ராம். அந்த இதை பொறுத்தவரையிலும், கரண்ட்டை பொறுத்தவரையிலும், அந்த கரண்ட் இஸ் லீடிங் பை 5. ஒரு 5 இதுக்கு லீட் பண்ணுது அது, இல்லையா? அது எப்படிங்கிறத பார்ப்போம். அதே டயக்ராம் போடலாம். நோட் பண்ணிக்கோ, பக்கத்தில் வரைஞ்சிக்கோ. அது போடு. இதே ஆக்சஸ்லேயே நீட்டாக அப்படியே எடுத்துகிட்டு வைப்பா. அப்படி போட்டால் தான் கரெக்டாக வரும். ஸோ இங்கே Y ரெண்டும் பேரலாக போட்டுக்கோ. இப்போ இது O. இப்போ நம்ம முதல்ல பார்த்தது என்ன? V பார்த்தோம். இப்போ இந்த இடத்துல இப்போ I அப்படின்றது பார்க்க போகிறோம், இல்லையா? ஸோ ஒரிஜினலாக என்னது, நான் வேணால் க்ரீன் கலரில் வரைகிறேன். இப்போ ஒரிஜினலாக V போடுவோம். பிளாக்கில் V இருந்தது. ஓகேவா? இது V வெக்டார். அதுதான் OAன்னு சொன்னேன். ஓகேவா? இப்போது இந்த இடத்துல நான் க்ரீனில் போட்டு இதை ஒரு ஷிஃப்டாக காமிக்கிறேன். இப்போ புரியுதா? ஓகே, இங்கே வருது. இது பின்னு வச்சுக்கிறேன். ஓகேயா? ஸோ அப்போது OA, இது OB. OA அப்படிங்கிறது என்னது? அது V. ஓகேவா? OBங்கிறது I. இந்த டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, இது வந்து என்னம்மா? தீட்டா. தீட்டான்னு என்ன சொன்னேன்? ஒமேகா டி. இப்போ இட் இஸ் லீடிங் பை 5. ஒரு 5 டிகிரி என்ன, 5 ரேடியன் இன்க்ரீஸ் ஆகுது. இது லீட் பண்ணி போகுது அது கரண்ட்டு. அப்படின்னா இது 5. அதனால தான் அதை ஒமேகா டி ப்ளஸ் 5 அப்படிங்கிறோம். இப்போ புரியுதா? ஓகேயா? கொஞ்சம் டீப்பாக கவனிக்கணும். அது இது புரிஞ்சுது? அது சரியா? ரைட். இப்போ என்ன பண்ணுறேன், இந்த டயக்ராமை நான் இது எப்படி போடுறோன்னா அதே மாதிரி தான் ப்ரீவியஸ் டயக்ராமும் நம்ம போட்டிருக்கணும். அது இடம் இல்லைன்றதுனால சைமல்டேனியஸாக போடணும் அது. ஓகேவா? கவனிங்க. இப்போ இந்த டயக்ராம் பாரு. இதுக்கு தகுந்த மாதிரி இப்போ ஏக்கு தகுந்த மாதிரி நம்ம பார்த்து போடணும். அது தட் இஸ் இங்கே வரணும். அது கவனி. முதல்ல கரண்ட் வந்து நான் பிளாக்கில் போடுறேன். ஐ மீன் கரண்ட்டு க்ரீனில் போடுறேன். வோல்டேஜ் வந்து பிளாக்கில் போடுறேன். இப்போது வோல்டேஜ் நான் என்ன சொன்னேன்? ஆஸ் யூஸ்வலாக என்ன ஆகுது? இட் மேக்ஸ் அது போகுது. இங்கே எவ்வளோ போகுதோ அதே அளவுக்கு ஈக்குவலாக நீ போடணும். ஓகேவா? இது ஒமேகா டி டைரக்ஷன், ஃபேஸ் ஒமேகா டி. சரியா? இந்த இடத்துல இப்போ வியும் இருக்குது, ஐயும் இருக்குது. ரெண்டும் ஒரே இடத்துல போட போகிறோம். இப்போது நான் என்ன சொன்னேன்? ஒரு ஃபேஸ் 5 அளவுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு சொன்னேன். ஓகே, அதை எப்படி போடுறதுன்னு காமிக்கிறேன். கவனி. இப்போ இந்த 5 இருக்குல்ல, இதோட இம்பேக்ட் இங்கே இருக்கும். இந்த டிஃப்ரென்ஸ் 5. இப்போ புரியுதா? இந்த 5 டிஃப்ரென்ஸ் இங்கே காமிச்சிடும். அப்போ இங்கேருந்து அது ஸ்டார்ட் ஆகும். அப்படி ஸ்டார்ட் ஆகிறப்போ என்ன ஆகும்னாக்கா இப்படி போகும். போயிட்டு
இதுக்கு பேரலாக இப்படி வரும். கேர்ஃபுல்லாக போடு. இதில் கரெக்டாக அதாவது 0க்கும் பைக்கும் இடையில கிராஸ் ஆகணும். அதே மாதிரி இங்கே இப்படி கிராஸ் ஆகணும். இப்போ புரியுதா? நானே ஒரு கொச்சம் தான் போடுறேன், நீங்கள் நல்லா போடுங்க. ஓகே, ஸோ மார்க்கெட் இது நம்ம பை, இது 2 பை, இது 0. ஓகேவா? இந்த டிஃப்ரென்ஸ் தான் 5. இது கரண்ட்டோட வேவ், கரெக்டாக? இது வோல்டேஜோட வேவ். இப்போ புரியுதா? இல்லை தனித்தனியாக போட்டுக்கோ. இப்போது உனக்கு தெரியும் ஏற்கனவே ஓஏங்கிறது என்னது? எனிவன்? இந்த ஓஏங்கிறது தான் விஎம். அடுத்து இந்த இடத்துல ஓபி அப்படிங்கிறது ஓபி. இந்த இடத்துல ஐ அது இல்லையா? ஐஎம். நோட் பண்ணிக்கோ, ஐஎம். ஓகேவா? புரியுது? அது ஐஎம்னா என்ன? பீக் கரண்ட். விஎம்னா பீக் வோல்டேஜ். ஓகேவா? இப்போ இதுக்கான ஈக்குவேஷன் நம்ம என்ன போட்டோம்? ஐ இஸ் ஈக்குவல் டு சொல்லு, ஐஎம், அடுத்தது சைன், அடுத்தது ஒமேகா டி, அப்புறம் ப்ளஸ் 5 அப்படின்றத பார்த்தோம் இல்லையா? ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போது இதுவே பிஹைண்டுன்னு வந்ததுன்னு வச்சுக்கோ. இது என்னது? சைன் ஒமேகா டி கவனி ப்ளஸ், இந்த இடத்துல என்னது? சைன் ஒமேகா டி ப்ளஸ் சொல்லு 5. ஆனால் இங்கே எப்படி வருது? இட் கோஸ் பிஹைண்ட். ஓகேயா? ஸோ அப்போது லேகிங், இங்கே லீடிங். நோட் பண்ணிக்கோ, இது என்னது? லீடிங் பை 5. இங்கே lagging. So I is equal to Im sin omega t minus 5. Later start ஆகுது. ஓகே, சொல்லு, இது என்னது? laggingனா lagging behind, lagging behind இல்லையா? by 5. நோட் பண்ணிக்கோ. ஸோ ப்ளஸ்னாக்கா அட்வான்ஸாக போகிறது, மைனஸ்னாக்கா பிஹைண்ட். ஸோ கரண்ட் அட்வான்ஸாக போகிறப்போ இந்த மாதிரியும், கரண்ட் லேக் ஆச்சுனாக்கா இந்த ஈக்குவேஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து ஒரு சிம்பிளாக ஒரு ஃபேஸர் டயக்ராம்னா என்னன்றதை பார்த்துருக்கோம். இதை பேஸ் பண்ணி இப்போ ஒரு பியூர் ரெசிஸ்டர் இதில் ஜாயின் பண்ணால் என்ன ஆகும்? அங்கே க்ரீன் இருக்கு, green and red. AC circuit containing pure resistor. Red. இப்போ ஒரு ஏசி சர்க்யூட் போடுவோம். இந்த இடத்துல நமக்கு இப்படி போட்டாலே ஏசி வோல்டேஜ்னு அர்த்தம். நோட் பண்ணிக்க. இன்புட் வந்து ஏசி வேவ் மாதிரி போட்டால் சினுசாய்டல் வோல்டேஜ். இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஒரு ரெசிஸ்டரை உள்ளே நுழைக்கிறோம்.
இதுக்கான ஈக்குவேஷன் V is equal to Vm sin omega t. Just a resistor, the AC circuit with a resistor. இப்போ இது எப்படி ஏசி சர்க்யூட் வேஸ்னா அதோட வோல்டேஜை விஆர்னு ரெப்ரசன்ட் பண்ணலாம். அதாவது இட் ஹேஸ் காட் ஒன்லி ரெசிஸ்டார். அப்போ அதுக்கு ஓம்ஸில் அப்ளை பண்ணுறதா இருந்தாக்கா V is equal to IR, that is VR is equal to IR. VR is equal to IR. நம்மளுடைய அந்த கிர்ச்சாஃப் லா பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா. ஃபர்ஸ்ட் லா கரண்ட் ரூல், செகண்ட் லா லூப் ரூல். ஸோ கிர்ச்சாஃபோட லூப் ரூல், வோல்டேஜ் ரூல்னு சொல்லலாம். அந்த பேசிஸில் எப்போதுமே இந்த நெட் வந்து ஜீரோவாக இருக்கும். அப்போது V is minus VR is equal to 0. இந்த Vன்றது என்ன? This is called instantaneous voltage. At any instant, instantaneous voltage. இப்போ வோல்டேஜ்னாக்க இப்படி போகும் இப்படி போகும் இப்படி போகும். அட் எனி இன்ஸ்டன்ட்னு நம்ம சொல்கிறோம்ல, அதுதான் இன்ஸ்டன்டேனியஸ் வோல்டேஜ். பீக் வோல்டேஜ்னா மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் த வோல்ட். இப்போ ரெண்டு டிஃப்ரென்ஸ் இருக்கா? அடுத்தது ஸோ அதுதான் இந்த இன்ஸ்டன்டானியஸ் வோல்டேஜ் தான் இங்கேயும் போடுறோம் V. அதை எதை பேஸ் பண்ணி போடுறோம்? பீக் வோல்டேஜை பேஸ் பண்ணி போடுறோம். ஸோ ரெண்டுத்துக்கும் நீங்கள் புரியுதா நான் சொல்கிறது? அந்த டயக்ராம் என்ன காமி, டயக்ராம் கொடு, லாஸ்ட் டயக்ராம். அதாவது ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டன்ட்னா இப்போ V இருக்கா, இங்கே 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 இதெல்லாம் V அட் எனி இன்ஸ்டன்ட். இப்போ புரியுதா? விஎம்னா இது மட்டும்தான், எவ்வளோ மேக்ஸிமம் ஹைட்டோ அது. ஓகேவா? ஸோ இன்ஸ்டன்டானியஸ் வோல்டேஜ் இஸ் கிவன் பை Vm sin omega t அண்ட் V மைனஸ் VR. VR அப்படின்னா என்ன? வித் ரெஸ்பெக்ட் டு ரெசிஸ்டன்ஸ். அதை கனெக்ஷன் வித் த ரெசிஸ்டன்ஸ். அங்கே வந்து ரெசிஸ்டார் கனெக்ட் ஆகிருக்குன்றதுனால தட் இஸ் அ வோல்டேஜ் ட்ராப். அந்த வோல்டேஜ் ட்ராப் இங்கே எப்படி ஸ்டடி பண்ணுறோம்? இது என்னது? வோல்டேஜ் ட்ராப் ஆயிடுச்சு. எதனால்? பிகாஸ் ஆஃப் த ரெசிஸ்டார் R இங்கே. அப்போது வோல்டேஜ் ட்ராப் அக்ராஸ் R, இது பேர் என்ன? VRன்றது என்ன? வோல்டேஜ் ட்ராப். அதை தான் நம்ம VRன்னு இண்டிகேட் பண்ணுறோம். ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கும், நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. V இருக்குது, VR இருக்குது, VM இருக்குது. Vன்னா என்ன? வோல்டேஜ் அட் எனி இன்ஸ்டன்ட், அதான் இன்ஸ்டன்டானியஸ் வோல்டேஜ். விஆர்னா என்ன? ரெசிஸ்டார் இன்ட்ரோடியூஸ் பண்ணதுனால தெர் இஸ் அ ட்ராப். அப்போது வோல்டேஜ் ஆஃப்டர் த இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் ரெசிஸ்டார், அது வோல்டேஜ் ட்ராப் ஆகிடுச்சு. விஎம்னா என்ன? தட் இஸ் த பீக் வோல்டேஜ். இந்த மூணுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கணும். ரைட். அதுக்கு அடுத்தது இப்போ வி ஹவ் காட் த ஈக்குவேஷன். நம்ம ஈக்குவேஷன் போவோம். ஏற்கனவே ஃபெமிலியரான ஈக்குவேஷன் இருக்குது. தட் இஸ் V is equal to என்ன சொன்ன? Vm sin omega t. இப்போ V is equal to IRன்னு இருக்கிறதுனால அப்போ IR is equal to Vm sin omega tன்னு எழுதலாமா? பிகாஸ் V is equal to IR. அப்போது இந்த இடத்துல I அப்படிங்கிறது என்ன? that is Vm divided by R into sin omega t ன்னு எழுதலாமா? அதனால தான் I அப்படின்னா என்ன? இன்ஸ்டன்டானியஸ் கரண்ட். இப்போ புரியுதா? கரண்ட் அட் எனி இன்ஸ்டன்ட் இஸ் ஈக்குவல் டு Vm by R அப்படின்னா என்ன? IM தானே. ஸோ IM into sin omega t. இப்போ புரியுதா? ஸோ இங்கேருந்து IMக்கு எடுத்துகிட்டு வந்துட்டோம், ஐக்கு. Why? அது நமக்கு தெரியும். பிகாஸ் IM is equal to Vm by R. That is according to the Ohm's law. இங்கே பீக் வேல்யூக்கு அப்ளை பண்ணலாம். ஓகேவா?
இப்போது இந்த ஃபேஸர் டயக்ராம் வித் ரெசிஸ்டாருக்கு நம்ம எப்போதுமே மொத்தம் 3 யூனிட்டாக பார்க்க போகிறோம். ஒன்று வந்து வித்து 4ஆக பார்க்க போகிறோம். ஒன்று வந்து வித் ரெசிஸ்டார், ஏசி வோல்டேஜ் வித் ரெசிஸ்டார். ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம், ஏசி வோல்டேஜ் வித் கெப்பாசிட்டர். மூணாவது பார்க்க போகிறது ஏசி வோல்டேஜ் வித் இண்டக்டர். நாலாவது இந்த 3 சேர்த்து எல்சிஆர் சீரீஸ்ன்னு பார்ப்போம். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இந்த ஃபஸ்ட்டு இதில் எல்லாத்துலேயுமே மெயினாக என்ன வேணும்னா சர்க்கியூட் இருக்கணும், அதோட ஈக்குவேஷன் இருக்கணும், அதோடைய ஃபேஸர் டயக்ராம் இருக்கணும். கண்டிப்பாக கேட்பாங்க. நவ் லெட் அஸ் டூ த ஃபேஸர் டயக்ராம். ஃபேஸர் டயக்ராம்னா பயப்படாதீங்க, சிம்பிள் தான். நவ் லெட் அஸ் மூவ் வித் த ஃபேஸர் டயக்ராம். நான் என்ன சொல்லி கொடுத்துருக்கேன், ரெண்டும் ஒன்று போல் போடுங்க. கவனி, எக்ஸ் ஆக்சஸ் ஒன்றா போடு. அப்படின்னா போடுறப்பே போட்டே வா. அடுத்தது பேரலாக அப்படியே ஒய் ஆக்சஸ் போடு. ஈஸியாக வரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒய் ஆக்சஸ் இது ஓ ஃபிக்ஸ் பண்ணிக்கோ. இப்போ என்ன பண்ணுறேன்னாக்கா தட் இஸ் இங்கே ஓஏ அப்படின்ற ஒரு வெக்டாரை முதல்ல கொண்டு வர. ஓஏ நமக்கு தெரியும். ஓஏ என்னன்னா விஎம். புரியுதா? இப்போ என்னன்னா நல்ல கவனி, நான் முதல்ல அது ஷிஃப்ட் போட்டு காமிச்சேன். என்னது 5 ஷிஃப்ட் ஆச்சுன்னாக்கா எப்படி இருக்கும். இப்போ என்ன பண்ணுறேன்னாக்கா, டேய் ரெட் கலர் கேட்டேனே, ரெட்டு இல்லையாங்க? இப்போ ஐஎம் இங்கே கொண்டு வரோம். இந்த இடத்துல என்னன்னாக்கா தட் இஸ் ஓபிங்கிறது ஐஎம், இங்கே பியில் அது மேலேயே வருது. இப்போ புரியுதா? ஓகேவா? ஸோ இப்போது இங்கே ஓபி அப்படிங்கிறது என்னது, ஐஎம், தட் இஸ் பீக் கரண்ட். ஓகேவா? நோட் பண்ணிக்கோ. ஐஎம்ன்றது பீக் கரண்ட். இப்போ ஒன்று மேலே ஒன்று ஃபிக்ஸ் ஆகிருக்கு. அதே ஃபேஸ் சேஞ்ச் இல்லாமல் அதே ஃபேஸ்லேயே இன் ஃபேஸ் அப்படின்னு சொல்லலாம். சரியா? அப்போது இங்கேருந்து வரையக்கூடிய டயக்ராம் என்னன்றது பார்க்கலாமா? கவனி, இதுலேருந்து இந்த டயக்ராமாக வரைஞ்சிக்கலாம். ஃபஸ்ட்டு வேவ் போட்டுப்போம். பிளாக்குக்கு பிளாக் யூஸ் பண்ணுறேன். ஏ வோல்டேஜ் அப்படிங்கிறப்போ அந்த எனி இன்ஸ்டன்ட்டுன்னு காமிக்கணுன்றதுக்காக அதை விட கொஞ்சம் கூடுதலாக அப்படி போயிட்டு அப்படியே வந்து ஜோர் அப்படி போட்டு பார்ப்போம். ஓகே, ரைட். அடுத்தது ரெட்டில் எடுத்துக்கோ. நீ கலர் பென்சில் கூட யூஸ் பண்ணிக்க, நல்லது. இப்போது இந்த இடத்துட்டு என்ன ஆகும்னாக்கா நான் முதல்ல க்ரீனில் போட்டேன், இப்போ ரெட்டில் போடுறேன். இது கொஞ்சம் குட்டையாக ஆடி போட்டு ஆனால் ஃபேஸ் சேஞ்ச் இருக்காது, ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே 5ல் வரும். அதே மாதிரி இங்கே போய் கரெக்டாக மேட்ச் ஆகும். ஓகேவா? இப்போது என்ன பண்ணுறீங்க, இங்கேருந்து எடுத்துகிட்டு வா. இப்போது இது அப்படியே எடுத்துகிட்டு போகலாம். ஓகே, இது அப்படியே எடுத்துகிட்டு போவாங்க. சரியா? ஓகே. ஸோ இது கரண்ட்டு. இதில் தான் நான் ரெண்டுமே வருதுன்னா வியும் இருக்குது, ஐயும் இருக்குது. அது கேபிட்டல் ஐ போட்டாலும் சரி, ஸ்மால் ஐ போட்டாலும் சரி. இது ஓ. இது என்னம்மா பை. இங்கே 2π. இந்த ஆக்சஸ் தான் என்னது, எக்ஸ் ஆக்சஸ் தான் என்ன சொல்லியிருக்கேன், ஃபேஸ்னா என்ன, தீட்டானா என்ன, ஒமேகா டி. ஸோ இது என்னது, ஒமேகா டி. ஓகேவா? ஸோ இப்போது இந்த இதில் நல்ல கவனி, இதில் விஐ தான் இருக்கும். இப்போது ஒமேகா டி. ஓகேவா? இதுதான் அந்த ஆங்கிள். சரியா? இப்போ நல்லா கவனிச்சு பாரு. இந்த ஹைட் இருக்குல்ல, ப்ளூவில் போடுறேன். இங்கே ஒரு ஹைட்டு. அதே மாதிரி யார் கரெக்டாக சொல்லுங்கள் பார்ப்போம். இந்த ஹைட்டு நம்ம வந்து ஒரு ரெப்ரசன்டேஷனுக்காக சிடின்னு எடுத்துக்கிறேன்.
So what is OC? Anyone? என்னது? Vm sin omega t. Okay. ஸோ அப்போ இந்த இடத்துல ஓசி என்னமா எழுதிக்கோ. ஓசி அப்படிங்கிறது தட் இஸ் ஓசி. இந்த ஓசி சின்னதாக இருக்கிறது இல்லையா, அது வந்து ஐஎம், அது சின்னது, பெருசு தான் வி இல்லையா. ஸோ ஓசி சின்னதாக இருக்கிறது அது ஐஎம், அடுத்தது சைன் ஒமேகா டி. ஓகேவா? சைன் ஒமேகா டி போடுறப்ப இந்த ரெண்டுத்துக்கு சேர்த்தது இது புரிஞ்சுக்கணும் நீங்கள். சைன் ஒமேகா இன்ட்டு டி இல்லை, சைன் ஆஃப் ஒமேகா டி. ஓகே, ஸோ அதனால் ப்ராக்கெட் போட்டால் சேஃப். அடுத்தது ஓடி என்னம்மா? ஓடிங்கிறது விஎம் சைன் ஒமேகா டி. எப்போதுமே ப்ராக்கெட் போட கொஞ்சம் சேஃபாக இருக்கும். ஆக்சுவலாக தீட்டா நம்ம ஒமேகா டின்னு போடுவோங்க. இது புரிஞ்சுதா? இப்போது இதில் உள்ள அப்சர்வேஷன் என்ன நீங்கள் பார்க்கணும். இதில் உள்ள அப்சர்வேஷன் என்ன, அதாவது அப்ளைடு வோல்டேஜும் கரண்ட்டும் ஆர் இன் ஃபேஸ். நோட் பண்ணிக்கோங்க, அப்ளைட் வோல்டேஜ் அண்ட் கரண்ட் ஆர் இன் ஃபேஸ், ஒரே ஃபேஸில் இருக்குது. கரெக்டாக ஒரே ஃபேஸில் தானே இருக்குது. அதோட வேல்யூஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம், ஆனால் ஃபேஸ் சேஞ்ச் இல்லை இல்லையா. புரியுதப்போ? கரெக்டாக அந்தந்த ஃபேஸில் அப்படியே கரஸ்பாண்டிங் ஃபேஸில் போயிட்டே இருக்கு. இட் மீன்ஸ் தே ரீச் தேயர் மேக்ஸிமா அண்ட் மினிமா சைமல்டேனியஸ்லி. அதை எப்படி இண்டிகேட் பண்ணலாம்? நவ் லிசன் ஹியர். இந்த ரெண்டும் ஒன்று போல தான் வரும். ஓகே, ஒரே பாயிண்டில் தான் மீட் ஆகுது. அதே மாதிரி ஒரே பாயிண்டில் தான் மினிமா. ஓகே, இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். ஸோ they, next point, okay, they reach their maximum point and minimum simultaneously. Okay, இந்த பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அதான் இன்ஃபேஸாக இருக்குது அப்படின்னு சொல்லணும். அண்டர்லைன் இன்ஃபேஸ். அப்போ வாட் இஸ் த யூஸ் ஆஃப் ஃபேஸர் டயக்ராம்? ஃபேஸர் சேஞ்சஸ், ஃபேஸ் சேஞ்ச் ஏதாவது இருக்கா இல்லையாங்கிறத கிளியராக காமிச்சு கொடுத்துரும். ஸோ அப்போ இதுலேருந்து பார்த்தா வித் ரெஸ்பெக்ட், இப்போ நம்ம என்ன ஸ்டடி பண்ணோம்? ஃபேஸர் டயக்ராம்னா நம்ம ஒரிஜினலாக பார்த்தோம். இட் டெபிக்ஸ், இட் டிஸ்கிரைப்ஸ், it illustrates the relationship between the rotating vector and the face. அதான் பார்த்தோம் ஃபேஸர் டயக்ராம். இப்போ கிளியராக சொல்லுதான், அதை பேஸ் பண்ணி சில கேரக்டரிஸ்டிக்ஸை நம்ம ஜிம்முன்னு எடுத்துட்டோம் இல்லையா. ஸோ அப்போ ரெசிஸ்டாரை பொறுத்தவரையிலும் எப்படி இருக்குது? இன்ஃபேஸாக இருக்குது. தெர் இஸ் நோ சேஞ்ச் இன் தட். ஓகேவா? இது புரிஞ்சுது அது? ரைட். அடுத்தது இப்போது ரெசிஸ்ட் இதே மாடலில் தான் அப்படியே தான் வரும், ஆனால் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ், அந்த ஃபேஸ் சேஞ்ச் மட்டும் வந்துகிட்டு இருக்கும், அவ்வளோதான். இப்போ நம்ம பார்க்க போகிறது அடுத்தது தட் இஸ் இண்டக்டர். ஓகே, எழுதிக்கோ. ஏசி வித் இண்டக்டர். இண்டக்டர் என்ன? இண்டக்ஷன் காயில், தட் இஸ் எல். இட்ஸ் ரெப்ரசன்டட் பை எல். நோட் பண்ணிக்கோ. ஏசி வித் இண்டக்டார் எல். நோட் பண்ணிக்கோ. ஸோ டயக்ராம் போடு. ஏசி கனெக்ட் பண்ணு. அந்த ஏசியோட என்ன பண்ணணும்? ஒரு இண்டக்டராக போட்டு விட்டுரு. ஸோ இங்கே ஒரு இண்டக்டர் போடுறப்ப ரெசிஸ்டன்ஸ் மாதிரி போடாத, இது மாதிரி காயிலாக சுருட்டி போடு. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் எல், திஸ் இஸ் ஏசி. ஸோ வாட் இஸ் த ஃபார்முலா? V is equal to, Vன்னு என்ன சொன்னேன்? Instantaneous voltage at any instant. V is equal to what? Vm sin omega t. Omega t வந்து sin of omega t. அது சேர்த்து போட்டுங்க. ஸோ இந்த சர்க்கியூட் என்னது? ஏசி வித் இண்டக்டர். இப்போ V is equal to
V sin omega t according to the equation. Okay. இப்போ இன்டியூஸ்டு இஎம்எஃப்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது ஒரு காயில் வழியாக என்ன ஆகும், செல்ஃப் இண்டக்ஷன் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இந்த செல்ஃப் இண்டக்ஷனை தான் என்ன சொல்லுவோம், பேக் இஎம்எஃப்னு சொல்லுவோம். இது எதனால, நம்ம இந்த லாரன்ஸ் எல்லாம் படித்தோம் இல்லையா, அப்போசிங்காக போகுது, அந்த அப்போஸ் ஆகிறதுக்கு நம்ம மைனஸ் போட்டோம், ஞாபகம் இருக்கா? தட் இஸ் வை இட்ஸ் கால்ட் பேக். அதை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்காக, அதை நல்லிஃபை பண்ணுறதுக்காக அந்த சைன் வருதுன்ட்டு, அப்போசிங்காக இருக்கக்கூடியதுன்னு. அதனால தட் இஸ் கால்ட், தட் இன்டியூஸ்ட் இஎம்எஃப் கேன் ஆல்சோ பி கால்டு பேக் இஎம்எஃப். டேக் டவுன். ஆல்டர்னேட்டிங் கரண்ட் எழுதிக்கோ. ஆல்டர்னேட்டிங் கரண்ட் நான் எல்லாமே இதில் எழுதுவேன்னு எதிர்பார்க்காத. ஆல்டர்னேட்டிங் கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ த இண்டக்டர் induces a self-induced EMF. Self-induced, அதான் செல்ஃப் இண்டக்ஷன் நம்ம பார்த்துருக்கோம். self-induced EMF in the circuit. It is also called back EMF. நோட் பண்ணிக்கோ. ஸோ பேக் இஎம்எஃப்னா ஏதோ புதுசாக நினச்சிட்டு இருக்காது. அப்போ இந்த பேக் இஎம்எஃப் இந்த லாரன்ஸ் லாவை சேர்த்து நம்ம போட்டு சொன்னோம். என்னமா அது, பேக் இஎம்எஃப் இஸ் கிவன் பை இ இஸ் ஈக்குவல் டு, ஈன்னு தானே போட்டோம், இ வந்து இப்படி போட்டோம்ல, ஓகேவா? இ இஸ் ஈக்குவல் டு இன்டியூஸ் இஎம்எஃப் மைனஸ் எல் இன்ட்டு டி, எனிவன் கரண்ட் எவ்வளோ போச்சு, ஐ டிவைடட் பை, வெரி குட், ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் கரண்ட் டிடி. ஓகே, இப்போ இந்த அகைன் கிர்ச்சாஃப் லூப் ரூல் யூஸ் பண்ணலாம். இல்லையா? அப்போ அங்கே என்ன சொல்கிறாரு, வி மைனஸ் ஆஃப் மைனஸ் இ தானே இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ இந்த கேஸில் வி ப்ளஸ்ன்னு வரும் இல்லையா, கரெக்டாக? ஏன்னா மைனஸ் ஆஃப் மைனஸ், ஓகேவா? ஏன்னா அங்கே ஏற்கனவே இன்டியூஸ் இஎம்எஃப் பேக் இஎம்எஃபாக இருக்குது. இது புரியுதா? அப்போது போட்டாச்சா? இப்போ நம்ம எப்படி பண்ணலாம், இந்த விக்கு பதில் கவனிங்க, விக்கு பதில் விஎம், கவனி, விஎம் சைன் ஒமேகா டி, இதை முடிச்சிடுறேன், விஎம் சைன் ஒமேகா டி. இது எதுக்கு பதில், விக்கு பதில் போட்டாச்சா? அடுத்தது இஸ் ஈக்குவல் டு Vm sin omega t is equal to the induced EMF is equal to L into di by dt. di by dt என்ன? di by dt என்ன? rate of change of current. So rate of change of flow of current. என்னம்மா, என்ன கேட்டா? இல்லை ஏதோ கேட்டியோ, கேட்ட மாதிரி இருந்தது எனக்கு. ஏதோ இங்கே கேட்டா என்னென்னா, வி இஸ் ஈக்குவல் டு, இதில் என்ன வரும், வி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இயில், அப்போ அங்கே மைனஸ் இருக்குல்ல, அது ப்ளஸ் ஆயிடுச்சு, புரியுதா? அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ இந்த விக்கு பதில் இது எழுதிட்டேன், மைனஸ் ஆஃப் மைனஸ்ன்னு இது எழுதுகிறப்ப ப்ளஸ் ஆயிடுச்சு, ஓகேவா? ரைட். So V sin omega t is equal, Vm sin omega t is equal to L into di by dt. Done? Okay. இப்போ we are interested in di only, இல்லையா? So what is di? அப்போ dt எல்லாம் இந்த பக்கம் வந்துடும், கரெக்டாக? L அந்த பக்கம் போயிடும். So di is equal to, ஜாக்கிரதை எழுது, Vm, இது L கீழே வந்துடும்ல, இந்த dt மேலே போயிடும். அப்போ sin omega t of dt, கரெக்டா? sin omega t of dt. இப்போ நம்ம பார்க்குறது di தான், ஆனால் நமக்கு என்ன வேணும், இன்டகிரேட் பண்ணணும். ஸோ அப்போ இன்டகிரேட் பண்ணோம் அப்படின்னா, இன்டகிரேட் பண்ணிக்கோ, இது கான்ஸ்டன்ட் வெளில எடுத்துட்டேன், இது ஒன்றையும் பண்ணுவோம். அப்படி பண்ணுறப்போ இது ஐ ஆகிடும், இங்கே விஎம் பை எல் தான், இங்கே sin omega t என்னாச்சு, மைனஸ் காஸ் omega t. ஸோ மைனஸ் cos omega
டி இல்லையா? நாம் ஏற்கனவே பார்த்தோம் காஸ் ஏடின்னா 1/a வரும்ல, அப்போ ஒமேகானா எல் ஒமேகா இங்கே புரியுதா? கரெக்டா? ஓகே, இங்கே ப்ராக்கெட் பண்ணிக்கோ. இது புரிஞ்சுதா? என்னது காஸ் சைன் ஒமேகாவை சைன் டி அப்படின்னா மைனஸ் காஸ் ஒமேகா டி இல்லையா? சைன் ஏஎக்ஸ்னாக்கா 1/a இன்ட்டு காஸ் மைனஸ் காஸ் ஏஎக்ஸ் தானே, அதுதான் இங்கே போட்டிருக்கோம். ஓகேவா? ஸோ அப்போ ஒமேகா இங்கே வந்தாச்சு, இங்கே உள்ள கான்ஸ்டன்ட் இங்கே வந்துடும். அப்போது காஸ் ஒமேகா டி அப்படின்னு வந்தாச்சு. ப்ளஸ் இன்டெக்ரல் கான்ஸ்டன்ட் போடணுமா? ஸோ சி, அது இன்டெக்ரல் கான்ஸ்டன்ட். ப்ளீஸ் டேக் டவுன். ஸோ இப்போ இது வந்து இண்டிபெண்ட் கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறதுனால அதை நாம் அந்த இன்டெக்ரல் கான்ஸ்டண்ட்டை 0ன்னு நெக்லெக்ட் பண்ணிடலாம். ஸோ அப்போது இந்த இடத்துல கவனிங்க, காஸ் ஒமேகா டி இதை எப்படி போடலாங்கிறத பாரு. எழுதிக்கோ. இப்போ நான் இதை இக்னோர் பண்ணிவிட்டு டைரக்ட் ஈக்குவேஷன் வந்துடுறேன். ஓகே, எழுதிக்கோ. அதாவது இந்த மைனஸ் காஸ் ஒமேகா டியை கொஞ்சம் நமக்கு எல்லாமே சைனில் வந்து ஜாலியாக இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் இந்த காஸ் ஒமேகா டியை எப்படி மாற்றுறேன்றதை பாரு. காஸ் ஒமேகா டி தட் இஸ் மைனஸ் காஸ் ஒமேகா டி, அதுதானே வந்திருக்கு நமக்கு, மைனஸ் காஸ் ஒமேகா டி. இந்த மைனஸ் காஸ் ஒமேகா டி என்ன பண்ணலான்னாக்கா தட் இஸ் மைனஸ் அப்படியே வச்சுக்கோ. காஸ் ஒமேகா டியை 90 சைன் 90 மைனஸ் தீட்டா போடலாம்ல இல்லையா? அதே மாதிரி சைன் இந்த மைனஸ் அப்படியே வச்சுக்கிறேன். சைன் 90ன்னா π/2, ஸோ π/2 மைனஸ் ஒமேகா டின்னு எடுக்கலாம். ஓகேவா? புரியுதா? ஸோ அப்போது தட் இஸ் ஈக்குவல் டு, ஓகேவா, தட் இஸ் ஈக்குவல் டு, இப்போ இந்த இடத்துல ஒமேகா டி இருக்குது, இங்கே என்னது π/2 இருக்குது. இந்த மைனஸை இன்டர்சேஞ்ச் பண்ண முடியும். புரியுதா? அப்போது சைன் ஒமேகா டி மைனஸ் π/2, இது புரியுதா இருக்காது? ஏன்னா நமக்கு தெரியும் மைனஸ் சைன் ஏ இல்லையா இஸ் ஈக்குவல் டு சைன் ஆஃப் மைனஸ் ஏ. அதே மாதிரி மைனஸ் சைன் π/2 மைனஸ் ஒமேகா டி, இது என்ன பண்ணலாம்? தட் இஸ் சைன் ஆஃப் மைனஸ் ஆஃப் ஒமேகா 2 மைனஸ் ஒமேகா டி. ஓகே, இப்படி போட்டால் தான் சில பேருக்கு புரியும் என்ன பண்ணுறது. ஓகே, ஸோ மைனஸ்னாக்கா மைனஸ் π/2, மைனஸ் ஆஃப் மைனஸ்னால் ப்ளஸ் அப்போ ஒமேகா டி. ஸோ அப்போ ரிவர்ஸ் பண்ணால் சைன் ஒமேகா டி மைனஸ் π/2. ஓகே, ஸோ அதை தான் இங்கே போட்டுருக்கோம். ஸோ சைன் ஒமேகா டி நமக்கு எல்லாமே அந்த ஒரே ஸ்டைல்லே வரணும். புரியுதா? இப்போ தெரியுதா அது ஏன்? தட் இஸ் அ லேகிங் ஆஃப் π/2. அந்த லேகிங் ஆகிறது நமக்கு ஃபேஸர் டயக்ராமில் சூப்பராக வரும். தட் வில் ஷோ. ஓகே, ஸோ அப்போது ஒரிஜினல் ஈக்குவேஷன் வந்துடுமா? அப்போது ஐ இஸ் ஈக்குவல் டு வாட்? விஎம் டிவைடட் பை எல் ஒமேகாவா? கரெக்டாக, அதான் ஒமேகா எல் ஆர் எல் ஒமேகா. அதுக்கப்புறம் சைன் ஆஃப் சொல்லு ஒமேகா டி மைனஸ் π/2ன்னு போடலாம். ஓகேவா? இது புரியுதா? புரிஞ்சுதா? நெக்ஸ்ட்டு இப்போ ஐ விஎம் எல் ஒமேகா போட்டோம். இன்னும் இந்த விஎம் பை எல் ஒமேகா அப்படிங்கிறது நல்லா கவனிச்சுக்கோ. விஎம் பை எல் ஒமேகா தட் இஸ் ஈக்குவல் டு ஐஎம் அப்படின்னு போடலாம். நோட் பண்ணிக்கோ, இங்கே எழுதிட்டுமா? விஎம் பை எல் ஒமேகா இஸ் ஈக்குவல் டு ஐஎம். ஓகே, இது எதனாலன்னா இந்த எல் ஒமேகா அப்படிங்கிறது என்ன தெரியுமா? தட் இஸ் ஈக்குவலன்ட் டு த ரெசிஸ்டன்ஸ். இது புரியுதா? இட்ஸ் அ கைண்ட் ஆஃப், அதை என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்கா இட்ஸ் அ, அதை தான் அங்கே இம்பிடன்ஸ் அப்படின்ட்டு நம்ம அங்கே எடுத்துகிட்டு வரோம். புரியுதா? ஸோ இந்த எல் ஒமேகாங்கிறது ஒரு இம்பார்ட்டண்ட் பேராமீட்டர். இங்கே இஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட், தட் இஸ் இதை எக்ஸ்எல் அப்படின்னு சொல்லலாம். நோட் பண்ணிக்கோ, இங்கே மறுபடியும் எழுதுகிறேன். விஎம் எல் ஒமேகான்ற டேர்மை எழுதிக்கோ. எல் ஒமேகா இல்லைன்னா ஒமேகா இன்ட்டு எல். இது வந்து எதுக்கு ஈக்குவலண்ட்டுன்னா எக்ஸ்எல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எக்ஸ்எல் அப்படின்னா தட் இஸ் கால்ட் இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ். நோட் பண்ணிக்கோ, திஸ் இஸ் நோன் அஸ் இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ்.
this is equivalent to a resistant with respect to the another AC voltage when it is connected with the inductant, coil. So that is why it's called inductive reactance. இதே மாதிரி கெப்பாசிட்டருக்கு இருக்குது, அது பேர் கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ். அப்போ இந்த மூணு சேர்ந்தது தான் இம்பிடன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏசியை பொறுத்தவரை ரெசிஸ்டன்ஸ் எப்படி சொல்லணும்? இம்பிடன்ஸ். அந்த ஏசியில் இந்த லெங்க்த்தும் அதாவது எல்டபிள்யூவும் இல்லை, அதே மாதிரி கெப்பாசிட்டன்ஸும் இல்லைன்னாக்கா தட் இஸ் ஈக்குவல் டு ரெசிஸ்டன்ஸ், அவ்வளோதான். ஸோ அப்போது இந்த இம்பிடன்ஸ்ன்றது ஒரு யூனிவர்சல் செட் மாதிரி அது. ஓகேவா? ரைட். ஸோ அப்போ ஐ இஸ் ஈக்குவல் டு விஎம் எல் ஒமேகா. I is equal to மறுபடியும் சொல்கிறேன் Vm XL நோட் பண்ணிக்கோ. ஸோ sin ஒமேகா டி மைனஸ் பை பை 2. இப்போ இதை வந்து என்ன பண்ணலாம், அப்படியே எடுத்துடலாம் அதை. ஓகே, ஐஎம்னு கொண்டு வந்தலாம், ஏன்னா அது கிட்டத்தட்ட ஓம்ஸில் தானே அது இல்லையா. ஸோ ஐஎம் sin ஒமேகா டி மைனஸ் பை பை 2 தட் இஸ் ஐ. ஓகேவா? இப்போ புரிஞ்சுதா? ஸோ இதோட வெக்டரோட முடிச்சிடலாம், ஃபேஸர் டயக்ராமோட. இதோட ஃபேஸர் டயக்ராம் பாரு. ஃபஸ்ட்டு வந்து அதே மாதிரி 2 டயக்ராம் போட சொல்லியிருக்கேன். இதே ஸ்டைலில் கொஞ்சம் பெருசாக. ஓகே, அதே மாதிரியே போடு. இது வந்து என்ன சொல்லு, நீயே சொல்ல இனிமேட்டுக்கு. என்னது இது? ஒமேகா. இங்கே ஆக்சஸ் போடணும் இல்லையா, இது வந்து ரெட்டில் போயிட்டுருக்கலாமா? வோல்டேஜுக்கு இப்படி போகும். இது ஏ, இது ஓஏ நோட் பண்ணிக்கோ. இது வி and its substance angle omega t. ஓகே, அடுத்தது இந்த ஐ வந்து கரெக்டாக அப்படியே 90 டிகிரி இருக்கும். இங்கே இதுக்கு 90 டிகிரி போடு. ஓகே, சின்னதாக இருக்கும். பி, இது ஐ. புரியுதா? அப்போது இதோட ஹைட்டு இல்லையா, இதோட லெங்த் செக்மெண்ட்டு. ஓகேவா? அப்போ இது என்ன சொல்லுவோம்? தட் இஸ், இது பேர் என்ன? விஎம் சைன் ஒமேகா டி. அண்டு இது என்னது? ஐஎம் சைன் ஒமேகா டி மைனஸ் பை பை 2. கரெக்டா? ஏன் அது மைனஸ் பை பை 2 போட்டோம்? 90 டிகிரி இல்லை, அதனால தான் அந்த 90 டிகிரி டிஃப்ரென்ஸு. இப்போ புரியுதா? லேகிங். புரியுதா? இந்த லேகிங் புரியுதா? 90 டிகிரி லேகிங். இப்போ என்னாகும்? அதே 90 டிகிரியில் இங்கே வரணும். இங்கே செட் பண்ணிக்கோ. அதே ஏல இங்கே வரணும். இப்போ நான் எப்படி போடுறேன் பாரு, கவனம் போடு. இப்போ இந்த இடத்துட்டு ரெட்டு யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த ரெட்டை பொறுத்தவரையிலும் அதே பை அண்டு 2 பை இங்கே வருது. ஸோ கவனிங்க, அது போடுறப்போ ஓகே, இதில் கிராஸ் ஆகணும், இதில் இங்கே வரணும் 90. ஓகேயா? புரியுது? அது அடுத்தது நான் இந்த க்ரீனில் போடுறேன். கவனி, இப்போ லேக் ஆகிருக்கா, இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகே, இப்போது கீழேருந்து ஸ்டார்ட் ஆகணும். நல்ல கவனி, இங்கேருந்து அட் எனி இன்ஸ்டன்ட் தானே நம்ம எடுத்துகிட்டு போகிறோம், அதனால் ஜாக்கிரதை. இப்போது இங்கே பையில் டிஃபரன்ஸ் வரணும். ஓகே, புரியுதா? நான் எப்படி போடுறேன்ற பார்த்துக்கோ. இது 0வா? இப்போ இது பை, அப்போ இது என்னது? பை பை 2. இது 2 பை, இது என்னம்மா? 3 பை 2 பை. கவனமாக போடு. ஸோ இங்கே இதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட்டு போகும். கவனி, இது இங்கேருந்து போகுதா? போயிட்டு
இப்படி போயிட்டு அப்படி டேர்ன் ஆகி சின்னதாக வரும். ஓகே, இந்த 2.5 பை வழியாக கிராஸ் ஆகும். கிராஸ் ஆகி அதுக்கப்புறம் இதோட நெக்ஸ்ட்டு வேல்யூக்கு போகும். புரியுதா? ஓகேவா? க்ரீனில் போடணும். போட தெரியலனா என் டயக்ராமை வச்சு அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதில் எதாவது மாற்றி கீற்றி போட்டால் மார்க் கொடுக்க மாட்டாங்க. அந்த வேல்யூஸ்லாம் கரெக்டாக இருக்கணும். ஓகே, புரியுதப்போ? இப்போ இது உனக்கே தெரிஞ்சிருக்கும். இது வந்து என்னது? ஐ. கரெக்டாக? இது என்ன? வி. இப்போ அந்த 90 டிகிரி லேகிங் புரியுதா? So it is evident that இங்கே எழுதணும் நம்ம. It is evident that current lags பின்னாடி தங்கி இருக்கிறது. current lags behind எவ்வளோமா? current lag behind the applied voltage by எவ்வளோ? pi by 2. இப்போ புரியுதா? voltage by pi by 2. okay, எதில்? in inductive current circuit. in inductive circuit. ஓகேவா? in inductive circuit. This is depicted in beautifully in phasor diagram. phasor diagramன்றது இதுதான், பட் அது காம்பினேஷனில் சேர்த்து சொல்கிறோம். ஓகே, இந்த இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் அப்படிங்கிறது that is represented by XL, inductive reactance, varies directly with the frequency, as the frequency. So that is given by 2 pi nu into L. This is also called 2 pi F into L. F na frequency, nu nalu frequency. அப்போ when XL is equal to 0, அதாவது F is equal to 0னாக்கா ஆட்டோமேட்டிக்காக XLன்றது 0 ஆகிடும். அப்போ ஃபார் ஸ்டடி கரண்ட் என்னது? there is no frequency. frequency becomes 0. அப்போ அந்த இண்டக்டிவ் பார்ட்டு கட் ஆகிடும். ஸோ வெறுமன ஒரிஜினல் ரெசிஸ்டன்ஸ் தான் வரும். ஓகேவா? அப்போ இட் பிஹேவ்ஸ் லைக் எ டிசி கரண்ட். ஓகே, so this is a very important concept, and we have got one more thing, that is AC circuit containing the capacitor, then LCR circuit. So this will be discussed in our next class. So இதுவரை ஏதாவது டவுட் இருக்கா? ரைட், குட். இதை பேஸ் பண்ணி some problems பார்ப்போம்.
resistors in series and resistors in parallel. Let me consider three resistors here. Draw this diagram. We have got the potential here with positive and negative electrode, and this is the voltage V, where we have resistor 1 and resistor 2 and resistor 3. Across the resistor, the voltage is V1. Across the resistor 2, we have got the voltage V2. Across the resistor 3, R3, we have the voltage V3. But the constant current is going in this way. So this is I, this is also I everywhere. You know very well, the electrons are moving from the cathode to anode, is it not? From negative electrode to positive electrode, but the direction of current is the opposite way. And that's why I put from plus to minus the direction of current. Here, the net voltage is V1 plus V2 plus V3. We know V is equal to IR. Therefore, V1 is equal to IR1. I is constant, is it not? So, V is equal to, instead of V1, I can put IR1 plus IR2 plus IR3. So I is constant, that can be taken outside the bracket. So R1 plus R2 plus R3. So I into R1 plus R2 plus R3. So this is V. So V is equal to I, we can put RS. It means RS is equal to R1 plus R2 plus R3. So resistance in series. Similarly, resistors in parallel. Positive electrode, negative electrode. Let us have a terminal here, another terminal, where from the connections are made in parallel circuit like this. And another parallel circuit, parallel resistor, and another parallel resistor. Let me call it resistor 1, resistor 2, resistor 3. Now, since they are parallel, I1 will be changing here. So here it is I1, here it is I2, here it is I3. Do you understand? Whereas across these junctions, V is constant.
So this is I, and this is returning as I. Now we can write down like this: I is equal to I1 plus I2 plus I3, total current. And what is I in terms of Ohm's law? V by R, is it not? So I1 by I1 is equal to what? V divided by R1. So we can replace I2 by V by R2, I3 by V by R3. Therefore, I is equal to I1, instead of I1 I can put V by R1 and plus V by R2 plus V by R3, and this I can also be written as V by R is equal to V by R1 plus V by R2 plus V by R3. So V by R is equal to, V is constant, so 1 by R1 plus 1 by R2 plus 1 by R3. On both sides V can be cancelled. Therefore 1 by R is equal to 1 by R1 plus 1 by R2 plus 1 by R3. So this is the parallel connection. So the reciprocal of net resistance is equal to the sum of 1 by R1 and 1 by R2 and 1 by R3. Got it? Resistors in series and resistors in parallel. Let me consider three resistors here. Draw this diagram. We have got the potential here with positive and negative electrode, and this is the voltage V, where we have resistor 1 and resistor 2 and resistor 3. Across the resistor, the voltage is V1. Across the resistor 2, we have got the voltage V2. Across the resistor 3, R3, we have the voltage V3. But the constant current is going in this way. So this is I, this is also I everywhere. You know very well, the electrons are moving from the cathode to anode, is it not? From negative electrode to positive electrode, but the direction of current is the opposite way. And that's why I put from plus to minus the direction of current. Here, the net voltage is V1 plus V2 plus V3. We know V is equal to IR. Therefore, V1 is equal to
I R1, I is constant, is it not? So V is equal to, instead of V1, I can put I R1 plus I R2 plus I R3. So I is constant, that can be taken outside the bracket. So R1 plus R2 plus R3. So I into R1 plus R2 plus R3. So this is V. So V is equal to I, we can put RS. It means RS is equal to R1 plus R2 plus R3. So resistance in series. Similarly, resistors in parallel. Positive electrode, negative electrode. Let us have a terminal here, another terminal, where from the connections are made in parallel circuit like this. And another parallel circuit, parallel resistor, and another parallel resistor. Let me call it resistor 1, resistor 2, resistor 3. Now, since they are parallel, I1 will be changing here. So here it is I1, here it is I2, here it is I3. Do you understand? Whereas across these junctions, V is constant. So this is I, and this is returning as I. Now we can write down like this: I is equal to I1 plus I2 plus I3, total current. And what is I in terms of Ohm's law? V by R, is it not? So I1 by I1 is equal to what? V divided by R1. So we can replace I2 by V by R2, I3 by V by R3. Therefore, I is equal to I1, instead of I1, I can put V by R1 and plus V by R2 plus V by R3. And this I can also be written as V by R is equal to V by R1 plus V by R2 plus V by R3. So V by R is equal to, V is constant, so 1 by R1 plus 1 by R2 plus 1 by R3. On both sides V can be cancelled. Therefore 1 by R is equal to 1 by R1 plus 1 by R2 plus 1 by R3. So this is the parallel connection. So the reciprocal of net resistance is equal to the sum of 1 by R1 and 1 by R2 and 1 by R3. Got it? Resistors in series and resistors in parallel.
Let me consider three resistors here. Draw this diagram. We have got the potential here with positive and negative electrode, and this is the voltage V, where we have resistor 1 and resistor 2 and resistor 3. Across the resistor, the voltage is V1. Across the resistor 2, we have got the voltage V2. Across the resistor 3, R3, we have the voltage V3. But the constant current is going in this way. So this is I, this is also I everywhere. You know very well, the electrons are moving from the cathode to anode, is it not? From negative electrode to positive electrode, but the direction of current is the opposite way. And that's why I put from plus to minus the direction of current. Here, the net voltage is V1 plus V2 plus V3. We know V is equal to IR. Therefore, V1 is equal to IR1. I is constant, is it not? So, V is equal to, instead of V1, I can put IR1 plus IR2 plus IR3. So I is constant, that can be taken outside the bracket. So R1 plus R2 plus R3. So I into R1 plus R2 plus R3. So this is V. So V is equal to I, we can put RS. It means RS is equal to R1 plus R2 plus R3. So resistance in series. Similarly, resistors in parallel. Positive electrode, negative electrode. Let us have a terminal here, another terminal, where from the connections are made in parallel circuit like this. And another parallel circuit, parallel resistor, and another parallel resistor. Let me call it resistor 1, resistor 2, resistor 3. Now, since they are parallel, I1 will be changing here. So here it is I1, here it is I2, here it is I3. Do you understand? Whereas across these junctions, V is constant.
So this is I, and this is returning as I. Now we can write down like this: I is equal to I1 plus I2 plus I3, total current. And what is I in terms of Ohm's law? V by R, is it not? So I1 by I1 is equal to what? V divided by R1. So we can replace I2 by V by R2, I3 by V by R3. Therefore, I is equal to I1, instead of I1 I can put V by R1 and plus V by R2 plus V by R3, and this I can also be written as V by R is equal to V by R1 plus V by R2 plus V by R3. So V by R is equal to, V is constant, so 1 Welcome by to Saitechinfo R1 channel. plus 1 by In today's R2 session, plus 1 by Srinidhi is going to R3. discuss about On both career sides V can be showcase cancelled. about Therefore 1 by architecture R and related field. is equal Welcome, to Srinidhi. You can 1 proceed. by R1 Yes, plus sir. 1 by R2 So, hello everyone. plus My 1 name is by Trinity. R3. So, as we all So know, this is the everybody's got dreams. So, everybody parallel is planning for their career, connection. and So the everybody net, has got plans the for what they reciprocal of want to net be resistance and is how they equal are going to to do it. the And sum of this is 1 my by career R1 showcase and 1 by and R2, how I'm 1 by going to do R3. it. So, my dream is to Got it? become an architect and to be in a related field. So, let's see. So first, let's see the overview of it. So in this, we'll be seeing basic Resistors skill in set required for series and selected career. resistors in That is, parallel. if you want to become an Let architect, me there are consider basic 3 skills that you resistors need here. to become an architect. Draw And this the diagram. second one will be why I You have have got chosen the this field. So there potential are here particular reasons. with I've positive got my reasons and for why negative I chose electrode, this field. And the next one and will this be is the we'll be seeing the voltage courses in V, graduation level. So the where we courses have which we have in architect. So architect is not the only stream we have. There are different branches resistor from architecture. So we'll be 1 and resistor 2 and resistor 3. Across the resistor, the voltage is V1. Across the resistor 2, we have got the voltage V2. Across the resistor 3, R3, we have the voltage V3. But the constant current is going in this way. Welcome to Saitechinfo So this is channel. I, this is In also today's I, session, I, Srinidhi is going to discuss about career showcase about architecture You and know very well, related the field. electrons are moving from the cathode Welcome, to anode. Srinidhi. Is You it can not? proceed. From negative electrode Yes, to sir. positive electrode. So hello But the everyone. direction of My name current is is the Trinity. opposite way. So as we all know, And that's why I everybody's put got from dreams. plus to minus So the everybody is direction of current. planning for their career, and everybody has got plans for what they want to be and how they are going to do it. And this is Here, my career showcase and how I'm going to do it. So my dream is to become an architect and to be in a related field. So let's see. So first, let's see the overview of it.
So in this, we'll be seeing basic skill set required for selected career. That is, if you want to become an architect, there are basic skills that you need to become an architect. And the second one will be why I have chosen this field. So there are particular reasons. I've got my reasons for why I chose this field. And the next one will be we'll be seeing the courses in graduation level. So the courses which we have in architect. So architect is not the only stream we have. There are different branches from architecture. So we'll be seeing about those courses. And then the next will be premier institutes for the selected course. So this one is the most important thing because not every institute has everything because you have to consider the infrastructure of the institute before you get into it, because not every institute can provide you what you have to successfully complete the course. So the next will be entrance examination and selection procedure. So you cannot get into any colleges without putting a prior hard work into it. We have entrance examination and selection procedures to it. And the next one will be how I'm going to apply my career to the society. So everybody's got a purpose. Everybody's got their purpose to provide something to the society. So this is how I'm going to provide to my society. So the next will be web or book references. So there are a few references which I used to know more about this architecture. And the next one will be basic skill set required. So basically, what we need for becoming an architect is numerical skills. As we all know that being an architect is fully about maths, and mostly we will have to deal with a lot of geometry in it. So numeric skill is must. You're supposed to have very good numeric skills in it, and the artistic skills. Obviously architecture, you need to be artistic if you want to be an architect. And then the team building skills. So architects will have to work with a lot of members, like civil structural members, civil members, and all that. So you need to have team building skills and communication skills. Architecture is all about communicating what you have in your mind. So what I feel is, personally, communication is very important when you want to be an architect. You will have to have the perfect words to use to make the other person understand what you're trying to convey. It's like totally bringing out what you have in your mind. So communication skill is must, and creative and functional decisions. So at point we have to take creative and functional decisions. For example, if I want to build if I want a building, and I want it to be creative, and also I have to think functionally, which is we cannot just build a building. There are laws to it about how it has to be constructed, and so we have to have creative and functional. We have to take creative and functional decisions at times. So next will be looking after why I have chosen this field. So first thing is my childhood. So in my childhood, I had a lot of fascination from my childhood. I had a lot of fascination towards this architecture because I loved creating things. I loved building up things. So it was like it almost grew in me. And also, both of my parents are in the same construction stream. So they are also a major reason why I'm very much into architecture. Because since they are in the same construction field, I came to know a lot about it, and they encouraged me a lot to get into stuff and know more about it. And soon I started getting more information. The more I got, the more I became itself. So it was actually fascinating. It was really nice to know about all this stuff. And actually,
it almost influenced me to become an architect. And so the next thing is the scope of it. So as we all know, architecture, it exists to create the physical environment which we live in, and it has a great impact on society. So this field has a lot of scope to it, and also it has got competition. Since it has got a lot of scope, it also has competition to it. And architects can take on projects on entirely different continents and draw from a workforce globally, allowing for a wide range of ideas and cultural background to influence a project, which I find it to be very much amusing. So the next we will be looking at, next slide. So courses in graduation level. So basically, if you see undergraduate level, we'll be having Bachelor of Architecture, which is BArch, Bachelor of Planning, B Plan, Diploma in Architecture, Diploma in Architectural Engineering. Diploma in Architectural Engineering is just like more like engineering itself. So if you see in Master of Plan and Master of Architecture, it is like a postgraduate level. And what I have in mind is starting a business. So I might also get involved in MBA, which is Master of Business Administration. So next is Premier Institute for a selected course. So from young age, my dream is to go to Miyasi Academy of Architecture. So even I've got backup plans to it. So I've always loved Miyasi Academy of Architecture. So this particular institute, I'm very much drawn to it because my sister also goes there. So the first academy is Miyasi Academy of Architecture, Chennai, and the second one is Anna University, Chennai. Then third one is Hindustan University of Technology and Science, Chennai. Also, Hindustan University is one of the top architectural institutes, and National Institute of Technology, Trichy, Rajalakshmi Engineering College, Chennai. So the next one will be entrance examination and selection procedure. So there is this Council of Architecture, COA, which conducts National Aptitude Test in Architecture, that is NATA examination. So this examination, this aptitude test usually happens to like fill in the BArch seats in the colleges of India. So the basic set of rules will be the candidates will have to pass the 12th, and with 50 percentage, at least minimum of 50 percentage, and they will have to have mathematics compulsorily to it, and PCM is also compulsory, physics, chemistry, maths. And as an average in PCM we have to get above 50 percentage. And the next one will be how I am going to apply my career to the society. So I've got numerous ideas in my mind. So a few of them are these. So becoming an architectural engineer, designer, landscape architect, structural engineer, CAD technician, construction manager, interior designer, town planner. So which I'm very much drawn to are interior designing and landscape architect and CAD technician, because my mom works in CAD, and she also taught me few things about how to use the AutoCAD and stuff. So I love CAD technician, that particular course very much, because my mom is one of it. So also an interior designer, interior designing. Of course, I love interior designing because it's like whenever we enter a home, it should bring us a vibe, a beautiful vibe, which if we can create it, it is very beautiful. So I love being an interior designer, but also I've got other things in mind as a backup plan. So the next one, the references. So these are the few sites which I used for knowing more about it. So I hope this video will be useful for you guys, and I'm hoping that you will be fascinated by it and everything. And I guess that
my career showcase was very much useful to you guys for you to plan your career. Thank you very much. Well done, Srinidhi. So may God bless you to fulfill your wishes. Thank you. Good evening, friends. So today I am going to discuss about. I am going to tell about the career showcase of my life. So my career is to choose computer science in my future. So what? So in this video we are going to see about the basic skills kit required for the selected career, and second point is why I have chosen this field. Third, courses in graduation level. Fourth, Premier Institute for the selected course. Fifth, entrance examination and selection procedure. My career plan to achieve the goal, and how I am going to apply my career to the society. And last, web or what I have searched in web or book references. So basic skill set required for this course: analytical skills, creativity, problem solving skills, critical thinking skills, communication skills, and leadership skills. Why I have chosen this field? First of all, I have chosen this field because I got inspired from my sister who is working in Accenture company as software engineer. Second, engineering is the field that solves most of the impactful of our problems in the world, like creating clean energy. As engineers, we are constantly changing the world with inventions and solutions that affect everyone's lives. Next, programming, coding, etc. influence me a lot, and I am eager to learn more on programming. So courses in graduation level. What are the courses in engineering? What course can be chosen? First, computer science engineering. Second, biotechnology engineering. Third, mechanical engineering. Fourth, civil engineering. Fifth, aeronautical engineering. Sixth, automobile engineering. Seventh, electronics and communication engineering. Seventh, electrical and electronics engineering. So Premier Institute for the selected courses: Indian Institute of Technology Madras and SSN College of Engineering, that is Sri Siva Subramanian Order, and Anna University, Vellore Institute of Technology, and RMK. So entrance examination and procedure for that. For joining Anna University, I need to score above 90% in board exam, and I need to crack JEE Main and JEE Advanced for entering into a better college. So my career plan to achieve the goal. So my first and foremost thing is to achieve 85 to 90% in board exam, and with guidance of my mentor, I am sure that I will achieve my goal, and I will work hard to achieve this goal. And I would concentrate more on maths, physics, and general ability to clear the entrance exams like JEE, etc. How I am going to apply my career to the society? We can use this for daily data analysis, and already this world has become half machine. So with this career, we can invent a lot more machineries to this world. So last, what I have searched web and book reference I have given in this page. So you can also go through this and find out. Thank you. Thank you, friends. Welcome to Saitechinfo channel, my dear students, friends and parents. இந்த கேரியர் ஷோகேஸ் அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியே, அதாவது நாளைக்கு தீபாவளினா இன்றைக்கி பண்ணிகிட்டு இருக்கோம். ஏன்னா பசங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும். அவங்களுடைய லைஃப் நிறைய டேர்னிங் பாயிண்ட் இருக்குது. அதில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க வரணும் அப்படிங்கிறது என்னுடைய விஷஸ். அதுதான் பேரண்ட்டுடைய விஷஸ் ஆல்சோ.
ஸோ இப்போ நான் பாலாஜியை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். பாலாஜி வந்து +2 படிக்கிறான். அவனுக்கு ஆரம்பத்துலேருந்தே சின்ன வயசுலேருந்தே தட் இஸ் இந்த ஏரோப்ளேன் சம்மந்தமான அந்த ஏர்க்ராஃப்ட் சம்மந்தமான இன்ஜினியரிங் படிக்கணுன்றது ரொம்ப ஆர்வம். நான் கூட கிண்டலாக கேட்டேன் அவன்கிட்ட, ஏண்டா ஏரோப்ளேன் பற்றி படிக்கணும், ஏரோநாட்டிக்ஸ் பற்றி படிக்கணும் அப்படிலாம் சொல்கிறியே, ஒரு ஏரோப்ளேனாவது பண்ண தெரியுமாடா அப்படின்னு கேள்வி கேட்டேன். உடனே அவன் வந்து முதல்ல திணறினா, அதுக்கப்புறம் ஒரு வார் ஏர்க்ராஃப்ட் மாதிரியே பண்ணி வச்சுருக்கான். அதை காமி பார்ப்போம், சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. ஓகே, ஸோ இன்னும் கொஞ்சம் கீழே இருங்க. வெரி குட், அட்டகாசமாக இருக்குது. வெரி குட், வெரி குட், தேங்க்யூ. அம்மா, நான் உங்கள்கிட்ட ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறேன். இது வந்து ஒரு கைட்லைன், ஒரு கைடன்ஸாகவும் அமையும், ஒரு கேரியர் கவுன்சிலிங்காகவும் இருக்கும் இந்த செஷன் உங்களுக்கு. இவன் வந்து ஏரோநாட்டிக்ஸில் ஆர்வம் அப்படின்னு சொன்னான். அது வந்து இப்போ +2லேருந்து தான் அந்த ஆர்வம் அப்படின்னு சொன்னான்னா, இல்லை சின்ன வயசுலேருந்தே அந்த ஏரோப்ளேன் சம்மந்தமாக அவனுக்கு வந்து அந்த ஒரு அசோசியேஷன் இருந்ததா? சார், அதுக்கு ஒரு பெரிய ஸ்டோரியே இருக்குது சார். ஓ. அவன் வந்து யூகேஜியில் வந்து சிங்கப்பூருக்கு அவனை கூட்டிகிட்டு போனோம். ஃப்ளைட்டில் போகும்போது, அம்மா எப்படிம்மா அந்த பைலட் ஓட்டுறாங்க, எப்படிம்மா அந்த அங்கிள் அவங்க உட்காந்து ஓட்டுறாங்க அப்படின்னா, இல்லைடா பெருசாக போனால் நீ படித்து கற்றுக்கலாண்டான். இல்லைம்மா, சம்மந்தமாக நான் நிறையா படிக்கணுமா, அந்த அங்கிள் சூப்பராக ஓட்டாருமா, அவர் மாதிரி நானும் ஆகணுமா அப்படின்னா, சரி பெருசாக போனால் ஆகோட, கவலைப்படாத, அதுக்கு தந்தாப்புல படிடா அப்படி எப்பவும் சொல்லிட்டே இருப்பேன். நான் சொல்கிறேன், இல்லையே 10th போனப்பறம் மாறிடுவேன் அப்படின்னு. நான் கண்டிப்பாக மாற மாட்டேன், நான் கண்டிப்பாக ஏரோநாட்டிக் இன்ஜினியரிங் படிப்பேன், ஒன்று பைலட் படிப்பேன், இல்லை அதுக்கு சம்மந்தமாக டிசைன் பண்ணுறது படிப்பேம்மா, கண்டிப்பாக அதுதான் நான் என்னோட கோலே இருக்கும் அப்படின்னு சொன்னால், அதுலேருந்தே அவனுக்கு அதுலேயே தான் செட் ஆகுது. வேறு எதுலேயுமே அவன் சேஞ்ச் பண்ணதே கிடையாது. வெரி குட், வெரி குட், வெரி குட். ஸோ அவனுடைய கனவெல்லாம் நனவாக போகுது, நனவாகிடும், கண்டிப்பாக ஆக்கிடுவோம் அது, சரியா? ஸோ இன்றைக்கி ஒரு 5 வருஷம் கழித்து இந்த யூடியூப் வீடியோவை பார்க்குறப்ப அவனுக்கே ஆச்சரியமாக இருக்கும். சார் சொன்னது பழிச்சிருச்சே, நம்ம வந்து இவ்வளோ பெரிய ஆஃபீஸராக இருப்போமே அப்படின்னு கனவுல கூட நினைக்கலையே அப்படின்னு நினச்சிட்டு இருப்பான். பட் அவனுடைய வாழ்நாள் விஷ். ஸோ இறைவன் அருளால் அவனுக்கு எல்லா விஷஸும் நல்ல விதமாக அமையட்டும். ஃபஸ்ட்டு திங் வந்து இது மாதிரி விஷஸ் அப்படியெல்லாம் வந்து பெரியவங்களுடைய இது என்ன அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு கேரியர் ஃபோக்கஸ் அப்படிங்கிறப்போ அவன் வீட்டில் என்ன பண்ணுறான், இதுக்கு தான் பண்ண போகிறான் அப்படிங்கிறது ஒரு டெசிஷன் இருந்ததுன்னா, கிளாரிட்டி இருந்தது அப்படின்னா, எல்லாருமே அந்த பக்கமே நம்ம டார்கெட் பண்ணிகிட்டே இருக்கலாம். இப்போ நான் வந்து பல பேரண்ட்டு, பல ஸ்டூடெண்ட்டோட இன்ட்ராக்ட் பண்ணுறதுனால, சில வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அம்மா ஒரு பக்கம், அப்பா ஒரு பக்கம், பொண்ணு ஒரு பக்கம், பையன் ஒரு பக்கம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான விஷஸ் வச்சுட்டு இருப்பாங்க. அது ஸோ அதை விட என்னென்னா, இப்போ உங்கள் என்டையர் ஃபேமிலியே வந்து அவன் நினைக்கிறது அப்படிங்கிறது தான் நீங்கள் அந்த மாதிரி வந்ததுனால, அந்த ஒரு யூனிஃபைடு அப்ரோச் வந்து ஃபஸ்ட்டு திங், அதுதான் சக்ஸஸுக்கு வழிகாட்டியது. ஸோ அதனால் எடுப்பிலே நமக்கே ஒரு சக்ஸஸ் பாயிண்ட் தெரிஞ்சிடும் நமக்கு. ஏன்னா எல்லாருமே அதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்றது, அந்த ஃபேமிலி சப்போர்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃபார் கேரியர் செலெக்ஷனுக்கு. ரெண்டாவது என்னென்னா, நமக்கு வந்து பேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, ப்ரொஃபஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாருக்குமே வந்து அதாவது ஹாபிங்கிறது வேறு. ஸோ எனக்கு கூட இப்போ பிளேனில் போகிறது பிடிக்கும், அதுக்காக நான் ஏர்க்ராஃப்ட் ஓட்ட முடியுமா? ஆனால் எல்லாருக்கும் அது தோணுமே, அதுதான் அவனுக்கு வந்தது பேஷன். எனக்கு ஹாபி, நான் ஏர்க்ராஃப்டில் பறக்கணுங்கிறது ஒரு ஜாலியாக என்ஜாய் பண்ணுவேன். பட் ஐ ஆம் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் டேக்கிங் அப் எனி ப்ரொஃபஷன். ஆனால் அவன் மனசுக்குள்ளே ஒரு தாக்கம் இருக்குது பாருங்கள், அதுதான் விட்ட குறை தொட்ட குறைம்பாங்க அது. ஸோ அது வந்து சில பேருக்கு தான் அமையும். ஸோ அந்த பேஷனை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அது வந்து ஒரு சின்ன ஒரு செடி மாதிரி, கன்று மாதிரி, ஒரு தென்னங்கன்று அது மாதிரி ஒரு செடி மாதிரி, அதை நம்ம தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கணும். அந்த பக்கமாக ஒரே டைரெக்ஷனில், அதே டைரெக்ஷனை நம்ம வளர்த்துக்கிட்டே இருக்கணும். அது அந்த நம்ம தண்ணி ஊற்றுறது தான் எஃபர்ட்டுங்கிறது. ஸோ அப்போ அந்த எஃபர்ட் அப்படின்னா, இப்போ நான் ஒரு பைலட் ஆஃபீஸர் ஆகணும், இல்லாட்டினா ஒரு ஏரோநாட்டிக்ஸ், இல்லாட்டினா ஏர்க்ராஃப்ட் ரிலேட்டடாக அந்த படிப்பு படித்தே தீருவேன் அப்படின்னா, அதுக்கான அந்த ரெக்குவயர்மெண்ட் என்ன, பேசிக் ஸ்கில் செட் என்ன, இது வந்து நல்லா புரிஞ்சுருக்கணும் அது. ஸோ அவனுக்கு ஏற்கனவே நேச்சுரலாகவே மேக்ஸில் ஒரு இன்க்ளினேஷன் இருக்குது. ஸோ அப்போது ஃபிசிக்ஸ் அப்படிங்கிற அந்த டிசைன் இன்ஜினியரிங் அது வந்து ரொம்ப முக்கியம். அது ஏரோ டைனமிக்ஸ் இதெல்லாம் ரொம்ப தெரிஞ்சிருக்கணும் அவனுக்கு. ஸோ பேசிக்காகவே இந்த கோர் சயின்ஸ் ஃபார் இன்ஜினியரிங்னு சொல்லுவாங்க, எம்பிசி, மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது. ஸோ இதில் வந்து இந்த +1 +2ல் அதாவது பீயிங் இஸ் பிகமிங் ஆக்சுவலி. இன்றைக்கி நாம் என்ன நினைக்கிறோமோ அதுதான் நாளைய வாழ்க்கையாக மாறப்போகுது அது.
ஸோ அப்படிங்கிறப்போ அவன் வந்து இன்னைய சுச்சுவேஷனில் இந்த மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் நல்ல ஸ்ட்ரெங்தன் பண்ணிக்கணும், நிறைய ஸ்கோர் எடுக்கணும். அதே மாதிரி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியும் ப்ராப்ளமேட்டிக்காக தான் இருக்குது. ஸோ ப்ராப்ளம் சால்விங் மெத்தடில் தான் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியை படிக்கணும். அப்போ அந்த கான்செப்ஷுவலும் அவன் வந்து நல்ல ஸ்ட்ரெங்தன் பண்ணிடலாம். ஸோ அதனால தான் நான் வந்து ஏர்லி மார்னிங் செஷனில் எப்போதுமே 6 to 7 டெடிக்கேட்டடாக ப்ராப்ளம் சால்விங், லெட் இட் பி மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி வாட் எவர் இட் மே பி, அது சம்மந்தமாக படித்தோம்னா நல்லது. ரெண்டாவது, இது வந்து இட்ஸ் அ கைண்ட் ஆஃப், இது நீ ஓட்டுறது பைலட் ஆஃபீஸராக போகணும் அப்படின்னா நாட்டிக்கல் சயின்ஸ், அதாவது நேவிகேஷன், இதில் மெயினாக இந்த ட்ரிக்னோமெட்ரி இதெல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கும். ஏன்னா டைரக்ஷன் ஓரியன்ட் எல்லாமே இல்லையா. ஸோ இந்த ஏர்க்ராஃப்ட் எந்த டைரக்ஷனில் போகிறது, என்ன ஏது, இது எல்லாம் தெரியணும். அப்புறம் ரெடார், எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷனில் பவர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே பேசிக்காக அமையிறது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி தான். நல்ல வேலை அந்த குரூப்பும் எடுத்திருக்கான், கம்ப்யூட்டர் சயின்ஸும் கூட எடுத்திருக்கான். ஸோ அவனுக்கு எல்லாமே கிடச்சாச்சு. இப்போ ஒரே ஒரு இது என்னென்னா, அவன் எஃபர்ட் போடணும். அந்த எஃபர்ட்டில் உச்ச கட்டத்தில் அவன் மார்க் எடுக்கணும். அது மட்டும்தான் அது நினைவு இருக்கணும், வேறு எதுவும் இருக்கக்கூடாது. புரியுதா? ஸோ வித் திஸ் பேக்ரவுண்ட், பெஸ்ட் விஷஸ், லெட் அஸ் ஸ்டார்ட் திஸ் ப்ரோக்ராம். ஸோ அவன் மனசில் என்ன நினச்சிருக்கான், அதை பேஸ் பண்ணி அவன் ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுக்குறான். அது என்னங்கிறத பார்ப்போம். லெட் அஸ் ப்ரொசீட். நீங்களும் கூட இருந்து கவனிங்கம்மா. டுவர்ட்ஸ் எண்ட் அகைன் வி வில் டிஸ்கஸ். ஓகே, ரைட். ஓவர் டு பாலாஜி. So hi friends, I am Balaji. Today I am going to explain my career showcase. That is, my ambition is to become an aeronautic engineering or else a pilot. So my concept, that is my aim, is to become related to flight. Overview: basic skill set required for the selected career. Why I have chosen this field. Course in graduation level. Premier institute for selected course. Entrance examination and selection procedure. My career plan to achieve goal. How I am going to apply my career to the society. Web or book reference. So, ஒரு aeronautic engineering or pilot ஆர்க்கு eligibilities. Candidate must have to pass +2 and or equivalent examination from the recognized state or central board with at least 70% of marks in physics, chemistry and mathematics. Most of the institute give admission through common entrance test like JEE and UPSC exams. And in case of reserved categories, students they have to present their reserved certificate issued by the competent authorities in order to avail the benefits applicable to them. Why I have chosen this field. So basically I am interested to learn about the mechanism and flight, that how is flying and its engine parts. My main ambition is to become a pilot or an aeronautic engineering. And I have chosen this field because to gain knowledge about the flights and its mechanism. Welcome to Saitechinfo channel. Graduation level. In today's session, Bachelor in Srinidhi is going to discuss Engineering, about BEng Aerospace Engineering, BSc Aeronautics, BTech in Avionics, BE or BTech in Aeronautical Engineering, BE in Aircraft Engineering, and Diploma in Aeronautical Engineering. Premier institutes. Some of the premier institutes are Anna University, Madras Institute of Technology, that is the superior one, and PSG, that is located in Coimbatore, SRM and Shastra. And entrance examination. So for become an aeronautic engineer, you have to write 2 tests or 2 examinations, that is AME CET and JEE. Either we should write to get selected in aeronautical engineering. My career plan to achieve the goal. I should mainly more concentrate on physics and mathematics, and I should also be prepared for JEE examination and also for AE and CET exam, and I should get more than 95% in 12th board exam, and to get seats in topmost colleges like Anna University, MRM, SIT,
So like that. How I am going to apply my career in society? Aeronautics is a very good scope to invent new things regarding the flight, like new type of engines which reduces pollutions, and for creating less fuel consumption of flight for large engines. லார்ஜ் இன்ஜின்ஸில் எப்படி ஃபியூல் லெஸ் ஃபியூலை வச்சு எப்படி ரன் பண்ணி ப்ராஃபிட் ஆர் பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ அதை பற்றி அண்ட் ஆல்சோ ஃபார் ரெடியூசிங் நாய்ஸ் பொல்யூஷன் யூஸிங் அப்கிரேடட் இன்ஜின்ஸ் லைக் BH6 engines. Web or book references. We can use S. Chand principle of physics, quantitative aptitude and reasoning book, Lucent complete mathematics for concept and ability, S. Chand advanced objective general knowledge. You can mostly prefer 12th and 11th book for getting better marks in JEE exam. Okay. Let us come back. இப்போது நம்ம இந்த வேரியஸ் ஸ்லைட்ஸ் இதெல்லாம் பார்த்தோம். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதில் நம்ம ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பேஷன் மட்டும் இருந்தால் பத்தாது. அந்த பேஷன் ப்ரொஃபஷனாக மாறிடுச்சு அப்படின்னாக்கா அங்கே தான் கிராண்ட் சக்ஸஸ் அப்படிங்கிறது உனக்கு இருக்குது. ஸோ இதில் மெயினாக பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு வென் டயக்ராம் மாதிரி நம்ம ஒரு பண்ணிப்போம். இந்த வென் டயக்ராம் நம்ம சொல்லுவோம் இல்லையா, செட் தியரியில் வந்து தட் இஸ் ஒரு சர்க்கிள், 3 சர்க்கிள் ஒன்றோட ஒன்று லிங்க் ஆகும். அது பார்த்துருப்போம் நம்ம. அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா தட் இஸ் நாம் எதில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கோம், ரெண்டாவது எது வந்து நமக்கு நல்ல பே கிடைக்கும், மூணாவது நான் எதில் சிறப்பாக ஒர்க் பண்ண முடியும், என்னுடைய கிராண்ட் ஸ்கில் செட் என்ன. இந்த 3ம் சேர்ந்து ஒரு இடத்துல வந்துடுச்சு அப்படின்னாக்கா அதுதான் நம்மளுடைய ட்ரீம் ஜாப் அப்படிங்கிறது. சரியா? ஸோ அப்போது நாம் என்ன நினைக்கிறோம், தட் இஸ் ஃபார் இன்ஸ்டன்ஸ் நான் வாட் ஐ லவ், எனக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் சொசைட்டி வந்து உனக்கு ரெக்கக்னிஷன் கொடுக்கல அப்படின்னாக்கா நமக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடும். ஓகேவா? ஸோ அதனால் எல்லா விஷயத்துலேயும் பார்த்தோம் அப்படின்னாக்கா நமக்கு பொறுத்தவரையிலும் தட் இஸ் நாம் சொசைட்டியில் ரெக்கக்னைஸ்டாக ஆகணும். அதுக்கு என்ன பண்ணுறது, நம்மளுடைய அந்த டேலண்ட் பேங்க் அப்படிங்கிறத நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். அதாவது ஜென்ரலாக there is no alternate factor, டீனா ஃபேக்டர்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி உன்னுடைய டீனா ஃபேக்டரை நீ வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். இந்த டீனா ஃபேக்டர் இப்போ டீனா ஃபேக்டர்னு என்ன, அதாவது பாலாஜி தான் இந்த விஷயத்தை பண்ண முடியும், வேறு யாராலையும் பண்ண முடியாது அப்படின்ற பேர் எடுக்கணும் இல்லையா? ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அப்படி பேர் எடுக்கணும் அப்படின்னா நம்ம அந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டிருக்கணும், கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணணும். ஸோ அந்த பேசிஸ் தான் நம்ம வந்து சக்ஸஸ் அடைய முடியும். ஸோ அதனால் நம்மளுடைய கனவுகள்லாம் நனவாகணும் அப்படின்னா கூட நான் ஏற்கனவே என்னன்னு சொன்னேன், அந்த எஃபர்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த எஃபர்ட்டை கான்ஸ்டண்ட்டாக போட்டுக்கிட்டே இரு, தளர்வே அடையாது. ஸோ தளர்வடையவே கூடாது. யூ ஷுட் ஹாவ் அ மென்டர். லக்லி யூ காட் அ வெரி குட் மென்டர். நீ ஏரோநாட்டிக்ஸ்னால் ஒன்று என்ன டைரக்ஷனில் அழைச்சிட்டு போகிறதுன்றது எனக்கு தெரியும். ஆனால் என்னென்னாக்கா நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த ஃபாலோ த மாஸ்டர், ஃபேஸ் த டெவில், ஃபைட் டு த எண்ட் அண்ட் ஃபினிஷ் த கேம்ன்ற மாதிரி நாம் தட் இஸ் ஒரு மென்டார்னு கொடுத்துட்டா அவர் ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் சொல்கிறாரு, அதில் நியாயம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு you must have the unshaken faith on your guru, that is the teacher. அது பேசிக்காக யாருக்கு இருக்கோ சக்ஸஸ் ஆல்ரெடி அஷ்யூர்டுன்னு அர்த்தம், கேரண்டீட்னு அர்த்தம். ஸோ அதனால் எஃபர்ட் போட்டுக்கிட்டே இரு. அண்ட் கிராண்ட் சக்ஸஸ் வந்துருச்சுனாக்கா உடனே டயர்டாகி அப்படி உட்காந்துடக்கூடாது, அதுக்கு அடுத்தது நம்ம ரெடியாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கோ. சரியா? ஸோ அதனால் தட் இஸ் இப்போ நீ டிசம்பர் வரையிலும் இந்த போர்டு எக்ஸாமினேஷனுக்கான இதெல்லாம் கிடுகிடுன்னு முடிச்சுக்கோ. அதுக்கப்புறம் அப்ளைடாக நிறைய பார்க்கணும். ஈவன் இப்போ நவம்பர் 2 முடிஞ்சோடனேயே நான் அதனால தான் சொன்னேன், ஆஃப்டர் தீபாவளியே என்ன பண்ணணும், ப்ராப்ளம் சால்விங் வந்து பயங்கரமாக ஒர்க் அவுட் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஃபிசிக்ஸ்னாக்கா அதில் உள்ள என்டையர் ப்ராப்ளம்ஸ், அதே மாதிரி கெமிஸ்ட்ரி டெக்ஸ்ட் புக் ப்ராப்ளம்ஸ், முதல்ல அந்த புக் பேக் கொஷின்ஸை அட்டன் பண்ண கற்றுக்கும். ஸோ அது நல்லா பர்ஃபெக்ட் பண்ணிவிட்டு அப்படின்னா டவுட் இருந்தால் கேளு, சொல்லித்தரத்துக்கு ஆள் இருக்கும், உனக்கு ஒன்றும் கவலையே கிடையாது. ஆனால் என்னென்னா பிளான் ப்ராப்பர்லி,
புரியுதா? ஸோ அதில் நான் உனக்கு அந்த கேன் மெத்தட் ஆஃப் பிளானிங்லாம் உனக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அதெல்லாம் ரியல் லைஃப் சுச்சுவேஷனில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உனக்கு. ஸோ அது பிரகாரம் நீ பண்ண அப்படின்னாக்கா சக்ஸஸ்ஃபுல்லாக வருவேன். ஓகேவா? ஸோ வேறு ஏதாவது நீ வந்து அம்மா நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு விஷ் பண்ணுறீங்களா, ஆசைப்பட்றீங்களா? என்னோட விஷஸ் எப்பவுமே அவனுக்கு இருக்கு சார். அதனால அவன் பண்ணிடுவான்னு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை. இன்னைக்கு காலையில் கூட நீங்கள் சொல்லும் போது அவன் வந்து அப்படியே எல்லாத்தையும் அலசி ஆராய்ச்சி பார்த்துட்டு இருந்தான். நெட்டில் போய் எங்கள் அப்பா சொன்ன என்ன இருக்குது பாரு, எந்த காலேஜ் என்ன வேக்கன்சி என்னென்ன தேடி கண்டுபிடின்னு. நான் போயிட்டு வரதுக்கு எங்கள் போர்டில் கூட எழுதிடுறேன் சார் எல்லாமே. அதனால் அவங்க அதில் ரொம்ப வெறியாக இருக்கேன், எப்படியாவது அதில் போயிடணும் அப்படிங்கிற. இல்லை, இது ஆக்சுவலாக வந்து இப்போ ஏரோநாட்டிக்ஸ் படிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது நான் வந்து நிறைய அதுக்கான இதெல்லாம் சர்ச் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். என்னுடைய ரிலேட்டட் ஃப்ரெண்ட்ஸு அவங்கெல்லாம் கூட இருக்காங்க. ஸோ அதனால் அவனை எங்கே போடணுன்றது தெரியும். ஆனால் இந்த தன் முயற்சின்னு சொல்கிறாங்கல்ல, அது வந்து ரொம்ப டெவலப் ஆகணும். அது இவங்க என்ன பண்ணுறாங்க, எல்லாமே ஈஸியாக வந்துடுச்சுன்னா தான் அந்த தேடுதல் அப்படிங்கிறது இல்லாமல் போயிடுது. ஸோ அவங்க வந்து சர்ச் பண்ணணும், செல்ஃப் சர்ச் பண்ணணும். அப்போ தான் அது இப்போ நான் வந்து எப்படின்னாக்கா இப்போ அவங்க ஃபாதர் மாதிரி தான், சைக்கிள் அவன் கற்றுக்கிறப்ப பின்னாடி இப்படி உடையாந்துகிட்டே இருப்பேன், திடீர்னு விட்டுருவேன். அவன் தான் அதை வின் பண்ணணும். ஏன்னா இட் இஸ் அரீனா. அதனால் இப்போ நான் நேற்று கூட அதை பற்றி சொல்லிட்டு இருந்தேன். ப்ராப்ளம் கிட்டத்தட்ட 30 ப்ராப்ளம் இருந்தால் ஒரு 5 ப்ராப்ளம் போடுவேன், 6 ப்ராப்ளம் போடணும், மற்றதில் நீ தான் போடணும். இவன் என்ன பண்ணுவான், சைக்கிள் ஓட்டுற மாதிரியே பின்னாடி அப்பா துரத்திக்கிட்டே வருவார். எப்போ பார்த்தாலும் கிரவுண்டு ஃபுல்லாக அவன் பின்னாடியே ஓடிட்டு இருந்தான்னா அவனுக்கு வந்து கான்ஃபிடென்ஸே இல்லாமல் போயிடும். ஸோ அதனால் நீ வந்து ஸ்கூலில் ஏதாவது ஃபெயிலியர் ஆச்சு, டெஸ்ட்டில் ஃபெயிலியர் ஆச்சு, சாய்டெக்கில் ஃபெயிலியர் இருந்தால் கவலையப்படாத. ஃபெயிலியர் தான் இட் இஸ் த ஸ்டெப்பிங் ஸ்டோன் ஃபார் சக்ஸஸ். ஆனால் அங்கே எங்கே விழுந்தியோ அந்த இடத்துலேருந்து நீ ஏஞ்சி வெளியில் வரணும். ஸோ அப்போ என்ன பண்ணணும், ஒர்க் பண்ண தான் அது நடக்கும். அது புரியுதா? ஸோ அதனால் டெஸ்ட்டு வைக்கிறாங்க, டெஸ்ட்டில் நம்ம கம்மி மார்க் வாங்கிறாங்க, நமக்கு வந்து ஒரு இமேஜ் வந்து ஸ்பாயில் ஆகுது, அப்படியெல்லாம் நினைக்கவே கூடாது இல்லையா? டெஸ்ட்டு வச்சா தான் நம்மளுடைய கேப் என்னன்றது தெரியும். அந்த கேப்பை நம்ம ஃபில்லப் பண்ணணும் நெக்ஸ்ட் லெவலில். அதனால தான் நான் வந்து அந்த சென்டம் சைக்கிளிக் மாடல் கூட உனக்கு வச்சுருக்கேன். அது ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணான்னாக்கா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடுவேன். ஓகேவா? ஸோ அதனால் பிளான்டாக பண்ணு. அண்டு நான் உனக்கு என்னென்ன கைட்லைன் பண்ணணும் அப்படிங்கிறது டிசம்பர்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். கோர்ஸஸ் எங்கெங்கே இருக்குன்றது நானும் உனக்கு கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணி கஸ்டமைஸ்டாக எடுத்து வச்சுருக்கேன். நீ அதை பற்றி கவலையப்படாது. ஓகேயா? ஸோ மே காட் bless you. Definitely you will be a very successful candidate and you can achieve your ட்ரீம்ஸ். உன்னுடைய ட்ரீம் வந்து கண்டிப்பாக ஒரு நாள் நினைவாக தான் போகுது. இதே வீடியோ அதுக்கு ஒரு சாட்சியாக இருக்கும். ஸோ எல்லாருக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கோ. பார்க்குறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகேம்மா, தேங்க்யூ, பாய். தேங்க்யூ சார். Welcome to Saitechinfo channel, my dear students, parents and friends. Sai Gautam is going to show his career showcase on electronics and communication engineering. Over to Sai Gautam. Good evening, guys. I am Sai Gautam from Standard 11 from Saitechinfo. So today I am going to explain you about the career showcase on the electronics and communication engineering. So first, in the overview, we'll see the basic skills set required for this career. Then why I have chosen this career to achieve in my life, and next courses in graduation, premier institutes for selected courses, entrance exams and selection procedure, my career plan to achieve the goal, how I am going to apply my career in this society. At last, I will give the web or book references for you to further on it. So first, we'll see about the basic skill sets required for this. So the top skills you should maintain compulsory is first complex problem solving skills and methodological mind. So this improves of your thinking skills, which requires more for this course. Next is critical thinking. So for making an electronic gadgets and communication gadgets,
you must require more thinking capacity. Third is strong interest in technology. For choosing this course, you should have more interest in the technological way. That is, you should have interest in this. Nowadays, we are using more gadgets, so you should have more interest that how to make these gadgets and how these are made. And fourth is communication. So, as we have in this course communication also, so we must be having communication skills very strong. Then IT skills. IT skills is nothing but the way which is used to make this electronic gadgets. So as the some few terms which are related to the electronic devices that and all which be more strong. Then presentation skills. If you make a particular electronic thing, you should be able to present it in a way which will be helpful for you and which is easy for you. So now we'll see next one. That is why I have chosen field in my life. So first is it provides various benefits in our life. So as nowadays the electronic gadgets is more useful, and this is very developing. So it will be more helpful for you if you learn in this field. Next is the things which we use daily. The gadgets is made of using this course. So by using the electronic and communication things, this laptops, mobiles, and all are using, it will be used further in the future also. Then we can learn many things using this, such as how to handle the laptop, how to handle the electronic gadgets. That few things and all we can learn from this course. Then this branch provides us freedom. That freedom is to do in hardware and software fields. So this course is mainly so important for entering into hardware and software fields, as both the field includes the electronic and communication systems only. So like next we'll see courses in graduation level. When you enter to the graduation level, first you'll about embedded system design. So this is to if you make a system in this, so you should able to know that how it is being designed. So next are the two courses, which is CCNA, that Cisco Critical National Associate and Cisco Certified Network Professional. These two are chosen by the students who learn this course. Then embedded Linux and embedded hardware, embedded testing, and C programming, etc. So you should be strong in all this to make electronic things. So next is the premier institute for course. If you clear this course and if you go for want further studies, then I means the institutes which are available to you to study and this and get good jobs is first is it includes all the IITs, that is Indian Institute of Technologies, then SRM University of Science and Technology, then DIT University which is in Dehradun, then BITS and all types of NIT and Anna universities. So all these are these are the top colleges you will get for this course. So next is the entrance exam and select procedure. So first is you should clear JEE mains and JEE advanced. Then we know the GATE exams, which many of them write for this, and BCEC exams. This is nothing but BCEC exam is Bihar Combined Entrance Competitive Examination, and JEC means Jharkhand Engineering Entrance Competitive Exams, and many are there such as this. But these main important for this entrance exams to choose this career. And the selection procedure is it will be based on the marks and the ranks achieved in these entrance exams and the cutoffs. So next is the my career plan to achieve this goal.
That is first practicing more about this course. That is to improve myself in the technological way and learn more things about this electronic gadgets and all. And second, attending the exam. As we discussed in the previous slide, we have to try uh, all the exams which are related to course. Next, spending more time to study to achieve seats in top colleges. If you study more related to your course, that is focusing on that, you may get the colleges in your life. Then, modeling new inventions based this course. If you start learning this course, you must be able to build new inventions. That is building more new gadgets. Also. Working hard to achieve goals. If you work hard in this field, then you get a big success. Next is how am I going to apply my career in this society. So if I qualified well in this course, then I will be inventing new electronic gadgets. So as we are using more technological gadgets, I wish to create more new gadgets and the electronic gadgets which are easy to handle, carry, work. So with the new gadgets, I will be implementing some more new technology. Then I will be produce more easy way to communication. Nowadays, few things are there in which is little difficult in communication with. So I will be trying to make that communication way still easy by using the nowadays technology and communication ways. And now electronic and communication is more developing. So it is benefit when we make the process little easy. So as it is developing, if you make something little easy in this, then you may success very well, and this would be helpful for further more people in this. Next, these are the web pages I told you about. The four links in which I have searched all the things. If you want to try again, so you go to these links and study it further for better knowing, better understanding for all the scores. Thank you. Thank you, sir. Welcome to Saitechinfo channel, my dear students, parents, and friends. Akash is going to give an account of career showcase in biotechnology. That is, he is going to discuss about the various possibilities and how to prepare for selecting the career in biotechnology. Over to Akash. Good evening, sir. Hi, friends. Welcome to Saitechinfo. So, I am here to explain my career showcase on biotechnology. So, biotechnology is my ambition, and I have taken biology group. So, biotechnology is my ambition to become. So, I will explain here how what are the steps you should take to get into our biotechnology course. First, let us see what is the overview of the biotechnology course. So first, let us see what is the basic skill set required for the biotechnology. Second, why I have chosen this field. And third, course in graduation level. And fourth is premier institutes for the selected course. And fifth one is entrance examinations and selection procedure. Next one is my career plan to achieve the goal, and next one how I am going to apply my career to the society. Last is web or book reference. Okay friends, let us see what is the basic skill set required for the biotechnology course. First we should know about tissue culture. Second, PCR, that is polymerase
chain reaction. And the third is gel electrophoresis, Western Bolt, ELISA, that is enzyme linked immunosorbent assay, molecular cloning, flow cytometry, mass spectrometry, and cell based assays. So why I have chosen this field? So I have an interest in research and in the technology related to biological systems, and this field there are many things to learn new in biotechnology courses. So we have to invent new things every day, or we have to research every day for inventing new things. And in this field there are also a lot of things to research to bring out new inventions or new medicine and new technologies for the world, for living organisms. So the courses in graduation level are BE or BTech in biotechnology, BSc in biotechnology, MTech in biotechnology, and MSc in biotechnology, PhD in biotechnology, and last is diploma in biotechnology. These are the courses in graduation level for biotechnology course. And the premier institutes for the selected course, that is for biotechnology, are Indian Institute of Technology Madras, Indian Institute of Science Bengaluru, Indian Institute of Technology Delhi, Indian Institute of Technology Bombay, and Indian Institute of Technology Kharagpur, Indian Institute of Technology Kanpur, Jawaharlal Nehru Institute University, Indian Institute of Technology Roorkee. And entrance examination and selection procedure. So these are the entrance exams for biotechnology courses. All India Biotechnology entrance examination, Guru Gobind Singh Indira Prasada University common entrance test, Central University Biotechnology entrance examination, Anna University Biotechnology entrance examination, Jamia Millia Islamia entrance exam. And my career plan to achieve the goal: first, main focus to focus on the subjects on physics and biology in my school, as I am studying 12th, so I have to focus mainly on these both subjects. And I have to get an marks above 95% in my 12th board exam to achieve my goal, that is biotechnology. So these are my career plan to achieve my goal. And how I am going to apply my career to the society, that is, we can use this biotechnology in improving the agriculture, and then we can use this biotechnology in inventing many new medicines. And biotechnology can also prevent environmental pollution and controls the environmental pollution by biodegradation of potential pollutants, recycling of waste, and other waste treatment technologies. So the web or book reference. So these three links I have used to take reference for this career showcase. So you can also utilize this course links for your reference. And at last, thank you friends for watching my career showcase patiently. So this is my ambition. So I am working hard to achieve this ambition. So thank you for watching this video. May God bless you, Akash, to achieve your goal. Thank you, sir. Happy Diwali. Happy Diwali to you, sir.
Welcome to Saitechinfo, my dear parents and students. இந்த கேரியர் பிளான் அப்படின்ற ஒரு மீட்டிங்கை எதுக்காக கொண்டு வந்தோம் அப்படின்னா, ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அவங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்டு, அந்த ஸ்டூடெண்ட்டோட ஒரு பர்சனல் டேலண்ட் அண்ட் ஸ்கில் செட்டை பேஸ் பண்ணி, அதோட இல்லாமல் அந்த ஃபேமிலிக்கான பட்ஜெட்டு, ஸோ எஜுகேஷனல் எக்ஸ்பெண்டிச்சர் என்ன, அதோடு இல்லாமல் அவங்களுடைய பேரண்ட்டோட பேக்ரவுண்டு, அவங்களுக்கு என்ன ஃபீல்டில் இருக்காங்க, அதை பேஸ் பண்ணி எப்படி டிசைட் பண்ண முடியும், இந்த ஸ்டூடெண்ட்ஸு உள்ளூர்லேயே படிக்க போகிறானா, வேலை பார்க்க போகிறானா, இல்லாட்டினா வெளியூரில் போகிறதுக்கு தயாராக இருக்காங்களா, அவனோட ஃபிசிக்கல் கண்டிஷன்ஸ் எல்லாம் என்ன. ஸோ இந்த மாதிரி ஒரு கஸ்டமைஸ்டாக ஒரு இண்டிவிஜுவலுக்கு டிசைன் பண்ணி அதுக்கு தகுந்த ஒரு கேரியர் பிளான் தான். அது என்ன, அதை எப்படி நாம் டிசைன் பண்ணுறது, அதுக்கான ஒரு அறிமுக கூட்டம் தான் இது. ஸோ இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இதில் நிறைய ஒரு டேட்டா பேஸ் கலெக்ட் பண்ணியிருக்கோம். இன்புட் இருந்தால் தான் அதை பேஸ் பண்ணி நாம் ப்ராசஸ் பண்ணி அந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நாம் கொண்டு வர முடியும். ஸோ இது ஒவ்வொரு பேரண்ட்டோடையும் டிஸ்கஸ் பண்ணி எடுத்துகிட்டு வரக்கூடிய ஒரு முக்கியமான அம்சம் இதில் இருக்கிறதுனால இது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதனால் நீங்கள் தயவுசெய்து கோஆப்ரேட் பண்ணி இந்த இன்புட்ஸ் எல்லாம் கரெக்டாக கொடுத்தீங்கன்னா இதை நீங்கள் கான்ஃபிடென்ஷியலாக வச்சுக்கிட்டு இந்த பிளான் பிரகாரம் உங்கள் பிள்ளைகளுடைய வருங்கால கனவுகளை நினைவாக்குவோம். சரிங்களா? இதில் மை கேரியர் பிளான் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஆக்சுவலி இது வந்து நான் தான் ஓரளவு இதில் நிறைய இன்புட்ஸ், நிறைய ரெஃபரன்ஸை பேஸ் பண்ணி டிசைன் பண்ணியிருக்கேன். இது என்னுடைய 40 வருஷ கால ஒரு உழைப்புன்னு கூட சொல்லலாம். அதனால் இதை நல்ல விதமாக யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த காலத்தில் மை கேரியர் பிளான் ஸ்டூடெண்ட் எழுதுகிற மாதிரி இதை எழுதியிருக்கேன். டேட் போட்டுக்கோங்க. என்ன டேட், இன்னைய டேட்னா இன்னைய டேட் போடுங்க. இங்கே இது ஸ்டூடெண்ட் கையாலே எழுத வைங்க. அப்போ தான் அது வந்து சிறப்பாக இருக்கும். கூடுமான வரையிலும் தெளிவாக புரிகிற மாதிரி ஆல் கேப்ஸில் எழுதுனா நல்லது. ஆல்வேஸ் யூஸ் பால் பென் யூஸ் பண்ணாதீங்க. ஆல்வேஸ் யூஸ் ஜெல் பென், இல்லாட்டினா நல்ல ஒரு ஃபவுண்டைன் இங்க் பென் யூஸ் பண்ணுங்கள். ஜெல் பென்னாலும் ஜெல் பென் யூஸ் பண்ணுங்கள். அவாய்ட் பால் பென். சரியா? ஸோ இந்த தொடக்கத்தோடு நான் இதை ஆரம்பிக்கிறேன். நேம், ஸ்டூடெண்ட்டோட பேர் எழுதுங்க. இனிஷியல் வந்து கடைசியாக வர மாதிரி வச்சுக்கோங்க. அடுத்தது என்ன கிளாஸ் இப்போ படிக்கிறார், உங்கள் பையன் என்ன படிக்கிறான், உங்கள் பொண்ணு என்ன படிக்கிறான், அதை தெளிவாக எழுதுங்க. அதுக்கு அடுத்தது ஸ்கூல், காலேஜ் நேம். எந்த ஸ்கூல் படித்தான்னா ஸ்கூல் நேம், காலேஜ்னாக்கா காலேஜ் நேம். அவனுடைய மொபைல் நம்பர் இதில் நல்லா கவனிக்கணும். அவனுக்குன்னு ஒரு மொபைல் நம்பர் கண்டிப்பாக தேவை. இது எதுக்காக நான் இன்சிஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா, அவன் வருங்காலத்தில் நீட் எக்ஸாமினேஷன், அப்படி இல்லாட்டினா இந்த ஜேஇஇ எக்ஸாமினேஷன், அதுக்கப்புறம் யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, இதுக்கெல்லாம் ஸ்டூடெண்ட் ஸ்பெசிஃபிக்காக அந்த மொபைல் நம்பர் இருக்கணும். அதோடு இல்லாமல் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு தகுந்த மாதிரியான அவன் நேம் வர மாதிரியான இமெயில் அட்ரஸ் அதில் இருக்கணும். சில பேர் ஃபேன்சியாக சில ஃபன்னியெல்லாம் இமெயிலெலாம் வச்சுருப்பான்.
ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு ஒழுங்கான அவன் பேர் வரக்கூடிய ஒரு இமெயில் அந்த அட்ரஸை அவனுக்கு க்ரியேட் பண்ணி கொடுங்க தயவுசெய்து. அதுக்கு அடுத்தது ஆதார் ஐடி. இந்த ஆதார் ஐடியில் உங்களுக்கு எதுக்கு சார்லாம் நீங்கள் கேட்கலாம். ஆனால் வருங்கால எக்ஸாமினேஷன்ஸ் எல்லாத்துலேயுமே இது எல்லாத்தையுமே லிங்க் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஆதார் ஐடியோட இமெயில் அட்ரஸ் மேட்ச் ஆகுதா, இமெயில் அட்ரஸோட மொபைல் நம்பர் மேட்ச் ஆகுதா, இது மூணுமே ரொம்ப முக்கியம். பேர் எழுதுகிறப்ப கூட அவனுடைய எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட்டில் இல்லைன்னா பர்த் சர்டிஃபிகேட்டில் என்ன நேம் இருக்கோ அதே பிரகாரம் எழுதுங்க. ஏன்னா சின்ன சின்ன விஷயத்துலேயும் கன்ஃபியூஷன் வந்துட்டு இருக்குது. இதை வந்து இப்போ ஏன்னா இது வந்து ஒரு கேரியர் பிளான்றதுனால இந்த டாக்குமெண்ட்டு உங்கள்கிட்ட மினிமம் ஒரு 10 வருஷம் உங்கள்கிட்ட தான் இருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பக்காவாக நான் அது கவரும் கொடுக்குறேன். நீங்கள் நீட்டாக அதை தனியாக ஃபைல் பண்ணி ஏதோ ஒரு இந்த பஞ்சாங்கம் வச்சுக்கிற மாதிரி நீங்கள் வச்சுக்கணும். ஏன்னா அவனுடைய வாழ்க்கை சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் அது. அதனால் இதை ஜாக்கிரதையாக வச்சுக்கோங்க. இதை பல பேர்கிட்ட காமிக்காதீங்க. ஆஸ் அ மென்டாராக நான் டிசைன் பண்ணேன் அப்படிங்கிறதுனால, ஆஸ் அ வெல்விஷராக நான் உங்கள் ஃபேமிலியில் ஒரு நபர்ன்றதுனால எனக்கு காமிக்கலாம். இல்லாட்டினாக்கா உங்கள் பேரண்ட்டு, அதாவது நீங்கள் அம்மாவாகட்டும் அப்பாவாகட்டும் காமிச்சிக்கலாம். கூட பிறந்த மூத்த சகோதர சகோதரி எதாவது கைட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது, காமிக்கலாம். ஊர் ஃபுல்லாக இதை காமிச்சு ஆளாளுக்கு வரவங்க போகிறவங்கெல்லாம் அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு வச்சுக்காதீங்க. அதுக்கு அடுத்தது லாங்குவேஜஸ் நோன். இது தெளிவாக எழுதுங்க. ஃபஸ்ட்டு வந்து மதர் டங் போடுங்க. அதுக்கு அடுத்தது இங்கிலீஷ்னால் இங்கிலீஷ் போடுங்க. லாங்குவேஜஸ் நோன், அதாவது ஃபெமிலியர், அவ்வளோதான். ஆனால் எதில் ஃப்ளூயன்சி இருக்குது? ஏன்னா நிறைய பேருக்கு இப்போ தெலுங்கு தெரியும், ஆனால் எழுத தெரியாது, படிக்க தெரியாது, வாசிக்க தெரியாது, சும்மா பேசுவேன். ஸோ லாங்குவேஜஸ் நோன்றது அதுதான். ஆனால் ஃப்ளூயன்சி அப்படிங்கிறது பேசுதல், எந்த லாங்குவேஜில் எளிதாக நான் பேச முடியும் அதை தெளிவாக எழுதுங்க. அதை எழுதிட்டு பக்கத்துலேயே ஒரு ரேட்டிங் போடுங்க. இந்த ரேட்டிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, 1 அப்படிங்கிறது புவர், இது போடாமலே இருந்துடலாம். அதுக்கு 2 அப்படிங்கிறது பிலோ நார்மல், அப்போ அங்கே ஒரு ட்ரைனிங் தேவைப்படுது. இப்போ என் பொண்ணுக்கு தெலுங்கு தெரியும், சும்மா தத்தி தத்தி எழுதுவா, அப்போ அங்கே ட்ரைனிங் ரெக்வயர்டு. 3 நார்மல், நார்மல்லாம் பத்தாது இந்த காலத்தில், ஓரளவாவது நல்லா குட் அப்படின்ற லெவலில் வரணும். ஸோ அப்போ அவங்க ஒரு மினிமம் லெவல் ஆஃப் ட்ரைனிங் தேவைப்படும். குட் அப்படின்னா ஓகே, 5 எக்ஸலண்ட்டுனாக்கா சூப்பர். இப்போது இந்த மாதிரியான ரேட்டிங் தான் நீங்கள் கொடுக்கணும். இப்போ இந்த ரேட்டிங் அப்படின்னு வந்தால் 1 2 3 4 5 அப்படிங்கிறத நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த நம்பரை மட்டும் போடுங்க. அதுக்கு அடுத்தது கண்டென்ட் ரைட்டிங் ஸ்கில். இந்த கண்டென்ட் ரைட்டிங் ஸ்கில் அப்படின்றப்போ அந்த விஷயத்தை எந்த லாங்குவேஜில் எந்த அளவுக்கு அவங்களால எழுத முடியுது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கிலீஷில் சூப்பராக என் பொண்ணு எழுதுவா, ஒரு எஸ்ஏ ரைட்டிங், அவள்கிட்ட எஸ்ஏ கொடுத்து பாருங்கள், 1 பேஜுக்கு கடகடன்னு தப்பு இல்லாமல் அருமையாக எழுதுவா. அப்படின்னா சூப்பராக எழுதுவான்னாக்கா எக்ஸலண்ட்டு. உங்களுக்கே தெரியும் நம்ம பசங்க எந்த அளவுக்கு தமிழும் இங்கிலீஷும் எழுதுவாங்கன்னு. ஸோ அந்த ரேட்டிங்கில் நீங்கள் பார்த்து போடணும். ஏன்னா நீங்கள் ஓவராக போட்டிங்கன்னா நான் அதை செக் பண்ணுவேன் கண்டிப்பாக. அவனுக்கு அந்த எக்ஸலண்ட்டுன்னு போட்டால் எக்ஸலன்சி இருக்கான்னு பார்ப்பேன். இல்லாட்டினா சில பேருக்கு நான் ஏற்கனவே அதை பேஸ் பண்ணி டெஸ்ட் வச்சுருக்கேன், அதில் ரேட்டிங் கொடுத்துருக்கோம். ஸோ நம்மளுடைய ஸ்டாஃபுக்கிட்ட நீங்கள் மிஸ் சுப்புலட்சுமிகிட்ட கேட்டிங்கனாக்கா அவங்க அந்த ரேட்டிங் வச்சுருக்காங்க, அவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணி அந்த ரேட்டிங் வாங்கிக்கோங்க. ஏற்கனவே சில பேருக்கு டெஸ்ட் வச்சாச்சு, அந்த ரேட்டிங்கை போட்டுருங்க. அடுத்தது நியூமரிக்கல் ஸ்கில் ரேட்டிங். இதுக்கும் நாங்கள் ஏற்கனவே டெஸ்ட் வச்சாச்சு. ஸோ நியூமரிக்கல் ஸ்கில் அப்படின்னா எந்த அளவுக்கு அவங்களால பெருக்கிறது, வகுக்கிறது, கூட்டுறது இதெல்லாம் பண்ண முடியுது. அடுத்தது டிராயிங் ஸ்கில். இந்த டிராயிங் ஸ்கில்லும் நாம் டெஸ்ட் வச்சுட்டோம், அதுக்கான ரேட்டிங் கொடுத்துருக்கோம். அந்த ரேட்டிங் போடுங்க. நீங்கள் குட்டு எக்ஸலண்ட் போட்டால் நான் கண்டிப்பாக அதை டெஸ்ட் பண்ணுவேன் மறுபடியும். தட் இஸ் என்ன எவாலுவேஷனோ அதை தான் போட முடியும். ஏன்னா ஒரு ஸ்கில் இருக்குன்னா அது ரேட்டிங் போடுறீங்கன்னா டெஸ்ட் பண்ணாமல் போட முடியாதுல்ல. என்ன பேசிஸில் நீங்கள் ரேட்டிங் கொடுத்தீங்க? செல்ஃப் டெஸ்ட்டுனாக்கா அப்போ ப்ரூவ் பண்ணணும். உடனடியாக உங்களால் ப்ரூவ் பண்ண முடியுமான்னு நான் கேட்பேன். அதனால் அது பார்த்து நிதானமாக போடுங்க. அதுக்கு அடுத்தது அனலிட்டிக்கல் ஸ்கில். இந்த அனலிட்டிக்கல் ஸ்கில் அப்படின்னா நாங்கள் ஏற்கனவே அனலிட்டிக்கல் டெஸ்ட் ஒன்று வச்சுருக்கோம். ஸோ சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் அது. அந்த சைக்கோமெட்ரிக் டெஸ்ட்டை கிளியர் பண்ணியிருக்காங்களா, அதில் எவ்வளோ ரேட்டிங் எடுத்திருக்காங்க அதை போடுங்க. இல்லாட்டினா அந்த டெஸ்ட்டை வாங்கிக்கோங்க, போட வைங்க. அதுக்கு அடுத்தது ரீடிங் ஸ்பீட், அதுக்கும் நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ எந்த அளவுக்கு அவன் ஸ்பீடாக ரீட் பண்ணுறான். அதே மாதிரி டைப்பிங் ஸ்பீட், டைப் டெஸ்ட்டே உண்டு. ஸோ இங்கே டைப் டியூட்டர்னு நாங்கள் ஆன்லைனில் வச்சுருக்கோம். அதில் டைப்பிங் தெரியலன்னா டைப்பிங் கற்றுக்கணும்.
ஸோ தெரியலனாக்கா 1ன்னு போட்டுருங்க. புவர் அப்படின்னா என்ட்ரி லெவல் 0, ஒன்றும் தெரியாது. 0 கூட போடலாம். இட் மீன்ஸ் ஒன்றும் தெரியாதுன்னு அர்த்தம். அடுத்தது லிசனிங் பவர். லிசனிங் பவர்னால் அதாவது நாம் பேசுகிறோம், நாம் பேசுகிறதுல அவங்க என்ன எடுத்துக்கிட்டாங்க, என்னென்ன பாயிண்ட்ஸ் எடுத்தாங்க, அதை அப்படியே ரீப்ரொடியூஸ் பண்ண முடியுது அவங்களால. அந்த ஸ்கில் தான் லிசனிங் ஸ்கில். அந்த லிசனிங் ஸ்கில் அவங்களுக்கு இருக்கான்றதை பார்ப்போம். அதை நீங்களே, நாங்கள் ஏற்கனவே அதுக்கான டெஸ்ட் வச்சுருக்கோம், அந்த ரிசல்ட்டை போடுங்க. அதுக்கடுத்தது லாஜிக்கல் திங்கிங், அதே மாதிரி தான். தென் லெஜிபிலிட்டி அண்ட் ப்ரெசன்டேஷன் இன் ரைட்டிங். ஸோ ரைட்டிங்கில் அவன் எந்த அளவுக்கு பண்ணுறான் அப்படிங்கிறத அதை ரேட்டிங்காக கொடுங்க. ஓரல் ப்ரெசன்டேஷன், ஒரு டயலாகோ இல்லாட்டினா அவன்கிட்ட எதாவது கேள்வி கேட்டு ஒழுங்காக பதில் சொல்கிறானா, இல்லாட்டினா ஒரு தலைப்பை கொடுத்து அவனால் ஒரு 10 நிமிஷத்துக்கு பேச முடியுதா, அட்லீஸ்ட் ஒரு 2 நிமிஷத்துக்கு அவனால் பேச முடியுதா, இதுதான் ஓரல் ப்ரெசன்டேஷன். அடுத்தது அவனுடைய ஐசைட். ஏற்கனவே நம்ம ஐசைட்லாம் டெஸ்ட் வச்சிட்டோம். ஸோ அப்படி இல்லைட்டாக்கா ஒரு ஐ டாக்டர்கிட்ட போயிட்டு அந்த ரிசல்ட்டை வாங்கிட்டு பண்ணுங்கள். கண்ணாடி போடணுன்னா கண்ணாடி போட்டு தான் ஆகணும். அடுத்தது ஹியரிங் எபிலிட்டி, அது பார்த்துக்கோங்க, அதையும் நீங்கள் டாக்டர்கிட்ட காமிச்சு வாங்கிக்கலாம். தென் ஹைட்டு. நம்ம ஹியரிங் எபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சில பேருக்கு என்னன்னாக்கா தட் இஸ் ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ்லேருந்து காதில் விழாது. சில பேர் கோர்வையாக பேசினோம்னாக்கா அவனுக்கு புரிஞ்சிக்க முடியாது. ஸோ இந்த ஹியரிங் எபிலிட்டியை டெஸ்ட் பண்ணுறதுக்குன்னு ஒரு தனி ஸ்கில் செட் இருக்குது. நீங்கள் அது ஒரு இஎன்டி டாக்டர்கிட்ட கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அடுத்தது ஹைட்டு. ஹைட் எவ்வளோன்றதை நீங்கள் சென்டிமீட்டரில் போட்டுருங்க. வெயிட் எவ்வளோன்றதை கிலோகிராமில் போடுங்க. ஒபிசிட்டி அந்த பிள்ளைக்கு இருக்கா, ஸோ அந்த பாடி மாஸ் இண்டெக்ஸ்னு இருக்குது. அந்த பாடி மாஸ் இண்டெக்ஸை பார்த்தாலே ஒபிசிட்டி வந்துடும். அதை பிஎம்ஐன்றது அந்த ஒபிசிட்டியோட இண்டெக்ஸ் தான். அடுத்தது சைக்கிளிங். அவன் சைக்கிளிங் ஓட்டுவானா இல்லையா. தென் டிரைவிங் லைசன்ஸு ஏற்கனவே இந்த சின்ன பசங்களாக இருந்தால், ஹைஸ்கூல் பசங்களாக இருந்தால் வாங்கியிருக்க மாட்டாங்க. காலேஜ் பசங்களாக இருந்தாக்கா ஓட்ட தெரியும், ஆனால் டிரைவிங் லைசன்ஸ் இல்லைம்பாங்க. ஸோ ஆனால் டிரைவிங் லைசன்ஸ் இருந்தால் போடுங்க. அடுத்தது சோசியல் மீடியா சப்ஸ்கிரைப்டு. ஸோ சோசியல் மீடியாவில் என்னென்ன சோசியல் மீடியாவில் அவர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்காரு அந்த லிஸ்ட்டை அதில் கொண்டு வாங்க. தென் சோசியல் மீடியாவில் ஒவ்வொரு நாளும் எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு அப்படிங்கிறத உண்மையான டீட்டெயிலாக எழுதுங்க. தென் புக் ரீடிங் ஹேபிட் இருக்கா, இருந்ததுன்னா எவ்வளோ நேரம் ஒரு நாளைக்கு புக்கு படிக்கிறாரு, எத்தனை பேஜ் படிக்கிறாரு. கேம்ஸு பிளேடு, ஏதாவது கேம்ஸு. இங்கே கேம்ஸுன்னு சொல்கிறது டிஜிட்டல் கேம்ஸ் இல்லை, வெளியில் ஓடி ஆடி ஏதாவது கிரிக்கெட்டு, பேட்மிண்டனு, டென்னிஸு இது மாதிரி விளாட்றான்னா எவ்வளோ நேரம் விளாட்றான். அதுக்கடுத்தது அவன் ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனாக. அதுக்கப்புறம் அவனுக்கு வேறு ஏதாவது ஹாபீஸ் உண்டா, மியூசிக் இல்லை இன்ட்ரெஸ்ட் இருக்கா, என்ன மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிப்பான், அதனுடைய ரேட்டிங் எந்த லெவலில் வாசிக்கிறான். அடுத்தது டான்ஸ், ஏதாவது டான்ஸில் இன்வால்வ் ஆகிருக்கானா. தென் போயம், அவன் நல்ல போயம்லாம் எழுதுவானா, எஸ்ஏ ரேட்டிங் நல்லா எழுதுவானா, இதெல்லாம் ரேட்டிங்காக போட்டுருங்க. தென் பார்ட்டிசிபேட்டட் இன் என்சிசி ஆர் என்எஸ்எஸ். ஸோ இந்த மாதிரி பொதுவான ஒரு காரியங்களில் வாலண்டியராக இன்வால்வ் பண்ணிக்கிறானா. ஈவன் பாலிவிகாஸ் கூட நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். அதுக்கு அடுத்தது மார்னிங் வேக்கப் டைம், காலங்காத்தால் எத்தனை மணிக்கு எழுந்திரிக்கிறான், படுக்க போகிறது எத்தனை மணிக்கு. அவனுடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, ஒரு ஃப்ரெண்டோட நேம் இருந்தால் போதும். அப்பாவுடைய குவாலிஃபிகேஷன், ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் என்ன, அம்மா இங்கே வந்து மதர்னு போடணும், இல்லை ஃபாதர்ஸ் ஆக்குபேஷன், அவருடைய தொழில் என்ன, அதே மாதிரி மதர்ஸ் குவாலிஃபிகேஷன், அவங்க தொழில் என்ன. சப்போஸ் அவங்க ஹவுஸ் ஒய்ஃப்னா ஹோம் மேக்கர்னு போட்டுருங்க. அதே மாதிரி எல்டர் பிரதர் இருந்தாக்கா பிரதர்ஸோட குவாலிஃபிகேஷன், சிஸ்டர்ஸோட குவாலிஃபிகேஷன் தான் போதுமானது. இது எதுக்காக இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத டேட்டான்னு கேட்கக்கூடாது. ஏன்னா அந்த ஃபேமிலியில் சில பேருக்கு ஒரே டைப் ஆஃப் பிஸ்னஸில் இன்வால்வ் ஆகணும், அந்த பிஸ்னஸில் அவங்க நல்லா வருவாங்க, பேக்ரவுண்ட் நல்லாயிருக்கும். அப்படின்றப்ப அவங்க அந்த ஃபீல்டில் எடுத்துகிட்டு போகிறது நல்லது தான், ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் இப்போ ஒரு காமர்ஸ் ஃபீல்டு எல்லாருமே எடுத்துருப்பாங்க, ஒரு பையன் மட்டும் நான் பெரிய சயின்டிஸ்ட் ஆக போகிறேன், அவனை தடுக்கக்கூடாது. நம்ம அவனுடைய விஷஸ் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் ஹை ஸ்கூல் சப்ஜெக்ட்ஸ். இந்த ஹை ஸ்கூல் சப்ஜெக்ட்ஸில் அவன் என்னென்ன எடுத்திருக்கான், ஹையர் செகண்டரியில் கோர் சப்ஜெக்ட்ஸாக என்னென்ன எடுத்திருக்கான், அவன் சிபிஎஸ்சியா இல்லாட்டினா ஸ்டேட் போர்டா, காலேஜ் மேஜர் சப்ஜெக்ட் என்ன, ஆன்சிலரி சப்ஜெக்ட் என்ன, அடுத்தது என்ன ஸ்ட்ரீமில் அவன் இருக்கான், சயின்ஸா, இன்ஜினியரிங்கா, காமர்ஸா, ஆர்ட்ஸா, இதுதான் பேசிக் ஸ்ட்ரீமே. அதுக்கு அடுத்தது ஹை ஸ்கூல் மார்க்ஸ் பர்சன்டேஜ், ஏற்கனவே ஹை ஸ்கூல் கிளியர் பண்ணியிருந்தான்னா அதை போடுங்க. ஹையர் செகண்டரி மார்க்ஸ் எவ்வளோ பர்சன்டேஜ்,
அதுக்கப்புறம் காலேஜ் மார்க்ஸில் எவ்வளோ காலேஜ் முடிச்சிருந்தாங்கன்னா காலேஜ் மார்க்ஸ். தென் ஃபேமிலி எஜுகேஷ்னல் பட்ஜெட் பர் ஆனம். நீங்கள் எஜுகேஷனுக்காக ஒவ்வொரு வருஷமும் எவ்வளோ பட்ஜெட் ஒதுக்கி வச்சுருக்கீங்க. கரண்ட் மந்த்லி எஜுகேஷனல் எக்ஸ்பெண்டிச்சர். ஆனால் இப்போது ஒவ்வொரு மாதமும் நீங்கள் எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் ஆகுது எஜுகேஷனுக்கு மட்டும். ஆர் யூ லுக்கிங் ஃபார் எனி ஸ்காலர்ஷிப் ஆர் எஜுகேஷன் லோன், அதை நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். தட் இஸ் அ பேங்க் லோன் என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் இருக்குங்கிறத நான் கவுன்சிலிங் டயத்தில் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவேன். அதுக்கடுத்தது வில்லிங் டு கோ அவுட் சைட் சென்னை. ஸோ சென்னையை விட்டு வெளியில் போகிறதுக்கு தயாராக இருக்காங்களா ஹையர் ஸ்டடீஸ்க்கு. இல்லை நான் சென்னையை விட்டு என் பிள்ளை எங்கேயும் அனுப்ப மாட்டேன் அப்படின்னா அதை கிளியராக மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கடுத்தது வில்லிங் டு கோ அவுட் சைட் தமிழ்நாடு. தமிழ்நாடுக்கும் வெளியில் போக முடியுமா ஹையர் ஸ்டடீஸுக்கு. ஏன்னா சில கோர்சஸ்லாம் வந்து இந்த அவுட் சைட் தமிழ்நாடு நல்லாவும் இருக்குது. தென் வில்லிங் டு கோ அப்ராட். நான் வந்து கிராஜுவேஷன்லாம் முடிச்சுட்டு எம்எஸ்சில் ஃபாரினில் போய் படிக்கலான்னு இருக்கேன். அந்த மாதிரி ஒரு ஆர்வம் இருந்தாலும் அதில் மென்ஷன் பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்டட் இன் ரிசர்ச் அண்ட் டீச்சிங். ரிசர்ச்லேயும் டீச்சிங்லேயும் ஆர்வம் இருக்கா. இன்ட்ரெஸ்டட் இன் இமீடியட் ஜாப். இல்லை சார் அவனுக்கு ரிசர்ச் டீச்சிங்கிறத விட எனக்கு ஜாப் ரொம்ப அவசியம். லுக்கிங் ஃபார் கவர்மெண்ட் ஜாப். ஸ்பெசிஃபிக்காக கவர்மெண்ட் ஜாப் தான் சார் எனக்கு வேணும். இல்லை சார் ப்ரைவேட் கம்பெனி தான் நான் ப்ரிஃபர் பண்ணுறேன். அதுக்கு அடுத்தது இல்லை சார் என் பையன் டிஃபென்ஸில் ரொம்ப ஆர்வமாக இருக்கான். தென் இல்லை சார் கவர்மெண்ட் ஆஃபீஸராக மாறணும்னு நினைக்கிறான். அதனால் அவன் யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சியில் என் பொண்ணு படிக்கணும்னு நினைக்கிறேன், என் பையனை படிக்கணும்னு நினைக்கிறான். கம்ப்யூட்டர் லிட்ரஸி. அவனுக்கு கம்ப்யூட்டர் விஷயங்கள் என்னென்ன தெரியும். கம்ப்யூட்டர் விஷயங்கள்லாம் இந்த கம்ப்யூட்டர் என்ன அவேர்னஸ் தான் அது. அதுக்கடுத்தது கம்ப்யூட்டரில் கேமிங் தெரியும்ல எழுதக்கூடாது இங்கே. அடுத்தது அதாவது மைக்ரோசாஃப்ட்டு தெரியும், எக்ஸல் தெரியும், ஆக்சஸ் தெரியும். ஸோ இந்த மாதிரி தான் நான் வேர்ட் ப்ராசஸிங் தெரியும் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் ஸ்கில். இந்த மாதிரி பைத்தான் எனக்கு தெரியும், C++ என் பையன் நல்லா பண்ணுவான், ஜாவா அவனுக்கு ஏற்கனவே சொல்லிக் கொடுத்துருக்கோம். அடிஷ்னல் சர்டிஃபிகேட் கோர்சஸ் பாஸ்ட் இஃப் எனி. சார் இதெல்லாம் சப்போர்ட் பண்ணுற மாதிரி என் பையன் வந்து சர்டிஃபிகேட்லாம் வச்சுருக்கான். அடுத்தது ஸ்கூல் பர்ஃபார்மன்ஸ். அவன் டாப்பரா. டாப்பர்னா ஸ்கூல் டாப்பர் நான் சொல்ல, டாப்பர்னா கிளாஸ் டாப்பர் கூட வச்சுக்கலாம். ஒரு ஃபஸ்ட்டு 5 ரேங்க்ஸுக்குள்ளே இருந்தானா அவன் டாப்பர்னு கன்சிடர் பண்ணலாம். ஆவரேஜில் சார் என் பையன் வந்து ஆவரேஜ் தான். பிலோ ஆவரேஜ் சார் பாஸ் ஆனால் போதுன்ற லெவலில் இருக்கான் அவன், அதுக்கு பிலோ ஆவரேஜ் போட்டுருங்க. காலேஜ் பர்ஃபார்மன்ஸும் அதே மாதிரி தான். ப்ராப்ளம்ஸ் சால்விங் ஸ்கில் இன் சயின்ஸ் அண்ட் மேக்ஸ். சார் பர்டிகுலராக என் பையனோ பொண்ணோ மேத்தமெட்டிக்கலாக எந்த ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ப்ராப்ளம் இருந்தாலும் சால்வ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது, ஹையஸ்ட் லெவலில் இருக்குது, எக்ஸலன்ஸ். இல்லை சார் அவுட் அவன் ரொம்ப புவராக இருக்கான், 1ன்னு போடுங்க. ஸோ இந்த இடத்துல ரேட்டிங் மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கடுத்தது ஸ்ப்ரெட்ஷீட் ப்ரொஃபிஷியன்சி. இந்த ஸ்ப்ரெட்ஷீட் ப்ரொஃபிஷியன்சி இவனுக்கு எந்த அளவுக்கு இருக்குது. அதாவது கூகுள் ஸ்ப்ரெட்ஷீட்டாக இருந்தாலும் சரி, இல்லை மைக்ரோசாஃப்ட் ஸ்ப்ரெட்ஷீட் எக்ஸல் ஷீட்டாக இருந்தாலும் சரி, ஓரளவு நல்லா பண்ணுவான். அந்த ஸ்கில் செட் ரேட்டிங்கை போடுங்க 1 2 3 4 5. சப்போஸ் இஃப் யூ புட் 2 அப்படின்னா ஓரளவு தெரியும் சார்னா நானே சஜஸ்ட் பண்ணுவேன். ஒரு காமர்ஸ் கிராஜுவேட்டாக இருந்தானாக்கா, இல்லைப்பா உனக்கு வந்து எம்எஸ் எக்ஸல் அவசியம், ஸோ மாஸ்டர் எக்ஸல் கோர்ஸ் ஒன்று படி. இதெல்லாம் சர்டிஃபிகேட் கோர்ஸ் நானே ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அதே மாதிரி வேர்ட் ப்ராசஸ். அப்புறம் வேர்ட் ப்ராசஸ் நல்ல டைப்பிங் ஸ்கில். ஏதோ ஒரு விரலில் எல்லாம் அடிக்கிறது அப்படி இல்லாமல் டைப்பிங்கில் ஹையர் லோயர் அந்த ரேஞ்சில் ஒரு மினிட்டில் எவ்வளோ வார்த்தைகள் அடிக்கிறான், தப்பு இல்லாமல் அடிக்கிறான். அடுத்தது பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன், ஸ்லைட்ஸ் எல்லாம் அவனுக்கு நல்லா பண்ணுவான், அதோட ரேட்டிங். ஈக்குவேஷன் எடிட்டிங். சில பேருக்கு வந்து வேர்ட் ப்ராசஸ்லாம் பண்ணுவாங்க, ஸ்கொயர் ரூட்டு இன்டகிரேஷன் இதெல்லாம் போட தெரியாது, ஆல்ஃபா பீட்டெல்லாம். அதுதான் ஈக்குவேஷன் எடிட்டிங். இது வந்து சயின்டிஃபிக் எடிட்டிங்கில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்குன்னு தனி சர்டிஃபிகேட் கோர்ஸு சாய்டெக்கில் டெவலப் பண்ணியிருக்கோம், வெளியிலேயே அவைலபிளாக இருக்குது. அதுக்கான ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுப்போம். யாருக்கு தேவையோ அவங்க அதை பண்ணிக்கலாம். அதே மாதிரி பெயிண்ட் அண்ட் ப்ரஷ் டிசைனர்ஸ்க்கு இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவனுக்கு அந்த ஆர்வம் இருந்ததுன்னா பண்ணலாம். ரைட்டிங் ஸ்கில் ஆன் டேப். இப்போ வந்து ஒரு ப்ரெசன்டேஷன் அப்படின்னாக்கா, இந்த ப்ரெசன்டேஷனில் வந்து பேட் இருக்கும். ஸோ அந்த பேடை வச்சு எப்படி அந்த பென்னில் எழுதுறது, டிஜிட்டல் பென்னில் எழுதுறது, அது ஒரு டேலண்ட். இது ஆன்லைன் டீச்சிங்க்கும் இல்லாட்டினா ஈவன் ப்ரெசன்டேஷன்ஸுக்கும் நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு ரிசர்ச்சராக, ஒரு டீச்சராக, ஒரு சயின்டிஸ்டாக ப்ரெசென்ட் பண்ணுறப்ப வித்தியாசமாக இருக்கும். அடுத்தது டேட்டா ஹேண்ட்லிங். இல்லை சார் என் பையன் வந்து பக்காவாக
டேட்டா ஹேண்ட்லிங்லாம் நல்லா பண்ணுவான். இல்லை சார் டேட்டானால என்னன்னு தெரியாது, ஆனால் ஒன்றுன்னு போடுங்க. கிராஃபிங், என் பையன்கிட்ட வந்து கிராஃப் கொடுத்தீங்கன்னா பிரமாதமாக லீனியர் கிராஃப் பேரபோலாலாம் பக்காவாக பண்ணுவான் அப்படின்னா அதுக்கு தகுந்த ரேட்டிங் கொடுங்க. பெர்ஸ்பெக்டிவ் ட்ராயிங், ஸோ 3D ட்ராயிங்லாம் சூப்பராக பண்ணுவான், அதுதான் பெர்ஸ்பெக்டிவ் ட்ராயிங். ஏன்னா இன்ஜினியரிங் ட்ராயிங்க்கு இதெல்லாம் அவசியம். அதுக்கப்புறம் டீம் கோஆர்டினேஷன், சார் ஒரு ஆஸ் அ டீமாக என் பையன் சூப்பராக ஒர்க் பண்ணுவான். ஆனால் சில பேர் என்னென்னா தனியாக ஒர்க் பண்ணுவான், 2 பேரோட சேர்ந்தான்னா அவள் தான் குடிச்சோர் ஆகிடுவான். ஸோ அப்போ அந்த இடத்துல டீம் கோஆர்டினேஷன் ஸ்கில் தேவைப்படுதுன்னு அர்த்தம். ஸோ அந்த ஸ்கில் ரேட்டிங்கை அங்கே போடுங்க. அதே மாதிரி டீம் கோஆப்ரேஷன், இல்லை சார் இவனுக்கு ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்குது, அவன் மற்றவங்களாம் எப்படி கோஆப்ரேட் எடுத்துகிட்டு பண்ணி போகிறான் அப்படிங்கிறது அவனுக்கு முக்கியம்னா அதை போடுங்க. ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இதெல்லாம் அவனுக்கு தெரியும் அப்படின்னா அதை மென்ஷன் பண்ணுங்கள். இதுக்கு அடுத்தது, ஸோ இதை டீட்டெயிலாக நம்ம ஒரு 2 பேஜுக்கு பார்த்துருக்கோம். அதுக்கு அடுத்தது 3வது பேஜில் பார்த்தீங்கன்னா அகாடமிக் பிளான் ஃபார் மெயின் கோர்ஸஸ்ன்னு இருக்கும். ஸோ இதில் இயர் இண்டிகேட் பண்ணலாம், எந்த வருஷம் என்ன மெயின் கோர்ஸ் பண்ண போகிறான். ஒரு யூஜி அப்படின்னாக்கா எந்த வருஷத்தில் அவன் டார்கெட் பண்ணியிருக்கான், எந்த வருஷத்துக்குள்ளே முடிப்பான், எந்த இன்ஸ்டிடியூட்டை டார்கெட் பண்ணியிருக்கான், இல்லாட்டினா ஒன்று நீங்கள் டார்கெட் பண்ணது, இல்லாட்டினா இவன் எலிஜிபிலிட்டிக்கு தகுந்த மாதிரி நான் அவனுக்கு சஜஸ்ட் பண்ணுறது, இல்லாட்டினா பேரண்ட்டான நீங்கள் அவனுக்கு என்ன தேர்ந்தெடுத்து வச்சுருக்கீங்க, இதெல்லாம் அட்வான்ஸாகவே பண்ணலாம். அடுத்தது அட்மிஷன் ரெக்குவயர்மெண்ட்ஸு. ஸோ இப்போது ஐஐடி அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கான ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்குது. ஐஐடி ஜேஇ பாஸ் பண்ணணும், இல்லை சார் என் புள்ள வந்து எம்பிபிஎஸ் படிக்க போகிறான், அதுவும் டாப் மெடிக்கல் காலேஜில் ஜாயின் பண்ண போகிறான்னா அப்போ அந்த நீட் எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ணணும், அந்த ரெக்குவயர்மெண்ட்டை போடணும். இப்போது இந்த வருஷம் இப்போ யூஜி வந்து 3 வருஷம், இதாக இருந்தாக்கா 4 வருஷம் 5 வருஷம் ஆகிடும். ஸோ அதுக்கான பட்ஜெட்டு நீங்கள் எஜுகேஷன் பட்ஜெட்டு எவ்வளோ வச்சுருக்கீங்க இல்லையா, எவ்வளோ ரெக்குவயர்டு எவ்வளோ இருக்கும் உங்கள்கிட்ட, அது நீங்கள் பிளான் பண்ணிக்கணும். இது தவறுதலாக இருந்தாக்கா நானே சொல்லுவேன், இல்லைங்க இந்த பட்ஜெட் பத்தாது, நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஏதாவது ஃபினான்ஷியலாக அரேஞ்ச் பண்ணிக்கணும். ஏன்னா பசங்களுக்கு வந்து ஒரு இடத்துல சேர்த்துட்டு பணம் இல்லை நிப்பாட்டிக்கிட்டான்னு பாதியில் நிப்பாட்டினா எந்த பிளானுமே இல்லாமல் இருக்கும், அது அசிங்கம். நானே பார்த்துருக்கேன், ஈவன் டியூஷன் கிளாஸஸ் எல்லாம் கூட ஆர்வமாக சில பேர் ஜாயின் பண்ணுறாங்க. அவங்களால இந்த கோர்ஸ் பண்ண முடியுமா, நம்ம தான் பலவிதமாக கோர்ஸ், நான் சாய்டெக்லேயும் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலி ஃப்ரீயாகவே ஆன்லைனில் நிறைய தரோம். ஒரு ஸ்மார்ட் கேண்டிடேட்டுன்றவன் தானாக உட்காந்து படிக்கிறது இருந்தால் படிச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அதுக்கப்புறம் இல்லை சார் டவுட் ஒன்றே கிளாரிஃபை பண்ணால் போதும், ஒரு பட்ஜெட்டட் கிளாஸஸ் வேணும் அப்படிங்கிறப்ப நம்ம அதுக்கும் தயாராக இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி 3 நாளைக்கு ஒரு கோர்ஸு, அதுக்கான ஃபீஸ் 6 நாளைக்கு ஒரு, இது ரெகுலராக நம்ம பண்ணுறோம் ரெகுலர் கோச்சிங்கில். ஆனால் இப்போது ஸ்மார்ட் அப்படின்னு வந்ததுனால அதுக்குன்னு ஒரு பட்ஜெட் இருக்குது. ஸோ நம்ம 3 மந்த்ஸுக்கு இவ்வளோ பட்ஜெட்னு சொல்லியிருக்கோம். சொல்லிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஜாயின் பண்ணுறப்பயே இல்லை சார் நான் ஜாயின் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அது பாதியில் விட்டுட்டு போனீங்கன்னா அது எல்லாத்துக்கும் கஷ்டம். ஸோ அதனால் எஜுகேஷன்றது ஒரு ட்ராவல், அந்த ட்ராவலுக்கு நீங்கள் கம்ப்ளீட்டாக பட்ஜெட் ஒதுக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரியான வெஹிக்கிளில் தான் நீங்கள் ஏறணும். நீங்கள் பாட்டு ஏரோப்ளைனில் ஏறிட்டு பாதியில் இறங்க முடியாது. ஸோ அதை கொஞ்சம் நீங்கள் நிதானமாக உங்கள் பட்ஜெட்டை சரி பண்ணிக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரியான, நான் வந்து கோச்சிங்க்கு மட்டும் சொல்லலை, ஈவன் கோர்ஸஸுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். இப்போது நான் ஃபாரினில் படிக்க வைக்க போகிறேன்னு சொல்லிவிட்டு அங்கே போய் எக்கச்சக்கமாக பணத்தை இது பண்ணிவிட்டு அப்புறம் பாதியில் கட்ட முடியாமல் திருப்பி அனுப்புவீங்களா, அசிங்கம் இல்லையா, அவனும் விடமாட்டான். அதனால் பார்த்துக்கோங்க. ஸோ பட்ஜெட்டை பேஸ் பண்ணி எது ஒன்றும் பண்ணுங்கள். அதே மாதிரி பிஜி. ஸோ இந்த பட்ஜெட்டுன்றது எதுக்கெலாம் உதவுன்னா, இல்லை சார் என் பையனை யூஜி வரையில் தான் நான் படிக்க வைக்க போகிறேன், அதுக்கப்புறம் அவன் சமத்து பார்த்துக்க போகிறான்னா பட்ஜெட்டே இல்லை, அவன் தான் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். அடுத்தது ரிசர்ச். சார் ரிசர்ச் எல்லாம் அவனுக்கு இமீடியட்டாக எதாவது வேலைக்கு போகணும் சார், அது நீங்கள் கரெக்டாக முடிவு பண்ணிங்க. இல்லை சார் பையன் எப்படியாவது படித்தா போதும் சார், அவன் எவ்வளோ படிக்கணுமோ படிக்கட்டும், நான் தயாராக இருக்கேன், அவனுக்கு எவ்வளோ வேணால் செலவு பண்ணுவேன் அப்படின்னா அந்த பட்ஜெட்டை போடுங்க. ஏன்னா ரிசர்ச்லேயும் நிறைய எக்ஸ்பென்சஸ் இருக்குது. என்ன ரிசர்ச்சில் வந்து ஒரு சப்போர்ட்டு என்ன கவர்மெண்ட்டில் பண்ணியிருக்காங்கன்னாக்கா ஃபண்டிங் ஸ்காலர்ஷிப்ஸ் கொடுத்துருக்கான், அதுக்கான எக்ஸாமினேஷன்ஸ் இருக்குது. அந்த ஸ்காலர்ஷிப்கான எக்ஸாமினேஷன்ஸு ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்குது. அதை அவன் கிளியர் பண்ணான்னா அதுக்கு தகுந்த ஃபெலோஷிப்லாம் கிடைக்கும் அவனுக்கு. சில இடத்துல ப்ரைவேட்டு நிறைய இந்த டாட்டா பிர்லா கம்பெனிஸு அவங்களே ட்ரஸ்ட் மூலியமாக அவங்க அதுக்கான ஃபண்டிங்கும் கொடுக்குறாங்க. சில கம்பெனிஸு ஃபண்டிங் கொடுக்குறாங்க. சில இடத்துல வேலைக்கு வந்து இன்டர்ன்ஷிப்பாக கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் சேர்ந்தது தான் ஒரு பட்ஜெட்டாக நமக்கு அமையும். இதை தவிர அடிஷ்னல் டிகிரிஸ் ஏதாவது தேவைப்பட்டது அப்படின்னா அவன் போகலாம். அடுத்தது அடிஷ்னல் கோர்சஸ் எக்ஸாமினேஷன். ஏன்னா இப்போது வெறுமனே படிக்கிற அந்த பட்டப்படிப்பு மட்டும் பத்தாது.
அதுக்கு சில ஷார்ட் டேர்ம் சர்டிஃபிகேட் கோர்சஸ், ஏன்னா ஒரு ஸ்கில் செட்டை ப்ரூவ் பண்ணுற மாதிரி சில விஷயங்கள் இருக்குது, அதையும் நம்ம சேர்த்து படிக்க வேண்டியதாக இருக்குது பேரலாக. ஸோ எந்தெந்த வருஷத்தில் அதெல்லாம் பிளான் பண்ணியிருக்கீங்க, என்னென்ன அடிஷனல் கோர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கான்னா ஆட்டோகேட் படிப்பேன், இல்லை சார் நான் வந்து காலேஜ்லேயும் சரி ஸ்கூல்லேயும் சரியாக ஜாவா படிக்கல, அதனால் ஜாவா படிச்சுக்கிறேன். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் காலேஜஸ்லேயே ஜாவா இதெல்லாம் வந்தாச்சு. அது தவிர அடிஷனலாக இல்லை க்ளவுட் கம்ப்யூட்டிங் நான் இல்லாட்டா டேட்டா சயின்ஸ் தனியாக உட்காந்து படிக்க போகிறேன், சரிங்க, தப்பு இல்லை. ஸோ ஆனால் ஒவ்வொன்றுத்துக்கும் அந்த பட்ஜெட்டுன்றதுக்கு அந்த என்ன இன்ஸ்டியூட் வந்து தரமான இன்ஸ்டியூட், நமக்கு தகுந்த இன்ஸ்டியூட். எல்லா இன்ஸ்டியூட்டும் பெஸ்ட் இன்ஸ்டியூட்ஸ் தான், ஆனால் நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த இன்ஸ்டியூட்டை நம்ம தேடணும், அதை பார்த்துக்கோங்க. அடுத்தது கேரியர் டார்கெட், இதுதான் நம்மளுடைய ஃபைனல் டச். இதில் எந்த வருஷத்தில் நான் வந்து என்னுடைய கோர்ஸை முடிச்சுட்டு ஒரு இன்டர்ன்ஷிப்க்கு ரெடி ஆவேன். எப்போதுமே படித்து முடித்தோன்னு இமீடியட்டாக வேலை கிடைக்கணும்னு நினைக்காதீங்க. என்னை பொறுத்தவரையிலும் ஃபைனல் இயர் படிக்கிறவங்க அத்தனை பேருமே ஏதாவது ஒரு சிம்பிளான ஒரு இன்ஸ்டியூட்லேயோ இல்லாட்டினா ஒரு டுட்டோரியல் சென்டரில் கூட இல்லாட்டினா ஒரு கம்பெனியில், ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியில் என்ன அதில் வந்துட்டு அவங்க பணம் கொடுக்குறாங்களோ இல்லையோ ஒரு லோயர் லெவலில் போய் என்னன்றது தெரிஞ்சுக்கணும். ஆனால் இப்போ ஈவன் சாய்டெக்லேயே நம்ம ஒரு ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம், என்னென்னா இந்த மாதிரி இன்டர்ன்ஷிப்க்கு நிறைய படித்தவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுறோம். ஸோ இங்கே வந்தாலும் அவன் படித்த படிப்பை கொஞ்சம் எக்யூப் பண்ணிகிட்டே இருக்கலாம், வேலை கிடைச்சோன்னா அவன் நல்ல வேலைக்கு போயிட போகிறான். அடுத்தது என்ட்ரி லெவலில் வேலை கிடைக்கும். ஸோ இந்த இன்டர்ன்ஷிப்பில் அவன் என்ன ஹார்ட் ஸ்கில்ஸ் சாஃப்ட் ஸ்கில்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி அந்த ரிலேட்டட் ஜாபுக்கு தகுந்த மாதிரி அவன் போகணும். வாட் ஆர் ஹார்ட் ஸ்கில்ஸ், வாட் ஆர் சாஃப்ட் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறத பற்றி ஏற்கனவே நான் வந்து ஒரு ஒலி தொகுப்பு ஒன்று கொடுத்துருக்கேன், அதை பாருங்கள். இல்லாட்டினா நான் டியூரிங் த செஷன் நான் இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்தது என்ட்ரி லெவலில் ஏற்கனவே சொல்லிட்டேன். தென் லீட் லெவலில், அதுக்கு அடுத்தது மேனேஜரியல் லெவலில். இந்த மாதிரி ஒவ்வொரு லெவல்லையும் ஒவ்வொரு ஆர்கனைசேஷன்லையும் அவன் மேலே மேலே போயிட்டு ஓரளவு சுப்பீரியராக வந்துட்டாங்கன்னாக்கா, அதாவது ஒரு எக்ஸலண்ட் லெவலில் வந்துட்டாங்கன்னா அவங்க ஒரு கம்பெனிக்குள்ளே அடங்கி வேலை செய்ய முடியாது. அப்போ அவங்களுக்கு ஒரு திறன் என்ன ஆகும்னா, பல பேருக்கு ஒரு மென்டாராக ஒரு அட்வைசராக மாற முடியும், ஒரு கன்சல்டன்ட் அப்படின்ற ஒரு பரிணாமம் வரும். இல்லாட்டினா அவங்களே தன்னுடைய சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம். ஸோ அப்போ தான் அவங்க வந்து அதுக்கான தகுதி அடைகிறாங்க. ஸோ இதை தான் நான் அவங்கள்ட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினச்சேன். அதோடு இல்லாமல் இந்த கரண்ட் இயர் அகாடமிக் பிளான் அப்படிங்கிறத பற்றி பேசுவோம். ஸோ இதெல்லாம் நம்ம பிளான். ஆனால் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அது ரொம்ப முக்கியம் இல்லையா. நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லுவேன், நாளை என்பது மதில் மேல் பூனை, நேற்று என்பது வில்லை விட்டு சென்ற கணை, இன்று என்பது கையில் இருக்கும் வீணை. அதுதான் இது. இதை நம்ம நல்லா வாசித்தோம்னா நம்மளுடைய ஃப்யூச்சர் நல்லா பில்டப் பண்ணலாம். ஸோ கரண்ட் இயர் இந்த வருஷத்துக்கு உங்களுடைய அகாடமிக் பிளான் எப்படி இருக்கணும், டார்கெட் சப்ஜெக்ட்ஸை நீங்கள் பண்ணுங்கள். ஒரு சப்ஜெக்ட் ஒரு இதுக்கு கோர் சப்ஜெக்டை தான் நான் சொல்கிறேன். ஸோ எப்போதுமே ஒரு 4 தான் கோர் சப்ஜெக்டாக அமையும். இப்போது இதுலேயே நம்ம +2க்கு +1க்கு என்ன சொல்லியிருக்கோம்னா, கெமிஸ்ட்ரியை முதல்ல ஜனவரி டு மார்ச் அடித்து தள்ளிடுறோம்னு சொல்லியிருக்கோம். அதுக்கான டார்கெட் ஹவர்ஸ் என்ன 3 மாதம் சொல்லியிருக்கோம். ஒவ்வொரு வாரமும் மினிமம் 4லேருந்து 6 மணி நேரம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கணும். அதுக்கு அவன் டெடிகேட் பண்ணணும். ஸோ இது 3 மாதத்துக்கு ஒர்க் அவுட் பண்ணி அந்த ஹவர்ஸை போட்டுக்கணும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் அந்த கெமிஸ்ட்ரி எடுத்தோம்னா கெமிஸ்ட்ரியில் 15 யூனிட் இருந்ததுன்னா 15 அசைன்மெண்ட் இருக்கும். அந்த ஒவ்வொரு அசைன்மெண்ட்லையும் என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க சென்டம் டெஸ்ட்டு கிளியர் பண்ணணும் இல்லையா. சென்டம் டெஸ்ட்னால் அந்த டாப்பிக்கில் நான் கிளியர் பண்ணிட்டேன் அப்படிங்கிறத அவங்க எடுத்துக்கணும். இதுக்கான பட்ஜெட் உங்களுக்கே தெரியும், நம்மளுடைய அந்த 3 மாத ஃபீஸு தான். அந்த பட்ஜெட்டை நீங்கள் ரெடி பண்ணி ஆரம்பத்திலேயே அதுக்கான தொகையை செலுத்திடுங்க. இது இங்கே தான் இல்லை, எங்கே வேணாலும் நீங்கள், இல்லாட்டினா எங்கேயுமே கோச்சிங்கே போகலன்னா கூட நீங்கள் இந்த மாதிரி பிளான் பண்ணலாம். அதுக்கடுத்தது ஏப்ரல் டு ஜூனில் நீங்கள் மேக்ஸ். இது ஏன் சம்மரில் மேக்ஸை போட்டோன்னா சம்மர் ஹாலிடேஸ் நிறைய இருக்கும், மேக்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு எக்ஸாஸ்டிவாக பண்ண முடியும். ஸோ அதனால் அதுக்கான டார்கெட் ஹவர்ஸ் அசைன்மெண்ட்ஸ் இதெல்லாம் போட்டுக்கோங்க. அதே மாதிரி தான் இந்த 3வது ஸ்பெல்லில் நாம் என்ன பண்ணணும், ஃபிசிக்ஸ் அதை டார்கெட் பண்ணணும். அடுத்தது ஃபைனலாக நம்மளுடைய அடிஷ்னலான ஒரு கோர்ஸ் சப்ஜெக்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி பயாலஜியோ கம்ப்யூட்டர் சயின்ஸோ இதை பற்றி எடுத்து படித்து டிசம்பருக்குள்ளே முடிச்சிட்டோன்னா மறுபடியும், அதாவது சார் இதை படிக்கிறேன் இப்போ ஜனவரி மார்ச்சில் படிக்கிறது எனக்கு மறந்து போச்சுன்னா என்ன பண்ணுறது, மறந்து போகக்கூடாதுன்றதுக்காக தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு வாரத்தை 2ஆக பிரிச்சுருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு 3 days வந்து ரீகேப், அதாவது ஏற்கனவே படித்தது, இல்லாட்டினா அதில் என்ன டவுட்டு, இல்லாட்டினா ஸ்கூல் சப்ஜெக்டில் அதர் சப்ஜெக்டில் என்னென்ன டவுட்டு
அங்கே வருது அது ரிவிஷன்ஸ் அண்டு டவுட் கிளினிக்ஸ் அது. இது அப்படியே சைக்கிளிக்காக வந்துகிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏப்ரல் வந்தோன்னே நம்ம கெமிஸ்ட்ரியை ரிவிஷன் பண்ணுவோம் அந்த ஃபஸ்ட்டு 3 டேஸில். இப்போ புரியுதா? அதே மாதிரி ஸ்கூல் சப்ஜெக்ட் எதாக இருந்தாலும் லைட்டாக சொல்லிக் கொடுப்போம், அது ஒன்றும் தப்பு இல்லை, ஏன்னா டவுட்டை கிளாரிஃபை பண்ணுறோம் இல்லையா. அதே மாதிரி ஜூலையில் வந்துட்டு என்ன பண்ணுவோம், மேக்ஸ் இங்கே முடிச்சுடுவோம் இல்லையா, மேக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி ரெண்டையும் சேர்த்து ரிவைஸ் பண்ணுவோம். அடுத்தது அந்த ஃபஸ்ட்டு 3 டேஸில், நெக்ஸ்ட்டு 3 டேஸில் தான் நமக்கு அந்த கோர் சப்ஜெக்டை டார்கெட் பண்ணுவோம். அடுத்தது அக்டோபர் டிசம்பரில் நாம் வந்து இது ஃபஸ்ட்டு 3 டேஸ் அக்டோபர் டிசம்பரில் ஒரு +2 பையன் என்ன பண்ணுவான், அவன் ஃபஸ்ட்டு 3 டேஸில் வீக்கில் மண்டே டியூஸ்டே வெனஸ்டேயில் மேக்ஸு ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி 3த்தையும் பயங்கரமாக ரிவிஷன் பண்ணுவான். அடுத்தது அக்டோபர் டிசம்பரில் அவன் இந்த நெக்ஸ்ட்டு 3 டேஸ் ஃப்ரைடே சாட்டர்டே சண்டேயில் எதை டார்கெட் பண்ணுவான்னா பயாலஜி இல்லாட்டினா கம்ப்யூட்டர் சயின்ஸ், அதை டார்கெட் பண்ணி அவன் அப்படியே கம்ப்ளீட்டாக முடிச்சிடறான் அந்த வருஷத்தில். அதுக்காகத்தான் நாங்கள் ஜனவரியிலே ஆரம்பிக்கிறோம். ஏன் அப்படின்னா அடுத்த ஜனவரி வரப்போ அடுத்த வருஷம் வரப்போ அவன் ஃபுல் ரிவிஷன் அடிக்கணும். அப்போ ஃபுல் ரிவிஷனுக்கு அவன் தயாராகணும். அதுதான் நம்ம ஏற்கனவே நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். சென்டம் சைக்கிளிக் யூனிட் டெஸ்ட்டை வச்சுட்டு, அதே மாதிரி சென்டம் சைக்கிளிக் மாடல் எக்ஸாமும் வச்சுட்டு திருப்பி ரிவிஷன் பண்ணுறது மூலிமா ஹையஸ்ட் மார்க்கை அச்சீவ் பண்ணிட முடியும். அதோடு இல்லாமல் இதில் டார்கெட் ஹவர்ஸ் அவன் டெடிக்கேட்டடாக அது பண்ணால் தான் கரெக்டாக வரும். ரைட், இப்போது இந்த இடத்துல ஒன்று சொல்லியிருக்கேன். இதில் கரண்ட் இயர் ஸ்கில் பிளான், அகாடமிக் பிளான்றதை விட இந்த ஸ்கில் ட்ரைனிங் பிளான் இது வந்து ரொம்ப முக்கியமானது. ஸ்கில் ட்ரைனிங் பிளான், இந்த ஸ்கில் ட்ரைனிங் பிளான் அப்படிங்கிறது என்னென்னா, அதாவது டைப் ஆஃப் ஸ்கில் நிறையவே இருக்குது. ஹார்ட் ஸ்கில், சாஃப்ட் ஸ்கில், அப்புறம் டொமைன் ஸ்பெசிஃபிக் ஸ்கில், தென் ஃபிசிக்கல் ஸ்கில், இன்டர்பர்சனல் ஸ்கில். இது எல்லாமே வந்து அவசியம் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு, ஒரு எம்ப்ளாயிக்கு, இல்லைன்னா ஒரு பிஸ்னஸ் மேனுக்கு. அப்போது என்னென்ன ஹார்ட் ஸ்கில், அவனுடைய கோர் ஏரியா என்ன, அதுக்கு ரெக்வயர்டான ஹார்ட் ஸ்கில்ஸ் எல்லாம் என்ன தேவைப்படுறது. சாஃப்ட் ஸ்கில்ன்றது சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடியது. ஃபார் எக்ஸாம்பிள் கம்யூனிகேஷன் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் சாஃப்ட் ஸ்கில், ப்ரெசன்டேஷன் இதெல்லாம். அண்ட் தென் டொமைன் ஸ்பெசிஃபிக் ஸ்கில் அப்படிங்கிறது இன்னும் கோரில் போயிட்டு பண்ணுறது, அது டொமைன் ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பெட்ரோகெமிக்கலில் போகிறோம் அப்படின்னா பெட்ரோகெமிக்கல் சம்மந்தமான என்ன இது இருக்குது அப்படிங்கிறது தான் ரொம்ப டொமைன் ஸ்பெசிஃபிக்காக வரும். இல்லை அவன் வந்து இப்போது ஒரு வெப் டிசைனில் போகிறான்னாக்கா அப்போ வெப் டிசைனுக்கு என்னென்னலாம் தேவைப்படுது, அவன் HTML தெரியாமல் வெப் டிசைன் போக முடியாது. ஸோ இந்த மாதிரி இந்த கோர் ஸ்கில்லை தான் நம்ம டொமைன் ஸ்பெசிஃபிக்காக நம்ம சொல்கிறோம். எந்த ஃபீல்டுக்கு போகிறானோ அதை பேஸ் பண்ணிய ஸ்கில், அதுக்கான டார்கெட் அவர் ஒதுக்கணும். அதுக்கான எவ்வளோ ஒர்க் ஷீட் நம்ம போடுறோம், அதுக்கான டெஸ்ட் எல்லாம் கிளியர் பண்ணிட்டான்னா அந்த ட்ரைனிங்க்கான பட்ஜெட் என்ன, ஸோ அதையும் அதை உள்வாங்கணும் நாம். அதுக்கு அடுத்தது ஃபிசிக்கல் ஸ்கில் அப்படிங்கிறது ஒரு எக்யூப்மெண்ட் ஹேண்ட்லிங் மாதிரி. இப்போ ஒரு கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கான், அவனுக்கு பியூரட் ஹேண்ட்லிங் தெரியல, இல்லாட்டினா ஒரு ஸ்பெக்ட்ரோஸ்கோபிக் டெக்னிக் வேணும் இல்லையா. ஸோ அது ஒவ்வொரு இடத்துலையும் ஆக்சுவலாக IITயில், இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூரில் இந்த மாதிரி சொஃபிஸ்டிகேட்டட் இன்ஸ்ட்ருமெண்ட் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குன்னு ஸ்பெஷல் ட்ரைனிங், அட்வான்ஸ்டு டூல்ஸ் ட்ரைனிங் டிஜிட்டலாக எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து ரொம்ப நாள் இருக்கக்கூடியது. ஸோ அதனால் ஜாக்கிரதையாக வச்சுக்கோங்க. அண்டு ஏதாவது ஒரு முகமாக நீங்கள் வந்து ஒரு ட்ரைனிங், இப்போது என்கிட்ட வந்து சார் உங்கள்கிட்ட ட்ரைனிங் வேணால் நான் வந்து இது இருக்கா சார் ஏரோப்ளேன் ஓட்டுறது எப்படி, அதுக்கு எங்கே அவைலபிள் இருக்குன்றதை நான் சொல்லுவேனே ஒழிய இல்லையா, இந்த ஃப்ளையிங் ஹவர்ஸ் எப்படி கேதர் பண்ணுறது நம்மளால் முடியாது. ஆனால் அந்த கம்பீட்டன்ட் பீப்புள் யாருன்றதை என்னால் கைட் பண்ண முடியும். ஸோ அதுதான் ஒரு மென்டாரோடைய வேலை இல்லையா. ஸோ அந்த இதெல்லாம் நான் கரெக்டாக உங்களுக்கு பண்ணுவேன். கூடுமான வரையிலும் நம்ம நல்ல ஸ்டாஃப் எல்லாம் ரெக்ரூட் பண்ணி வச்சுருப்போம். வி ஹவ் ஆல்ரெடி நம்மளுடைய வெப்சைட்டை போய் பாருங்கள், கிட்டத்தட்ட 350 பேர் போல் நம்மளுடைய தட் இஸ் ஒரு ட்ரைனராக ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அவங்களுக்கான காஸ்ட்டை நமக்கு பேர் பண்ணி தான் ஆகணும். இந்த மாதிரி ஒரு அட்வான்ஸ்ட் லெவல்லலாம் அவங்க வந்து ஆன்லைன்லேயும் சரி, இல்லாட்டா ஹோம் டியூஷனாக வீட்டுக்கு வந்து எடுக்கிறதுக்கு சில பேர் தயாராக இருக்காங்க, சில பேர் இங்கே வந்து எடுக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க, சில பேர் வந்து ஆன்லைனில் சாய்டெக்கில் விடுங்க, நான் சாய்டெக்லேருந்து நான் எடுத்துக்கிறேன், இந்த மாதிரி லெவலில் இருக்காங்க. ஸோ ஒவ்வொரு லெவல்லையும் அவங்க ஃபீஸ் ரெக்குவயர்மெண்ட் தகுந்த மாதிரி அவங்களுடைய டியூஷன் ஃபீஸு அது அமையும், எஸ்பெஷலி ஃபார் த ஸ்கில் செட். ஓகேவா. ஸோ இந்த டீட்டெயில் உங்களுக்கு போதும்னு நினைக்கிறேன். இதை பற்றிய இன்னும் அதிகப்பட்ட டீட்டெயில் வேணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இதில் கொடுத்துருக்கேன், டாக்டர் E. ராமநாதன். வாட்ஸ்அப் 9444929163. அதில் உங்களுடைய டீட்டெயில் அனுப்புங்க.
இந்த விஷயத்தை, இந்த அகாடமிக் பிளான், இந்த கேரியர் பிளான் அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள்ட்டையும் உறவினர்கள்ட்டையும் அவங்களுடைய குழந்தைங்களுக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்காக நான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணி இந்த ஒரு மேட்ரிக்ஸ், ஒரு டேபிள், ஒரு இன்புட்டை இதை டெவலப் பண்ணி டிசைன் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் இது நிச்சயமாகவே ஒரு மிகப்பெரிய தாக்கத்தையும் அண்ட் ஒரு மேம்பாட்டையும் இது கொண்டு வரும் அப்படிங்கிறது எந்தவித ஐயமும் இல்லை. இதில் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னாக்கா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். Welcome to Saitechinfo channel, my dear students. In today's session, I'll be discussing about some basic concepts related to acid-base indicators. When you say acid-base, acid, acer in Latin, that represents the sour taste. Alkali means soapy. It would be very difficult to taste an object or a compound and indicate whether it is an acid or base. ஒரு இப்போ லெமன் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதை டேஸ்ட் பண்ணிவிட்டு புளிக்குது அப்படிம்போ, அப்புறம் சோப்பியாக இருக்கிறது அப்படியே தடவைனா வடவட குழகுடன்னு இருந்ததுன்னா அது ஆல்கலின்னு சொல்லலாம். ஆனால் பவர்ஃபுல் கெமிக்கல்லாம் எடுத்து அந்த மாதிரி பண்ண முடியுமா? பண்ணக்கூடாது, பண்ண முடியாது. ஸோ அப்போது we need to identify by some other methods. அதுக்கு ஏதாவது ஒரு இண்டிகேட்டர் வேணும். ஸோ அதை தான் நம்ம ஆசிட் பேஸ் இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இதில் ப்ளூ லிட்மஸ் சொல்யூஷன், ரெட் லிட்மஸ் சொல்யூஷன் அப்படிங்கிறத யூஸ் பண்ணலாம் ஒரு ஆசிடா இல்லைன்னா பேஸான்னு கண்டுபிடிக்கிறது. ஆசிடில் என்ன பண்ணலாம், அந்த ப்ளூ லிட்மஸை போட்டோம் அப்படின்னா ரெட் ஆகிடும். பேஸில் அப்படியே ரிவர்ஸ் ஆகிடும். அதாவது ரெட் லிட்மஸ் போட்டாக்கா ஆசிடை ப்ளூவாக மாறிடும். அந்த கலரை வச்சு ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ அதனால் லிட்மஸ் சொல்யூஷன்ஸை யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க இனிஷியலாக. ஸோ இது எப்படி பண்ணணும்? ஃபார் இன்ஸ்டன்ஸ் லெட் மீ கன்சிடர் ஒரு கலர்லெஸ் சொல்யூஷன், அசிடிக் சொல்யூஷன் இருக்கும். அதில் நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா இந்த ப்ளூ லிட்மஸ் சொல்யூஷனை ஒரு ட்ராப் அப்படியே கொட்டக்கூடாது, ஒரு ட்ராப் எடுத்து அப்படி போட்டோம் அப்படின்னாக்கா அது ரெட்டாக மாறும். ஸோ அப்படி ரெட்டாக மாறிச்சுன்னா தென் we can say it is acid. அதே மாதிரி கலர்லெஸ் ஆல்கலைன் சொல்யூஷன் ஏதாவது எடுத்து அதில் ரெட் லிட்மஸ் போட்டாக்கா இந்த மாதிரி ப்ளூ சொல்யூஷனாக மாறும். ஸோ இது வந்து ஒரு ஈஸியான டெக்னிக். அதே மாதிரி இன்னொரு இண்டிகேட்டர் கூட இருக்குது, தட் இஸ் மெத்தல் ஆரஞ்சுன்னு சொல்லுவாங்க. இந்த மெத்தில் ஆரஞ்சு என்ன ஆகும், ஆல்கலைன் சொல்யூஷனில் எல்லோவாக மாறிடும். அதுவே ஃபினாஃப்தலினில் பார்த்து ஃபினாஃப்தலின் ரிவர்ஸ் பண்ணோன்னு வச்சுக்க ரெட்டாக மாறிடும். தென் ஃபினாஃப்தலினை பொறுத்தவரையிலும் கலர்லெஸ் சொல்யூஷனாக இருக்கக்கூடிய அந்த ஆல்கலைன் சொல்யூஷன் ஃபினாஃப்தலின் போட்டோட உடனே வயலட்டாக மாறிடும். ஸோ அதை பேஸ் பண்ணி இட்ஸ் அன் ஆல்கலைன் சொல்யூஷன். அப்போது ஆசிட் பேஸ் அப்படிங்கிறத நாம் இந்த பேசிஸில் we can easily identify. அடுத்தது இந்த ஆசிட் பேஸ் இதெல்லாம் எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபார் இன்ஸ்டன்ஸ் சோடியம் ஹைட்ரஜன் கார்பனேட்னு பேர் NaHCO3. that reacts with the hydrochloric acid to give sodium chloride, water and carbon dioxide.
ஸோ எந்த ஒரு கார்பனேட் சால்ட்டும், அதாவது இந்த மாதிரி பைகார்பனேட்னு சொல்லுவாங்க, சோடியம் பைகார்பனேட், தட் ரியாக்ட்ஸ் வித் HCl. ஸோ அப்போ ரியாக்ஷன் ஆனோன்னா கார்பன் டை ஆக்சைடு அதுலேருந்து ரிலீஸ் ஆகிடும். அப்புறம் அந்த சோடியமும் குளோரினும் சேர்ந்து சால்ட் அண்ட் வாட்டர் அப்படின்ற மாதிரி கொடுத்துரும். ஸோ ஜென்ரலாகவே ஒரு ஆசிட் ஒரு பேஸ் அதை ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா சால்ட் அண்ட் வாட்டர் கிடைக்கும். தட் இஸ் நோன் அஸ் நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் அப்படின்னு பேர். ஸோ ஆசிட் ரியாக்ட்ஸ் வித் பேஸ் டு கிவ் சால்ட் அண்ட் வாட்டர். இதை தான் நம்ம நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் சொல்லுவோம். இப்போது இந்த மாதிரி HCl சொல்யூஷன் பார்த்தோன்னாக்கா ஆக்வஸ் சொல்யூஷன் சொல்லுவோம், அதாவது கிளியராக இருக்கும், வாட்டர் ஒயிட். வாட் அபவுட் சோடியம் ஹைட்ராக்சைடு சொல்யூஷன்? தட் இஸ் ஆல்சோ வாட்டர் ஒயிட். ஸோ கலர்லெஸ்ஸாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி போகிறப்போ சோடியம் குளோரைடு அதுவும் கலர்லெஸ் சொல்யூஷன் தான், பட் அந்த சால்ட் ஃபார்மேஷன் கிளியராக தெரியும். ஸோ சிமிலர்லி சோடியம் ஹைட்ராக்சைடு கேன் கம்பைன் வித் சல்ஃபியூரிக் ஆசிட். அப்போ என்னாகும்? சோடியம் சல்ஃபேட். இதுலேருந்து சோடியம் கேட்டையான், இங்கே சல்ஃபேட் ஆனையான், அப்போ சோடியம் சல்ஃபேட், ரிமைனிங் பார்ட்டு வாட்டர் அப்படின்னு வந்துடும். ஸோ அப்போ வாட்டர் இஸ் த எசென்ஷியல் பை ப்ராடக்ட் இன் நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் அப்படின்னு பேர். இதோட ரிவர்ஸ் ப்ராசஸ் என்ன சொல்லுவாங்கனாக்கா ஹைட்ரலிசிஸ் ஆஃப் சால்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதில் ஆசிடும் பேஸும் கிடச்சிரும் நமக்கு. சிமிலர்லி மெட்டல் ஆக்சைடு அதை ஆசிடோட ரியாக்ட் பண்ணுறப்போ வி ஆர் ஏபிள் டு கெட் சால்ட் அண்ட் வாட்டர். ஃபார் இன்ஸ்டன்ஸ் காப்பர் ஆக்சைடு பார்த்தோம் அப்படின்னாக்கா பிளாக்காக இருக்கும். தட் இஸ் டிசால்வ்ட் இன், இது காப்பர் 2 ஆக்சைடுன்னு பேர். இந்த காப்பர் 2 ஆக்சைடு, தட் இஸ் இட் கேன் ஆல்சோ பி கால்டு குப்ரிக் ஆக்சைடு ஆர் காப்பர் 2 ஆக்சைடு. தட் ரியாக்ட்ஸ் வித் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் டு ஃபார்ம் காப்பர் குளோரைட் சொல்யூஷன், காப்பர் 2 குளோரைட் சொல்யூஷன். அது நல்லா க்ரீன் கலரில் இருக்கும், பார்த்தாலே டிஸ்டிங்க்டாக தெரியும். அதே மாதிரி ஒரு நான் மெட்டாலிக் ஆக்சைடு இருக்குன்னு வச்சுக்க. இப்போ நாம் பார்த்தது மெட்டல் ஆக்சைடு. ஸோ மெட்டல் ஆக்சைடு அது என்ன டைப் ஆஃப் ஆக்சைடு? அது ஆசிடோட ரியாக்ட் ஆகுது. ஆசிடோட ரியாக்ட் ஆகிறதுனால தென் இட் கேன் பி கால்டு பேசிக் ஆக்சைடு. ஏன்னா ஆசிடோட ரியாக்ட் ஆக வேண்டியது பேஸ் தான், அதனால அதோட நேச்சரை நம்ம கிளியராக இண்டிகேட் பண்ணலாம். ஸோ தட் இஸ் நோன் அஸ் த பேசிக் ஆக்சைடு. ஸோ பேசிக் ஆக்சைடு ரியாக்ட்ஸ் வித் ஆசிட். ஸோ அப்போது எந்த ரியேஜென்ட்டோட ரியாக்ட் ஆகுதோ அதை பேஸ் பண்ணி அந்த ஆக்சைடை நாம் கிளாஸிஃபை பண்ணலாம். அப்போ மெட்டல் ஆக்சைட்ஸ், நான் மெட்டல் ஆக்சைட்ஸ். மெட்டல் ஆக்சைட்ஸ்லாம் ஜென்ரலாக பேசிக்காக இருக்கும். நான் மெட்டல் ஆக்சைட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் அசிடிக்காக இருக்கும். ஸோ அதை நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்றதுக்கு தான் இந்த ஒரு ஆக்டிவிட்டி. அடுத்தது இது பார்த்தோன்னா நான் மெட்டல் ஆக்சைடு. ஏன்? கார்பன் ஒரு நான் மெட்டல் கிடையாது. ஸோ இந்த நான் மெட்டல் ஆக்சைடு அது எதோட ரியாக்ட் ஆகுது? கால்சியம் ஹைட்ராக்சைடு பேஸோட ரியாக்ட் ஆகுது. அப்போ நம்ம எப்படி ஜஸ்டிஃபை பண்ணலாம்? அப்போ காப்பர் ஆக்சைடு அப்படிங்கிறத அசிடிக் ஆக்சைடு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அது பேஸோட ரியாக்ட் ஆகுதில்ல. ஸோ இட் கேவ்ஸ் கால்சியம் கார்பனேட் அண்ட் வாட்டர். ஸோ ஓவராலாக இந்த மைண்ட் மேப் பார்த்திங்க அப்படின்னா ஆசிடை பேஸ் பண்ணி, ஸோ ஆசிட் மெட்டலோட ரியாக்ட் ஆச்சுனாக்கா சால்ட்டும் ஹைட்ரஜனும் லிபரேட் ஆகும். ஸோ அந்த ஹைட்ரஜனை தான் ஒரு வாட்டர் பபிள் வழியாக, சோப் பபிள் வழியாக போகிறப்ப என்னாகும்? சோப் சொல்யூஷன் வழியாக அனுப்புகிறப்போ அதில் சோப் பபிளில் அந்த ஹைட்ரஜன் ஃபில்லப் ஆகி போகும். அதில் ஒரு அணையப்போர் மெழுகுவர்த்தியை அப்படி காமிச்சோம் அப்படின்னா பட்டுன்னு ஒரு சவுண்டு வரும். ஸோ அதை தான் அந்த பாப்அப் சவுண்டுன்னு சொல்லுவாங்க. அதை பாப்அப் டெஸ்ட் அப்படின்னு பேர். ஸோ அப்போது இந்த இடத்துட்டு மெட்டல் கீழே பார்த்தோன்னாக்கா மெட்டல் கார்பனேட் ஆசிடோட ரியாக்ட் ஆகி கார்பன் டை ஆக்சைடு ப்ரொடியூஸ் பண்ணோம். அது ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோன்றது நமக்கு எப்படி தெரியும்? ஸோ நம்ம என்ன பண்ணோம்? கார்பன் டை ஆக்சைடு அந்த ஏரை கலெக்ட் பண்ணி, கார்பன் டை ஆக்சைடு கேஸை கலெக்ட் பண்ணி அதில் என்ன பண்ணுறோம்னாக்கா எல்டிஎம் டெஸ்ட்டுன்போம். அதாவது லைம் வாட்டர் டேர்னிங் இன்ட்டு மில்க் அப்படிம்போம். ஸோ அந்த லைம் வாட்டர் அப்படிங்கிறதுல நம்ம பாஸ் பண்ணோம் அப்படின்னா we are able to get the milky solution. அதை பேஸ் பண்ணி கார்பன் டை ஆக்சைடு ஃபார்ம் ஆகுதுன்றதை நம்ம சொல்லலாம். ஸோ ஜென்ரலாக ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆசிட் அண்ட் பேசஸ் அப்படிங்கிறப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆசிட் ரியாக்ட்ஸ் வித் மெட்டல் டு கிவ் மெட்டல் சால்ட். அப்போது அந்த இடத்துல ஹைட்ரஜன் அப்படிங்கிறது அங்கே ஃபார்ம் ஆகும் நேச்சுரலாகவே. தென் ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஜிங்க் எடுத்துப்போம். அந்த ஜிங்க்கை ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடோட ரியாக்ட் பண்ணுறோம். Then we are able to get zinc chloride with the
எவல்யூஷன் ஆஃப் கேஸ், ஹைட்ரஜன் கேஸ் அப்படியே பபிள், அந்த எஃபர்வெசன்ஸ் வந்துட்டு இருக்கு. எஃபர்வெசன்ஸ்னால் அந்த கேஸிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி ஒரு மெட்டலை ஆசிடில் போட்டோம்னா இந்த மாதிரி ஹைட்ரஜன் லிபரேட் ஆகும். ஸோ ஜின்க்கு சல்ஃபூரிக் ஆசிடில் ட்ரீட் பண்ணோம்னாக்கா ஜின் சல்ஃபேட், ஹைட்ரோக்ளோரிக்கில் ட்ரீட் பண்ணோம்னா ஜின் குளோரைட், பட் ஹைட்ரஜன் இஸ் லிபரேட்டட் இன் போத் கேசஸ். அதே மாதிரி இங்கே இதை தான் நான் சொன்ன இந்த பாப்அப் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு பேர். இந்த பாப்அப் எக்ஸ்பெரிமெண்ட்டை பார்த்து அப்படின்னாக்கா நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஸ்டாண்ட் எடுத்துக்கும். இந்த பார்ட்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியமாக, அந்த லேபிள் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த ஸ்டாண்டை அதில் வந்து டெஸ்ட் டியூப்பை நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். அங்கே என்ன பண்ணுறோம், தட் இஸ் டைல்யூட் சல்ஃபூரிக் ஆசிடை எடுத்துகிட்டு ஜிங்க் கிரானியூல்ஸையும் எடுத்து ரியாக்ட் பண்ணி விட்டோம்னாக்கா ஹைட்ரஜன் அதில் ஃபார்ம் ஆகி அது என்னவும் டெலிவரி டியூப் வழியாக வந்து இங்கே சோப் பபிள் வச்சுருப்பாங்க. இந்த சோப் பபிளில் பபிள் அப்படி ஃபார்ம் ஆகும். இந்த சோப் பபிள் வந்து இட் இஸ் ஃபில்டு வித் ஹைட்ரஜன் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து ஒரு பேர்னிங் ஒரு கேண்டில் வந்து அணைய போகிற கேண்டிலை எடுத்து அதை பக்கத்தில் கொண்டு வரணும்னா பட்டுன்னு வெடித்து அது வந்து ஃபயர் ஆகும் அது. ஸோ அதை வச்சு தெரிஞ்சுக்கலாம். தட் இஸ் ஏன்னா ஹைட்ரஜன்லாம் வந்து ஹைலி இன்ஃப்ளேமபிள், பற்றிக்கும் டக்குன்னு. ஸோ அப்போது அதில் வந்து அந்த ஹைட்ரஜன் அதோடு இல்லாமல் ஒரு வாட்டர் ட்ராப்லெட்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ இட் இண்டிகேட்ஸ் ஹைட்ரஜன் கம்பைன்ஸ் வித் ஆக்சிஜன் டு ஃபார்ம் வாட்டர். அப்போ அந்த வாட்டர் பார்ட்டிகல்ஸ் அப்படியே பிரிஸ்காக அந்த இடத்துல இதாகும், வாட்டர் ட்ராப்லெட் மாதிரி ஃபார்ம் ஆகும். அதனால் அந்த சவுண்டு வரும். அதனால தான் அந்த டெஸ்ட் பேரே பாப்அப் சவுண்டுன்னு பேர். பாப்அப். ஏன் இந்த பாப்அப் வருது, இந்த கொஷின் அடிக்கடி கேட்குறது உண்டு. ஏன் அப்படின்னா இந்த ஃப்ளேம், வென் த ஃப்ளேம் கம்ஸ் இன் கான்டாக்ட் வித் ஹைட்ரஜன் கேஸ் இந்த பபிள், அப்போ பர்ஸ்ட் ஆகுது. அப்போ ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் மிக்ஸ் ஆகிறப்போ அந்த இடத்துல ஒரு குட்டி எக்ஸ்ப்ளோஷன் ஃபார்ம் ஆகுது இல்லையா. ஸோ அதனால தான் அந்த குட்டி எக்ஸ்ப்ளோஷன் தான் என்னது, இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி சவுண்ட் அண்ட் த ஃபார்மேஷன் ஆஃப் வெரி டைனி அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வேப்பர். ஸோ அப்போ அந்த வாட்டர் வேப்பர் அந்த இடத்துல அப்படி போகும். ஸோ அதை தான் அங்கே பாப்அப் டெஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, இது ஒரு ஆக்டிவிட்டி. அதே மாதிரி சோடியம் ஹைட்ராக்சைடு சொல்யூஷன் எடுத்துகிட்டோ அதில் ஜின் டஸ்ட்டை நம்ம போட்டோம்னா அந்த இடத்துட்டையும் என்ன ஆகும், ஹைட்ரஜன் லிபரேட் ஆகும். ஸோ அதில் ஃபார்ம் ஆகிற காம்பவுண்ட் பேர் சோடியம் ஜின்கேட் அப்படின்னு பேர், Na2Z1O2 அப்படின்ட்டு. ஓகேவா. ஸோ அப்போ ஜிங்க் வந்து சோடியம் ஹைட்ராக்சைடோட ரியாக்ட் ஆகுது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறோம். தென் மெட்டல் கார்பனேட் வந்து இட் கேன் ரியாக்ட் வித் ஆசிட் டு ஃபார்ம் சால்ட் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு வாட்டர். அதுதான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஸோ இதில் மெயினாக அந்த கார்பன் டை ஆக்சைடு தான் அப்படின்றது எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம் அப்படின்னா, அந்த டெலிவரி டியூப்பில் வரப்போ அந்த டெஸ்ட் டியூப்பில் ஏற்கனவே நம்ம வந்து என்ன பண்ணுறோம், லைம் வாட்டர் போட்டுப்போம். வாட் இஸ் லைம் வாட்டர்? கால்சியம் ஹைட்ராக்சைடு சொல்யூஷன். அது வந்து கலர்லெஸ்ஸாக வாட்டர் ஒயிட்டாக கிளியர் லிக்விடாக இருக்கும். பட் வென் கார்பன் டை ஆக்சைடு இஸ் பாஸ்ட் த்ரூ தட், இந்த கார்பன் டை ஆக்சைடு எங்கேருந்து வந்தது? லெட் அஸ் ஹேவ் த டெஸ்ட் டியூப். அந்த டெஸ்ட் டியூப்பில் தான் சோடியம் கார்பனேட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் போட்டு வச்சோன்னே திஸ் இஸ் கால் திசில் ஃபனல்னு சொல்லுவாங்க. ஸோ இது வழியாக சொட்டாக கொட்டும். ஸோ அப்படி கொட்டுறப்போ ரெண்டு ரியாக்ட் ஆகி சோடியம் குளோரைட், வாட்டர், தென் கார்பன் டை ஆக்சைடு. இந்த கார்பன் டை ஆக்சைடு தான் இந்த சைட் டியூப்பில் அப்படியே எவால்வ் ஆகுது. அங்கே கால்சியம் ஹைட்ராக்சைடோட இன்ட்ராக்ட் ஆகிட்டு லைம் வாட்டர் டேர்னிங் இன்ட்டு மில்கின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ பால் மாதிரி மாறிடும். அதை பேஸ் பண்ணி ஓகே திஸ் இஸ் கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணலாம். ஸோ அப்போ இந்த கால்சியம் அதோட ரியாக்ஷன் பார்த்தோம் அப்படின்னாக்கா திஸ் கால்சியம் ஹைட்ராக்சைடு ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு, அந்த கால்சியம் ஹைட்ராக்சைடு தான் நம்ம லைம் வாட்டர்னு சொல்கிறோம். ஸோ இட் பிகம்ஸ் கால்சியம் கார்பனேட். ஸோ கால்சியம் கார்பனேட் இஸ் நாட் சால்யூபிள் இன் வாட்டர். அதனால தான் நமக்கு ஒரு ஒயிட் ப்ரெசிபிடேட்டாக ஃபார்ம் ஆகுது. ஸோ அப்போ கிளியர் லைம் வாட்டர் டர்ன்ஸ் இன்ட்டு மில்கி. எதனால்? பிகாஸ் கால்சியம் ஹைட்ராக்சைடு அது வந்து கிளியர் லிக்விடாக இருக்கும். கார்பன் டை ஆக்சைடோட ரியாக்ட் ஆகிறப்போ கால்சியம் கார்பனேட் ஒயிட் ப்ரெசிபிடேட் ஃபார்ம் ஆகுது. சரியா? அடுத்தது இதுவே எக்ஸஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு போட்டோம் அப்படின்னாக்கா இட் ஃபார்ம்ஸ் அ கால்சியம் பைகார்பனேட், கால்சியம் ஹைட்ரஜன் கார்பனேட், தட் இஸ் சால்யூபிள் இன் வாட்டர். அப்போ மறுபடியும் கலர்லெஸ் லிக்விட் ஃபார்ம் ஆகிடும். ஸோ இந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட், இந்த ஒரு கொஷின் கூட கேட்கலாம். ஸோ அந்த when lime water turns into milky on further exposure to carbon dioxide, it again becomes colorless. Why அப்படின்னு கேட்டாக்கா அதோட ரியாக்ஷனோட சேர்த்து நம்ம பதில் சொல்லணும். ஏன்? பிகாஸ் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் கால்சியம் ஹைட்ரஜன் கார்பனேட், பிகாஸ் ஆஃப் எக்ஸஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. எக்ஸஸாக நம்ம போட்டனால அந்த மாதிரி ஃபார்ம் ஆகிடுது. ஓகேவா? ரைட். அதே மாதிரி இப்போது சல்ஃபூரிக் ஆசிட் அப்படிங்கிறப்போ ஜென்ரலாக ஆசிட் அப்படிங்கிறப்ப ஸ்ட்ராங் ஆசிட், வீக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஸ்ட்ராங் ஆசிட்னாக்கா நம்ம வந்து கான்சன்ட்ரேட்டட் ஆசிட் அப்படி நினச்சக்கூடாது. கான்சன்ட்ரேட்டட் ஆசிட்ன்றது பை த ப்ரெசன்ஸ் ஆஃப் சொல்யூட் இன் கிவன் அமௌண்ட் ஆஃப் சொல்யூஷன், அது வேறு கான்சன்ட்ரேஷன் டைல்யூட்ன்றது. இது வந்து நேச்சராகவே இருக்கும். ஸோ இதை தான் நம்ம ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட், ஸ்ட்ராங் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஸ்ட்ராங் பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதோட நேச்சரே என்னென்னாக்கா கம்ப்ளீட்டாக அயனைஸ் ஆகிடும். இப்போ சல்ஃபரிக் ஆசிட் எடுத்தோம்னாக்கா இட்ஸ் அ ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட், ஸ்ட்ராங் ஆசிட். வை அது வந்து கம்ப்ளீட்டாக 2H+ அண்ட் SO4 2- கம்ப்ளீட்டாக டிசோசியேட் ஆகிடும். அதே மாதிரி ஸ்ட்ராங் பேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சோடியம் ஹைட்ராக்சைடு பார்த்தோன்னாக்கா கம்ப்ளீட்டாக டிசோசியேட் ஆகிட்டு சோடியம் அயான் ப்ளஸ் ஹைட்ராக்சைடு அயான் அப்படின்னு வரும். ஆனால் வீக் ஆசிட் அப்படின்னு பார்த்தாக்கா ஆஸ் இன் த கேஸ் ஆஃப் அசிட்டிக் ஆசிட் அதில் வந்து வீக்காக தான் டிசோசியேட் ஆகும். அதாவது கம்ப்ளீட்டாக அயனைசேஷன் ஆகாது, ரெடியாக அயனைசேஷன் ஆகாது, ரொம்ப ஸ்லோவாக தான் அயனைசேஷன் வரும், இன்கம்ப்ளீட்டாகவும் இருக்கும். ஸோ இதை தான் வீக் ஆசிட்னு சொல்கிறோம். ஸோ ஆர்கானிக் ஆசிட்ஸில் முக்கால்வாசி வீக் ஆசிட்ஸ் தான். அதே மாதிரி அமோனியம் ஹைட்ராக்சைடு போட்டாலும் இன்கம்ப்ளீட்டாக தான் டிசோசியேட் ஆகும். ஸோ தட் இஸ் வை இட்ஸ் கால்ட் அமோனியம் ஹைட்ராக்சைடு இஸ் அ வீக் பேஸ் அப்படின்னு சொல்கிறோம். புரியுதா? ரைட். அடுத்தது இந்த இதுக்கு வருவோம். இப்போது ஒரு சல்ஃபரிக் ஆசிட் வந்து எப்படி டைல்யூட் பண்ணுறது, அது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். என்னென்னா ஆசிடோட வாட்டர் ரியாக்டர், சல்ஃபரிக் ஆசிடோட வாட்டர் ரியாக்டர் அப்போ வயலண்ட்டாக அந்த ஹீட் வந்து லிபரேட் ஆகும். ஸோ இட் இஸ் அன் எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். அப்போ நம்ம என்ன பண்ணணும், முதல்ல வாட்டரை கூல் பண்ணிவிட்டு அந்த டேப் வாட்டரில், ரன்னிங் வாட்டரில் கொஞ்சம் கொஞ்சமாக சல்ஃபரிக் ஆசிடை ஆட் பண்ணணும். நம்ம ரிவர்ஸாக பண்ணக்கூடாது. அதாவது சல்ஃபரிக் ஆசிட் எடுத்துகிட்டு வாட்டர் ஆட் பண்ணால் பிளாஸ்ட் ஆகிடும், உடஞ்சிரும், ரொம்ப ஆக்சிடெண்ட் ஆகிடும். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது அடுத்தது இந்த ஸ்ட்ராங் வர்சஸ் வீக், அது சம்மந்தமாக தான் நான் ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணேன். ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட், வீக் எலக்ட்ரோலைட் அப்படிங்கிறது. தென் pH அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா ஹைட்ரஜன் அயான் கான்சன்ட்ரேஷனை தான் நம்ம என்ன சொல்கிறோம், pH அப்படின்னு சொல்கிறோம். என்னது? ஹைட்ரஜன் அயான் கான்சன்ட்ரேஷன். ஸோ எவ்வளோ ஹைட்ரஜன் அயான் கான்சன்ட்ரேஷன் இருக்குது. ஸோ அதை மேத்தமெட்டிக்கலாக சொல்கிறப்போ நெகட்டிவ் லாக் ஆஃப் ஹைட்ரஜன் அயான் கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு சொல்கிறோம், மைனஸ் லாக் ஆஃப் H+ கான்சன்ட்ரேஷன். ஸோ இந்த pH அதாவது பவர் ஆஃப் ப்ரோட்டான் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த பவர் ஆஃப் ப்ரோட்டான் அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல என்னன்னாக்கா வாட்டர் அப்படிங்கிறது pH வந்து 7. ஸோ pH குறைய குறைய அதோட ஆசிட் ஸ்ட்ரென்த் வந்து ஜாஸ்தி ஆகிட்டு இருக்குது அப்படின்னு அர்த்தம். அசிடிக் நேச்சர் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்குது. pH வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அப் டு 14 வரையில் வரும். அப்போ ஆல்கலினிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அப்போ லோயர் த pH வேல்யூ ஹையர் வில் பி த அசிடிக் நேச்சர், ஹையர் த pH வேல்யூ கிரேட்டர் வில் பி தி பேசிக் நேச்சர். அதனால தான் இந்த இப்போ பேட்டரி ஆசிட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 1-0 ரேஞ்சில் இருக்கும். லெமன் ஜூஸ்லாம் வந்து 2-3 ரேஞ்சில், வினிகர் 3, வினிகர் என்ன ஆசிட்டிக் ஆசிட். அதே மாதிரி இந்த இந்த இதெல்லாம் ஸ்ட்ராங்லி ஆசிடிக், இது வந்து வீக்லி ஆசிடிக், இது நியூட்ரல். 7 அப்படிங்கிறது நியூட்ரல். அதுக்கப்புறம் இங்கே வந்தோம் அப்படின்னா மில்க் ஆஃப் மெக்னீஷியெல்லாம் வந்து வீக் பேஸு, அமோனியா வீக் பேஸு. பட் சோடியம் ஹைட்ராக்சைடு லைனில் சொல்கிறோம், சோடியம் ஹைட்ராக்சைடு சொல்யூஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ட்ராங் பேஸ். ஸோ அதோட pH வேல்யூலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 14 ரேஞ்சில் இருக்கும். ஸோ இந்த pH-ஐ எப்படி இண்டிகேட் பண்ணுறது? ஸோ அது pH பேப்பரை வச்சு இண்டிகேட் பண்ணலாம். அதே மாதிரி pH மீட்டர் ப்ரோப்ஸும் இருக்குது. ஸோ அதை டிப் பண்ணியும் இண்டிகேட் பண்ண முடியும். ஸோ அதோட கலர் சேஞ்ச், ஒவ்வொரு pHக்கும் ஒவ்வொரு கலர் இருக்கும். ஸோ அந்த கலர் சேஞ்சை வச்சு சொல்லலாம். இல்லாட்டினா டிஜிட்டலாக டைரெக்டாக ரீடிங்கும் எடுக்க முடியும். ஸோ யூ ஷுட் நோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட் இஸ் pH. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நெகட்டிவ் லாகரிதம் ஆஃப் ஹைட்ரஜன் அயான் கான்சன்ட்ரேஷன். சப்போஸ் 0.1 molar HCl that is the concentration அப்படின்னு கொடுத்துருந்தா அப்போ மைனஸ் லாக் ஆஃப் என்னது 0.1 அப்படிங்கிறத 1 bar அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ், அப்போ pH வேல்யூ எவ்வளோ 1 அப்படின்னு வரும். ஓகே, ஸோ திஸ் இஸ் த pH வேல்யூ. ப்ளீஸ் நோட் ஆன் திஸ். Noted, sir. Right. And இப்போ pH of 0.01 அப்படின்னாக்கா அந்த இடத்துல என்ன வரும், இந்த 0.01 சயின்டிஃபிக் நோட்டேஷனில் எப்படி இண்டிகேட் பண்ணலாம்,
10 power minus 2 1 into 10 power minus 2ன்னு சொல்லலாம். அந்த மைனஸ் 2 தான் இங்கே 2 பார்னு சொல்கிறோம். ஸோ அப்போ மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ்ன்னு ஆகிடும். அப்போது pH வந்து 0.01ன்னு போட்டுக்கேன். இங்கே 0.1 0.1ன்னு போட்டிருக்கேன். 0.01 மாற்றிக்கோ. ஸோ 0.01 மோலார் HNO3 வந்து 2. ஸோ pH வேல்யூ வந்து இதுக்கு 2. இந்த மாதிரி சின்ன சின்ன pH கேல்குலேஷன்லாம் கொடுப்பாங்க, அது நீ தெரிஞ்சுக்கணும். அது ஓகேவா? ரைட். அடுத்தது த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் pH அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் அப்படின்னா, நிறைய லிவிங் ஆர்கனிசம்ஸ் அது வந்து பார்த்தோன்னா ஒரு நேரோ pH ரேஞ்சு 7 to 7.8 ரேஞ்சில் தான் நிறைய சர்வைவ் ஆகும். அது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி அசிடிக்காக ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி பேசிக்காக போச்சு அப்படின்னாக்கா இட் கேனாட் சர்வைவ். ஃபார் இன்ஸ்டன்ஸ் when the pH of rain water is less than 5.6 அப்படின்னா it is called acid rain சொல்லுவாங்க. ப்ராப்ளி தட் இஸ் ஆசிட் ரெயினை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய அக்வாட்டிக் லைஃப் எல்லாம் வந்து அப்படியே செத்தே போயிடும் அது. ஸோ அதோட pH அது தாங்க முடியாது அதால். அதே மாதிரி சம் பிளான்ஸ் தே க்ரோ பெட்டர் இன் ஆல்கலைன் சாயில். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப இந்த மாதிரி யூரியா அமோனியா இதெல்லாம் அந்த ஃபர்டிலைசர்ஸ் எல்லாம் நம்ம போடுறோம். அதை வந்து சம்டைம்ஸ் நம்ம நியூட்ரல் அசிடிக்காக இருக்கிறப்ப அதை நியூட்ரல் பண்ண வேண்டியதாக இருக்குது பேஸை போட்டு. அண்ட் அசிடிக் சாயில்லாம் வந்து பார்த்தோன்னாக்கா அது வந்து அன்ஃபிட் ஃபார் மோஸ்ட் ஆஃப் த பிளான்ஸ். ஸோ அதனால் அது எப்படி அசிடிக் ஆகுது, இந்த பழைய பிளான்ஸு ஓல்டு பிளான்ஸ் எல்லாம் அதிலேயே ராட்டன் ஆகி போய் ஒரு அசிடிக் நேச்சர் கிரியேட் ஆகிடும். ஸோ அப்போ அதால் பிளான்ட்டால் சரியாக வளர முடியாது அது, ஏன்னா அசிடிக் அட்மாஸ்ஃபியர் அதால் தாங்க முடியாது. அதே மாதிரி நம்மளுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து pH ஆக்சுவலாக ஸ்டொமக்கில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லெஸ் தென் 2 இருக்கும், அந்த ரேஞ்சில் இருக்கும். ஸோ அதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா ஓவராக அந்த ஆசிடு செக்ரேட் ஆகிறதுனால தான் டைஜஷனே ஆகுது. அப்போது நம்ம கரெக்டான வேலையில் நம்ம சாப்பிடல அப்படின்னாக்கா வாட் வில் ஹேப்பன், அந்த இடத்துல தனக்குத்தானே அல்சர் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். அந்த அல்சர் வந்து என்ன ஆகிடும் அப்படின்னாக்கா புளிச்சேப்பம் இதெல்லாம் வருது இல்லை, அது வந்து அந்த கேஸ்ட்ரிக் லேயரை ஸ்பாயில் பண்ணிடுச்சுனாக்கா பெப்டிக் அல்சர் ரேஞ்சில் கொண்டு போய் விட்டுரும். அது தட் இஸ் டூ டேஞ்சரஸ். அதனால தான் வேலைக்கு சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி அசிடிக்காக போகிறப்போ வாயில், இப்போ வயிற்றில் புண்ணு இருக்குனாக்கா வாயில் தெரியும். ஸோ வாயில் புண்ணு வரும், அதை பேஸ் பண்ணி நம்ம பார்க்க முடியும். சரியா? ரைட். அடுத்தது இந்த pH லைன் அப்படின்னு பார்த்தாக்கா ரொம்ப அந்த மாதிரி அசிடிக்காக போகிறப்ப நம்ம என்ன பண்ணுறோம், அலுட்ராக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நாம் அலுமினியம் ஹைட்ராக்ஸு இந்த ஜெலிசில் அதெல்லாம் சொல்கிறோம்ல, ஸோ டைஜின் இந்த மாதிரி ஜெல்ஸை வந்து எடுத்துக்கிறோம் நம்ம. சரியா? ஓகே. அடுத்தது இதில் பாரு, pH 7 அப்படின்னு ஒரு லெஸ் 7ன்றது நியூட்ரல், லெஸ் தேன் 7 வந்துருச்சுன்னு வச்சுக்கேன், என்ன ஆகிடுது நமக்கு வந்து அந்த அசிடிக் டூத் டிகே, அந்த பல்லெல்லாம் வந்து கெட்டு போயிடுது. அது ஏன்னா ஃபுட் பார்ட்டிக்கல்லாம் உள்ளே தங்கிட்டு அதில் என்ன ஆகும்னாக்கா நிறையா தட் இஸ் pH கம்மி பண்ணிவிடும். அப்படி கம்மி பண்ணுறப்ப நமக்கு அது ஃபுட் பார்ட்டிகல்ஸே நமக்கு டேஞ்சர் ஆகிடுது, அது பாக்டீரியா ஃபார்ம் ஆகிடுது. ஸோ அப்போ நமக்கு பல் வலிக்க ஆரம்பிச்சிருது. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு குட் டூத் பேஸ்ட்டை யூஸ் பண்ணுறோம். அந்த டூத் பேஸ்ட் வந்து பார்த்தோன்னாக்கா ஆல்கலைன் ரேஞ்சில் இருக்கும் அது. ஸோ இப்போ pH 7 அபவ் 7 இருக்கக்கூடிய அந்த ஆல்கலைன் ரேஞ்சில் உள்ள டூத் பேஸ்ட்டை யூஸ் பண்ணோம்னாக்கா we can kill the bacteria. அதே மாதிரி நம்ம சோடியம் குளோரைட் சால்ட்டை காகுல் பண்ண சொல்லுவாங்க ஜென்ரலாக, இல்லையா? இந்த டைரி இண்டஸ்ட்ரீஸ்லேயும் pH வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அது வந்து பார்த்தோன்னாக்கா தட் இஸ் இந்த டைரிஸ் மில்க் வந்து அதோட pH வந்து 6.6க்கு கீழே இறங்கக்கூடாதுன்றதுக்காக அது ஸ்பெஷல் pH ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ தட் தே கேன் கில் த அன்வான்ட் ஜெர்ம்ஸ் ஆல்சோ. தென் சர்டன் பயோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னாக்கா இப்போ ஃபுட் ப்ராசஸிங் யூனிட்டில் அது இல்லாமல் எதுவுமே பண்ணவே முடியாது இது. ஓகேவா? ஸோ அதனால தான் தட் இஸ் அந்த pH அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ ரியாக்ஷன் டேங்க்கில் pH மெயின்டைன் பண்ணுறதுக்குன்னு ஸ்பெஷல் ரியேஜன்ஸ்லாம் இருக்குது. ஸோ இண்டஸ்ட்ரீஸில் pH வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஈவன் பிளட்டோட pH கூட கம்மியாயிடுச்சுனாக்கா தட் இஸ் கால் அசிரோசிஸ்ம்பாங்க இது. ஸோ அது வந்து ரொம்ப டேஞ்சரஸ். அதனால தான் பிளட்டோட pHும் அப்பப்போ கால்குலேட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ கிளினிக்கல் லெபரட்டரியில் இந்த pH ஆஃப் பிளட்டு, அதுக்கப்புறம் யூரின், இது வந்து சில டிசீஸை டயக்னைஸ் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி pH வேல்யூஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் இன் காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸு. ஸோ இந்த ஷாம்பு, ஃபேஸ் க்ரீம், சோப்பு, டியோடரண்ட்ஸு இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அதில் இருக்குது. அதில் அதே மாதிரி
சில பூச்செல்லாம் வந்து பார்த்தோன்னா இந்த அந்த what do you call the வாஸ்ப்னு சொல்லுவோம், இந்த குளவி கிளவியில் இது கொட்டிடுச்சு அப்படின்னு வச்சுக்கேன், அதோட செல்ஃப் டிஃபென்ஸ் மெக்கானிசம் அது. ஸோ அப்போது அந்த குளவி கொட்டுறப்ப அது ஆல்கலைன் அட்டாக்காக இருந்தால் நம்ம என்ன பண்ணணும், அசிடிக்காக நம்ம ட்ரீட் பண்ணணும். ஸோ லெமனை எடுத்து கையில் கடற்கரை தேய்ச்சிட்டோம்னா நியூட்ரலைஸ் ஆகிடும், வலி கம்மியாகிடும். சில இது வந்து ஆல்கலைன் அட்டாக்காக இருக்கும். இப்போ இது வந்து ஆல்கலைன் அட்டாக்கு, உடனே ஆசிட் லெமன்றது சிட்ரிக் ஆசிட் தானே, ஸோ ஆப்போசிட்டாக பண்ணுறோம், அது நியூட்ரலைஸ் ஆகிடுது. சில இப்போ அசிட்டிக் ஆசிட் ஆசிட்ஸ்லாம் பார்த்தோம், ஃபார்மிக் ஆசிட்னு பேர், அது ஆண்ட்டில் வந்து ஃபார்மிக்கானாலே ஆண்ட்னு பேர். ஸோ ஃபார்மிக் ஆசிட் இருக்கும், HCOOH, அது வந்து கடிச்சதுனாக்கா நம்ம என்ன பண்ணுறோம், இந்த நேச்சுரல் கேலமைன்னு சொல்லிட்டு ஆல்கலைனாக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். ஸோ அது என்ன டைப் எடுத்துகிட்டு அதோட ஆப்போசிட்டாக எடுத்து அதை நியூட்ரலைஸ் பண்ணிடுறோம். அதே மாதிரி இந்த நெட்டல் லீவ்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சில இலை கூட என்னென்னா தன்னுடைய டிஃபென்ஸ் மெக்கானிசமாக யூஸ் பண்ணிடுது. அது அதில் தேய்ச்சிக்கிட்டோம் அப்படின்னாக்கா ஒரு மாதிரி பொறி ஆகிடும் அது. ஸோ அந்த ஹேரில் வந்து அந்த அதோட மெத்தனாயிக் ஆசிட் இருக்கிறதுனால நம்மளை அது அஃபெக்ட் பண்ணுது அது. ஓகே, ஸோ அதை தான் நம்ம பிஹெச்சோட இம்பார்ட்டன்ஸை பார்த்தோம். ஸோ இந்த பிஹெச்சில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பிஹெச் ரேஞ்ச் எப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இந்த பக்கம் லெஃப்ட்டில் டுவோர்ட்ஸ் 0 போனாக்கா அசிடிக் நேச்சர் இன்க்ரீஸ் ஆகும், ரைட்டில் டுவோர்ட்ஸ் 14 பேசிக் ஸ்ட்ரென்த்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் ஐ வில் பி டிஸ்கஸிங் அபவுட் த பிஹெச், ஹவு டு கால்குலேட் த பிஹெச் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். ஸோ அது வந்து உனக்கு ஹையர் கிளாஸஸ்லேயும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த டயத்தில் நமக்கு இந்த லாக்ரிதம் டேபிள்னு ஒன்று இருக்குது, அது ஏற்கனவே சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும். ஸோ அதை சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த பிஹெச் கால்குலேஷன், இந்த மேத்தமேட்டிக்கல் ஆஸ்பெக்டை பற்றி அப்புறமேட்டு டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இதுவரை டவுட் வந்துனாக்கா கேட்கலாம். எனி டவுட்? கேமரா ஆன் பண்ணிக்கோ. Pranav, can you get me any example of acid? Hydrochloric acid, sir. Hydrochloric acid. What is the formula of hydrochloric acid? HCl. HCl. Can you name any base? Any alkali? Usual students acid na tan solidum hydrochloric acid. Base? Very simple. Sodium hydroxide நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணோம்ல, NaOH. Sodium hydroxide. சோடியம் ஹைட்ராக்சைடு, அப்புறம் அமோனியம் ஹைட்ராக்சைடு, இதெல்லாம் கூட பேஸ் தான். ஓகேவா? ஓகே. ஸோ ஸ்ரீவந்த் லைனில் வா. Srivan, are you there? What is the, யார் வேணால் சொல்லலாம், ரோஹித், what is the formula of sulfuric acid? Anyone? Formula of sulfuric acid. Very simple. நம்ம இப்போ தான் டிஸ்கஸ் பண்ணோம். H2SO4. ஓகே, குட். H2SO4. என் கேமரா ஒர்க் ஆகலையா? அடுத்தது, வாட் இஸ் த மாலிகுலர் ஃபார்முலா ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு? ஸ்ரீவந்த். சார் நான் ஸ்ரீவந்த், ஓகே சொல்லு. Sir, question and what is Sir, NaOH. NaOH, very simple. Sodium hydroxide. Okay. What is the molecular formula of sodium carbonate? SOC4, sir. No. Sodium carbonate. Carbide. Carbonate. Sir, Na2 CO3, sir. Very good. Na2CO3. Very simple. Na2CO3. நீ சோடியம்னா உடனே SO போட்டியா? Sorry, sir. சோடியம்னா இந்த இடத்துல Na, நாட்ரியம், அதை தான் சோடியம் Na சொல்லுவோம். ஸோ சோடியம் கார்பனேட் Na2CO3. That's good. What is the formula of potassium sulfate? Anyone? KS4, sir. No. K2SO4. Potassium sulfate.
Right? Okay. Okay. So what is neutralization reaction? Anyone? Neutralization reaction என்ன? இப்போ தான் பார்த்தோம். ஒரு நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷனில் எதுவும் சேர்ந்தா யூ வில் கெட் சால்ட் அண்ட் வாட்டர் கிடைக்கும். Sir, acid and base. அவ்வளோதான். ஆசிட் அண்ட் பேஸ் அது ரெண்டு கம்பைன் ஆச்சு அப்படின்னாக்கா சால்ட் அண்ட் வாட்டர் வரும். ஸோ அதை தான் நம்ம நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஓகே. ஸோ தட் இஸ் ப்ளீஸ் கோ த்ரூ ஆல் த நோட்ஸ் given here and we have already published our detailed notes in our website, e-learning website. அதை கோ த்ரூ பண்ணிக்கோ, பழைய நோட்ஸையும் கோ த்ரூ பண்ணிக்கோ. கோ த்ரூ பண்ணால் தான் நெக்ஸ்ட்டு கிளாஸில் வந்து இந்த பிஹெச் கால்குலேஷன் அப்படிங்கிறது உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? Right. All the best, students. Thank you for watching this video session. Thank you, sir. Okay. Thank you. Hi friends, I built a sketch note on acid, bases and salts. First topic, chemical properties of acids and bases. Acid and bases reacts with metal. It will form metal salt and hydrogen, release out hydrogen gas. And acid base reacts with each other. It will get neutralizes and provides salt and water. And when a metal carbonate reacts with acid and it will give out salt and H2O, CO2. pH in everyday life, soil, digestive system, cause to decay and self-defense in animals and plants. pH scale 0 to 3 there will be a strong acid and 3 to 7 weak acid. 7 neutralize, 10 weak base and 14 strong base. Salts: sodium hydroxide, caustic soda, calcium oxychloride, bleaching powder, sodium hydrogen carbonate, baking soda, sodium carbonate, washing soda, calcium sulfate hemihydrate, plaster of Paris. Thank you. Let us consider this concept. We have taken two test tubes, test tube A, test tube B. In test tube A, we have some magnesium ribbon. The equal quantity of magnesium ribbon is taken in another test tube called B. Right? Now, in the first test tube, I am adding sulfuric acid. Whereas in the test tube B, I am adding carbonic acid. Okay? So, in which test tube the reaction will be vigorous? Can you tell me, Rija? Test tube A. Why? It's because H2SO sulfuric acid is Sulfuric acid is a strong acid. And what is the molecular formula of carbonic acid? It is 2H plus carbonic acid molecular formula H2CO3, that's all. Okay, I am just asking molecular formula. So the molecular formula of carbonic acid is H2CO3. So just now we discussed sulfuric acid is a strong acid, and that is why the reaction is vigorous in test tube A, whereas carbonic acid is a weak acid, and that is why the reaction is mild in B. Now, in both test tubes, you can observe some gases are released.
What is the name of that gas? Hydrogen gas. Hydrogen gas. So what is the specialty of this hydrogen gas? It is whether it is inflammable or non-inflammable. Non-inflammable. No, it is inflammable. Inflammable means you should not mistake that it will not catch fire. Okay, it will catch fire. Inflammable means it catches fire. Non-inflammable means it does not catch fire. So hydrogen gas, in those days hydrogen balloons are popular, but there were so many accidents, fire accidents, because of its inflammability, that is fire catching tendency. And that is why then they switched over to other lighter gas, helium, which is inert. So hydrogen gas evolved here. This can be established by passing this hydrogen gas through the soap solution. So when you pass gas through the soap solution, what will happen? Soap bubbles are produced, is it not? So when you bring burning matchstick to the soap bubble, what will happen? Yes, there is a pop-up sound. Such type of sound comes out, and that is why, in fact, that experiment itself is called pop-up experiment. But there will be more bubble in the case of strong acid, test tube A, whereas from B it may be smaller amount, okay, because of the weaker reaction. Now let us move to the next question. Magnesium reacts with the sulfuric acid to give dash and dash. Can you tell me? Magnesium, Magnesium sulfate and hydrogen gas. Very good. So magnesium sulfate. What is the molecular formula of magnesium sulfate? Mg plus H2SO4. MgSO4 is the molecular formula. Then magnesium reacts with carbonic acid. What is the formula for carbonic acid? Rida. MgCO3. No, carbonic acid is H2CO3. So that combines to form magnesium carbonate and hydrogen, and magnesium carbonate is MgCO3. Do you understand? Right. Now, let us consider the acid in general. So the acids have lower pH value, bases have higher pH value, and the neutral value is 7. So pH for water is 7. So here sulfuric acid and carbonic acid, both of them in the acidic range, that is lower pH, less than 7. But the pH of sulfuric acid is much lower because it's stronger by its nature. Now let us consider this reaction. The sulfuric acid undergoes ionization as 2H plus SO4 2 minus. This SO4 2 minus is called sulfate anion. Now my question is, how many protons are formed in this reaction? Rida. 2H plus 2 protons, okay? But when you count the number of moles, molecules, etc., that is proton, it will be more in the case of what? Sulfuric acid, and it is faster also. It readily ionizes, and that is why sulfuric acid is called strong acid. Do you understand? So it violently reacts with magnesium ribbon. Whereas the carbonic acid is weaker. Why it is weaker? Because it also produces 2 protons and 1 carbonate anion. But the amount of carbonate anion or the proton, the amount of proton will be less, and not only that,
it is slower. So here there is a complete ionization, ready ionization, instant ionization. Please note down. Instant ionization, instantaneous ionization and complete ionization. Whereas in the case of weak acid, it is slow ionization, and it is not complete also. And that is why carbonic acid is called a weak acid. Do you understand this? Right. Every day, whether in our kitchens or within our own bodies, acids play essential role that affect our health and our meals. But what exactly are acids and where can we find them? In our stomach, hydrochloric acid is secreted to help digest proteins, breaking them down into amino acids that our body can use. Lactic acid, found in curd, not only enhances flavor but also aids in the digestion process, keeping our digestive system healthy. Citric acid and ascorbic acid or vitamin C are abundant in fruits like lemons, oranges, and amla. They are key for boosting our immune system and keeping our skin radiant. Vinegar, which contains about 7 to 8% acetic acid, acts as a powerful preservative, keeping our pickles and dressings fresh and flavorful. But acids aren't just in our food, they're all around us. Tartaric acid in tamarind, oxalic acid in tomatoes, and folic acid in green leafy vegetables are just a few examples. Even the sting of an ant or a nettle delivers formic acid, which causes that familiar burning sensation. Understanding the role of acids in our world can help us make better choices about our diet and our health. From the foods we eat to the products we use, acids are a fundamental part of our lives. Interested in learning more fascinating facts about everyday chemistry? Subscribe to our channel and stay tuned for more insights. Drop your thoughts or questions in the comments below. My dear students, let us now discuss about the dilution of sulfuric acid. When you dilute sulfuric acid, you should not take acid first and adding water. That is very dangerous. The actual process should be, first you have to take water in the round bottom flask as shown in the figure. Next, you should be constantly, that is, cooled by the tap water. So we already taken water inside the round bottom flask. So round bottom flask is the first stage. Second stage, take water in the round bottom flask. Then third stage, you have to cool it, that is under tap water, running tap water. Now we have to slowly add sulfuric acid, slow addition of sulfuric acid. When you add slowly the sulfuric acid, it is an exothermic reaction. Exo means heat is given out, that is exo means out, thermic heat. So heat is given out when we add sulfuric acid to water. Okay, so what is the first thing we are supposed to do? That is, take the spherical flask. Second point, that is, fill up with required quantity of water. Third, cool it under tap water. Fourth, slow addition of sulfuric acid. Step by step only. You have to add slowly. What will happen? Suppose if we take sulfuric acid first and add water
as I already told you, it is exothermic. Enormous amount of heat is given out, and because of that the glass bottle may be broken. So we have to be very careful to avoid the accident. You should follow this procedure. Take down. Find the value of 3 sine squared 30 degree. Plus, not plus, minus 2 tan squared 45 degree. 45 degree. Plus 3 sin squared 90 degree. இதுக்குள்ள வேல்யூ தெளிவாக இருந்தால் தான் க்ளீனாக போட முடியும். ஸோ ஃபஸ்ட்டு வேல்யூ நோட் பண்ணிக்கோ. sin 30 வேல்யூ எவ்வளோ? 1/2. அந்த டேபிள் அப்படியே பை ஹார்ட் பண்ணிகிட்டே வா. tan 45 வேல்யூ எவ்வளோ? sin 45 1/2, cos 45 1/2, tan 45 1/2 by 1/2, that is 1. அதே மாதிரி sin 90 1. ஸோ இந்த வேல்யூ அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி போட வேண்டியதான். உனக்கு ஏற்கனவே தெரியும் sin ஸ்கொயர் தீட்டா அப்படிங்கிறது sin தீட்டா ஹோல் ஸ்கொயர். புரியுதா? அந்த பேசிஸில் ஒவ்வொன்று போடலாம். அப்போது சொல்யூஷன் 3 into sin 30. Sin 30 how much? 1/2. So 1/2 the whole square minus 2 into tan 45 1 the whole square plus 3 sin squared 90. 3 into sin 90 value is 1 the whole square. So that is equal to 3 into 1/4, because 1/2 whole squared 1/4 minus 1 squared 1. So 2 into 1 2 plus 1 squared 1. 3 into 1 3. So that is equal to 3/4 minus 2 plus 3.
So take LCM. So you have got 3 and 4 2s are 8, 4 3s are 12, right? So 3 plus 12, 15 minus 8 by 4. So that is 7 by 4. Okay, therefore the answer is 7 by 4. That's all. Okay. Trigonometry, class 11 mathematics. Let us consider a circle. This can be divided by 4 equal parts. Each one is called quadrant. First quadrant, second quadrant, third quadrant, fourth quadrant. And this circle can be divided into 360 degree. So starting from 0 and 360 degree. So therefore this should be 180 degree. Is it not? Let me call it A, B, C, D, and again E. A is 0, B position it is 90 degree, C position is 180 degree, and D is 270 degree, and again E is 360 degree. In terms of radian, this is called 0 and this is pi by 2 radian. The radian can be represented by putting power C in the subscript C, and this one is pi C, and this is 1/2 pi, that is 3 by 2 pi power C, and this is 2 pi. Okay, so 1 radian means you can put power C. 1 radian is equal to 180 degree divided by pi, that is equal to approximately, take down, 57 degree 16 minutes. If I put apostrophe, single apostrophe, then single quote means minute, degree, minute, and double quote means second. 60 second is equal to 1 minute. Take down, double quote means second and single quote means minute. So 60 seconds is equal to 1 minute, and 60 minute is equal to 1 degree. So 2 pi radian is equal to 360 degree. Therefore pi radian is equal to 180 degree. Right? So similarly, you can have the factor, that is 1 degree is equal to pi by 180, just reciprocate it, that's all. Okay, so that is equal to 0.01746. You can make a note of it. Okay, you can add these things. Now first of all, you should understand
what is meant by radian. And we have got the circle here, and center of the circle is O. OA is the radius. Of course, OB is also radius. Now, see, this radius is equal to this arc. For example, A dash. A to A dash is the length of the arc. When the length of the arc is equal to radius, then you can call it 1 radian. Are you able to follow? So take down this. So what do you mean by this radian? You should understand the radian. Radian is equal to 1 radian. It means that is, it is the angle subtended by that is arc equal to the radius. Do you understand this concept? Okay. Therefore, the length of the arc L is equal to length. L is equal to length of arc. So the length of arc is equal to radius into angle in radian, theta. Are you able to follow? And that is why it is called theta is equal to L by R. When L is equal to R, it means R by R is equal to 1, is it not? So in that case, theta is equal to 1 radian. I hope now you should be able to understand the meaning of radian. Do you understand? And this radian is equal to 57 degree 16 minutes. Are you able to follow? Suppose if you want to convert this into what? Degree. So what you are supposed to do? This is 1 radian multiplied by 57 degree 16 minutes or 180 by pi. L is equal to R theta. Based on this, L is equal to R theta. Is it not? Now, what is this L? For a circle, it is 2 pi r. Is it not? That we know. 2 pi r. So let me say the length of the arc for a circle is 2 pi r, which is nothing but the circumference. 2 pi r. Are you able to follow? So that is equal to r theta according to this formula. Now you can cancel these 2 r. I hope now you should be able to understand theta is equal to 2 pi radian for a circle. Okay. This 2 pi radian is nothing but what? 360 degree for a circle. Is it clear now? Right. So you should be able to understand this. That is radian measure. Take down radian measure is equal to pi divided by 180 into degree measure. Are you able to follow? So when you got the degree measure, when you multiply by pi by 180, you will get the radian measure. Got this point? Okay. Similarly, you can reciprocate it. If you want to have degree pressure, reciprocate. So degree measure. So degree measure is equal to 180 by pi, reciprocated, into radian measure. So I hope now there should be no doubt at all. Any doubt here? Right? Is theta radian? Theta equal to 2 pi radian? Theta is equal to 2 pi radian for a circle, for a complete circle. That's what for a circle, complete circle. Okay? Right. இப்போ இந்த trigonometric functions in terms of sine and cosine அப்படின்னு பார்க்குறப்போ அது எப்படி வருதுன்றது பாரு in terms of பையிலே நான் சொல்லிட்டே வரேன்.
take down. Trigonometric functions, trigonometric functions. Trigonometric functions in terms of sine and cosine. Trigonometric functions in terms of sine and cosine. Cosecant x, we know that is nothing but reciprocal of sin x. So that is equal to 1 by sin x. Okay, 1 by sin x. So here x is not equal to n pi. Take down. This is the condition where n is any integer. ஆமாம், n பைக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடாது. ஓகேவா? n பைக்கு ஈக்குவலாக இருந்ததுன்னா என்ன பிரச்சனை வரும்? ஜீரோன்னு வரும்ல, இல்லையா? 0, 2 பை பை இப்படியெல்லாம் வந்ததுன்னா அந்த வேல்யூ வந்து சைன் பை எவ்வளோ? சைன் 0 0 தானே. அப்போ 1 by 0னா இன்டெஃபினட்டாக போய்டும். அதனால தான் அதை ரூல்ட் அவுட். ஸோ நம்ம அந்த n பை வரக்கூடாது. எதுக்கு? கொசிகண்ட் எக்ஸுக்கு. இது ஒரு முக்கியமான ஒரு அவுட்புட்டு, நோட் பண்ணிக்கோ. அதே மாதிரி சீக்கண்ட் அது எங்கே வரக்கூடாதுன்றதை நான் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு. ஓகேவா? சீக்கண்ட் எக்ஸ் அப்படிங்கிறது உனக்கு தெரியும் 1 by cos x. ஸோ 1 by cos x அப்போது இந்த இடத்துட்ட இதில் 90 அந்த மாதிரிலாம் வரக்கூடாது. 90 வரக்கூடாது, 270 வரக்கூடாது. அதாவது π/2 மல்டிபிள்ஸ் வரக்கூடாது. கரெக்டாக? π/2 ஒரு ஆட் நம்பர் எப்படி சொல்லுவேன்? 1 3 5 7 9 எப்படி சொல்லுவேன்? 2n + 1. கரெக்டாக? 2n + 1. ஸோ அப்போது எக்ஸ் ஷுட் நாட் பி ஈக்குவல் டு இந்த 2n + 1ன்னு என்ன அர்த்தம்? இப்படி இருக்கா சர்க்கிள், இந்த இடத்துட்ட 0வும் பையும் வருமா? அதுக்கு அடுத்தது விட்டால் இங்கே என்ன வரும்? 2 பையா. இங்கே போனால் என்ன வரும்? 3 பையா. இங்கே போனால் என்ன வரும்? 4 பையா. இங்கே என்ன வரும்? 5 பை. அப்போ n பை. இப்போ புரியுதா? ஸோ இந்த ஸ்டேஜில் இருக்கிறப்ப சைன் எக்ஸ் இங்கே வரக்கூடாது. வந்ததுன்னா அதான் கொசிகண்ட் எக்ஸுக்கு அது பாசிபிலிட்டி இல்லைன்னு அர்த்தம். ஓகேவா? இது புரியுதா? அடுத்தது இங்கே வரதெல்லாம் ஆட் நம்பர்லேயே வந்துகிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இது என்னது? π/2வா? π/2ஓட ஆட் நம்பர், அடுத்த ஆட் நம்பர் என்னது? 1 2 வராது. 2 × π/2னா பைன்னு வந்துடும். அப்போ 3. ஸோ 3 π/2 கரெக்டாக வருது. அப்போ ஆட் நம்பர் தானே. அடுத்த π/2 எங்கே போகும்? 5. அப்போ 5 π/2. இப்போ புரியுதா? அடுத்த π/2 எங்கே வரும்? 7 π/2. ஓகேயா? அதனால தான் நான் என்ன சொல்கிறேன், இதை 2n + 1, அதாவது ஆட் நம்பர் போடுறப்ப 2n + 1 சொல்கிறோம். 1 3 5 7லாம். ஓகேயா? ஸோ அப்போ தட் இஸ் நாட் ஈக்குவல் டு 2n + 1 π/2. இது நோட் பண்ணிக்கணும். வேறஸ் என்னன்றது அகைன் இன்டீஜர். டு யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ்? அடுத்தது இப்போ நீங்களா சொல்லுங்கள் பார்ப்போம். tan x இஸ் ஈக்குவல் டு, நமக்கு நல்லா தெரியும், sin x by cos x. அப்போ இந்த cos xல் வரக்கூடிய x எது வரக்கூடாது? இதே தான், இல்லையா? வெரி குட். ஸோ ஷுட் நாட் பி ஈக்குவல் டு 2n + 1 × π/2. புரிஞ்சுது அது? அதாவது 1 / 0. இப்போ cos 19 வந்துருச்சுனாக்கா cos 90 0. அப்போ 1/0 இன்டெஃபினட்டாக போய்டும், நாட் டெஃபினட், இன்ஃபினிட்டி ஆகிடும். காட் இட்? அடுத்தது அதே மாதிரி காட்டெக்ஸில் வரப்போ n பை வரக்கூடாது. ஏன்னா சைன் எக்ஸு கீழே வரும், இல்லையா? ஸோ காஸ் எக்ஸ் / sin x. அப்போ இங்கே என்ன ஆகுது? எக்ஸ் ஷுட் நாட் பி ஈக்குவல் டு n பை. ஏன்னா சைன் 0 வந்ததுனாக்கா 0 ஆகிடும். அப்போ காஸ் எக்ஸ் / 0னா இன்ஃபினிட்டின்னு வந்துடும். ஸோ தட் கேனாட் பி டிஃபைன்டு. ஓகேவா? புரியுதா? இப்போ சில ஃபண்டமெண்டல் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் பார்ப்போம். ஐடென்டிட்டிஸ் பார்ப்போம். அது ஏற்கனவே நீங்கள் 10th ஸ்டாண்டர்டில் படித்தது தான்.
ஆனால் 10th ஸ்டாண்டர்டுக்கும் 11th ஸ்டாண்டர்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு? அங்கே ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டோடையே என்ன பண்ணிவிடுவீங்க, ஸ்டாப் பண்ணிவிடுவீங்க. ஆனால் இங்கே என்ன பண்ணுவோம், n நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ்லாம் போகும், சர்க்கிள்ஸ்லாம், ரொட்டேஷன்ஸ்லாம் போகும். ஏன்னா ஒரு 360 டிகிரினா செகண்ட் குவாட்ரண்ட், தேர்ட் குவாட்ரண்ட், ஃபோர்த் குவாட்ரண்ட் போயிட்டு அதோட நிப்பாட்டுவோமா? 5th குவாட்ரண்ட்டும் போவோம், அப்போனா ஒரு ரொட்டேஷன் முடிச்சிட்டோம். 6த்தும் போவோம், ஒரு ரொட்டேஷன் முடிச்சிட்டோம். ஒரு ரொட்டேஷன் முடிச்சுட்டு செகண்ட் குவாட்ரண்ட்டு. புரியுதா? புரியலையா? 7த்தும் போவோம். 7th குவாட்ரண்ட் அப்படின்னா என்ன வரும்? ஒரு ரொட்டேஷன் முடிஞ்சிச்சு, 3வது குவாட்ரண்ட்டு. ஓகேவா? அப்போ 8வது குவாட்ரண்ட் என்னவாக இருக்கும்? அது 2 சைக்கிள் முடிய போகுதுன்னு அர்த்தம். இப்போ புரியுதா? ஸோ இந்த ரேஞ்சில் நம்ம போகிறோம் அந்த தீட்டா. ஸோ நீ பழையபடி ஆகும்னா சைன் தீட்டானா உடனே ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் போடுவார், அதெல்லாம் தூக்கி போடு. சர்க்கிளை பேஸ் பண்ணி தான் நம்ம போகணும். அதுக்காக தான் நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இப்போ புரியுதா? நேராக உட்காரு, தூங்கிடாது. கவனி. ஃபண்டமெண்டல் trigonometric identities. இது நமக்கு நல்லாவே தெரியும். sin squared x plus cos squared x is equal to 1. அடுத்தது சொல்லு பார்ப்போம். 1 plus tan squared x is equal to secant squared x. அடுத்தது 1 plus cot squared x is equal to cosecant squared x. இதோடு நிப்பாட்டாமல் நாம் 1 அப்படிங்கிறத பேஸ் பண்ணி ஒரு 3 ஃபார்முலா ரெடி பண்ணி வச்சுக்கணும். 1 வரணும், எதை போட்டால் 1 வரணும். ஏன்னா சில இடத்துல 1 சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போ இங்கே 1 வரணும்னா இங்கே ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக sin ஸ்கொயர்ட் ப்ளஸ் காஸ் எக்ஸ் போடலாம். இங்கே வரப்போ சீக்கன் ஸ்கொயர்டு இது தோணணும், அதனால தான் அதை கிளவராக நம்ம ஹேண்டில் பண்ணணும். அது இப்போ புரியுதா? இங்கே வரப்போ கோசிகன் ஸ்கொயர்ட் எக்ஸ். ஸோ அதை அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணியும் வச்சுக்கணும் நாம். ஓகேயா? ஸ்மார்ட்னஸ் இதில் ரொம்ப தேவைப்படுது. டெக்னாமெண்ட்ரின்னு சொல்கிறத விட ட்ரிக்னாமெண்ட்ரின்னு சொன்னால் கூட நல்லது. அங்கே ட்ரிக்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. ஓகேயா? ஸோ ட்ரிக்னாமெண்ட்ரி. இப்போது இதெல்லாம் நீங்கள் ஏற்கனவே படித்ததுன்றதுனால நாம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே போகலாம். நீங்கள் தான் சொல்லணும், நல்லா சத்தமாக சொல்லணும். கவனி. இந்த டேபிளை நம்ம ஃபில்அப் பண்ணுவோம். வேல்யூஸ் ஆஃப் ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ. ஓகே? ஸோ நல்ல ஒரு பெரிய கோடாக போட்டுக்க. இங்கே லெஃப்டில் நல்ல எக்ஸ்ட்ரீமாக போடு. ஸோ சைன் காஸ் tan போட்டாலே மற்றதெல்லாம் ஈஸியாக வந்துடும். அதனால் அதை ஃபோக்கஸ் பண்ணலாம். மற்றதெல்லாம் ரெசிப்ரோகேஷன் தானே, ரெசிப்ரோக்கெல்லாம் கொண்டு வந்துடலாம் அதெல்லாம். ஓகே? 0 டிகிரி. இப்போ இது நீ ஸ்கூலில் ஹை ஸ்கூலில் படித்ததெல்லாம் என்னது 45 அப்படியெல்லாம் சொல்லுவேன். அந்த 45 டிகிரின்றதை நம்ம என்ன சொல்லுவோம், 30 டிகிரின்றது என்ன சொல்லுவோம், π/6 ரேடியனில் சொல்லணும். இப்போ புரியுதா? அடுத்தது இது π/4 அப்படின்னா நம்ம 45 டிகிரி. நீ பக்கத்தில் வேணால் எழுதி வச்சுக்கோ. அடுத்தது π/3 அது 60 டிகிரி இல்லையா? அடுத்தது π/2 90 டிகிரி. கரெக்டாக? அடுத்தது பை, நம்ம அதோடு நிப்பாட்ட முடியுமா? பையும் சேர்த்து படிக்கணும். அடுத்தது பையை நிப்பாட்டினா அதுக்கு அடுத்தது 1.5 பை, தட் இஸ் 270. அதை 3/2 பை. கரெக்டாக? அடுத்தது 2 பை. ஸோ இது வரையிலும் தெரியும். ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம ஈஸியாக 0வும் பையன்றதுனால அந்த π/2 பேஸ் பண்ணி போயிடலாம். இப்போ டக்குன்னு சொல்லி பார்ப்போம். இது வேணால் சைடில் எழுதிக்கிறியா? இது π/6ன்றது எவ்வளோ டிகிரிமா? 30 டிகிரி. இது இனிமேட்டுக்கு இது ஞாபகம் வரக்கூடாது, எடுத்தோடனே டக்குன்னு மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிடணும். ஓகே? 60 டிகிரி. இது 45 டிகிரி. இது 60 டிகிரி. இது 90 டிகிரி. இது 180 டிகிரி. இது 270 டிகிரி. இது 360 டிகிரி. கரெக்டாக? ரைட், ப்ரொசீட். டக்குன்னு போட பார்ப்போம். ஃபஸ்ட் என்னப்பா? sin 0 என்ன? 0.
அடுத்தது 0, 1/2, 1/2. அடுத்தது இது இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்காது, இதை முதல்ல முடிச்சுக்கோ, மற்றெல்லாம் ஈஸியாக சொல்லிடலாம். sin 0, அடுத்தது இங்கே cos 0 1, அப்போ cos 0 tan 0ன்றது 0/1 தானே, 0, அவ்வளோதான். அடுத்தது இங்கே 5/6 sin 30 1/2, cos 30 √3/2, tan 30 இது அப்படியே டிவைட் பண்ண போகிறோம், அப்போ 1/√3. ஓகே, அடுத்தது இங்கே 1/√2, இது 1/√2, அப்போ இது 1. அடுத்தது இது 60ல் √3/2, அப்போ இது 1/2, அப்போ இது √3. அடுத்தது 5/2 90ல் என்ன வரும், sin π/2 sin 90 sin 0 0, அப்போ 1. அடுத்தது இது 0 இங்கே, Not different. அடுத்தது இங்கே பை 180ல் நோ, இங்கே 0 என்ன வருதோ அதே தான். ஓகேவா, இங்கே -1, இந்த இடத்துல 0, இங்கே என்ன பண்ணணும்னா உடனே 1.5னா π/2 கம்பேர் பண்ணிக்குவோம். ஸோ π/2 கம்பேர் பண்ணி 1ன்னு போட்டுரு. அந்த 1ன்னு போட்டுட்டு அது எத்தனை குவாட்ரண்ட் 270ங்கிறது 3ல் வந்ததுனால அப்போ மைனஸ். இங்கே நமக்கு இது தெரியும், ஆல் சில்வர் டீ கப்ஸ் நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட், தேர்ட் குவாட்ரண்ட், ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் ஆல் silver tea cups, all trigonometric functions are positive, sine alone positive, sine and cosecant positive, tan and cot positive, cos and secant positive in the fourth quadrant. அது ஞாபகம் இருக்கணும், அந்த பேசிஸில் இது சொல்லணும். சொல்லு, இது 0, இங்கே நாட் டிஃபைன்டு. ஓகே, இங்கே 0, இது 1, இது 0, அவ்வளோதான். ஓகேவா, ஸோ இந்த டேபிள் நம்மளாக அது போடுறதுக்கு கற்றுக்கணும். ஓகேவா, புரியுதா? அடுத்தது இப்போ ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ஸில் ட்ரிக்னாமெண்ட்ரி ஃபங்க்ஷன்ஸில் டொமைன்னா என்ன, ரேஞ்சுனா என்ன, அதை நம்ம பார்க்கணும். ஓகேவா, டொமைன் and range of trigonometric functions. Trigonometric functions. Okay, so இங்கே function போட்டுப்போம், இங்கே domain, இங்கே range. ஓகேவா, இப்போ y is equal to sin x trigonometric function இருக்குது. அப்போ இதோட டொமைன் எப்படி இருக்கும் அப்படின்னா -π/2 +π/2 with the closed interval. இப்படி ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டால் க்ளோஸ்டுன்னு அர்த்தம். ரேஞ்ச் பார்த்தா -1 1 தான். அடுத்தது y is equal to cos x. இதோட டொமைன் என்னன்னா 0வும் பையும் தான், இதுவும் க்ளோஸ்ட் இன்டர்வல். இங்கே இங்கே வந்து ரியல் நம்பர்லேருந்து அதை தவிர போகும், என்னென்னா -1, இது 0 π, இது வந்து -1 and 1. ஓகே, க்ளோஸ்ட் இன்டர்வல் வரும். சைனும் காசும் -1 தான் ரேஞ்ச் இருக்குது. ஆனால் காசில் என்னென்னா 0 π வரும். அடுத்தது tan வந்து பெக்குலியராக பிஹேவ் பண்ணும், tan x. tan xல் என்னென்னா இந்த tan xக்கு பதில் இதோட ரெசிப்ரோக்கல் பார்த்துட்டோம்னா ஈஸியாக இருக்கும். y is equal to sin x ஓட ரெசிப்ரோக்கல் என்ன, cosecant x. ஸோ cosecant xன்னு பார்த்தோம்னாக்கா அதுவும் என்னன்னாக்கா -π/2, ஆனால் 0 வராது, ஏன்னா 0 வந்தாக்கா இன்ஃபினிட்டி ஆகிடும்ல, நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம் இல்லையா. ஸோ -π/2, π/2 க்ளோஸ்ட் இன்டர்வலில் வரும் இந்த ரெண்டுத்துக்கு இடையில். ஆனால் 0 அங்கே இருக்காது, 0வை டச் பண்ணாது, அதனால் எலிமினேட்டிங் 0. இப்போ புரியுதா? இப்படி போட்டால் இந்த -π/2லேருந்து +π/2 வரையும் வரும், ஆனால் 0 நாட் இன்க்ளூடட் அப்படின்னு அர்த்தம். ஓகே, அதே மாதிரி தான் இங்கேயும் ஆல் ரியல் நம்பர்ஸ் வரலாம், ஆனால் இந்த இடத்துல
மைனஸ் இது வந்து ஓப்பன் இன்டர்வல் மைனஸ் ஒன்றும் வராது. ஓகே, அடுத்தது சீக்கண்ட் எக்ஸ். சீக்கண்ட் எக்ஸ்ன்றது ரெசிப்ரோக்கல் ஆஃப் காஸ் எக்ஸ் இல்லையா? ஸோ அப்போ இதில் 0π வரும். ஆனால் வராத விஷயங்கள் காஸ் 90 வரக்கூடாதுன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அப்போ π/2 வரக்கூடாது. ஸோ -π/2 புரியுதா? அதுக்கு தகுந்த மாதிரி இதுவும் ஆர் -(-1, 1) ஓப்பன் இன்டர்வல் இதெல்லாம். இப்போ உனக்கு ஈஸியாக இருக்கும். y = tan x. இந்த y = tan xன்றது வெறுமனே π/2, π/2. ஓகே, ரெண்டுமே ஓப்பன் இன்டர்வலாக இருக்கும். இது க்ளோஸ்டு கிடையாது. -π/2 + π/2. ஓகே, -π/2 + π/2 ரெண்டுமே என்னென்னா க்ளோஸ்டு இல்லை, ஓப்பன். ஓகே, ஓப்பன் இன்டர்வலாக இருக்கும். அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல ரியல் நம்பர் அப்படியே வரும். ரியல் வேல்யூஸ் எல்லா ரியல் நம்பரும் வரும் அதில். y = cot x அப்படிங்கிறப்போ ஓகே, இங்கே என்ன வரும்? 0, π ஓப்பன் இன்டர்வல். அப்போ இங்கே ஆல் ரியல் நம்பர்ஸ் கேன் கம். ஸோ இது நம்ம தெளிவாக புரிஞ்சிடும். ஓகேவா? இதெல்லாம் பேசிக்காக சில கன்வென்ஷன்ஸு அது நல்லா பை ஹார்ட் பண்ணிக்கும், நல்லா இம்பைட் பண்ணிக்கும். இதோட கிராஃபிக்கல் இன்டர்பிரிட்டேஷன்ஸ்லாம் லேட்டர் ஆன் ஐ வில் எக்ஸ்பிளைன். ஓகே, ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு ஒர்க் ஷீட்டாக எடுத்து அப்படியே ஃபில்அப் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும். பை ஹார்ட் பண்ணால் தான் நல்லது. ஓகே, அங்கே போய் ஏதாவது நான் சொல்லிட்டு இருக்கப்ப அப்படியா அப்படிலாம் கேட்காது. நெக்ஸ்ட்டு உனக்கே போட தெரியணும் அது. தென் சைன் கன்வென்ஷன் சம்மந்தமாக பார்ப்போம். நோட் பண்ணிக்கோ. சைன் கன்வென்ஷன். சைன் கன்வென்ஷனில் இப்போ ஃபஸ்ட் குவாட்ரண்ட் ஃபங்க்ஷன் இங்கே வச்சுக்கலாம். ஃபஸ்ட் குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட், தேர்ட் குவாட்ரண்ட், ஃபோர்த் குவாட்ரண்ட். இப்போது இங்கே sin x எடுத்துகிட்டு வருவோம், cos x எடுப்போம், tan x எடுப்போம், அதுக்கப்புறம் அதோட ரெசிப்ரோக்கல் cosecant x எடுப்போம், தென் secant எடுப்போம், அதுக்கப்புறம் cot x. ஓகேவா? இது எல்லாத்தையுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இது எப்படி போடுறதுன்றதை கற்றுக்கோ. கவனி, இப்போ நம்ம எல்லாமே இந்த ஆல் சில்வர் டீ கப்ஸ் அந்த பேசிஸில் வச்சுக்கிறோம். ஸோ இங்கே 1 அப்படின்னா என்ன? 0 to π/2. கரெக்டாக? இது என்னது? π/2 to π. இது என்னது? π to 3.5 π, 3/2 π. இது 3/2 πலேருந்து 2π. ஓகேவா? அந்த ரேஞ்ச் தெரிஞ்சுக்கணும். இப்போ போடலாமா? ஆல் சில்வர் டீ கப்ஸ் பிரகாரம் ஆல் பாசிட்டிவ். ஸோ எல்லாமே பாசிட்டிவ் தான். அப்படியே முரட்டத்தனமாக போட்டுரு. ஓகேவா? கிளியர்? அடுத்தது ஃபஸ்ட்டு வரக்கூடிய செகண்ட் குவாட்ரண்ட்டில் சில்வர் சைனும் கொசிகண்ட்டும் பாசிட்டிவ். ஸோ ப்ளஸ்ஸு முதல்ல ப்ளஸ்ஸை போட்டுரு, அதுக்கப்புறம் மைனஸ். இதெல்லாம் இப்போ புரியுதா? எப்படி போடுறேன்னு புரியுதா? ப்ளஸ்ஸை முதல்ல டார்கெட் பண்ண, பேலன்ஸை போட்டு அதுதான். ஃபார் எக்ஸாம்பிள் ஆல் சில்வர் டீ கப். சில்வர்னா செகண்ட் குவாட்ரண்ட்டு. சைன் ஃபங்க்ஷனில் சைன் அண்ட் கொசிகண்ட் அதோட ரெசிப்ரோக்கல் அது மட்டும்தான் பாசிட்டிவ். அப்போ சைனும் கொசிகண்ட்டும் பாசிட்டிவ், ரிமைனிங் வேல்யூஸ் நெகட்டிவ். எது பாசிட்டிவாக அதை டார்கெட் பண்ண, ரிமைனிங்கை மைனஸாக போட்டுரு. அடுத்தது இங்கே என்ன பண்ணலாம்? தேர்டில் என்ன? ஆல் சில்வர் டீ. அப்போ டேனும் காட்டும் பாசிட்டிவ். டேன் எங்கே இருக்குது? பாசிட்டிவ். காட் எங்கே இருக்குது? பாசிட்டிவ். மற்றெல்லாம் நெகட்டிவ். ஓகேவா? ஈஸியாக இருக்காது? அடுத்தது இங்கே எப்படி போடலாம்? ஆல் சில்வர் டீ கப்ஸு. அப்போ காசும் அதோட சீக்கண்ட்டும். ஸோ மற்றதெல்லாம் நெகட்டிவ். டன், ஃபினிஷ்டா? அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி டெவலப் பண்ணால் ஈஸியாக இருக்கும். இப்போ புரிஞ்சுதா? நோட் பண்ணிக்கோ. அடுத்தது ஸோ இந்த கன்வென்ஷன்ஸ் எல்லாம் நான் முதல்ல கிளியராக சொல்லியிருக்கேன். 0 to 180 டிகிரி. இது 0 to 90 டிகிரி. 90 டிகிரின்றது π/2 ரேடியன் தானே, அதுதான் போட்டிருக்கேன்.
ஸோ இது என்னது 90. நீ இனிமேட்டுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறது பையிலே ப்ராக்டிஸ் பண்ணு. ஓகே, இது வந்து 90 டிகிரிலேருந்து 180 டிகிரி, இது 180 டிகிரிலேருந்து 270 இல்லையா? அந்த தேர்ட் ரவுண்ட் இப்படி தானே வருது, ஏற்கனவே போட்டேன். அடுத்தது இது என்னது 270லேருந்து 360, அவ்வளோதானே? ஓகேவா? ரைட். அடுத்தது இப்போ பேசிக் ஃபார்முலாஸ் இது. அதுக்கு முன்னாடி இந்த குவாட்ரண்ட்டில் பிஹேவியர் ஆஃப் ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ், அதாவது ஃபங்க்ஷன்ஸ் இன் வேரியஸ் குவாட்ரண்ட்ஸ், அது எப்படியெல்லாம் பிஹேவ் பண்ணுதுன்றது பார்ப்போம். நோட் பண்ணிக்கோங்க. பிஹேவியர் ஆஃப் ட்ரிக்னோமெட்ரிக் ஆக்சுவலாக சில பேர் ட்ரிக்னோ அப்படிம்பாங்க. ட்ரிக்னோ கிடையாது, trigonometric functions in various quadrants. Okay, இப்போ அதே மாதிரி trigonometric functions, sine function, இங்கே first quadrant, second quadrant, third quadrant, fourth quadrant. So இங்கே வந்து trig function. So sine, cos, tan. அடுத்தது அப்படியே ரிவர்ஸ் பண்ண cot, secant, cosecant. ஓகேவா? நோட் பண்ணிட்டேவா? இப்போ என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட், தேர்ட் குவாட்ரண்ட், ஃபோர்த் குவாட்ரண்ட். ஓகே, இப்போ ப்ராக்டிஸ் பண்ணலாமா? இப்போ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த சைன் ஃபங்க்ஷன் இன்க்ரீசஸ் ஃப்ரம் 0 to 1. ஸோ 0 to 1 நான் அந்த இன்க்ரீஸுக்கு அப்வர்ட் ஆரோ யூஸ் பண்ணுறேன், டிக்ரீஸுக்கு டவுன்வர்ட் வேறு யூஸ் பண்ணுறேன். ஸோ 0 to 1 அப்வர்ட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். புரியுதா? நோட் பண்ணிக்கோ. 0 to 1 இன்க்ரீஸ், 1 to 0 டிக்ரீஸ். ஓகே, அடுத்தது தேர்ட் குவாட்ரண்ட்டில் 0 to -1 ஃபர்தராக டிக்ரீஸ். அடுத்தது ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் -1லேருந்து to 0, இது இன்க்ரீஸ். ஓகேவா? அடுத்தது காஸ் எப்படி இருக்கும்னா 1லேருந்து 0, 1லேருந்து 0ன்னா டிக்ரீஸ் தானே. அடுத்தது 0 to -1. ஓகே, 0 to -1னா ஃபர்தர் டிக்ரீஸ். அடுத்தது -1லேருந்து என்னாவது 0, அப்போ இன்க்ரீஸ் தானே ஆகணும். 0லேருந்து ஃபர்தராக இன்க்ரீஸ் ஆகுது 1, அது இன்க்ரீஸ். அதனால தான் இதோட ரேஞ்சு நம்ம என்ன பண்ணோம், -1லேருந்து 1. இப்போ புரியுதா? ஓகே, இது உங்களுக்கு இப்படி சொல்கிறது உனக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். நான் ஒரு பர்டிகுலர் கிராஃப் இதுக்கு மட்டும் நான் தனியாக போட்டு காமிக்கிறேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். இப்போ இதை எடுத்துக்கிறேன். என்ன சார் இது 0, 1ன்னு போட்டுட்ருக்கீங்க? அதாவது ஒரு சைன் வேவ் எடுத்தோம்னா, கவனிங்க, சைன் வேவ் எடுத்தால் அது ஒய்யில் எப்படி ட்ராவல் ஆகுது அப்படின்னு தான் பார்க்குறோம். இது ஒய் ஆக்சிஸ், இது எக்ஸ் ஆக்சிஸ். இது ஒரு ப்ரோக்ரெசிவ் வேவாக. ஸோ 0ல் ஆரம்பிக்குது, 1, அகெயின் 0, புரியுதா? அப்புறம் 0லேருந்து -1, அப்புறம் 0, அகெயின் இப்படி தான் போகும். இதுதான் ட்ரிக்னாமெட்ரி சைன் வேவ்ஸ். இப்போ புரியுதா? சீனசாய்டல் வேவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேயா? ஸோ அப்போ இந்த பார்ட் என்னது, ஒய்யில் 1 தானே. இந்த பார்ட் என்ன, ஒய்யில் -1 தானே. புரியுதா? இந்த பார்ட் என்ன, 0 தானே ஒய் ஆக்சிஸில். இப்போ புரியுதா ஏன் 1க்கும் -1க்கும் இடையில ட்ராவல் ஆகுது? டன். இப்போ காசுக்கு அப்படியே எடுத்துகிட்டு வரேன்.
காஸ் வேவ் எப்படி இருக்கும் அப்படின்னா, இது இங்கே இருக்குன்னா இது இப்படி ட்ராவல் பண்ணும். என்னென்னா 1லேருந்து என்ன ஆகும், டாப்லேருந்து வரும், அது இப்படி வந்துட்டு இங்கே வந்துட்டு இப்படி போகும், அப்படியே ஆப்போசிட்டாக பிஹேவ் பண்ணும் அது. ஸோ இதில் 0 to, இப்போ புரியுதா? see that அப்படி போயிட்டு இருக்கும். ஸோ அப்போ இங்கே என்னது 1லேருந்து 0 வந்துச்சு, அப்புறம் -1, அப்புறம் 0, அப்புறம் +1. இப்போ புரியுதப்போ? ஸோ சைன் வேவ் ஆரிஜின்லேருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா காஸ் வேவ் எப்படி பண்ணும், அந்த 1லேருந்து ஸ்டார்ட் ஆகி கீழே இறங்கி அப்படி வந்துட்டு இருக்கும். டு யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் பாயிண்ட்? ஓகே, இதை தான் நம்ம 1 to 0 நியூமரிக்கல் வேல்யூவை போடுறோம். ஸோ இந்த வேவ் ஞாபகம் வந்ததுன்னா உங்களுக்கு ஈஸியாக ஆகிடும். போட்டு பார்த்துக்கலாம், சைடில் வேணால் ட்ரா பண்ணிக்கலாம். சரியா? ரைட். tan வந்து ஒரு பெக்கூலியர். அது என்னன்னா இப்படி போகும் tan வேவ்ஸ் எல்லாம். ஓகே, ஸோ அது இப்போ இந்த நான் போட்டுட்டு அப்புறமேட்டு சொல்கிறேன், கவனி. அடுத்தது tan என்ன ஆகும்னா 0லேருந்து ஆரம்பிக்கும், ஆனால் இன்ஃபினிட்டிக்கு போயிடும். ஸோ 0 to இன்ஃபினிட்டின்னா நமக்கு தெரியும் அது இன்க்ரீஸ் தானே. அடுத்து என்ன பண்ணும் ஃபர்தராக, அங்கே -இன்ஃபினிட்டிலேருந்து என்ன பண்ணும், தட் இஸ் 0க்கு என்ன ஆகும், அதுவும் இன்க்ரீஸ் தானே. இப்போ புரியுதா? ஓகே, அப்போ என்ன அர்த்தம், 1லேருந்து இன்ஃபினிட்டிக்கு, 0லேருந்து இன்ஃபினிட்டிக்கு, இன்னொன்று இன்ஃபினிட்டிலேருந்து இப்படி போகுது. ஸோ அதோட டேனோட வேவ் பார்த்தீங்கனாலே வேடிக்கையாக இருக்கும், இப்படி போயிட்டு இருக்கும். 0 இப்போ என்ன பண்ணுறது, இப்போ இங்கேருந்து ஆரம்பிக்கிறேன், இது tan வேவ்னு வச்சுக்கோ. இது என்ன பண்ணும் அப்படின்னாக்கா இப்படி போயிட்டு இருக்கும், இங்கே -இன்ஃபினிட்டி அப்படி போகும், இந்த வேவ் எல்லாம் இப்படி போகும். ஓகே, அப்போ இது வந்து -இன்ஃபினிட்டி தானே, இது +இன்ஃபினிட்டி தானே. அதனால் தான் அது -இன்ஃபினிட்டி to +இன்ஃபினிட்டி ட்ராவல் ஆகிட்டோம். ஓகேயா? இந்த வேவ்ஸ் எல்லாம் இப்படி தான் போகும். அடுத்தது வந்து நெக்ஸ்ட்டு இங்கேருந்து தான் போகும், அடுத்தது 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 இப்படி தான் போகும். ஓகே, ரைட், கவனிங்க. ஸோ அப்போது 0 to இன்ஃபினிட்டி, -இன்ஃபினிட்டி to 0. அதுக்கு அடுத்தது அகெயின் இன்க்ரீஸ் 0 to -இன்ஃபினிட்டி. ஓகே, நோட் பண்ணிக்கோ, இன்க்ரீசஸ் ஃப்ரம் 0 to -இன்ஃபினிட்டி. ஓகே, அதே மாதிரி இங்கே -இன்ஃபினிட்டி to 0. ஓகே, ஸோ இனிமேட் நீயே போடுவ. என்னம்மா இது, -இன்ஃபினிட்டி to 0, 0 to -இன்ஃபினிட்டி. இது வந்து 0 to இன்ஃபினிட்டி, இது வந்து இன்ஃபினிட்டி, சாரி மாற்றி போட்டிருக்கேன், இன்ஃபினிட்டி to 0. ஐ எம் சாரி, ஒரே நிமிஷம். இன்க்ரீஸ் ஃப்ரம் 0 to - தான், கரெக்ட் தான். 0 to -இன்ஃபினிட்டி. நான் தான் சொல்லினேன் ஒரே டைரெக்ஷனில் தான் போகும். அப்படி இதை இங்கே வந்து பாருங்க, இது எப்படி போகுது, இது எல்லாமே இப்போ இதெல்லாம் வந்து கண்டினியூட்டி இருக்குது, இதில் அப்படி இருக்காது. அப்படி போகும், மறுபடியும் கீழே வந்துடும், மறுபடியும் அப்படி போகும், அப்படி தான் போகும். புரியுதா? இங்கே இன்ஃபினிட்டியா, இது இப்படி போகுதா, வருதா, நெக்ஸ்ட்டு வேவ் என்ன பண்ணும், அவ்வளோதான், அப்படி தானே போகுது. ஓகே, அப்போ இங்கேருந்து ஸ்டீப் டவுன் இங்கே வந்துடுது. புரியுதா? இங்கேருந்து இது வந்து இந்த ஷார்ட் டூத் பொட்டன்ஷியல்னு சொல்லுவாங்க. இந்த ரம்பம்லாம் இருக்குது பார்த்தியா, ரம்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரம்பம்னு சொல்லுவாங்கள்ல, ஷார்ட் டூத்துன்னு சொல்லுவாங்க, அறுக்கிறது. அது என்ன பண்ணியிருப்பான்னாக்கா அது கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான் இருக்கும், இப்படி போகும். அடுத்தது இந்த ரம்பம் இப்படி தான் இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ தான் அறுக்கிறது சௌரியமாக இருக்கும். ஆக்சுவலாக நம்ம ஸ்கேனிங் வந்து இப்படி தான் பண்ணுறோம். இப்போ புக்கிலேருந்து படிக்கிறோம், ABCDEFGH போடியா, ரீட் பண்ணுறது ரைட் பண்ணுறது இங்கேருந்து தான், லெஃப்ட்லேருந்து தான் ரைட் பண்ணுற. எவனாவது லெஃப்ட்லேருந்து ரைட் போயிட்டு அப்புறம் ரைட்லேருந்து ரிவர்ஸ் இப்படி வருவானோ, வரமாட்டான். இப்போ புரியுதப்போ? ஸோ லெஃப்ட்லேருந்து ரைட்டு, அகெயின் லெஃப்ட்லேருந்து நெக்ஸ்ட்டு ஜம்ப் ஓவர் இருக்கும். இப்போ இந்த மீனிங் புரியுதா? இதை அப்படியே இந்த பக்கம் வச்சுக்கோ, அவ்வளோதான். இங்கேருந்து இங்கே போகிற, டப்புன்னு இங்கேருந்து இங்கே. இப்போ இந்த ஜப்பானியர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, வெர்டிகலாக படிப்பாங்க. பார்த்துருக்கேன், ஜப்பான்காரெலாம் என்ன பண்ணுவான், வெர்டிகலாக தான் படிச்சுட்டு இருப்பான்.
அவன் எழுத்தெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, அவன் எழுத்து ஏடா கூடமாக இருக்கும். இப்படி தான் படிப்பான். நம்ம இப்படி படிக்கிறோன்னு வச்சுக்கேன், ஸ்கேனிங். அவன் இப்படி படிச்சுட்டு இருப்பான். புரியுதா? அரபிக்கு இதெல்லாம் வந்து ரைட்லேருந்து லெஃப்ட் போவாங்க. ஓகே, அவங்கவுங்க எழுத்து மாதிரி. ஸோ அது மாதிரி இது வந்து இந்த டைரக்ஷன் வந்து யூனி டைரக்ஷனில் இப்படி போயிட்டு இருக்கும். ஸோ அது நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம அடுத்தது இது கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுக்கணும். 0 to -∞, அடுத்தது -∞ to 0, அது கரெக்டாக வந்துட்டு. அதே மாதிரி காட்டுன்றது அப்படியே ரிவர்ஸ் எழுதிக்கும், அப்படியே மாற்றிக்கும். என்ன வரும்? ∞ to 0. இங்கே சொல்லு 0 to -∞. புரியுதா? இங்கே என்ன வரும்? -∞ to ∞ to இங்கே 0 to +∞ வரும். tan 0 to +∞ வரும். இங்கே 0 to +∞, ஒரே மாதிரி தான் வரும் அது. ஓகே, ஸோ ப்ளஸ் போடாத, வெறுமனே இன்டர்நெட் போடுது. அப்போ இங்கே என்ன வரும்? ∞ to 0, அதோட ரெசிப்ரோக்கல். அதே மாதிரி இங்கே என்ன வரும்? 0, இங்கே -∞ அப்படி வரும். ஓகே, அதோட ரெசிப்ரோக்கலை ஞாபகம் வச்சுட்டா ஈஸி. அடுத்தது சீக்கண்ட் என்னது? சீக்கண்ட் இங்கே கொண்டு வா. காஸ் தானே, காஸ் அப்படியே ரிவர்ஸ் பண்ணு. ஸோ 1/1 to 1/0னா ∞. இப்போ புரியுதா? அடுத்தது இங்கே 1/0 ∞, இங்கே -1. ஓகேவா? அடுத்தது இங்கே -1/1 -1, இங்கே ∞. அதே மாதிரி இங்கே சொல்லு 1/0 ∞, இங்கே 1. அவ்வளோதான். இன்க்ரீஸ் டிக்ரீஸ் நீ அந்த மைனஸ் ப்ளஸ் பேஸ் பண்ணி சொல்லலாமே ஈஸியாக. ஓகே, அடுத்தது கொசிகண்ட். ஓகேவா? கொசிகண்டில் எப்படின்னா சைனோட ரெசிப்ரோக்கல். நீங்கள் சொல்கிறியா? சொல்லு. வெரி குட். ∞ to 1, இங்கே 1 to ∞. வெரி குட். இங்கே ∞ to இந்த இடத்துல என்ன ஆகும்னாக்கா மைனஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். -∞ to -1. இங்கே அதே மாதிரி -1லேருந்து ஆரம்பித்து இங்கே -∞. ஏன்னா அங்கே 0 இருக்கிறதுனால நமக்கு தெரியல. ஓகே, ஏன்னா 4th quadrant இல்லை, அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போடணும். ஓகேவா? இப்போ ட்ரிக்னாமெட்ரிக் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட். அதுக்கு முன்னாடி உனக்கு வந்து இந்த tan ஃபங்க்ஷன் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருந்ததில்ல, அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், டயக்ராமேட்டிக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ தட் அது கொஞ்சம் உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்துக்கோ. y = tan θ எப்படி இருக்கும்? நான் cos θ sin θ ஏற்கனவே போட்டுட்டேன்னு நினைக்கிறேன் இல்லையா? இந்த ரெட்டாக இருக்கிறது காஸ். ஓகே, இது காஸ் வேவ். y = cos x. நோட் பண்ணிக்கோ. இங்கே பிளாக்காக இருக்கிறது y = sin x. ஓகேவா? இது ட்ரா பண்ணிக்கோங்க அப்புறமா. ஓகே, அடுத்தது அதே இது இங்கே போட்டால் இங்கே கொஞ்சம் பெருசாக போடுறோம். இந்த இடத்துட்ட என்னென்னா அதே போட்டுக்கோ. இது y ஆக்சஸ், x ஆக்சஸ். சரியா? இப்போ என்னென்னா இந்த எக்ஸில் வந்து 90 டிகிரி, 180 டிகிரி, 270 டிகிரி, 360 டிகிரி. என்னது? 90 டிகிரி. இது என்ன? 180 டிகிரி. இதெல்லாம் ஃபேஸ். இது சொல்லு 270 டிகிரி. அப்புறம் இது 360 டிகிரி. புரியுதா? ஸோ இதை நான் இப்படியும் சொல்லலாம். எப்படி? π/2. இது என்ன? π. இது 3π/2. இது 2π. ரெண்டுமே தெரிஞ்சுக்க. பக்கத்தில் கொஞ்சம் நாளைக்கு அப்படியே போட்டே வா. இப்போ நான் என்ன சொன்னேன்? 0லேருந்து இப்போ இந்த இடத்துட்ட 90ல் வராது, டச் பண்ணாது இல்லையா? 90ல் வராது. 90ல் வராது அப்படின்னா 270லேயும் வராது.
கரெக்டாக? ஆட் ஃபங்க்ஷன்ஸ் தானே இதெல்லாம், ஆட் நம்பரில் வரக்கூடிய ஃபங்க்ஷன்ஸில் அங்கே வராது. அப்போ என்னாகும், இங்கே இருந்துட்டு இப்போ கவனிங்க, இந்த வேல்யூ எப்படி போடுறோம் பாரு, அப்படி போகும், இங்கே டச் ஆகாது. புரியுதா? சரட்டுன்னு கீழே இறங்கி இங்கேருந்து இப்படி போகும், ஆனால் 180 டச் பண்ணி போகும். இப்போ புரியுதா? இங்கே டச் பண்ணக்கூடாது, ஜாக்கிரதை. ஓகே, அடுத்தது என்ன பண்ணோம், மறுபடியும் டகான்னு இங்கே வரும், இங்கே வந்துட்டு இப்போ புரியுதா நான் எப்படி போடுறேன்னு புரியுதா? அடுத்து இதை டச் பண்ணாது, அது இப்படி தான். இதுதான் tan ஃபங்க்ஷன். இதுக்கு ட்ரா பண்ணிக்க. சீக்கண்ட்ன்றது எப்படி இருக்குன்னா, கவனி, இப்போ 1 காசு ஏற்கனவே போட்டோம்ல, சீக்கண்ட்ன்றது அப்படியே மேல் பக்கம் டாப் ஓப்பனில் மாறிடும். இப்போ y is equal to secant y எப்படி இருக்குன்னு பாரு, secant x. இது எப்படி இருக்கும், அதே மாதிரி போட்டுக்கோ. இப்போ பிரிச்சுக்கலாமா, இதை π/2 π, இது π/2 π, இது என்னமா 1.5 π, அதாவது 3/2 π, இது 2 π. ஓகேவா? இப்போ நான் எப்படி ட்ராயிங் போடுறேன் பாரு. cos x சொன்னது அது இந்த பக்கம், ஏன்னா -1லேருந்து +1 வரையும் வரலான்னு சொன்னேன், அதனால் இங்கேயும் இழுத்து விட்டுக்க. இங்கே என்ன பண்ணுற, இங்கே π/2 -π/2 கரெக்டாக? இங்கே என்ன வரும், +-π, இங்கே -3/2 π, இங்கே -2 π. ஓகேவா? இப்போ டயக்ராம் பாரு, காசை நான் ரெட்டில் போடுறேன். இப்போ இது எப்படி இருக்குன்னா, இங்கே வந்து 1 ஏற்கனவே சொன்னது தான், அது இது 1, இது -1. ஓகேவா? இந்த 1 -1ல் வராதுன்னு சொன்னேன், ஞாபகம் இருக்கா? ரியல் நம்பரை தவிர அதை வராதுன்னு சொன்னேன். அப்போ எப்படி போகும் இது, நல்ல கவனி, இதில் டச் பண்ணாது, ஏன்னா cos 90 வந்து நமக்கு 0 இல்லை, அதனால் இது டச் ஆகாது. எது வரலையோ அங்கே வராது. அதே மாதிரி இங்கேயும் அதே மாதிரி தான், தட் இஸ் 1.5 πயில் டச் பண்ணக்கூடாது. அதே மாதிரி இங்கே π/2ல் டச் ஆகாது. அதே மாதிரி 1.5 πயில் டச் ஆகக்கூடாது, அங்கெல்லாம் ப்ளூ லைன் போட்டேன். இப்போ இந்த இடையில கேப்பில் நம்ம போடணும். ஸோ இந்த 1, இது வந்து 1ன்னு சொன்னேன், அது -1, இது 1, இது -1. இப்போ பாரு, இந்த கிராஃபு இந்த ரெண்டுத்துக்கு இடையில இப்படி போகும். இப்போ புரியுதா? இதுதான் காஸ், ஐ மீன் சீக்கண்ட். அதே மாதிரி இந்த இடத்துல π/2ல் டச் பண்ணாமல், பையில் இந்த 1 கீழே இப்படி வரும் அது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி போகும். இப்போ புரியுதா? ஓகே, அதே மாதிரி இங்கே பை வழியாக வரும், இந்த 1ல் டச் ஆகி இப்படி போகும், இதுதான் 1. ஓகே, இப்போ புரியுதா அது? ஸோ காஸ் வந்து இந்த மாதிரி பேட்டர்னில் போயிட்டு இருக்கும். காஸ் இல்லை, சீக்கண்ட், ரெசிப்ரோக்கல் ஆஃப் சீக்கண்ட். ஓகே, இது முடிஞ்சுதான். அடுத்தது கொசிகண்ட். வேறு பேப்பரில் போட்டால் கன்ஃபியூஷன்லாம் இருக்கும். இந்த அப்படி இந்த 2 பத்திரமா வச்சுக்கோ, பொறுமையாக போடுங்க, நல்ல பக்காவாக ஒரு ஃப்ளாஷ் கார்டில் தனித்தனியாக போடுங்க. அடுத்தது கொசிகண்ட் ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும், கொசிகண்ட் எக்ஸ், y is equal to கொசிகண்ட் எக்ஸ். அதை சிஎஸ்சி இன்னும் போடலாம். ஓகே, 2 ஒன்று தான், கன்ஃபியூஸ் ஆகிக்காது. இப்போது இதில் எப்படி இருக்கும்னா, அதே ஒய் ஆக்சஸ் போடு, எக்ஸ் ஆக்சஸ் போட்டுக்கோ. இதில் 0, இது π/2 π, 1.5 π, 2 π. அதே மாதிரி இங்கே -π/2 -π -3/2 π, இங்கே 2 π -2 π. இப்போ நான் என்ன சொன்னேன், கொசிகண்ட்ன்றது சைனோட ரெசிப்ரோக்கல் தானே. ஸோ இந்த இடத்துல 1 2 3 அப்படின்னு வச்சுக்கோ. இங்கே -1 -2 -3, இது -1, இது +1. சரியா? இப்போது சைனில் வந்து எது வரக்கூடாது, இங்கே பை வரக்கூடாது.
அப்போ பையெல்லாம் முதல்ல பிளாக் பண்ணிவிடு. ஸோ பையெல்லாம் ஒரு ப்ளூ லைன் போட்டுரு, அங்கே வரக்கூடாது. அதே மாதிரி 2 பையில் வரக்கூடாது, பெருசாக ஒரு லைனை போட்டுரு. அதே மாதிரி மைனஸ் பையில் வரக்கூடாது, அடுத்தது -2 பையில் வரக்கூடாது. அப்போ இடையில போட்டு போயிட்டே இருக்கு. இப்போ புரியுதா? ஸோ இப்போ இந்த கிராஃபை வந்து நான் என்ன பண்ணுறேன், ப்ளூ லைனில் எங்கேருந்து கொண்டு π/2ல் வரலாம். π/2ல் இந்த 1ல் கிராஸ் ஆகும் இல்லையா? ஸோ 1ல் கிராஸ் ஆகிறப்போ இந்த இது இப்படி வரும், இதுதான் கொசிகண்ட். இப்போ புரியுதா? ஸோ 3/2 டார்கெட் பண்ணி இங்கே -1 போட்டு இப்படி வரலாம். இப்போ புரியுதா? நான் எப்படி போடுறேன்னு புரியுதா? அடுத்தது இந்த இடத்துல எப்படி வரும், அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக ஓகேவா, இங்கே வரும், இங்கே -1ல். ஸோ அப்படி வரலாம், இங்கே இப்படி வரலாம், இந்த 1ல் டார்கெட் பண்ணி இப்படி போகணும். இப்போ புரியுதா எப்படி போடுறேன்னு? ஓகே, புரிஞ்சுதா? எங்கே வரக்கூடாதுன்றது நம்ம டிசைட் பண்ணிடணும். அங்கே ஒரு ப்ளூ லைனோ ரெட் லைனோ போட்டு அங்கேன்னு போகலாம். இப்போ காட் வந்து அப்படியே டேனோட தலைகள் தானே. ஸோ y = cot x. cot x எப்படி போடுறோம் பாரு. இப்போது இதெல்லாம் சார் தேவையானலாம் கேட்காத, இது தெரிஞ்சால் தான் சில ஹைப்போத்தட்டிக்கல் ப்ராப்ளம்லாம் இருக்குது, அதெல்லாம் போட முடியும். ஏன்னா தடால்னு சொல்லுவாங்க, நம்ம வெறுமனே இந்த டயக்ராம் பார்க்காம போனீங்கன்னா ஒன்றும் புரியாது அது. ஓகே, இப்போ ஓரளவு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன் இந்த ரேஞ்சுனா என்ன, டொமைன் என்ன இப்போ புரிஞ்சிருக்கும். டொமைன்னா x ஆக்சிஸ், ரேஞ்சுனா y ஆக்சிஸ். இப்போது y = cot x, அதே மாதிரி டயக்ராம் போட்டுக்கோ, சென்ட்ரல் லைன் போட்டுக்கோ, y ஆக்சிஸ் போட்டுக்கோ. இப்போது இதில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி π/2 இல்லையா, π/2 நான் ஏற்கனவே ஒரு ஆர்டர் கொடுத்தேன்ல, எது வரலாம் எது வரக்கூடாது, அது அப்படியே ஞாபகம் வச்சுட்டு போட்டே இரு. 2π, இங்கே -π/2, அடுத்தது π, நெக்ஸ்ட்டு -3π/2, அடுத்தது 2π. ஓகேவா? இப்போ என்ன பண்ணுற, இந்த π/2 இருக்குல்ல, ஓகேவா? சரியா? நான் என்ன சொன்னேன், y ஆக்சிஸில் எது வரக்கூடாதுன்னு சொன்னேன், y ஆக்சிஸில் π வரக்கூடாது இல்லை. ஸோ அங்கே ஒரு ப்ளூ லைன் போட்டலாமா, வரக்கூடாததுக்கெல்லாம் லைனை போட்டுரு. ஸோ லைனை போடு, π, 2π, -π, அப்படி வெர்டிக்கல் லைன் பெருசாக போட்டின்னா உனக்கு அந்த பேரிகேட் தெரியும், அதுக்குள்ளே நீ ட்ராவல் பண்ணலாம். இப்போ என்ன சொல்லியிருக்கேன், இந்த ஒய்யில் இன்ஃபினிட்டி வரையிலும் போகும்னு சொல்லியிருக்கேன். நான் ரெட்டில் போடுறேன், நல்லா தெளிவாக தெரியும். சரி, இது என்ன பண்ணணும், π/2 வழியாக ட்ராவல் பண்ணி இங்கே போகணும். அப்போ அப்படி வந்து இப்படி வரும். இப்போ புரியுதா? காட் தலைகளை மாறி போச்சு பாரு. இந்த காட் இந்த பக்கம் எப்படி இருக்கிறது, என்னது, இங்கேருந்து இப்படி போகும். ஓகே, சரி, இப்போ புரியுதா? அடுத்த ஸ்டேஜில் 3/2 வழியாக ட்ராவல் பண்ணி இப்படி போகும். டன். ஸோ இதுதான் காட்டுன்றது. அடுத்தது இங்கே என்ன வரும், இது இப்படி போகலாம். ஓகே, இப்போ புரியுதா? என்றைக்குமே இது 0ல் டச் ஆகாது, எக்ஸில். ஆனால் இந்த இடத்துல பையில் டச் ஆகாது, π, 2π, n பையில் டச் ஆகாது. இப்போ புரியுது அது? So let us continue in the next class. Let us consider this problem. Prove that cos alpha plus cos beta plus cos gamma plus cos alpha plus beta plus gamma is equal to 4 cos of alpha plus beta by 2 into cos of beta plus gamma by 2
into cos of alpha plus beta, alpha plus gamma by 2. Right. Now let us consider the LHS. LHS is cos alpha plus cos beta plus cos gamma plus cos alpha plus beta plus gamma. Now we can apply the formula, that is cos alpha plus cos beta is nothing but 2 cos of alpha plus beta by 2 into cos ரிஷிகேஷ், என்ன டாபிக் நீ வந்து இப்போ ப்ரெசென்ட் பண்ண போகிற? trigonometric functions. Trigonometric functions. functions. ஸோ இது வந்து கிளாஸ் 11 மேக்ஸில் எத்தனாவது லெசன்? தேர்ட் சாப்டர். ஓகே. ஸோ நான் எல்லாருக்குமே இந்த ஜென்ரலாக ஒரு சஜஷன் கொடுத்துருக்கேன். எந்த எக்ஸாமினேஷனுக்கு முன்னாடியும் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்கெட்ச் நோட் மாதிரி ப்ரெசென்ட் பண்ணிட்டீங்கன்னாக்கா அது அப்படியே அதில் உள்ள பாயிண்ட் எல்லாம் மெமரைஸ் ஆகிடும் நமக்கு. அதுக்காக தான் இது ஒரு ட்ரில் மாதிரி வச்சுக்கலாம். ஓகேவா? ரைட், கோ ஹெட். So now we are going to discuss a sketch note on various trigonometric formulae. So first, trigonometric ratios. In this we have 6 formulas. Sin A equal to opposite by hypotenuse, cos A equal to adjacent by hypotenuse, tan A equal to opposite by adjacent. So cosecant A is the inverse of sin A, so we get 1 by sin A. Secant A is inverse of cos A, we get 1 by cos A. Cot A is the inverse of tan A, we get 1 by tan A. Next, trigonometric identities. Sin square A plus cos square A equal to 1. அதாவது சார் ப்ரெசன்டேஷன் டிஸ்பிளேயில் வந்து கொஞ்சம் கிளியராக இருக்கணும். என்னென்னா 4 பசங்க அதை பார்க்குறது, டீச்சர்ஸும் பார்ப்பாங்க இல்லையா? கிளியராக பண்ண. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ட்ரிக்னாமெட்ரி எல்லாருக்கும் சேர்த்துக்க கவனிச்சுக்கோ. ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறப்போ இது வந்து என்னது? த சென்ட்ரல் ஐடியா, த டாப்பிக்கோட டைட்டில். இதில் என்னென்ன கண்டென்ட்ஸ் இருக்குது, என்னென்ன சப் பாயிண்ட்ஸு இல்லாட்டினாக்கா கான்செப்ட்ஸு என்னென்ன இருக்குது, இதெல்லாம் நோட்ஸுன்னு பேர். இது சென்ட்ரல் ஐடியா, இது நோட்ஸு. அந்த நோட்ஸ்லேருந்து ஃபர்தர் பிரான்ச்சஸ், சப் நோட்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கும். இந்த மாதிரி பண்ணுறது ஒரு மைண்ட் மேப்னு சொல்லுவோம். அது ஒரு ஸ்கெட்ச் நோட்டாகவும் சொல்லலாம். இல்லாட்டினா இது வந்து ஃபார்முலாவாக இருக்கிறதுனால சீட் ஷீட் அப்படின்னு பேர். சரியா? ஸோ 1 2 3 4 5 6 7 8 மனசில் நிப்பாட்டிடணும். ட்ரிக்னாமெண்ட்ரினாலே 8 இருக்குது. அதில் மைண்டில் லாக் பண்ணணும். நீங்கள் ட்ரிக்னாமெண்ட்ரியில் என்ன எத்தனை டைப்பில் இருக்குது? 8 விதமான ஃபார்முலா இருக்குது. அதை திருப்பி 8 விதமான ஃபார்முலா இருக்குது. அது என்னென்ன முதல்ல அதை சொல்லிடு இல்லையா? ஒவ்வொரு பாக்ஸுக்கும் ஒரு மீனிங் இருக்குல்ல. இப்போ இது என்னது? trigonometric ratios. இது என்னது? trigonometric identities. இதை தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். புரியுதா? ஸோ ஒவ்வொன்றா சொல்லு. இதில் 8 இருக்குது. முதல்ல அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி லிஸ்ட் என்னன்றதை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தனித்தனியாக நீ எக்ஸ்பிளைன் பண்ண. கோ ஹெட். ப்ரொசீட். So now we are going to discuss a sketch note on various trigonometric formulas. In this we have 8 types of formula. The first one is trigonometric ratios, and then trigonometric identities, and sum and difference formulas. பவர் பாயிண்டில் கர்சர்லாம் அப்படி மூவ் பண்ணி கரெக்டாக அந்த இடத்துல எடுத்து போவாங்கல்ல. நம்ம மேனுவலாக சாக் பீஸ் இருக்குது இல்லையா? நமக்கு பார்க்குறவங்களுக்கு எப்படி தோணும்? ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் சொல்கிறேன். அந்த ஐடியாவே லிங்க் ஆகாது. நம்ம கையை எடுத்துகிட்டு போய் இதெல்லாம் நான் வெர்பல் லாங்குவேஜ்னு பேர். அந்த இடத்துல போய் அப்படி வச்சிட்டோம்னாக்கா உடனே அந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ணுறோம். அடுத்த இடத்துல வச்சோம்னா அங்கே ஃபோக்கஸ் பண்ணுறோம். அது மாதிரி பண்ணு. And then sum and difference formulas, double angle formula, complementary angle and supplementary angle formula, and then
sum to product formula, product to sum formula, and then half angle formula. Very good. So total எத்தனை? 8 form. 8. types So of அது formula. என்னன்றதை முதல்ல மனசில் அப்படியே உள்ள வாங்கிடணும். என்னென்ன சொல்ல முடியுமா உன்னால? ஃபர்ஸ்ட் என்னது? Trigonometric ratios. Second, trigonometric identity. Third, sum and difference formula. Fourth, double angle formula. Fifth, complementary and supplementary angle formula. Sixth, product to sum formula. அப்புறம் sum to product. 7, 8 half angle formula. அவ்வளோதான். இப்போ நீயே சொல்லிட்ட பார்த்தியா, ட்ரிக்னாமெண்ட்ரியில் இவ்வளோ தான். அது முதல்ல ஈஸி பண்ணிடணும். ஃபஸ்ட்டு இவ்வளோ தான் ட்ரிக்னாமெண்ட்ரி அப்படின்னு ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்கு நம்மளுடைய ஆடியன்ஸை கொண்டு வந்துடணும். அதுக்கப்புறம் அவங்களுக்கும் தெரியும், இந்த 8 பாயிண்ட் தான், இதை பேஸ் பண்ணி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் trigonometric ratio. In trigonometric ratio எல்லா இடத்துலையும் கை வச்சு தான் சொல்லணும். எங்கே போகுதோ நீ எதை பற்றி பேசுறியோ அந்த இடத்துல கை இருக்கணும், அங்கே சாக் பீஸ் இருக்கணும். In trigonometric ratios, we are going to see 6 formulas. So the first formula is sin A equal to opposite by hypotenuse, cos A equal to adjacent by hypotenuse, tan A equal to opposite by adjacent. So cosecant A is the inverse of sin A, so we get 1 by sin A. Secant A is the inverse of cosecant A, so we get 1 by cos A. And cot A is inverse of tan A, so we get 1 by tan A. Next we are going to see trigonometric identities. In this we have 3 formulas. Sin square A plus cos square A equal to 1 plus tan square A equal to secant square A, and then 1 plus cot square A equal to cosecant square A. And the next product and difference formulas. In this we have 3 formulas. Sin A plus or minus B equal to sin A cos B plus or minus cos A sin B. Cos A plus or minus B equal to cos A cos B minus or plus sin A sin B. Tan A plus or minus B equal to tan A plus or minus tan B by 1 minus or plus tan A tan B. இதில் வந்து நான் யூஸ்வலாக புக்கில் sin A plus B sin A minus B தனித்தனியாக கொடுத்துருப்பான். நான் அதை சேர்த்து போட்டு அதை ஈஸியாக பண்ணிட்டோம் நம்ம. ஸோ தட் பை ஹார்ட் பண்ணுறதுக்கு சௌகரியமாக இருக்கும் இல்லையா? ஆனால் அந்த ப்ளஸ் மைனஸ்லாம் கேர்ஃபுல்லாக போடணும். ரைட், ப்ரொசீட். Next double angle formulas. In this we have 3 formulas. Sin 2A equal to 2 sin A cos A, cos 2A equal to cos square A minus sin square A, which is equal to 2 cos square A minus 1, which is equal to 1 minus 2 sin square A, which is equal to 1 minus tan square A by 1 plus tan square A. Next tan 2A. Tan 2A equal to 2 tan A by 1 minus tan square A. Next we are going to see complementary and supplementary angles. We have seen complementary angles in class 10. So in 11th we are going to discuss supplementary angles. In complementary angles we have sin pi by 2 minus A equal to cos A, cos pi by 2 minus A equal to sin A, tan pi by 2 minus A equal to cot A. In first quadrant all are positive, so all the trigonometric functions are positive. In supplementary angles we have 3 formulas. Sin pi minus A equal to sin A, cos pi minus A equal to minus cos A, tan pi minus A equal to minus tan A. In second quadrant sin and cosecant are positive and the remaining are negative, so we are writing cos A and tan A in negative. Next sin 2 pi minus A சொல்லு. sin 2 pi minus A equal to minus sin A, cos 2 pi minus A equal to cos A, tan 2 pi minus A equal to minus tan A. In third quadrant, cos A and secant A are positive and the remaining are negative, so we are writing sin A and tan A in negative. Next, sum to product formulas. In this we have 3 formulas. Sin A plus sin B equal to 2 sin A plus B by 2 into cos A minus B by 2. Sin A minus sin B equal to 2 cos A plus B by 2 into sin A minus B by 2. Cos A plus cos B equal to 2 cos A plus B by 2 into cos A minus B by 2. Cos A minus cos B equal to minus 2 sin A plus B by 2 into sin A minus B by 2. Good. Next we are going to see product to sum formulas. In this we have 3 formulas. Sin A sin B equal to half of cos A minus B minus cos A plus B. Cos A cos B equal to half of cos A plus B plus cos A minus B. Sin A cos B equal to half of sin A plus B plus sin A minus B. Very good. Next we are going to see half angle formulas. In this we have 3 formulas. Sin A by 2 equal to plus or minus root of 1 minus cos A by 2. By taking its inverse we can get cosecant A by 2. Cos A by 2 equal to plus or minus root of 1 plus cos A by 2
Whole divided by 2. Whole divided by 2. By taking its reciprocal, we could get secant a by 2. Tan a by 2 equal to plus or minus root of 1 minus Whole cos square a. root of. Whole square root of 1 minus cos a by 1 plus cos a. From this we can So, get cot a by 2. we can get reciprocals. So that you can get cosecant, secant and cotangent, that is cot. Okay. இதில் முக்கியமானது இந்த கிராஃபிக்கல், அதாவது இந்த பிரின்சிபல் வேல்யூஸ் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அது பார்ட் 2ல் நீ போடுற மாதிரி இருக்கும் இல்லையா. அதுக்கப்புறம் அதாவது சிம்பாலிக் கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன்ஸ் அதில் க்ளீனாக டொமைனர் ரேஞ்சு ஃபார் எவ்ரி ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் நம்ம போட்டாகணும். ஓகே, அதை பார்ட் 2 நம்ம கன்சிடர் பண்ணுவோம். இப்போதைக்கு நம்ம ஃபார்முலா தான் போட்டிருக்கோம். பார்ட் 2 நீனு யூ கெட் ரெடி வித் தட். ஓகே, ரைட், வெரி குட். ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கா? எனிஒன்? ஓகே, very good presentation. Good. Thank you. Welcome to Saitechinfo, your gateway to tech brilliance. Hey tech enthusiasts, I'm your Saiteki, and I'm thrilled to welcome you to Saitechinfo, the ultimate destination for all things tech, innovation, and beyond. Whether you're a seasoned techie or just getting started, you're in for an exciting journey. What's Saitechinfo all about? At Saitechinfo, we're passionate about exploring the cutting edge of technology and unraveling the mysteries behind the latest gadgets, software, advanced smart materials, and STEM innovations. That is science, technology, engineering, and medical innovations. This channel is your go-to hub for insightful reviews, in-depth tutorials in basic science and mathematics, and mind-blowing tech discoveries. Tech reviews. Dive deep into the latest gadgets, smart materials, coatings, and gizmos with our unbiased and detailed reviews. How-to do's and tutorials. Master the art of tech with step-by-step tutorials and guides in fundamental physics, chemistry, biology, and mathematics. News and updates with the hottest tech news and industry updates. Gaming and beyond. Explore the world of educational gaming, VR, and other tech realms that redefine our digital experiences. This channel is not just about tech. It's about building a community of curious minds. Share your thoughts, questions, and tech adventures in the comments section, and let's embark on this journey together. Saitech combines the words sci, meaning intelligent, and tech, short for technology, because we believe that intelligence is at the core of every technological marvel. Saitechinfo is here to celebrate the brilliance and intelligence that drive the tech world forward. Subscribe and stay tuned. Hit that subscribe button and ring the notification bell so you never miss out on our latest tech explorations. Trust me, you won't want to miss what's coming up. Get ready to elevate your tech game with Saitechinfo. Let the tech journey begin. Subscribe now and welcome to the Saitechinfo family. Phasor diagram. This is a very important concept in alternating current in physics. You should know what is phasor. What phasor is. Phasor and phasor diagram. A sinusoidal alternating voltage, that is AC current, AC voltage, can be represented by a vector. Here AC voltage, take down AC voltage or sinusoidal voltage or alternating voltage including current can be represented by
a vector which rotates about. This vector rotates about the origin in anti-clockwise direction. When at a constant angular velocity. How to represent the angular velocity? Omega. Such rotating vector is called phasor. Do you understand this? So what is phasor? Phasor is a rotating vector. Rotating about origin. In which direction? In anti-clockwise direction. At constant angular velocity. எப்போது இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை உங்களுக்கு டெஃபினிஷனாக பார்த்தா ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு மேப்பிங் பண்ணிட்டீங்கன்னாக்கா அது ரொம்ப ஈஸி. ஸோ வாட் இஸ் வெக்டார்? இட் இஸ் அ ரொட்டேட்டிங் வெக்டார். ரொட்டேட்னா எதை சுற்றி சார்? அபவுட் ஆரிஜின். ஓகே, அபவுட் ஆரிஜின். அடுத்தது என்ன டைரக்ஷனில்? இன் ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன். அதுக்கு அடுத்தது அட் கான்ஸ்டன்ட் ஆங்குலர் வெலாசிட்டி. இப்போ ஈஸியாக நீ சொல்லிடலாம். டிஃபைன் ஃபேஸர். ஃபேஸர் இஸ் அ ரொட்டேட்டிங் வெக்டார். இந்த ரொட்டேட்டிங் வெக்டார் எதுக்கு சொல்லலாம்? ஜென்ரலாகவே ஃபேஸர்னாலே அதுதான். ஆனால் அது ஒரு கரண்ட் வெக்டாரா, வோல்டேஜ் வெக்டாரா? சப்போஸ் வோல்டேஜ் ஆஸ் அ வெக்டார் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அப்போ வோல்டேஜ் ஃபேஸர்னா என்ன அர்த்தம்? இட் இஸ் அ ரொட்டேட்டிங் வோல்டேஜ் வெக்டார் that rotates about the origin in anti-clockwise direction at angular velocity. Clean-ஆ சொல்லலாம். ஸோ ஆனால் பொதுவாக நம்ம ஃபேஸர்ன்றது தெரிஞ்சுப்போம். வாட் இஸ் ஃபேஸர்? ஃபேஸர்ன்றது ரொட்டேட்டிங் வெக்டார். அவ்வளோதான், அது மறக்கக்கூடாது. வாட் இஸ் ஃபேஸர்? ரொட்டேட்டிங் வெக்டார். ரொட்டேட்டிங் அபவுட் வாட்? ஆரிஜின். In what direction? Anti-clockwise direction. At what? At constant angle. ஸோ இது மறக்காது. ஸோ திஸ் இஸ் ஃபேஸர். அதை அப்படியே ஸ்கிமேட்டிக்காக நம்ம டயக்ராமாக போட போகிறோம். ஃபேஸர் டயக்ராம். வெரி சிம்பிள். ஓகே, ரைட். இப்போ இந்த ஃபேஸர் டயக்ராம் எப்படி ட்ரா பண்ணுறது அதை பார்ப்போம். நோட் பண்ணிட்டீங்களா? அது ரைட். யாராவது ஒருத்தர் ஃபைல் பண்ணிட்டே வாங்க. நெக்ஸ்ட்டு the phasor diagram is drawn in such a way. இப்போ phasor diagram ட்ரா பண்ணுவோம். அதுக்கான கண்டிஷன் எப்படி? phasor diagram. இப்போ முதல்ல phasor பார்த்துட்டோம். இந்த phasor diagram எப்படி எல்லாம் ட்ரா பண்ணுறாங்க? இங்கே the length of the line segment equals the peak value. the line segment இப்படி போட்டால் லைன் இல்லையா, ஒரு ரே. அதில் லைன் செக்மெண்ட்னாக்கா இங்கே இதை தானே நம்ம லெங்த் ஆஃப் லைன் செக்மெண்ட் சொல்கிறோம். நோட் பண்ணிக்கோ. லெங்த் ஆஃப் லைன் செக்மெண்ட். இந்த length of line segment is equaling, that equals இந்த லைன் செக்மெண்ட். அதாவது லெங்த் பேசிஸில் இதை சொல்கிறோம். என்னென்னா எய்தர் பீக் வோல்டேஜ் ஆர் பீக் கரண்ட். இந்த லைன் செக்மெண்ட் சொல்கிறது மூலியமாக இது சொல்லலாம். ஓகேவா? ஸோ விஎம் என்ன? பீக் வோல்டேஜ் ஆஃப் ஆல்டர்னேட்டிங் கரண்ட்.
பீக் வோல்டேஜ் அண்ட் இது பீக் கரண்ட். ஓகே, இது ரெண்டுமே ஏசியோடது. அடுத்தது இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் ஆங்குலர் வெலாசிட்டி. ஒமேகாங்கிறது ஆங்குலர் வெலாசிட்டி தானே. ஒமேகா எப்படியெல்லாம் சொல்லலாம்னு சொல்லியிருக்கேன், தீட்டா பை டி இல்லையா, எப்படியெல்லாம் சொல்லலாம். அப்புறம் 2π என்னது நியூ அப்படின்னு சொல்லலாம் ஞாபகம் இருக்கா? இல்லாட்டினாக்கா 2πf அப்படின்னு போட்டோம். ஓகேவா, ரைட். ஸோ இப்போ இந்த ஒமேகாவை பற்றி தான் பேசுகிறோம். ஒமேகா இஸ் ஈக்குவல் டு த ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி ஆஃப் த ஆல்டர்னேட்டிங் கரண்ட். ஸோ இது ஆங்குலர் வெலாசிட்டின்னு சொன்னாலும் ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி நீங்கள் சொல்கிறோம். ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி, angular frequency of the alternating voltage. ஏன் சார் சாதாரண கரண்ட் டைரக்ட் கரண்ட்டில் இந்த மாதிரி ஃப்ரீக்வன்சி வராதா? எப்படி வரும்? பிரச்சனை என்னென்னா ஒரு ஆல்டர்னேட்டிங் ஃப்ரீக்வன்சி கரண்ட்டு தான் இப்படி வேவ் ஃபார்ம் போகுது. அப்போ ஹவு ஃபாஸ்ட் இட் கோஸ், ஹவு மெனி நம்பர் ஆஃப் வேவ்ஸ் ஆர் கோயிங், அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரீக்வன்சின்ற டேர்ம் வந்துடுது. ஸோ இந்த ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல ஹவு ஃப்ரீக்வெண்ட்லி இட் கிராசஸ், அதாவது த நம்பர் ஆஃப் வேவ்ஸ் இல்லையா, நம்பர் ஆஃப் வேவ்ஸ் கிராசஸ் எ பாயிண்ட், நம்பர் ஆஃப் வேவ்ஸ் கிராஸ் எ பாயிண்ட் என்னது இன் எ கிவன் டைம். புரியுதப்போ, ரைட். அதை தான் நம்ம ஆங்குலர் ஃப்ரீக்வன்சியாக நம்ம சொல்கிறோம். அதுக்கு அடுத்தது த ப்ரொஜெக்ஷன் ஆஃப் ஃபேஸர். நெக்ஸ்ட்டு ப்ரொஜெக்ஷன், projection of phasor. What is phasor? Phasor enna sonno, rotating vector. So projection of phasor on any vertical axis, on any vertical axis, that gives instantaneous value for the alternating voltage. அடுத்தது the angle between, இதுவும் ரொம்ப முக்கியம். angle between the phasor. phasor என்னன்னா rotating vector, the phasor and the axis of reference. அது என்ன பாசிட்டிவ் ஆக்சிஸா அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ and the axis of reference, இங்கே வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு எடுத்துக்கிறோம். This indicates the phase of alternating voltage. இதுதான் the phase of alternating voltage, AC voltage. ஸோ இப்போ நம்ம கிளியர் கட்டாக கொண்டு வந்துடுவோம். என்னென்ன சொன்னேன், the length segment in the, அதாவது லெங்த் ஆஃப் த லைன் செக்மெண்ட்டு அதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம்னா விஎம் ஆர் ஐஎம். அதுக்கு அடுத்தது ஒமேகா அப்படிங்கிறது இந்த இடத்துல ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் ஃபேஸர் ஆன் எனி வெர்டிக்கல் ஆக்சிஸ். அப்போ அந்த ஆங்கிள் பிட்வீன் த ஃபேஸர் அண்ட் த ஆக்சிஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ், அதாவது எக்ஸ் ஆக்சிஸ், அதை என்னன்னு சொல்கிறோம், ஃபேஸ் ஆஃப் ஏசி வோல்டேஜ்னு சொல்கிறோம். ஸோ இந்த நோஷனோட நம்ம இந்த ஃபேஸ் ரிலேஷன்ஷிப் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். Now phasor diagram. Let us draw the diagram. Phasor diagram na the diagram which shows the various phasors. What is phasor diagram? Phasor diagram is a diagram which shows various phasors. இது மாதிரி ஒரு வெக்டாராக இருக்கும். So various rotating vectors, that is various phasors and their phase relationship. என்னது, and their phase relationship. அதனால தான் அது பேர் phase plus rotating vector, that is phasor. Phase plus vector, phase vector, phasor. அந்த வெக்டர் தூக்கிடு phasor இப்படி ஞாபகம் வச்சுக்கோ. ஆனால் அது ரொட்டேட்டிங் வெக்டர். ஸோ நம்ம ஸ்டடி பண்ண போகிறது என்னென்னா த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ரொட்டேட்டிங் வெக்டார் வித் ரெஸ்பெக்ட் டு த ஃபேஸ். அவ்வளோதான், அதோட ரிலேஷன்ஷிப்பு எப்படிலாம் வருது.
Now let us draw a y-axis, and this is the x-axis. இது போட்டுக்கோ. இப்போ நம்ம போட போகிறது phasor diagram. This is the phasor diagram. ஸோ phasor diagramனா எந்த ரொட்டேட்டிங் வெக்டாரோடது வோல்டேஜோடது பார்க்க போகிறோம். ஸோ அப்போ phasor diagram for an alternating voltage. இந்த ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ் தான் இதை என்ன சொல்கிறோம், V is equal to Vm. Vmனா என்ன பார்த்தோம், பீக் வோல்டேஜ் இல்லையா. ஸோ சைன் ஒமேகா டி. ஒமேகானா என்ன, ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி. ஓகே, இதுக்கு தான் பார்க்க போகிறோம். இதில் 2 டயக்ராமாக நம்ம போடுவோம், நல்லா புரிஞ்சுக்கோ. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆரிஜின் போட்டுக்கோ. இந்த பக்கம் x ஆக்சிஸ், இது y ஆக்சிஸ். இப்போ தீட்டா, ஆங்கிள் தீட்டா, இந்த ரொட்டேட்டிங் வெக்டர் தானே, இட் இஸ் கோயிங் டு ரொட்டேட் நவர், இப்படி ரொட்டேட் ஆக போகுது. இப்போ வந்து இந்த வெர்டிகல் ஆக்சிஸை பேஸ் பண்ணி அப்படி ரொட்டேட் ஆகுது. ஓகே, ஸோ அப்போது இந்த இடத்துக்கிட்ட திஸ் மேக்ஸ் an angle theta. இந்த தீட்டாவை நம்ம எப்படி போடலாம், ஒமேகா டீன்னு போடலாம். theta that is equal to omega t தானே. why? because omega is equal to theta by t. அப்போ theta is equal to omega t. கரெக்டா? அடுத்தது இப்போ இந்த OA இல்லையா. ஸோ இந்த OA நல்லா கவனிச்சுக்கோ, ஈக்குவலண்ட்டாக அப்படி எடுத்துகிட்டு வர. இது ஈக்குவலாக 2 ஒரே ஹைட்டில் போட்டால் நல்லது, பட் எனக்கு இடம் இல்லைன்றதுனால அப்படி போட்டிருக்கேன். இது ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் இட் மீட்ஸ் அட் A. இந்த ஹைட்டு இருக்குல்ல, இந்த ஹைட் இருக்குல்ல, இது ஞாபகம் இருக்கட்டும். இப்போ இந்த OA அப்படிங்கிறது தான் என்னது, VM. நோட் பண்ணிக்கோ, பீக் வோல்டேஜ். ஸோ வாட் இஸ் OA ஹியர்? அதுதான் நான் சொன்னேன் முதல்ல, லெங்த் ஆஃப் த லைன் செக்மெண்ட் சொன்னேன். ஸோ OA வாட் இஸ் தட்? அப்போ அங்கே VM, அது VMனா என்ன சொன்னேன், பீக் வோல்டேஜ். நோட் பண்ணிக்கோ. ஓகேவா? இதுதான் இப்போது, இது ஆக்சுவலாக இதுக்கு நேராக போட்டுங்க, நான் இடம் இல்லைன்றதுனால கொஞ்சம் ஷிஃப்ட் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கு ரெலவெண்ட்டான டயக்ராம் தான் இது, இதே அளவிலேயே வரணும். இங்கே it makes an angle like this, it creates a wave, sinusoidal wave. அப்போ இது 0 இல்லையா. அடுத்தது இங்கே this is the voltage V, இங்கே omega t, that is the phase. இல்லையா, நம்ம என்ன பார்த்தோம், the relationship of the vector with respect to the phase, அதான phasor diagram. So அப்போ with respect to this phase, that is omega t, that is theta. இப்போ இந்த A தான் இங்கே கிராஸ் ஆகுது, அதுக்கு ரெலவெண்ட்டான பொசிஷன் இது. ஸோ இது Vன்னு போட்டால் இதனுடைய மேக்ஸிமம் வோல்டேஜ் அது தானே நம்ம Vmax அப்படின்னு சொல்கிறோம், VM இல்லையா. ஸோ அந்த டிஸ்டன்ஸ். அடுத்தது இது பை, இது 2π, this is 2π. ஓகேவா? இப்போ V is equal to V sin omega t, that is applied in the circuit. நெக்ஸ்ட் போட்டுமா? இப்போ இந்த இடத்துல
OA அப்படிங்கிறது என்னது? That is equal to the peak voltage. Note பண்ணிக்க, OA equals to the peak voltage, peak value. And the angle it makes with the x-axis. X-axis oda it makes an angle, yeah. It makes an angle with the x-axis. And the x-axis is another omega t. That is the phase of the applied voltage. And its projection to the its projection on the y-axis. Its projection on the y-axis provides V sin omega t. அப்போ இந்த ப்ரொஜெக்ஷன்னா இது எவ்வளோ? V sin omega t. ஓகே, நோட் பண்ணிக்கோ. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேருந்து இப்படி எடுக்கிறோம், இது பர்பண்டிகுலர். இப்போ வாட் இஸ் சைன் தீட்டா? திஸ் லெட் மீ கால் திஸ் m இல்லையா? அப்போ am பை வாட் இஸ் திஸ்? OA. கரெக்டா? அப்போது சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு, sin theta க்கு பதிலா omega t போட்டுக்கலாம். sin omega t is equal to what? am by என்னது? இந்த ஹைட் a, இது b னு வேணா வச்சுக்கோ, ab OB இல்லையா? am by OA இல்லையா? அந்த OAங்கிறது என்னது? that is VM. அப்போ AM that is equal to this OB தானே? இதுதான் அந்த ப்ரொஜெக்டைல். ஸோ this OB ஏன்னா ரெண்டு parallel and equal. ஸோ that is sin omega t அப்படின்னா அப்போ what is OB? VM sin omega t. அதனால தான் அதை இந்த வேல்யூ என்னது நோட் பண்ணிக்கோ, VM sin omega t. இப்போ புரியுதா? ஓகே. So, OA is equal to VM na. What about this OB? The OB is another. That is the projectile. Sin omega t. Okay. அப்போ இந்த OA இருக்குல்ல, அதாவது இதுதான் அந்த ரொட்டேட்டிங் வெக்டார் இல்லையா? தட் இஸ் த ஃபேஸர். தட் ஃபேஸர் இஸ் ரொட்டேட்டிங் அபவுட் என்னது? O ஆரிஜின். எப்படி? வித் ஆங்குலர் வெலாசிட்டி எவ்வளோ? ஒமேகா. வித் ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகா. நல்லா புரிஞ்சுக்கோ, ஒமேகா எந்த டைரக்ஷனில்? ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில். இப்போ புரியுதா? ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில். அப்படி வரப்போ இட் ஃபார்ம்ஸ் எ வேவ் லைக் திஸ். இப்போ புரியுதா? ஸோ இதுதான் இந்த இடத்துல ஒரு வேவாக ஜெனரேட் ஆகுது. ஸோ ஃபார் ஒன் ஃபுல் ரொட்டேஷன் அப்போ ஒன் சைக்கிள் ஆஃப் வோல்டேஜ் இஸ் ப்ரொடியூஸ்ட். நோட் பண்ணிக்க. ஃபார் ஒன் ஃபுல் ரொட்டேஷன் ஆஃப் OA. இந்த OA ஃபுல் ரொட்டேஷன் வரணும்னா அப்போ தட் மேக்ஸ் ஒன் வேவ். புரியுது? அப்போ ஸோ ஃபார் ஒன் ஃபுல் rotation, for one full rotation of what? Of this OA vector. What is this OA vector other than the VM? என்ன வேணும்? One cycle of voltage is produced இல்லையா? So one cycle எந்த டைரக்ஷனில்? ஆன்டி கிளாக் வைஸில். One cycle of voltage is produced. அதுதான் it makes a waveform. A waveform is generated. இப்போ புரியுதா? அதை தான் நம்ம ஒன் ஃபுல் வேவ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே. இதே மாதிரி நாம் கரண்ட்டுக்கும் போடலாம். கரண்ட்டுக்கு எப்படி இருக்கும்னாக்கா, இப்போ இது வோல்டேஜ் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? கரண்ட்டில் என்ன இருக்கும்னாக்கா, there will be a change of phase by phi. ஃபைங்கிற ஒரு சேஞ்ச் இருக்கும். அது என்னன்றது நான் சொல்கிறேன். இப்போது கரண்ட்டுக்கு பார்ப்போம். வோல்டேஜ் பார்த்துட்டோம். அடுத்த கரண்ட்டு I is given as IM. அதில் அங்கே எப்படி VM போட்டோமோ இங்கே IM sin. இங்கே என்ன பண்ணுறோன்னா ஒமேகா டி ப்ளஸ் அந்த இடத்துல ஒரு 5 டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஓகே, இதை பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம்.
அப்போது இதுக்கு வந்து ஒரு தனி டயக்ராம் நம்ம போட வேண்டியதாக இருக்கும். இட் மீன்ஸ் வாட் அப்படின்னா தட் இஸ் ஒரு ஃபேஸர் டயக்ராம் அந்த இதை பொறுத்தவரையிலும் கரண்ட்டை பொறுத்தவரையிலும் அந்த கரண்ட் இஸ் லீடிங் பை 5 ஒரு 5 இதுக்கு லீட் பண்ணுது அது இல்லையா. அது எப்படிங்கிறத பார்ப்போம். அதே டயக்ராம் போடலாம். நோட் பண்ணிக்கோ, பக்கத்தில் வரைஞ்சிக்கோ. அது போடு. இதே ஆக்சஸ்லேயே நீட்டாக அப்படியே எடுத்துகிட்டு வைப்போம். அப்படி போட்டால் தான் கரெக்டாக வரும். ஸோ இங்கே ஒய் ரெண்டும் பேரலாக போட்டுக்கோ. இப்போ இது ஓ. இப்போ நம்ம முதல்ல பார்த்தது என்ன, வி பார்த்தோம். இப்போ இந்த இடத்துல இப்போ ஐ அப்படின்றது பார்க்க போகிறோம் இல்லையா. ஸோ ஒரிஜினலாக என்னது, நான் வேணால் க்ரீன் கலரில் வரைகிறேன். இப்போ ஒரிஜினலாக வி போடுவோம், பிளாக்கில் வி இருந்தது ஓகேவா. இது வி வெக்டார், அதுதான் ஓஏன்னு சொன்னேன் ஓகேவா. இப்போது இந்த இடத்துல நான் க்ரீனில் போட்டு இதை ஒரு ஷிஃப்டாக காமிக்கிறேன். இப்போ புரியுதா? ஓகே, இங்கே வருது, இது பின்னு வச்சுக்கிறேன் ஓகேயா. ஸோ அப்போது ஓஏ, இது ஓபி. ஓஏ அப்படிங்கிறது என்னது, அது வி ஓகேவா. ஓபிங்கிறது ஐ. இந்த டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, இது வந்து என்னம்மா தீட்டா. தீட்டான்னு என்ன சொன்னேன், ஒமேகா டி. இப்போது இட் இஸ் லீடிங் பை 5 ஒரு 5 டிகிரி என்ன 5 ரேடியன் இன்க்ரீஸ் ஆகுது. இது லீட் பண்ணி போகுது அது கரண்ட்டு. அப்படின்னா இது 5, அதனால தான் அதை ஒமேகா டி ப்ளஸ் 5 அப்படிங்கிறோம். இப்போ புரியுதா? ஓகேயா, கொஞ்சம் டீப்பாக கவனிக்கணும். அது இது புரிஞ்சுது? அது சரியா? ரைட். இப்போ என்ன பண்ணுறேன், இந்த டயக்ராமை நான் இது எப்படி போடுறோன்னா அதே மாதிரி தான் ப்ரீவியஸ் டயக்ராமும் நம்ம போட்டிருக்கணும். அது இடம் இல்லைன்றதுனால சைமல்டேனியஸாக போடணும் அது ஓகேவா. கவனிங்க. இப்போ இந்த டயக்ராம் பாரு, இதுக்கு தகுந்த மாதிரி இப்போ ஏக்கு தகுந்த மாதிரி நம்ம பார்த்து போடணும். அது தட் இஸ் இங்கே வரணும். அது கவனி. முதல்ல கரண்ட் வந்து நான் பிளாக்கில் போடுறேன், ஐ மீன் கரண்ட் க்ரீனில் போடுறேன், வோல்டேஜ் வந்து பிளாக்கில் போடுறேன். இப்போது வோல்டேஜ் நான் என்ன சொன்னேன், ஆஸ் யூஸ்வலாக என்ன ஆகுது, இட் மேக்ஸ் அது போகுது. இங்கே எவ்வளோ போகுதோ அதே அளவுக்கு ஈக்குவலாக நீ போடணும் ஓகேவா. இது ஒமேகா டி டைரக்ஷன், ஃபேஸ் ஒமேகா டி சரியா. இந்த இடத்துட்ட இப்போ வியும் இருக்குது ஐயும் இருக்குது, ரெண்டும் ஒரே இடத்துல போட போகிறோம். இப்போது நான் என்ன சொன்னேன், ஒரு ஃபேஸ் 5 அளவுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு சொன்னேன் ஓகே. அதை எப்படி போடுறதுன்னு காமிக்கிறேன் கவனி. இப்போ இந்த 5 இருக்குல்ல, இதோட இம்பேக்ட் இங்கே இருக்கும். இந்த டிஃப்ரென்ஸ் 5 இப்போ புரியுதா. இந்த 5 டிஃப்ரென்ஸ் இங்கே காமிச்சிடும். அப்போ இங்கேருந்து அது ஸ்டார்ட் ஆகும். அப்படி ஸ்டார்ட் ஆகிறப்போ என்ன ஆகும்னாக்கா இப்படி போகும். போயிட்டு இதுக்கு பேரலாக இப்படி வரும். கேர்ஃபுல்லாக போடு. இதில் கரெக்டாக, அதாவது 0க்கும் பைக்கும் இடையில கிராஸ் ஆகணும். அதே மாதிரி இங்கே இப்படி கிராஸ் ஆகணும். இப்போ புரியுதா? நானே ஒரு கொச்சம் தான் போடுறேன், நீங்கள் நல்லா போடுங்க ஓகே. ஸோ மார்க்கெட் இது நம்ம பை, இது 2 பை, இது 0 ஓகேவா. இந்த டிஃப்ரென்ஸ் தான் 5. இது கரண்ட்டோட வேவ் கரெக்டாக, இது வோல்டேஜோட வேவ். இப்போ புரியுதா? இல்லை தனித்தனியாக போட்டுக்கோ. இப்போது உனக்கு தெரியும் ஏற்கனவே ஓஏங்கிறது என்னது, எனிவன்? இந்த ஓஏங்கிறது தான் விஎம். அடுத்து இந்த இடத்துல ஓபி அப்படிங்கிறது ஓபி, இந்த இடத்துல ஐ அது இல்லையா, ஐஎம். நோட் பண்ணிக்கோ, ஐஎம் ஓகேவா. புரியுது? அது ஐஎம்னா பீக் கரண்ட், விஎம்னா பீக் வோல்டேஜ் ஓகேவா. இப்போது
இதுக்கான ஈக்குவேஷன் நம்ம என்ன போட்டோம்? I is equal to சொல்லு IM, அடுத்தது sin, அடுத்தது ஒமேகா டி, அப்புறம் ப்ளஸ் 5 அப்படின்றத பார்த்தோம் இல்லையா? ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ இதுவே பிஹைண்ட்னு வந்ததுன்னு வச்சுக்கோ. இது என்னது? சைன் ஒமேகா டி கவனி ப்ளஸ், இந்த இடத்துல என்னது? சைன் ஒமேகா டி ப்ளஸ் சொல்லு 5. ஆனால் இங்கே எப்படி வருது? இட் கோஸ் பிஹைண்ட். ஓகேயா? ஸோ அப்போது லேகிங், இங்கே லீடிங். நோட் பண்ணிக்கோ. இது என்னது? லீடிங் பை 5. இங்கே lagging. So I is equal to Im sin omega t minus 5. Later start ஆகுது. ஓகே, சொல்லு. இது என்னது? laggingனா lagging behind, lagging behind இல்லையா by 5. நோட் பண்ணிக்கோ. ஸோ ப்ளஸ்னாக்கா அட்வான்ஸாக போகிறது, மைனஸ்னாக்கா பிஹைண்ட். ஸோ கரண்ட் அட்வான்ஸாக போகிறப்போ இந்த மாதிரியும், கரண்ட் லேக் ஆச்சுனாக்கா இந்த ஈக்குவேஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து ஒரு சிம்பிளாக ஒரு ஃபேஸர் டயக்ராம்னா என்னன்றதை பார்த்துருக்கோம். இதை பேஸ் பண்ணி இப்போ ஒரு பியூர் ரெசிஸ்டர் இதில் ஜாயின் பண்ணால் என்ன ஆகும்? அங்கே க்ரீன் இருக்கு, green and red. AC circuit containing pure resistor. Red. இப்போ ஒரு ஏசி சர்க்யூட் போடுவோம். இந்த இடத்துல நமக்கு இப்படி போட்டாலே ஏசி வோல்டேஜ்னு அர்த்தம். நோட் பண்ணிக்க. இன்புட் வந்து ஏசி வேவ் மாதிரி போட்டால் சினுசாய்டல் வோல்டேஜ். இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஒரு ரெசிஸ்டரை உள்ள நுழைக்கிறோம். இதுக்கான ஈக்குவேஷன் V is equal to Vm sin omega t. Just a resistor, அதாவது AC circuit with a resistor. இப்போ இது எப்படி ஏசி சர்க்யூட் இருந்துச்சுன்னா அதோட வோல்டேஜை விஆர்னு ரெப்ரசன்ட் பண்ணலாம். அதாவது இட் ஹேஸ் காட் ஒன்லி ரெசிஸ்டார். அப்போ அதுக்கு ஓம்ஸில் அப்ளை பண்ணுறதா இருந்தாக்கா V is equal to IR, தட் இஸ் VR is equal to IR. VR is equal to IR. நம்மளுடைய அந்த கிர்ச்சாஃப் லா பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா. ஃபர்ஸ்ட் லா கரண்ட் ரூல், செகண்ட் லா லூப் ரூல். ஸோ கிர்ச்சாஃபோட லூப் ரூல், வோல்டேஜ் ரூல்னு சொல்லலாம். அந்த பேசிஸில் எப்போதுமே இந்த நெட் வந்து ஜீரோவாக இருக்கும். அப்போது V is minus VR is equal to 0.
இந்த Vன்றது என்ன? This is called instantaneous voltage. At any instant. Instantaneous voltage. இப்போ வோல்டேஜ்னாக்க இப்படி போகும் இப்படி போகும் இப்படி போகும். அட் எனி இன்ஸ்டன்ட்னு நம்ம சொல்கிறோம்ல, அதுதான் இன்ஸ்டன்டேனியஸ் வோல்ட். பீக் வோல்டேஜ்னா மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் த வோல்ட். இப்போ ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கா? அடுத்தது ஸோ அதுதான் இந்த இன்ஸ்டன்டேனியஸ் வோல்டேஜ் தான் இங்கேயும் போடுறோம் V. அதை எதை பேஸ் பண்ணி போடுறோம்? பீக் வோல்டேஜை பேஸ் பண்ணி போடுறோம். ஸோ ரெண்டுத்துக்கும் நீங்கள் புரியுதா நான் சொல்கிறது? அந்த டயக்ராம் என்ன காமி, டயக்ராம் கொடு, லாஸ்ட் டயக்ராம். அதாவது ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டன்ட்னா இப்போ V இருக்கா, இங்கே 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 இதெல்லாம் V அட் எனி இன்ஸ்டன்ட். இப்போ புரியுதா? Vmனா இது மட்டும்தான், எவ்வளோ மேக்ஸிமம் ஹைட்டோ அது. ஓகேவா? ஸோ இன்ஸ்டன்டானியஸ் வோல்டேஜ் இஸ் given by Vm sin omega t and V minus VR. VR அப்படின்னா என்ன? வித் ரெஸ்பெக்ட் டு ரெசிஸ்டன்ஸ். அதை கனெக்ஷன் வித் த ரெசிஸ்டன்ஸ். அங்கே வந்து ரெசிஸ்டார் கனெக்ட் ஆகிருக்குன்றதுனால there is a voltage drop. அந்த வோல்டேஜ் ட்ராப் இங்கே எப்படி ஸ்டடி பண்ணுறோம்? இது என்னது? வோல்டேஜ் ட்ராப் ஆயிடுச்சு. எதனால்? பிகாஸ் ஆஃப் த ரெசிஸ்டார் ஆர். இங்கே அப்போது வோல்டேஜ் ட்ராப் அக்ராஸ் ஆர். இது பேர் என்ன? விஆர்ன்றது என்ன? வோல்டேஜ் ட்ராப். அதை தான் நம்ம விஆர்னு இண்டிகேட் பண்ணுறோம். ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கும், நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. வி இருக்குது, விஆர் இருக்குது, விஎம் இருக்குது. வின்னா என்ன? வோல்டேஜ் அட் எனி இன்ஸ்டன்ட், அதான் இன்ஸ்டன்டானியஸ் வோல்டேஜ். விஆர்னா என்ன? ரெசிஸ்டார் இன்ட்ரோடியூஸ் பண்ணதுனால தெர் இஸ் அ ட்ராப். அப்போது வோல்டேஜ் ஆஃப்டர் த இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் ரெசிஸ்டார், அது வோல்டேஜ் ட்ராப் ஆகிடுச்சு. விஎம்னா என்ன? தட் இஸ் த பீக் வோல்டேஜ். இந்த மூணுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கணும். ரைட். அதுக்கு அடுத்தது இப்போ we have got the equation. நம்ம ஈக்குவேஷன் போவோம். ஏற்கனவே ஃபெமிலியரான ஈக்குவேஷன் இருக்குது. தட் இஸ் V இஸ் ஈக்குவல் டு என்ன சொன்ன? Vm sin omega t. இப்போ V இஸ் ஈக்குவல் டு IRன்னு இருக்கிறதுனால அப்போ IR இஸ் ஈக்குவல் டு Vm sin omega tன்னு எழுதலாமா? பிகாஸ் V இஸ் ஈக்குவல் டு IR. அப்போது இந்த இடத்துல I அப்படிங்கிறது என்ன? தட் இஸ் Vm டிவைடட் பை R இன்ட்டு சைன் ஒமேகா டின்னு எழுதலாமா? அதனால தான் I அப்படின்னா என்ன? இன்ஸ்டன்டானியஸ் கரண்ட். இப்போ புரியுதா? கரண்ட் அட் எனி இன்ஸ்டன்ட் இஸ் ஈக்குவல் டு Vm பை R அப்படின்னா என்ன? IM தானே. ஸோ IM இன்ட்டு சைன் ஒமேகா டி. இப்போ புரியுதா? ஸோ இங்கேருந்து ஐஎம்க்கு எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஐக்கு வை அது நமக்கு தெரியும். பிகாஸ் ஐஎம் இஸ் ஈக்குவல் டு விஎம் பை ஆர். தட் இஸ் அக்கார்டிங் டு த ஓம்ஸ் லாவை இங்கே பீக் வேல்யூக்கு அப்ளை பண்ணலாம். ஓகேவா? இப்போது இந்த ஃபேஸர் டயக்ராம் வித் ரெசிஸ்டாருக்கு நம்ம எப்போதுமே மொத்தம் 3 யூனிட்டாக பார்க்க போகிறோம். ஒன்று வந்து வித்து 4ஆக பார்க்க போகிறோம். ஒன்று வந்து வித் ரெசிஸ்டார், ஏசி வோல்டேஜ் வித் ரெசிஸ்டார். ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம்? ஏசி வோல்டேஜ் வித் கெப்பாசிட்டர். மூணாவது பார்க்க போகிறது ஏசி வோல்டேஜ் வித் இண்டக்டர். நாலாவது இந்த 3 சேர்த்து எல்சிஆர் சீரீஸ்ன்னு பார்ப்போம். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இந்த ஃபஸ்ட்டு இதில் எல்லாத்துலேயுமே மெயினாக என்ன வேணும்னா சர்க்கியூட் இருக்கணும், அதோட ஈக்குவேஷன் இருக்கணும், அதோடைய ஃபேஸர் டயக்ராம் இருக்கணும். கண்டிப்பாக கேட்பாங்க. நவ் லெட் அஸ் டூ த ஃபேஸர் டயக்ராம். ஃபேஸர் டயக்ராம்னா பயப்படாதீங்க, சிம்பிள் தான். நவ் லெட் அஸ் மூவ் வித் த ஃபேஸர் டயக்ராம். நான் என்ன சொல்லி கொடுத்துருக்கேன்? ரெண்டும் ஒன்று போல் போடுங்க. கவனி, எக்ஸ் ஆக்சஸ் ஒன்றா போடு. அப்படின்னா போடுறப்பே போட்டே வா. அடுத்தது பேரலாக அப்படியே ஒய் ஆக்சஸ் போடு. ஈஸியாக வரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒய் ஆக்சஸ் இது ஓ ஃபிக்ஸ் பண்ணிக்கோ. இப்போ என்ன பண்ணுறதுனாக்கா தட் இஸ் இங்கே ஓஏ அப்படின்ற ஒரு வெக்டாரை முதல்ல கொண்டு வர. ஓஏ
ஓஏ நமக்கு தெரியும். ஓஏ என்னமா? வி எம். புரியுதா? இப்போ என்னன்னா நல்ல கவனி, நான் முதல்ல அது ஷிஃப்ட் போட்டு காமிச்சேன். என்னது 5 ஷிஃப்ட் ஆச்சுன்னாக்கா எப்படி இருக்கும். இப்போ என்ன பண்ணுறேன்னாக்கா, டேய் ரெட் கலர் கேட்டேனே, ரெட்டு இல்லையாங்க? இப்போ ஐஎம் இங்கே கொண்டு வரோம். இந்த இடத்துல என்னன்னாக்கா தட் இஸ் ஓபிங்கிறது ஐஎம், இங்கே பியில் அது மேலேயே வருது. இப்போ புரியுதா? ஓகேவா? ஸோ இப்போது இங்கே ஓ பி அப்படிங்கிறது என்னது? ஐஎம், தட் இஸ் பீக் கரண்ட். ஓகேவா? நோட் பண்ணிக்கோ. ஐஎம்ன்றது பீக் கரண்ட். இப்போ ஒன்று மேலே ஒன்று ஃபிக்ஸ் ஆகிருக்கு. அதே ஃபேஸ் சேஞ்ச் இல்லாமல் அதே ஃபேஸ்லேயே இன் ஃபேஸ் அப்படின்னு சொல்லலாம். சரியா? அப்போது இங்கேருந்து வரையக்கூடிய டயக்ராம் என்னன்றது பார்க்கலாமா? கவனி, இதுலேருந்து இந்த டயக்ராமாக வரைஞ்சிக்கலாம். ஃபஸ்ட்டு வேவ் போட்டுப்போம். பிளாக்குக்கு பிளாக் யூஸ் பண்ணுறேன். ஏ வோல்டேஜ் அப்படிங்கிறப்போ அந்த ஐ எனி இன்ஸ்டன்ட்டுன்னு காமிக்கணுன்றதுக்காக அதை விட கொஞ்சம் கூடுதலாக அப்படி போயிட்டு அப்படியே வந்து ஜோர் அப்படி போட்டு பார்ப்போம். ஓகே, ரைட். அடுத்தது ரெட்டில் எடுத்துக்கோ. நீ கலர் பென்சில் கூட யூஸ் பண்ணிக்க, நல்லது. இப்போது இந்த இடத்துட்டு என்ன ஆகும்னாக்கா ஐ நான் முதல்ல க்ரீனில் போட்டேன், இப்போ ரெட்டில் போடுறேன். ஐ இது கொஞ்சம் குட்டையாக ஆடி போகும். ஆடி போட்டு ஆனால் ஃபேஸ் சேஞ்ச் இருக்காது, ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே 5ல் வரும். அதே மாதிரி இங்கே போய் கரெக்டாக மேட்ச் ஆகும். ஓகேவா? இப்போது என்ன பண்ணுறீங்க, இங்கேருந்து எடுத்துகிட்டு வா. இப்போது இதை அப்படியே எடுத்துகிட்டு போகலாம். ஓகே, இதை அப்படியே எடுத்துகிட்டு போவாங்க. சரியா? ஓகே. ஸோ இது கரண்ட்டு. இதில் தான் நான் ரெண்டுமே வருதுன்னா வியும் இருக்குது ஐயும் இருக்குது. அது ஐ கேபிட்டல் ஐ போட்டாலும் சரி, ஸ்மால் ஐ போட்டாலும் சரி. இது ஓ. இது என்னம்மா? பை. இங்கே 2π. இந்த ஆக்சஸ் தான் என்னது? எக்ஸ் ஆக்சஸ் தான் என்ன சொல்லியிருக்கேன்? ஃபேஸ்னால் என்ன? தீட்டானா என்ன? ஒமேகா டி. ஸோ இது என்னது? ஒமேகா டி. ஓகேவா? ஸோ இப்போது இந்த இதில் நல்ல கவனி, இதில் விஐ தான் இருக்கும். இப்போது ஒமேகா டி. ஓகேவா? இதுதான் அந்த ஆங்கிள். சரியா? இப்போ நல்லா கவனிச்சு பாரு. இந்த ஹைட் இருக்குல்ல, ப்ளூவில் போடுறேன். இங்கே ஒரு ஹைட்டு. அதே மாதிரி யார் கரெக்டாக சொல்லுங்கள் பார்ப்போம். இந்த ஹைட்டு நம்ம வந்து ஒரு ரெப்ரசன்டேஷனுக்காக சிடின்னு எடுத்துக்கிறேன். ஸோ வாட் இஸ் ஓசி? எனிஒன்? என்னது? விஎம் சைன் ஒமேகா டி. ஓகே. ஸோ அப்போ இந்த இடத்துல ஓசி என்னம்மா எழுதிக்கோ. ஓசி அப்படிங்கிறது தட் இஸ் ஓசி. இந்த ஓசி சின்னதாக இருக்கிறது இல்லையா, அது வந்து ஐஎம். அது சின்னது, பெருசு தான் வி இல்லையா. ஸோ ஓசி சின்னதாக இருக்கிறது அது ஐஎம். அடுத்தது சைன் ஒமேகா டி. ஓகேவா? சைன் ஒமேகா டி போடுறப்ப இந்த ரெண்டுத்துக்கு சேர்த்தது இது புரிஞ்சுக்கணும் நீங்கள். சைன் ஒமேகா இன்ட்டு டி இல்லை, சைன் ஆஃப் ஒமேகா டி. ஓகே. ஸோ அதனால் ப்ராக்கெட் போட்டால் சேஃப். அடுத்தது ஓடி என்னம்மா? ஓடிங்கிறது விஎம் சைன் ஒமேகா டி. எப்போதுமே ப்ராக்கெட் போட கொஞ்சம் சேஃபாக இருக்கும். ஆக்சுவலாக தீட்டா நம்ம ஒமேகா டின்னு போடுவோங்க. இது புரிஞ்சுதா?
இப்போ இதில் உள்ள அப்சர்வேஷன் என்ன நீங்கள் பார்க்கணும். இதில் உள்ள அப்சர்வேஷன் என்ன, அதாவது அப்ளைடு வோல்டேஜும் கரண்ட்டும் ஆர் இன் ஃபேஸ். நோட் பண்ணிக்க, அப்ளைட் வோல்டேஜ் and current are in phase. ஒரே ஃபேஸில் இருக்கு. கரெக்டாக ஒரே ஃபேஸில் தானே இருக்கு. அதோட வேல்யூஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம், ஆனால் ஃபேஸ் சேஞ்ச் இல்லை இல்லையா? புரியுதப்போ? கரெக்டாக அந்தந்த ஃபேஸில் அப்படியே கரஸ்பாண்டிங் ஃபேஸில் போயிட்டே இருக்கு. இட் மீன்ஸ் தே ரீச் தேயர் மேக்ஸிமா அண்ட் மினிமா சைமல்டேனியஸ்லி. அதை எப்படி இண்டிகேட் பண்ணலாம்? நவ் லிசன் ஹியர், இந்த ரெண்டும் ஒன்று போல தான் வரும். ஓகே, ஒரே பாயிண்டில் தான் மீட் ஆகுது, அதே மாதிரி ஒரே பாயிண்டில் தான் மினிமா. ஓகே, இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். ஸோ தே நெக்ஸ்ட் பாயிண்ட்டு, ஓகே, தே ரீச் தேயர் மேக்ஸிமா, maximum maximum point and minimum simultaneously. Okay, இந்த பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அதான் இன் ஃபேஸாக இருக்குது அப்படின்னு சொல்லணும். அண்டர்லைன் இன் ஃபேஸ். அப்போ வாட் இஸ் த யூஸ் ஆஃப் ஃபேஸர் டயக்ராம்? ஃபேஸர் டயக்ராம், ஃபேஸர் சேஞ்சஸ், ஃபேஸ் சேஞ்ச் ஏதாவது இருக்கா இல்லையாங்கிறத கிளியராக காமிச்சு கொடுத்துரும். ஸோ அப்போ இதுலேருந்து பார்த்தா வித் ரெஸ்பெக்ட், இப்போ நம்ம என்ன ஸ்டடி பண்ணோம்? ஃபேஸர் டயக்ராம்னா நம்ம ஒரிஜினலாக பார்த்தோம். இட் டெபிக்ஸ், இட் டிஸ்கிரைப்ஸ், இட் இல்லஸ்ட்ரேட்ஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த ரொட்டேட்டிங் வெக்டர் அண்ட் த ஃபேஸ். அதான பார்த்தோம் ஃபேஸர் டயக்ராம். இப்போ கிளியராக சொல்லுதான், அதை பேஸ் பண்ணி சில கேரக்டரிஸ்டிக்ஸை நம்ம ஜிம்முன்னு எடுத்துட்டோம் இல்லையா? ஸோ அப்போ ரெசிஸ்டாரை பொறுத்தவரையிலும் எப்படி இருக்குது? இன் ஃபேஸாக இருக்குது. தெர் இஸ் நோ சேஞ்ச் இன் தட். ஓகேவா? இது புரிஞ்சுது அது? ரைட். அடுத்தது இப்போது ரெசிஸ்ட் இதே மாடலில் தான் அப்படியே தான் வரும், ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ், அந்த ஃபேஸ் சேஞ்ச் மட்டும் வந்துகிட்டு இருக்கும், அவ்வளோதான். இப்போ நம்ம பார்க்க போகிறது அடுத்தது, தட் இஸ் இண்டக்டர். ஓகே, எழுதிக்கோ. AC with inductor. Inductor என்ன? Induction coil. That is L. It is represented by L. Note பண்ணிக்கோ. AC with inductor L. Note பண்ணிக்கோ. So diagram போடு. AC கனெக்ட் பண்ணு. அந்த ஏசியோட என்ன பண்ணணும்? ஒரு இண்டக்டராக போட்டு விட்டுரு. ஸோ இங்கே ஒரு இண்டக்டர். இண்டக்டர் போடுறப்போ ரெசிஸ்டன்ஸ் மாதிரி போடாத, இது மாதிரி காயிலாக சுருட்டி போடு. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் எல், திஸ் இஸ் ஏசி. ஸோ வாட் இஸ் த ஃபார்முலா? V இஸ் ஈக்குவல் டு, வின்னு என்ன சொன்னேன்? இன்ஸ்டன்டானியஸ் வோல்டேஜ், வோல்டேஜ் அட் எனி இன்ஸ்டன்ட். V இஸ் ஈக்குவல் டு வாட்? Vm sin ஒமேகா டி. ஒமேகா டி வந்து சைன் ஆஃப் ஒமேகா டி, அது சேர்த்து போட்டுங்க. ஸோ இந்த சர்க்கியூட் என்னது? ஏசி வித் இண்டக்டர். இப்போது V is equal to V sin omega t according to the equation. Okay, இப்போ induced EMFன்னு சொல்லுவோம் இல்லையா? அதாவது ஒரு காயில் வழியாக என்ன ஆகும்? செல்ஃப் இண்டக்ஷன் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இந்த செல்ஃப் இண்டக்ஷனை தான் என்ன சொல்லுவோம்? பேக் EMFன்னு சொல்லுவோம். இது எதனால? நம்ம இந்த லாரன்ஸ் எல்லாம் படித்தோம் இல்லையா? அப்போசிங்காக போகுது. அந்த அப்போஸ் ஆகிறதுக்கு நம்ம மைனஸ் போட்டோம், ஞாபகம் இருக்கா? தட் இஸ் வை இட்ஸ் கால்ட் பேக். அதை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்காக, அதை நல்லிஃபை பண்ணுறதுக்காக அந்த சைன் வருதுன்ட்டு, அப்போசிங்காக இருக்கக்கூடியதுன்னு. அதனால தட் இஸ் கால்ட், தட் இன்டியூஸ்ட் EMF கேன் ஆல்சோ பி கால்டு பேக் EMF. டேக் டவுன். ஆல்டர்னேட்டிங் கரண்ட் எழுதிக்கோ. ஆல்டர்னேட்டிங் கரண்ட், ஆல்டர்னேட்டிங் கரண்ட், நான் எல்லாமே இதில் எழுதுவேன்னு எதிர்பார்க்காத. ஆல்டர்னேட்டிங் கரண்ட் flowing through the inductor, flowing through the inductor induces a self-induced EMF. Self-induced, அதான் செல்ஃப் இண்டக்ஷன் நம்ம பார்த்துருக்கோம். self-induced EMF.
in the circuit. It is also called back EMF. Note பண்ணிக்கோ. So back EMF na ஏதோ புதுசா நினைச்சிட்டு இருக்காது. அப்போ இந்த பேக் EMF இந்த லாரன்ஸ் லாவை சேர்த்து நம்ம போட்டு சொன்னோம். என்னமா அது? பேக் EMF is given by E is equal to E தானே போட்டோம். E வந்து இப்படி போட்டோம்ல. ஓகேவா? E is equal to induced EMF minus L into D. Anyone? Current எவ்வளோ போச்சு? I divided by very good rate of change of current dt. Okay. இப்போ இந்த again Kirchhoff loop rule யூஸ் பண்ணலாம். இல்லையா? அப்போ அங்கே என்ன சொல்கிறாரு? V minus of minus E தானே is equal to 0. அப்போ இந்த கேஸில் V ப்ளஸ்ன்னு வரும் இல்லையா? கரெக்டா? ஏன்னா மைனஸ் ஆஃப் மைனஸ். ஓகேவா? ஏன்னா அங்கே ஏற்கனவே இன்டியூஸ் EMF பேக் EMF-ஆக இருக்குது. இது புரியுதா? அப்போது போட்டாச்சா? இப்போ நம்ம எப்படி பண்ணலாம்? இந்த விக்கு பதில் கவனிங்க. விக்கு பதில் Vm கவனி. Vm sin omega t. இதை முடிச்சிடுறேன். Vm sin omega t. இது எதுக்கு பதில்? விக்கு பதில். போட்டாச்சா? அடுத்தது is equal to Vm sin omega t is equal to the induced EMF is equal to L into di by dt. di by dt என்ன? di by dt என்ன? Rate of change of current. So rate of change of flow of current. என்னம்மா? என்ன கேட்டா? இல்லை ஏதோ கேட்டியோ? கேட்ட மாதிரி இருந்தது எனக்கு. ஏதோ இங்கே கேட்ட என்னென்னா V is equal to இதில் என்ன வரும்? V is equal to minus Eல. அப்போ அங்கே மைனஸ் இருக்குல்ல, அது ப்ளஸ் ஆயிடுச்சு. புரியுதா? அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ இந்த விக்கு பதில் இது எழுதிட்டேன். மைனஸ் ஆஃப் மைனஸ்ன்னு இது எழுதுகிறப்ப ப்ளஸ் ஆயிடுச்சு. ஓகேவா? ரைட். So V sin omega t is equal Vm sin omega t is equal to L into di by dt. Done? Okay. இப்போ we are interested in di only. இல்லையா? So what is di? அப்போ dt எல்லாம் இந்த பக்கம் வந்துடும். கரெக்டாக? L அந்த பக்கம் போயிடும். So di is equal to ஜாக்கிரதை எழுது. Vm இது L கீழே வந்துடும்ல, இந்த dt மேலே போயிடும். அப்போ sin omega t of dt. கரெக்டா? sin omega t of dt. இப்போ நம்ம பார்க்குறது di தான். ஆனால் நமக்கு என்ன வேணும்? இன்டகிரேட் பண்ணணும். ஸோ அப்போ இன்டகிரேட் பண்ணோம் அப்படின்னா இன்டகிரேட் பண்ணிக்கோ. இது கான்ஸ்டன்ட் வெளில எடுத்துட்டேன், இது ஒன்றையும் பண்ணுவோம். அப்படி பண்ணுறப்போ இது I ஆகிடும். இங்கே Vm by L தான். இங்கே sin omega t என்னாச்சு? மைனஸ் காஸ் omega t. ஸோ மைனஸ் cos omega t இல்லையா? நாம் ஏற்கனவே பார்த்தோம் cos ATன்னா 1/a வரும்ல. அப்போ ஒமேகானா L ஒமேகா. இங்கே புரியுதா? கரெக்டா? ஓகே. இங்கே ப்ராக்கெட் பண்ணிக்கோ. இது புரிஞ்சுதா? என்னது? காஸ் சைன் ஒமேகாவை சைன் டி அப்படின்னா மைனஸ் காஸ் ஒமேகா டி இல்லையா? சைன் ஏஎக்ஸ்னாக்க 1/a இன்ட்டு காஸ் மைனஸ் காஸ் ஏஎக்ஸ் தானே? அதுதான் இங்கே போட்டிருக்கோம். ஓகேவா? ஸோ அப்போ ஒமேகா இங்கே வந்தாச்சு. இங்கே உள்ள கான்ஸ்டன்ட் இங்கே வந்துடும். அப்போது காஸ் ஒமேகா டி அப்படின்னு வந்தாச்சு. ப்ளஸ் இன்டெக்ரல் கான்ஸ்டன்ட் போடணுமா? ஸோ சி, அது இன்டெக்ரல் கான்ஸ்டன்ட். ப்ளீஸ் டேக் டவுன். ஸோ இப்போ இது வந்து இண்டிபெண்ட் கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறதுனால அதை நாம் அந்த இன்டெக்ரல் கான்ஸ்டண்ட்டை 0ன்னு நெக்லெக்ட் பண்ணிடலாம். ஸோ அப்போது இந்த இடத்துல கவனிங்க. காஸ் ஒமேகா டி இதை எப்படி போடலாங்கிறத பாரு. எழுதிக்கோ. இப்போ நான் இதை இக்னோர் பண்ணிவிட்டு டைரக்ட் ஈக்குவேஷன் வந்துடுறேன். ஓகே, எழுதிக்கோ. அதாவது இந்த மைனஸ் காஸ் ஒமேகா டீயை கொஞ்சம்
நமக்கு எல்லாமே சைனில் வந்து ஜாலியாக இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் இந்த காஸ் ஒமேகா டியை எப்படி மாற்றுறேன்றதை பாரு. காஸ் ஒமேகா டி தட் இஸ் மைனஸ் காஸ் ஒமேகா டி அதுதானே வந்திருக்கு நமக்கு. மைனஸ் காஸ் ஒமேகா டி. இந்த மைனஸ் காஸ் ஒமேகா டி என்ன பண்ணலான்னாக்கா தட் இஸ் மைனஸ் அப்படியே வச்சுக்கோ. காஸ் ஒமேகா டியை 90 சைன் 90 மைனஸ் தீட்டா போடலாம்ல இல்லையா? அதே மாதிரி சைன் இந்த மைனஸ் அப்படியே வச்சுக்கிறேன். சைன் 19 π/2. ஸோ π/2 மைனஸ் ஒமேகா டின்னு எடுக்கலாம். ஓகேவா? புரியுதா? ஸோ அப்போது தட் இஸ் ஈக்குவல் டு ஓகேவா? தட் இஸ் ஈக்குவல் டு இப்போ இந்த இடத்துல ஒமேகா டி இருக்குது, இங்கே என்னது π/2 இருக்குது. இந்த மைனஸை இன்டர்சேஞ்ச் பண்ண முடியும். புரியுதா? அப்போது சைன் ஒமேகா டி மைனஸ் π/2 இது புரியுதா இருக்காது? ஏன்னா நமக்கு தெரியும் மைனஸ் சைன் ஏ இல்லையா இஸ் ஈக்குவல் டு சைன் ஆஃப் மைனஸ் ஏ. அதே மாதிரி மைனஸ் சைன் π/2 மைனஸ் ஒமேகா டி இது என்ன பண்ணலாம் தட் இஸ் சைன் ஆஃப் மைனஸ் ஆஃப் ஒமேகா 2 மைனஸ் ஒமேகா டி. ஓகே, இப்படி போட்டால் தான் சில பேருக்கு புரியும் என்ன பண்ணுறது. ஓகே, ஸோ மைனஸ்னாக்கா மைனஸ் π/2 மைனஸ் ஆஃப் மைனஸ்லாம் ப்ளஸ் அப்போ ஒமேகா டி. ஸோ அப்போ ரிவர்ஸ் பண்ணால் சைன் ஒமேகா டி மைனஸ் π/2. ஓகே, ஸோ அதை தான் இங்கே போட்டுருக்கோம். ஸோ சைன் ஒமேகா டி நமக்கு எல்லாமே அந்த ஒரே ஸ்டைல்லே வரணும். புரியுதா? இப்போ தெரியுதா அது ஏன் there is a lagging of π/2. அந்த லாகிங் ஆகிறது நமக்கு ஃபேஸர் டயக்ராமில் சூப்பராக வரும். that will show. ஓகே, ஸோ அப்போது ஒரிஜினல் ஈக்குவேஷன் வந்துடுமா? அப்போது I is equal to what? Vm divided by L ஒமேகாவா? கரெக்டாக? அதான் ஒமேகா எல் ஆர் எல் ஒமேகா. அதுக்கப்புறம் சைன் ஆஃப் சொல்லு ஒமேகா டி மைனஸ் π/2ன்னு போடலாம். ஓகேவா? இது புரியுதா? புரிஞ்சுதா? நெக்ஸ்ட்டு இப்போ ஐ விஎம் எல் ஒமேகா போட்டோம். இன்னும் இந்த விஎம் பை எல் ஒமேகா அப்படிங்கிறது நல்லா கவனிச்சுக்கோ. விஎம் பை எல் ஒமேகா தட் இஸ் ஈக்குவல் டு ஐஎம் அப்படின்னு போடலாம். நோட் பண்ணிக்கோ, இங்கே எழுதிட்டுமா? விஎம் பை எல் ஒமேகா இஸ் ஈக்குவல் டு ஐஎம். ஓகே, இது எதனாலன்னா இந்த எல் ஒமேகா அப்படிங்கிறது என்ன தெரியுமா? தட் இஸ் ஈக்குவலன்ட் டு த ரெசிஸ்டன்ஸ். இது புரியுதா? இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அதை என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்கா இட்ஸ் அதை தான் அங்கே இம்பிடன்ஸ் அப்படின்ட்டு நம்ம அங்கே எடுத்துகிட்டு வரோம். புரியுதா? ஸோ இந்த எல் ஒமேகாங்கிறது ஒரு இம்பார்ட்டண்ட் பேராமீட்டர். இங்கே இஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் தட் இஸ் இதை எக்ஸ்எல் அப்படின்னும் சொல்லலாம். நோட் பண்ணிக்கோ, இங்கே மறுபடியும் எழுதுகிறேன். விஎம் எல் ஒமேகான்ற டேர்மு எழுதிக்கோ. எல் ஒமேகா இல்லைன்னா ஒமேகா இன்ட்டு எல். இது வந்து எதுக்கு ஈக்குவலண்ட்டுனா எக்ஸ்எல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எக்ஸ்எல் அப்படின்னா தட் இஸ் கால்ட் இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ். நோட் பண்ணிக்கோ, திஸ் இஸ் நோன் அஸ் இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ். திஸ் இஸ் ஈக்குவலண்ட் டு a resistant with respect to the another AC voltage when it is connected with the inductant, coil. So that is why it is called inductive reactance. இதே மாதிரி கெப்பாசிட்டருக்கு இருக்குது, அது பேர் கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ். அப்போ இந்த மூணு சேர்ந்தது தான் இம்பிடன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏசியை பொறுத்தவரை ரெசிஸ்டன்ஸ் எப்படி சொல்லணும்? இம்பிடன்ஸ். அந்த ஏசியில் இந்த லெங்க்த்தும் அதாவது எல்டபிள்யூவும் இல்லை, அதே மாதிரி கெப்பாசிட்டன்ஸும் இல்லைன்னாக்கா தட் இஸ் ஈக்குவல் டு ரெசிஸ்டன்ஸ். அவ்வளோதான். ஸோ அப்போது இந்த இம்பிடன்ஸ்ன்றது ஒரு யூனிவர்சல் செட் மாதிரி அது. ஓகேவா? ரைட். ஸோ அப்போ ஐ இஸ் ஈக்குவல் டு விஎம் எல் ஒமேகா. I is equal to மறுபடியும் சொல்கிறேன் Vm XL. நோட் பண்ணிக்கோ. ஸோ சைன் ஒமேகா டி மைனஸ் π/2. இப்போ இதை வந்து என்ன பண்ணலாம்? அப்படியே எடுத்துடலாம் அதை. ஓகே, ஐஎம்னு கொண்டு வந்துடலாம். ஏன்னா அது கிட்டத்தட்ட ஓம்ஸில் தானே அது இல்லையா? ஸோ ஐஎம் சைன் ஒமேகா டி மைனஸ் π/2 தட் இஸ் ஐ. ஓகேவா? இது புரிஞ்சுதா?
ஸோ இதோட வெக்டரோட முடிச்சிடலாம். ஃபேஸர் டயக்ராமோட இதோட ஃபேஸர் டயக்ராம் பாரு. ஃபஸ்ட்டு வந்து அதே மாதிரி 2 டயக்ராம் போட சொல்லியிருக்கேன். இதே ஸ்டைலில் கொஞ்சம் பெருசாக. ஓகே, அதே மாதிரியே போடு. இது வந்து என்ன சொல்லு, நீயே சொல்ல இனிமேட்டுக்கு. என்னது இது? ஒமேகா. இங்கே ஆக்சஸ் போடணும் இல்லையா? இது வந்து ரெட்டில் போயிட்டுருக்கலாமா? வோல்டேஜுக்கு இப்படி போகும். இது ஏ, இது ஓஏ, நோட் பண்ணிக்கோ. இது வி அண்ட் இட்ஸ் சப்ஸ்டன்ஸ் ஆங்கிள் ஒமேகா டி. ஓகே, அடுத்தது இந்த ஐ வந்து கரெக்டாக அப்படியே 90 டிகிரி இருக்கும். இங்கே இதுக்கு 90 டிகிரி போடு. ஓகே, சின்னதாக இருக்கும். பி, இது ஐ. புரியுதா? அப்போது இதோட ஹைட்டு இல்லையா, இதோட லெங்த் செக்மெண்ட்டு. ஓகேவா? அப்போ இது என்ன சொல்லுவோம்? தட் இஸ், இது பேர் என்ன? விஎம் சைன் ஒமேகா டி. அண்டு இது என்னது? ஐஎம் சைன் ஒமேகா டி மைனஸ் π/2. கரெக்டா? ஏன் அது மைனஸ் π/2 போட்டோம்? 90 டிகிரி இல்லை, அதனால தான் அந்த 90 டிகிரி டிஃப்ரென்ஸு. இப்போ புரியுதா? லேகிங். புரியுதா? இந்த லேகிங் புரியுதா? 90 டிகிரி லேகிங். இப்போ என்னாகும்? அதே 90 டிகிரியில் இங்கே வரணும். இங்கே செட் பண்ணிக்கோ. அதே ஏல இங்கே வரணும். இப்போ நான் எப்படி போடுறேன் பாரு, கவனமாக போடு. இப்போ இந்த எடுத்துகிட்டு ரெட்டு யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த ரெட்டை பொறுத்தவரையிலும் அதே பை அண்டு 2π இங்கே வருது. ஸோ கவனிங்க, போடுறப்போ ஓகே, இதில் கிராஸ் ஆகணும், இதில் இங்கே வரணும் 90. ஓகேயா? புரியுது? அது அடுத்தது நான் இந்த க்ரீனில் போடுறேன். கவனி, இப்போ லேக் ஆகிருக்கா? இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகே, இப்போது கீழேருந்து ஸ்டார்ட் ஆகணும். நல்ல கவனி, இங்கேருந்து அட் எனி இன்ஸ்டன்ட் தானே நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். அதனால் ஜாக்கிரதை. இப்போது இங்கே பையில் டிஃபரன்ஸ் வரணும். ஓகே, புரியுதா? நான் எப்படி போடுறேன்னு பார்த்துக்கோ. இது 0வா? இப்போ இது பை. அப்போ இது என்னது? π/2. இது 2π. இது என்னம்மா? 3/2 π. கவனமாக போடு. ஸோ இங்கே இதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட்டு போகும். கவனி, இது இங்கேருந்து போகுதா? போயிட்டு இப்படி போயிட்டு அப்படி டேர்ன் ஆகி சின்னதாக வரும். ஓகே, இந்த 2.5 π வழியாக கிராஸ் ஆகும். கிராஸ் ஆகி அதுக்கப்புறம் இதோட நெக்ஸ்ட்டு வேல்யூக்கு போகும். புரியுதா? ஓகேவா? க்ரீனில் போடணும். போட தெரியலனா என் டயக்ராமை வச்சு அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதில் எதாவது மாற்றி போட்டால் மார்க் கொடுக்க மாட்டாங்க. அந்த வேல்யூஸ்லாம் கரெக்டாக இருக்கணும். ஓகே, புரியுதப்போ? இப்போ இது உனக்கே தெரிஞ்சிருக்கும். இது வந்து என்னது? ஐ. கரெக்டாக? இது என்ன? வி. இப்போ அந்த 90 டிகிரி லேகிங் புரியுதா? So it is evident that, இங்கே எழுதணும் நம்ம, it is evident that current lags பின்னாடி தங்கி இருக்கிறது. current lags behind எவ்வளோமா? currents lag behind the applied voltage by எவ்வளோ? π/2. இப்போ புரியுதா? voltage by
pi by 2. Okay. எதில் in inductive current circuit. In inductive circuit. Okay ba? In inductive circuit. This is depicted in beautifully in phasor diagram. Phasor diagram ன்றது இதுதான், பட் அது காம்பினேஷனில் சேர்த்து சொல்கிறோம். ஓகே. இந்த இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் அப்படிங்கிறது that is represented by XL, inductive reactance, varies directly with the frequency, as the frequency. So that is given by 2 pi nu into L. This is also called 2 pi F into L. F na frequency, nu nalu frequency. அப்போ when XL is equal to 0, அதாவது F is equal to 0னாக்கா ஆட்டோமேட்டிக்காக XLன்றது 0 ஆகிடும். அப்போ ஃபார் ஸ்டடி கரண்ட் என்னது, there is no frequency, frequency becomes 0. அப்போ அந்த இண்டக்டிவ் பார்ட்டு கட் ஆகிடும். ஸோ வெறுமன ஒரிஜினல் ரெசிஸ்டன்ஸ் தான் வரும். ஓகேவா? அப்போ இட் பிஹேவ்ஸ் லைக் எ டிசி கரண்ட். ஓகே. So this is a very important concept, and we have got one more thing, that is AC circuit containing the capacitor, then LCR circuit. So this will be discussed in our next class. So இதுவரை ஏதாவது டவுட் இருக்கா? Right, good. இதை பேஸ் பண்ணி some problems பார்ப்போம். Resistors in series and resistors in parallel. Let me consider 3 resistors here. Draw this diagram. We have got the potential here with positive and negative electrode, and this is the voltage V, where we have resistor 1 and resistor 2 and resistor 3. Across the resistor, the voltage is V1. Across the resistor 2, we have got the voltage V2. Across the resistor 3, R3, we have the voltage V3. But the constant current is going in this way. So this is I, this is also I everywhere. You know very well, the electrons are moving from the cathode to anode, is it not? From negative electrode to positive electrode, but the direction of current is the opposite way. And that's why I put from plus to minus the direction of current. Here, the net voltage is V1 plus V2 plus V3. We know V is equal to IR. Therefore, V1 is equal to IR1. I is constant, is it not? So, V is equal to, instead of V1, I can put IR1 plus IR2 plus IR3. So I is constant, that can be taken outside the bracket. So R1 plus R2 plus R3. So I into R1 plus R2 plus R3. So this is V.
So V is equal to I, we can put RS. It means RS is equal to R1 plus R2 plus R3. So resistance in series. Similarly, resistors in parallel. Positive electrode, negative electrode. Let us have a terminal here, another terminal, where from the connections are made in parallel circuit like this. And another parallel circuit, parallel resistor, and another parallel resistor. Let me call it resistor 1, resistor 2, resistor 3. Now, since they are parallel, I1 will be changing here. So here it is I1, here it is I2, here it is I3. Do you understand? Whereas across these junctions, V is constant. So this is I and this is returning as I. Now we can write down like this. I is equal to I1 plus I2 plus I3, total current. And what is I in terms of Ohm's law? V by R, is it not? So I1 is equal to what? V divided by R1. So we can replace I2 by V by R2, I3 by V by R3. Therefore, I is equal to I1, instead of I1 I can put V by R1 and plus V by R2 plus V by R3, and this I can also be written as V by R is equal to V by R1 plus V by R2 plus V by R3. So V by R is equal to, V is constant, so 1 by R1 plus 1 by R2 plus 1 by R3. On both sides V can be cancelled. Therefore 1 by R is equal to 1 by R1 plus 1 by R2 plus 1 by R3. So this is the parallel connection. So the reciprocal of net resistance is equal to the sum of 1 by R1 and 1 by R2 and 1 by R3. Got it?
resistors in series and resistors in parallel. Resistors in phasor diagram. This is a very important concept in alternating current in physics. Induced, அதான் self induction நம்ம பார்த்துருக்கோம். Self induced EMF in the circuit. It is also called back EMF. நோட் பண்ணிக்கோ. ஸோ பேக் இஎம்எஃப்னா ஏதோ புதுசாக நினச்சிட்டு இருக்காது. அப்போ இந்த பேக் இஎம்எஃப் இந்த லாரன்ஸ் லாவை சேர்த்து நம்ம போட்டு சொன்னோம். என்னமா அது? பேக் இஎம்எஃப் இஸ் கிவன் பை இ இஸ் ஈக்குவல் டு இன்னு தானே போட்டோம். இ வந்து இப்படி போட்டோம்ல. ஓகேவா? இ இஸ் ஈக்குவல் டு இன்டியூஸ் இஎம்எஃப் மைனஸ் எல் இன்ட்டு டி. எனிவன்? கரண்ட் எவ்வளோ போச்சு? ஐ divided by very good rate of change of current dt. okay, இப்போ இந்த again Kirchhoff loop rule யூஸ் பண்ணலாம். Vm sin omega t is equal to the induced EMF is equal to L into di by dt. di by dt என்ன? di by dt என்ன? rate of change of current. So rate of change of flow of current. வெளில எடுத்துட்டேன். இதை ஒன்றையும் பண்ணுவோம். அப்படி பண்ணுறப்போ இது ஐ ஆயிடும்.
இங்கே Vm by L தான். இங்கே sin omega t என்னாச்சு minus cos omega t. So minus cos omega t இல்லையா நாம ஏற்கனவே பார்த்தோம் cos at னா 1/a வரும்ல அப்போ ஒமேகானா L ஒமேகா இங்கே புரியுதா கரெக்டா ஓகே இங்கே பிராக்கெட்
பண்ணிக்கோ. இது புரிஞ்சுதா? என்னது?